வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. குட் மார்னிங் மகேஷ். Is voice clear இருக்கா? Yes, good morning, Karthikeyan. Sorry, Karthiyayini. Good morning. Start பண்ணலாமா? ரெடியா? ஓகே. ஸோ சேனலுக்கு வரவங்க பார்க்குறவங்க எல்லாரும் மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக யாராவது வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டோன்ட் ஃபர்கெட். ஸோ நம்ம வந்து போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம இப்போ ரிவிஷன் போயிட்டுருக்குது. ஸோ கமிங் 20th ஃபஸ்ட் எக்ஸாமே என்னது சிபிஎஸ்சி போர்டில் ஃபிசிக்ஸ் எக்ஸாம், கரெக்டாக? ஸோ அந்த எக்ஸாமுக்கு தான் நம்ம இப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். எஸ் ஹாய் எஸ் மோகன், நியூ ஸ்டூடெண்ட்டா? எஸ் வெல்கம் டு அவர் சேனல். மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் மறக்காமல் பண்ணிவிடுங்க, சரியா? ரைட். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆக்சுவலாக சாப்டர் 1 இம்பார்ட்டண்ட் டெரிவேஷன், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்தோம். அதாவது எலக்ட்ரிக் சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். ஸோ அதை ஒரு லெக்சரில் நம்ம பார்த்தோம். ஸோ அதில் இருந்து இம்பார்ட்டன்ட் அந்த டெரிவேஷன், டைபோல், ஆன் த ஆக்சிஸ், ஈக்குவட்டோரியல் பிளேன், அதுக்கப்புறம் முக்கியமாக அடுத்தது வந்து காஸ்லா அண்ட் இட்ஸ் அப்ளிகேஷன். அந்த 3 அப்ளிகேஷன் பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்டு கெப்பாசிட்டன்ஸ், அந்த சாப்டர் முக்கியமான டெரிவேஷனா பொட்டன்ஷியல் டியூ டு டைபோல் �V cos θ டிவைடட் பை r², அந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணியிருந்தோம். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். அதுக்கப்புறம் அதில் வந்து கெப்பாசிட்டன்ஸை பேஸ் பண்ண அந்த டெரிவேஷன். கெப்பாசிட்டன்ஸ் வந்து அதனுடைய C = ε0A/d அந்த ஃபார்முலாவை எப்படி டெரைவ் பண்ணோம், இந்த கெப்பாசிட்டன்ஸ் என்ன பேரலல் பிளேட் கேஸ்க்கு. ஸோ அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா, அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் ஏ கெப்பாசிட்டர். ஸோ இதெல்லாமே அது ரொம்ப முக்கியமான ஹெட்டிங். அதுக்கப்புறம் அதாவது டெரிவேஷனாக பார்த்தோம்னா அப்புறம் ப்ராப்ளம்ஸ் வந்து ஆஸ் யூஷுவல் பொட்டென்ஷியல், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு, கூலம்ஸ் லா ஆஃப் ஃபோர்ஸ், இதெல்லாம் இன்டர்லிங்க் பண்ணக்கூடிய அந்த ஃபார்முலா இருக்கும். அப்புறம் டைஎலக்ட்ரிக்கு கெப்பாசிட்டன்ஸ் இன்சர்ட் பண்ணால் அதோடைய நியூ கெப்பாசிட்டன்ஸ் எப்படி இருக்கும், இது எல்லாமே நம்ம அதில் பார்த்துருந்தோம், கரெக்டாக? இது எல்லாமே அதில் மெயின் ஹெட்டிங், அது எல்லாமே வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ப்ரைமரி ஹெட்டிங். தென் அதுக்கப்புறம் yes செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எஸ் தேங்க்யூ. ஸோ இப்போ என்னென்னா அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்துருந்தோம், கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் மெயினாக நமக்கு வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டியோடைய டெரிவேஷன், அது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் இந்த சாப்டர். அதுக்கப்புறம் ரிலேஷன் பிட்வீன் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அண்ட் கரண்ட் I = NEAVD அந்த டெரிவேஷனை டெரைவ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுவும் நமக்கு டெரிவேஷனாக பார்க்கும்போது அது இம்பார்ட்டன்ட். லைக் சம்டைம்ஸ் 3 மார்க் வைக்கலாம், இல்லை சிம்பிள் டெரிவேஷன் 2 மார்க்கில் கூட டெரைவ் பண்ண சொல்லலாம். டெரைவ் த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அப்படின்னு நமக்கு டேரெக்டாகவே கேட்டுடலாம். தென் அதுக்கப்புறம் அதில் டெரிவேஷனாக அடுத்து பார்த்தீங்கன்னா வீட்ஸ்டோன் பிரிட்ஜ்.
மெயின் டெரிவேஷன். அதில் ரிமைனிங் எல்லாமே ப்ராப்ளம் தான் இருக்கும். சர்க்யூட் அனாலிசிஸ், ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் சர்க்யூட் கேஸ் தான் நமக்கு மெயினாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் வந்து கனெக்டட் சீரியஸ் பேரலல் அந்த கேஸ் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறது. அதுக்கப்புறம் ரெசிஸ்டிவிட்டி வித் டெம்பரேச்சர் டிபெண்டன்ஸ் எப்படி இருக்கும், அந்த ρT and RT with respect to like when temperature changes what is the new resistance அப்படின்னு கேட்பாங்க. இல்லை வாட் இஸ் த நியூ ரெசிஸ்டிவிட்டி, அந்த ரிலேஷன், அந்த ப்ராப்ளம் ரொம்ப முக்கியம் அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணது. அதுக்கப்புறம் கிர்ச்சாஃப்ஸ் அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் லா அண்ட் செகண்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் கரண்ட் லா அண்ட் வோல்டேஜ் லா, அதை பேஸ் பண்ணி எப்படி வந்து சர்க்யூட் டயக்ராமை வந்து சிம்பிளிஃபை பண்ணி பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் வோல்டேஜ் கேட்கலாம், கரண்ட் கேட்கலாம், இல்லை அதனுடைய டோட்டல் வோல்டேஜ், டோட்டல் கரண்ட் இன் க்ளோஸ் டு லூப். ஸோ அந்த மாதிரி கேசஸ் இருக்கும். அப்புறம் பேலன்ஸ்டு வில்சன் பிரிட்ஜோடைய அப்ளிகேஷன், அதை பேஸ் பண்ணி நமக்கு கொஸ்டின் இருக்கும். அதுக்கு இதெல்லாம் பிரைமரி அதில் நம்ம பார்க்க வேண்டியது. அதுக்கப்புறம் சாப்டர் 4ல் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதில் மெயினாக என்னென்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு சர்க்குலர் ஒயரை நீங்கள் பெண்ட் பண்ணிட்டு, அதாவது கரண்ட் கேரிங் ஒயரை சர்க்குலராக பெண்ட் பண்ணிங்கன்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் த ஆக்சிஸ் இல்லை சென்டர் ஆஃப் த லூப் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரியா? அதாவது ஒரு சர்க்குலர் ஒயர், அதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது அலாங் த ஆக்சிஸில் என்னவா இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்ட், சென்டர் ஆஃப் த சர்க்குலர் லூப்பில் என்ன இருக்கும். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து அதில் ஃப்ரீக்வெண்ட்டாக கேட்பாங்க. சொல்கிற பாயிண்ட் புரியுது அவங்களுக்கு? ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெரிவேஷன். அதுக்கப்புறம் அடுத்த மெயின் டெரிவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் லைக் இதில் வந்து இது ரெண்டும் ஆக்சுவலாக பிரைமரி. அப்புறம் 2 parallel கரண்ட்ஸ் பாஸ் ஆகும்போது, அதுக்கப்புறம் சொலினாய்டு 2 parallel கரண்ட்ஸ் பாஸ் ஆகும்போது ஃபோர்ஸ் எப்படி இருக்கும், அந்த பேசிக் ரிலேஷனை கேட்பாங்க. அதாவது 2 parallel ஒயர் இருக்கும், அதில் கரண்ட் பாஸ் ஆகும். அப்போ பர்டிகுலர் லென்த்தில் இதனால இன்னொரு ஃபோர்ஸ், அதாவது இதனுடைய ஃபீல்டு இன்னொரு கரண்ட் பாஸ் ஆகக்கூடிய ஃபீல்டு கூட டிஸ்டர்ப் ஆகும்போது ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். அந்த FAB அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம். அது தென் சொலினாய்டுடைய டெரிவேஷன், தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் அந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். ஸோ இது எல்லாமே பேசிக்காக இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் இந்த சாப்டர். அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் பேஸ் பண்ணி கொஷின்ஸ் இருக்கும். லைக் எப்படின்னா பர்டிகுலராக இதில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு மெயினாக தெரிஞ்சுக்கணும். மல்டிபிள் ஃபோர்ஸ் கேஸில் இருக்கும். அதாவது ஃபோர்ஸ் வந்து டியூ டு சார்ஜினால் எப்படி கால்குலேட் பண்ணுறது, F is equal to Q into V vector cross B vector சாப்டர் 4ல், அதாவது QVB sin θ, அது ஒரு ஃபோர்ஸ் ஃபார்முலா. அதுக்கப்புறம் ஒயர் கரண்ட் கேரிங், அதுவுமே ஒரு டெரிவேஷன். ஆக்சுவலாக என்னன்னா ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை வந்து ஒரு யூனிஃபார்ம், அதாவது ஒரு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் எடுத்து பிளேஸ் பண்ணுறீங்கன்னா தென் வாட் இஸ் த ஃபோர்ஸ் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ ஃபோர்ஸோடைய ஃபார்முலா என்னது, I into L vector cross B vector, தட் இஸ் F equal to ILB sin θ. மேக்னிடியூட்ல எழுதும்போது, வெக்டாரில் எழுதும்போது I into L vector cross B vector. ஸோ இங்கே ஃபோர்ஸ் வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் சார்ஜ் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு அதனுடைய வெலாசிட்டி கொடுக்கும்போது F equal to Q into V vector cross B vector. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி தான் ஃபோர்ஸ் கால்குலேட் பண்ண முடியும். செகண்ட் கேஸ் என்னன்னா F is equal to ILB sin θ, கரண்ட் கேரிங் ஒயர் கொடுத்துருவாங்க, லென்த் ஆஃப் த ஒயர் கொடுத்துருப்பாங்க. அப்போ அதனுடைய ஃபோர்ஸ் கேட்கும்போது F is equal to I into L vector cross B vector, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்புறம் 2 parallel கரண்ட்ஸ் பாஸ் ஆகும்போது அப்போ F கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா FBA, ஃபோர்ஸ் ஆன் B டியூ டு A, அந்த 2 parallel கரண்ட் கேரிங் ஒயர் இருக்கும்போது. ஸோ அதை வந்து ஃபார்முலா வந்து μ0 IA IB by 2πD into Lன்னு வரும். ஸோ அந்த ஃபார்முலா இது. ஸோ 3 ஃபோர்ஸ் ஃபார்முலா இதில் இன்வால்வ் ஆகும். அப்புறம் மெயினாக அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ணுறது. ஸோ ஃபுல்லாக அதில் மெயினாக ஞாபகம் வச்சுக்கணும். மேக்னெட்டிக் ஃபீல்டு யூசிங் பையட்-சாவர்ட் லா, அதுக்கப்புறம் ஆம்பியர் சர்க்யூட் லாவை யூஸ் பண்ணி எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது, தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இந்த சாப்டரில். அப்புறம் பிரைமரியாக டெஃபினேஷனாக நீங்கள் எதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கணும் அப்படின்னா டிஃபைன் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், டிஃபைன் காஸ் லா, ஓகேவா, டிஃபைன் காஸ் லா, அதுக்கப்புறம் டிஃபைன் கிர்ச்சாஃப்ஸ் ஃபர்ஸ்ட் லா, கிர்ச்சாஃப்ஸ் செகண்ட் லா, இதெல்லாம் டெஃபினேஷன், ஓகேவா. இதெல்லாம் மெயினாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பையட்-சாவர்ட் லா, டிஃபைன் பையட்-சாவர்ட் லா. ஸோ இதெல்லாம் டெஃபினேஷனாக நீங்கள் ஸ்ட்ராங்காக தெரிஞ்சு வச்சுக்கணும். அது அப்படியே ஜஸ்ட் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி டிஃபைன் ஆம்பியர் சர்க்யூட் லா, இல்லை வாட் இஸ் ஆம்பியர் சர்க்யூட் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை ப்ராப்பராக எழுதி தெரியணும். அதுக்கப்புறம் அதில் இன்னொரு மெயின் ஹெட்டிங் வந்து கேல்வானோமீட்டர். கேல்வானோமீட்டர் வந்து எப்படி ஒர்க் ஆகுது, கேல்வானோமீட்டருடைய அந்த பிரின்சிபல், அதுக்கப்புறம் அதில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளக்ஸுக்கான ஃபார்முலா அது, அதுக்கப்புறம் கால்வானோமீட்டர் ஏ வந்து அம்மீட்டர் ரேஞ்சை மெஷர்மெண்ட் பண்ண மாறுது. வாட் இஸ் த ப்ராப்ளம், அது ட்ராபேக், அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக் என்ன, ஏன் வந்து கால்வானோமீட்டர் அம்மீட்டர் ரேஞ்ச் ஆஃப் கரண்ட்டை மெஷர்மெண்ட் பண்ண மாட்டேது அப்படின்றது ரீசன் தெரியணும். அதுக்கப்புறம் ஹவு டு கன்வெர்ட் கால்வானோமீட்டர் இன்டு வோல்ட்மீட்டர், ஹவு டு கன்வெர்ட் கால்வானோமீட்டர் இன்டு அம்மீட்டர், இந்த ரெண்டுமே நமக்கு தெரியணும். ஸோ அப்போ ரெசிஸ்டன்ஸ் எப்படி கனெக்ட் பண்ணணும், எதில் சீரிஸில் கனெக்ட் பண்ணணும், அது அம்மீட்டராக மாற்றணும்னா ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணணும். அதே மாதிரி வோல்ட்மீட்டராக மாற்றணும்னா
சீரிஸில் கனெக்ட் பண்ணுவோம் லார்ஜ் ரெசிஸ்டன்ஸ், ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் ஸ்மால் வேல்யூவாக இருக்கும். ஸோ அதை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் காலோமீட்டர் அம்மீட்டராக மாறிடும் ஷண்ட் ரெசிஸ்டன்ஸ் கனெக்ட் பண்ணால். ஸோ அதுக்கப்புறம் சீரிஸில் ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்க ஒரு வேல்யூ வந்து காலோமீட்டர் கனெக்ட் பண்ண வோல்ட்மீட்டராக கன்வெர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கரண்ட் சென்சிட்டிவிட்டி வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி ரிலேஷன் என்ன, இது எல்லாமே மெயின் இம்பார்ட்டன்ட் ரிலேஷன் அந்த சாப்டரில். இதை வச்சு தான் நமக்கு கொஷின்ஸ் இங்கே இருக்கும். இன்றைக்கி நம்ம என்னென்னா அதோட கண்டினியூட்டி. ஸோ சாப்டர் 5 அதாவது மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், அதுக்கப்புறம் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் சாப்டர் 6, அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சாப்டர் 7, லாஸ்ட்டாக EMF. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம இந்த ஒரு செஷனில் கம்ப்ளீட் பண்ண போகிறோம். சரியா? கிளியர்? போகலாமா? ரைட். ஸோ இந்த மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் இந்த சாப்டரில் நம்ம ரொம்ப டீட்டெயிலாக எல்லாத்தையும் பார்க்க போகிறதில்ல. ஆல்ரெடி உங்களுக்கு தேதி தெரிஞ்சிருக்கும். முக்கியமான அந்த டெரிவேஷன் முக்கியமான பாயிண்ட் எதெல்லாம் இதில் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம், மெயினாக எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணுறோம். ஏன்னா நம்ம ஜென்ரலாக அதை அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய இல்லை இதுக்கு முன்னாடி கேட்ட அந்த பர்டிகுலர் எக்ஸாம்பிள் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். சரியா? கிளியர்? ரைட். ஸோ ரைட்டு சொல்லுங்கள், என்ன கேட்டிருக்கீங்க? MCQ செஷன் போத் வேதாந்துஸ் நீட் சேனல் செமையாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க சார். தேங்க்யூ. ஓகே. எஸ் சார், செஷன் PDF கண்டிப்பாக ஷேர் பண்ணும், டோன்ட் வரி. சரியா? இந்த சாப்டரில் மெயினாக மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், இந்த சாப்டரில் மெயினாக நம்ம என்ன அப்படின்னா ப்ரீவியஸ் சாப்டர் நம்ம என்ன பார்த்தோம், கரண்ட்டு பாஸ் ஆச்சுன்னா கரண்ட் பாஸ் ஆகும்போது அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இல்லை சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா அதை சுற்றி மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். சார்ஜ் மூவ் ஆச்சுன்னா கரண்ட் இருக்கும், கரண்ட்டை சுற்றி ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இது டியூ டு கரண்ட்டால் ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதுதான் சாப்டர் 4 மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். இந்த சாப்டர் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணுவோம், மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர். இந்த சாப்டர் என்னன்னா ஆல்ரெடி நமக்கு மேக்னட்டிசம் நேச்சுரல் அந்த கான்செப்ட் தெரியும். அதாவது கரண்ட் இல்லாமல் இருக்கக்கூடிய மேக்னெட், அதாவது நம்ம நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய ஆர்டிஃபிஷியல் மேக்னெட்டாக இருக்கட்டும் இல்லை நேச்சுரல் மேக்னெட்டாக இருக்கட்டும். ஸோ அந்த மேக்னெட் லைக் பார் மேக்னெட், சிம்பிளாக நம்ம கன்வீனியன்ட்டாக இருக்குது இப்போ பார் மேக்னெட். ஸோ அது வந்து என்னது கரண்ட் இல்லாமல் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட். ஸோ அந்த டைப் ஆஃப் மேக்னெட்டையும் இதையும் நம்ம வந்து இன்டர்லிங்க் பண்ணும்போது என்ன நடக்கும், அதாவது ஆல்ரெடி இங்கே ஒரு மேக்னெட் பெஸ்ட்டாக இதை நம்ம எப்படி ஸ்டடி பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆகுது, அதனால சொலினாய்டுக்கு இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதில் இன்சைடில் வந்து ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கிற மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணோம்னா என்ன நடக்கும், ஒரு சாஃப்ட் அயன் கோர் எடுக்கிறீங்க, அந்த அயன் கோரை எடுத்துகிட்டு போய்ட்டு இதில் இன்சர்ட் பண்ணுறீங்க, சொலினாய்டுக்கு இன்சைடில் இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா கரண்ட் கேரிங் சொலினாய்டு. அப்போ சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆகுது, அதனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது, இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்ரெடி இருக்குது. இப்போ நம்ம அயனை இன்சர்ட் பண்ணால் அயன் இஸ் எ மேக்னெட்டிக் மெட்டீரியல். ஸோ அயனை வந்து ஒரு மேக்னெட் கூட கான்டாக்ட் பண்ண என்ன ஆகும், மேக்னெட்டிஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ மேக்னெட்டிக் இருக்கிற இடத்துல அயன் ராட் வச்சு இன்னும் அதிகமான மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அதுதான் இதில் மெயின் அந்த ஐடியா. ஸோ அந்த மேக்னெட்டிசேஷன்னா என்ன, மேக்னெட்டிக் இன்டென்சிட்டினா என்ன, இதில் புதுசாக நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு நியூ டேர்ம் இந்த சாப்டர் தான் நம்ம அதை ஸ்டடி பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மேக்னட்டிசம், அதாவது டயாமேக்னட்டிசம், ஃபெரோமேக்னட்டிசம், இதில் என்னென்ன எக்ஸாம்பிள் என்னென்ன காம்பனண்ட் எல்லாம் வந்து டயாமேக்னட் ஆக்ட் ஆகுது, அதாவது அந்த எலமெண்ட். அதுக்கப்புறம் அதே மாதிரி பேராவுக்கும் ஃபெரோவுக்கு என்ன இருக்குது, அதில் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும், இந்த நேச்சர் எல்லாம் பேசிக்காக தெரிஞ்சோம்னா மெயினாக இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சசப்டபிலிட்டி எப்படி இருக்குது, டயா பேரா ஃபெரோ, இதை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அதை ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கூட கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும், இது எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக இதில் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, சொலினாய்டு ஆக்ட் ஆஸ் ஏ பார் மேக்னெட். இதுதான் இதில் அடிஷ்னலாக நம்ம புதுசாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது. என்னென்னா ஒரு பார் மேக்னெட் எடுத்தோம்னா அதில் எப்படி இருக்கும், நார்த்து போல் சவுத்து போல் 2 போல் இருக்கும் ஒரு பார் மேக்னெட்டை. அதை ரெண்டாக உடைச்சா திரும்ப என்ன ஆகும், நார்த்து சவுத்து தான் கிடைக்குமே தவிர என்ன ஆகாது, நார்த்து சவுத்து செப்பரேட் ஆகாது. மேக்னெட்டிக் மோனோபோல்ஸு டஸ் நாட் எக்ஸிஸ்ட். மோனோபோல்ஸ்னால் என்ன அர்த்தம், நார்த்தை தனியாகவும் சவுத்தை தனியாகவும் பிரிக்க முடிஞ்சால் மோனோபோல்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஆனால் ரியாலிட்டி இங்கே என்ன அப்படின்னா, மோனோபோல்ஸ் பிரிக்க முடியாது. நீங்கள் ஒரு இப்போ இதான் ஒரு பார் மேக்னெட்டை ரெண்டாக உடைச்சிங்கன்னா, சப்போஸ் இது நார்த்து இது சவுத்துனா உடைச்சதுக்கப்புறம் என்ன ஆகும், உடைச்சதுக்கப்புறம் இந்த போல் நார்த்து இந்த உடஞ்ச இன்னொரு பக்கம் என்ன ஆகிடும், சவுத் ஆகிடும். அப்புறம் இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே சவுத்துனா இது நார்த்தாக மாறிடும். அப்போ நீங்கள் எவ்வளோ அகெயின் மறுபடியும் அதை ஸ்ப்ளிட் பண்ணிகிட்டே போனாலும், நீங்கள் ரெண்டாக உடைக்க மறுபடியும் ஸ்ப்ளிட் பண்ணாலும் ஸ்டில் என்னவாக இருக்கும், ஈச் போர்ஷன் ஒரு எண்டு வந்து நார்த்தாகவும் இன்னொரு போல் என்னவாக இருக்கும், சவுத்தாக வந்து ஆக்ட் ஆகுமே தவிர எந்த சுச்சுவேஷன்லையும் நார்த் போலையும் சவுத்து போலையும் செப்பரேட் பண்ண முடியாது. சரியா? மோனோபோல்ஸ் டு நாட் எக்ஸிஸ்ட். எதில், மேக்னெட்டில். மோனோபோல் எதில் எக்ஸிஸ்ட்னா சார்ஜில் எக்ஸிஸ்ட். இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்குன்னா ப்ளஸ் கியூவை தனியாக பிரிக்கலாம்,
மைனஸ் கியூவை தனியாக பிரிக்கலாம். ஸோ அந்த 2 சார்ஜஸ் செப்பரேட் பண்ண முடியும். அப்போ மோனோபோல்ஸ்னால் அந்த தனியாக அதை பாசிட்டிவ் நெகட்டிவ் செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். ஆனால் இதில் நார்த்து சவுத்து செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அதுக்கப்புறம் சொலினாய்டு ஆக்ட் ஆஸ் ஏ பார் மேக்னெட். ஒரு சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா அதில் ஒரு எண்டு நார்த்தாக இருக்கும், இன்னொரு ரெண்டு சவுத்தாக இருக்கும். சொலினாய்டை ரெண்டாக பிரேக் பண்ணிங்கன்னா திரும்ப ஒரு எண்டு நார்த்தாகவும் இன்னொரு ரெண்டு சவுத்தாகவும் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே மெயினாக இதில் நம்ம ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்க வேண்டியது. சரியா? ஸோ ஆல்ரெடி ஓரளவுக்கு இன்ட்ரோடக்ஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஞாபகம் வச்சுக்கிட்ட முக்கியமான கீ பாயிண்ட்ஸை மட்டும் தான் இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பார் மேக்னெட் ஆஸ் அன் ஈக்குவலண்ட் சொலினாய்டு. பார் மேக்னெட் ஆஸ் அன் ஈக்குவலண்ட் சொலினாய்டு. ஸோ இதை எப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, லைக் இப்போ ஒரு சொலினாய்டு இப்படி எடுக்கிறீங்க, இதான் சொலினாய்டு. இதில் வந்து சப்போஸ் இதில் கரண்ட் பாஸ் ஆகுது, சம் ஐன்ற கரண்ட் பாஸ் ஆகுதுன்னா அப்போ இது இன்சைடில் நமக்கு என்ன இருக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. சொலினாய்டோட இன்சைடில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். ஓகேவா? எஸ், குட் மார்னிங், குட் மார்னிங். இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இப்போ இந்த சொலினாய்டை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன். சொலினாய்டு இப்படி ஸ்ப்ளிட் பண்ணால் என்னவா மாறிடும்? ரெண்டு சொலினாய்டாக பிரிஞ்சிடும். கட் பண்ணிடுறேன், அந்த கனெக்ஷனை கட் பண்ணிவிட்டு திரும்ப இதில் கரண்ட் பாஸ் ஆகுது. பட் இப்போ இது நார்த்து அப்படின்னா இந்த இடம் சவுத் இல்லையா, ஆப்போசிட். ஸோ இது சவுத் போலாரிட்டி. இப்போ இங்கே நார்த்துனா ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறம் இது சவுத் ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும்? கட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நார்த்து, இது சவுத்து. ஸோ அப்போ என்ன ஆகிடும்? 2 பார் மேக்னெட்டாக ஆக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். 2 பார் மேக்னெட். சொலினாய்டு ஆல்ரெடி ஆக்ட் ஆஸ் ஏ மேக்னெட். சரியா? பார் மேக்னெட்டாக இருக்கும்னு சொல்லிட்டேன் நான். ஸோ இது வந்து பார் மேக்னெட்டும் என்ன நேச்சர் இருக்குமோ அதே தான் இதில் இருக்கும். ஸோ சொலினாய்டை நீங்கள் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா இங்கே நார்த்து இன்னும் 2 சவுத் ஆகும், மறுபடியும் இங்கே என்னவாகும்? நார்த் சவுத் ஆகிடும். இதுதான் பார் மேக்னெட் நடக்கும். ஸோ பார் மேக்னெட்டில் ஒபே ஆகக்கூட அந்த ரூல்ஸ் எல்லாமே சொலினாய்டுக்கும் ஒபே ஆகும். சொலினாய்டு ஆக்ட் ஆஸ் ஏ பார் மேக்னெட் ஆர் சொலினாய்டு ஈக்குவலன்ட் டு பார் மேக்னெட். சரியா? கிளியர்? ஸோ பார் மேக்னெட் இப்போ நீங்கள் சப்போஸ் இதை வந்து பார் மேக்னெட் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. இது நார்த்து, இது சவுத்து, இது சொலினாய்டு. இது வந்து சொலினாய்டு, இது வந்து பார் மேக்னெட். இந்த சாப்டர் ரொம்ப ஈஸியான சாப்டர். மார்க் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ணிடலாம் இதுலேருந்து. ஸோ போர்டு எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் 4 மார்க்ஸ் இந்த சாப்டர்லேருந்து இருக்கும். ஸோ எய்தர் வந்து அந்த 1 மார்க் ஒன்று கண்டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் 1 மார்க் இந்த சாப்டர்லேருந்து வந்துடும். ரிமைனிங் அந்த 3 மார்க்ஸ்ன்றது இதில் இருக்கக்கூடிய சம் கான்செப்டை பேஸ் பண்ண கொஸ்டினாக இருக்கலாம், இல்லை சப்டிவிஷன் 2ஆக கேட்கலாம், இல்லைனா எப்படின்னா ஸ்மால் ப்ராப்ளம் கேட்கலாம் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். சரியா? சசப்டபிலிட்டி ரிலேட்டடாக அந்த மாதிரி கேட்கலாம். ஓகே ஓகே. இப்போ இதை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா எப்படி இருக்கும்? ஸோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணிட்டோம். ஸோ அப்போ இது நார்த்து சவுத்து, திரும்ப ஆகிடும் நார்த்து சவுத்து. சரி, ஓகேவா? ஸோ இது என்னது? லைக் ஈக்குவலண்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படி வரைஞ்சிருக்கிறேன். ஸோ இது வந்து இதுக்கு ஈக்குவலண்ட் நம்ம அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லைக் தட். ஸோ 2 பார் மேக்னெட் அப்படி சொலினாய்டு 2 பார் மேக்னெட்டாக ஆக்ட் ஆகும். சரியா? கிளியரா? ரைட். இந்த பாயிண்ட்டை ஃபர்ஸ்ட் பேசிக் பாயிண்ட், இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுத்தது இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய டெரிவேஷன். இந்த சாப்டரில் நமக்கு 2 டெரிவேஷன் தான் இருக்குது. அதில் இதுதான் ஃபர்ஸ்ட் டெரிவேஷன். இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் இதுதான். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக ரிப்பீட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? சொலினாய்டுக்குள்ளே ஒரு சாஃப்ட் அயன் கோரை இன்சர்ட் பண்ணால் வாட் இஸ் தட் நியூ மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அது அடுத்த டெரிவேஷன். அதுக்கப்புறம் மெயினாக இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பிரைமரி டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். டைபோல் இன் ஏ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு, தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். 3 மார்க் டெரிவேஷன். இது வந்து ஒரு 3 மார்க் டெரிவேஷன். தட் இஸ் வெரி சிம்பிள். 3 மார்க் டெரிவேஷன். ஓகே. ஸோ இது என்னன்னா டார்க் டவுஸ் ஈக்குவல் டு, டார்க்கோட ஃபார்முலா நமக்கு தெரியும், m வெக்டார் கிராஸ் b வெக்டார். மேக்னெட்டிக் சாப்டர்னா நம்ம ஆல்ரெடி டார்க் படிச்சிருக்கிறோம் கரெக்டாக, சாப்டர் 4ல். டவு வெக்டார் ஈக்குவல் டு m வெக்டார் கிராஸ் b வெக்டார். அப்போது இது வித் ரெஸ்பெக்ட் டு தீட்டாவாக இருக்கும், மீன்ஸ் ஆங்கிளை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன வரும்? மேக்னிடியூட்ல எழுதும்போது mb sin theta அப்படின்னு கிடைக்கும். டவுஸ் ஈக்குவல் டு mb sin theta பிகாஸ் கிராஸ் ப்ராடக்ட்னால sin theta வந்துடும். ஸோ டார்க்கோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும். எலக்ட்ரிக் டார்க்காக இருந்தால் டவு வெக்டார் ஈக்குவல் டு p வெக்டார் கிராஸ் e வெக்டார். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் இன்ட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு. இதில் சாப்டர்
1ல் பார்த்தது. இது சாப்டர் 4ல் மேக்னெட்டிக் டார்க் கேட்கும்போது மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் m வெக்டார் கிராஸ் b வெக்டார். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா mb sin θ. இப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா torque into d theta, tau of d theta into d theta, that is magnetic potential energy. um என்றது என்னது magnetic potential energy. magnetic potential energy நம்ம கால்குலேட் பண்ணனும். டார்க்ல இருந்து கால்குலேட் பண்றோம். magnetic potential energy அப்படி எடுத்துக்கிறோம். ஸோ இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணீங்கன்னா என்ன வரும் mb tau of theta க்கு பதிலா sin theta into d theta, mb sin theta into d theta. ஸோ இன்டகிரேஷன் பண்ணுங்க. இதை இன்டகிரேட் பண்ண என்ன ஆகும் mb காமனாக இருக்கும் வெளியில். இட் மீன்ஸ் கான்ஸ்டன்ட். அது காமன் கிடையாது, கான்ஸ்டன்ட். அதாவது இங்கே எது வேரியபிள் தீட்டா தான் வேரியபிள். இன்டகிரேஷனில் எது இருக்குது டி தீட்டான்னு இருக்குது. தீட்டா இஸ் த வேரியபிள் டேர்ம். ஸோ இங்கே டி தீட்டா இருந்துச்சுன்னா இங்கே தீட்டா இஸ் த வேரியபிள் டேர்ம். தீட்டா இல்லாத டேர்ம் எல்லாமே என்னது கான்ஸ்டன்ட் டேர்ம் ஆகிடும். ஸோ அப்போ mb வந்து இங்கே இன்டகிரேஷன் உள்ள சேஞ்ச் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால் அதை வெளியில் எடுத்துடலாம். சைன் தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் என்ன கிடைக்கும் மைனஸ் காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். இன்டகிரேஷன் ஆஃப் சைன் தீட்டா எதுக்கு ஈக்குவல் மைனஸ் காஸ் தீட்டா. கரெக்டா? ஸோ இதை இன்சைடில் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் mb காஸ் தீட்டா அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? இதுதான் என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி. இதை இன் டர்ம்ஸ் ஆஃப் டாட் ப்ராடக்டில் எழுதுனீங்கன்னா எப்படி எழுதலாம் மைனஸ் m vector dot b vector. Potential energy is a scalar quantity. So இது வந்து டாட் ப்ராடக்ட் எடுத்தால் இது கிடைக்கும். ஏன்னா m vector dot b vector எதுக்கு ஈக்குவல் mb sin theta. வெக்டார் ப்ராடக்ட் தெரியும் இல்லையா? a vector dot b vectorனா ab sin theta, a vector cross b vectorனா ab sin theta, டாட்னா cos theta. a vector dot b vector அப்படின்னா என்ன அர்த்தம் a vector dot b vector na ab cos theta ன்னு யூஸ் பண்ணும் வெக்டார். a vector cross b vector na ab sin theta. இது வந்து வெக்டார் ப்ராப்பர்ட்டி. கரெக்டா? ஸோ டூ வெக்டார்ஸ்க்கு டாட் ப்ராடக்ட் எடுத்த ஆன்சர் ஸ்கேலார், டூ வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்த ஆன்சர் வெக்டார். ஸோ mb cos thetaவை இப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு, அப்போ இப்படி எழுத முடியும். அதனால mb cos thetaவை m vector dot b vector ன்னு எழுதலாம். ஸோ மேக்னிடியூட்ல எழுதும்போது மைனஸ் mb cos theta, வெக்டாரில் ரெப்ரசென்ட் பண்ணும்போது மைனஸ் m வெக்டார் டாட் b வெக்டார். சொன்னது புரிஞ்சுதா? தெளிவா? கிளியர்? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டெரிவேஷன். இவ்வளோதான் இந்த டெரிவேஷன். ரொம்ப சிம்பிள் ஸ்டெப்ஸ். இதில் எதுவுமே நீங்கள் பெருசாக கன்ஃபியூஸ் பண்ண கிடையாது. டார்க்கோடைய ஃபார்முலா நமக்கு தெரியும் mb sin theta. இன்டகிரேட் பண்ணுற பொட்டன்ஷியல் ஃபார்முலா யூஸ் ஈக்குவல் டு டார்க் இன்ட்டு டி தீட்டா. ஸோ டார்க் வந்து mb sin theta, mb கான்ஸ்டன்ட் மீன்ஸ் இங்கே டி தீட்டா தான் வேரியபிள் டேர்ம், ஆங்கிள் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ அதை வெளியில் எடுத்துரும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு சைன் தீட்டா விட்டு ரெட் பண்ணால் காஸ் தீட்டா. ஸோ அப்போ வந்து டாட் ப்ராடக்ட்டில் எழுதிங்கன்னா மைனஸ் m வெக்டார் டாட் b வெக்டார். தட் இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? ஃபாலோ பண்ண முடியுதா? எஸ். ஸோ இது ஒரு டெரிவேஷன். அதுக்கப்புறம் இந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் அனாலஜி. இது என்னன்னா எலக்ட்ரிக் டைபோலிருந்து மேக்னெட்டிக் டைபோலை எப்படி ஈஸியாக எழுதுறது, இதுதான் ஆக்சுவலாக அந்த மெத்தட். நீங்கள் எலக்ட்ரிக் டைபோல் தெரிஞ்சால் போதும், ஈஸியாக என்ன பண்ணிட முடியும் மேக்னெட்டிக் டைபோலுக்கான அந்த ஃபார்முலா ஆன் த ஆக்சிஸ் ஈக்குட்டோரியல் எழுத முடியும். இது வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ். இந்த கன்வர்ஷன் ரொம்ப சிம்பிள். இது வந்து மேக்னட்டிசம். ஓகேவா? ஸோ இந்த கன்வர்ஷன் நீங்கள் எப்படி ஈஸியாக எழுதுறது அப்படின்னா வெரி சிம்பிள். எலக்ட்ரிக் ஃபீல்டில் நமக்கு ஆன் த ஆக்சிஸோட ஃபார்முலா தெரியும், ஈக்குட்டோரியல் பிளேனோட ஃபார்முலா தெரியும். கரெக்டா? அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு வர இடத்துல நீங்கள் என்னென்னு மாற்றிடணும் பி வெக்டார்னு மாற்றிடணும். எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட் வர இடத்துலலாம் மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட் m வெக்டார்னு மாற்றிடணும். மியூ நாட் ஆர்வஸ் எப்சிலான் நாட், அதர்வைஸ் இப்படி எழுதுங்க எப்சிலான் நாட்னு தேவையில்லை, 1/ε0 வர இடத்துல மியூ நாட்னு மாற்றிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிரும் அப்படியே எலக்ட்ரிக் கேஸ்ல இருந்து மேக்னெட்டிக் கன்வெர்ட் பண்ண முடியும். அதே மாதிரி அதே டார்க் டவ் எல்லா கேஸ்லையுமே நீங்கள் எழுத முடியும். இப்போ இந்த கேஸ் பாருங்க, டைபோல் மொமெண்ட் சொன்ன இல்லையா, இங்கே பி வந்தால் இங்கே என்ன எழுதலாம் m 1/ε0க்கு பதிலாக மியூ நாட். எல்லாம் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல இருந்து மேக்னெட்டுக்கு சேஞ்ச் பண்ண மேக்னெட்டிக் டைபோலுக்கு எலக்ட்ரிக் டைபோல் டு மேக்னெட்டிக் டைபோல். அந்த கன்வர்ஷன் நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஈஸி. புரியுதா? கிளியர்? ஸோ அப்போ மைனஸ் p/4πε0r3. இது எதனுடைய ஃபார்முலா? ஈக்குட்டோரியல் பிளேன். ஈக்குட்டோரியல் பிளேன் எலக்ட்ரிக் ஃபீல்டு
ஈக்குவட்டோரியல் பிளேன் ஃபார்முலா மைனஸ் பி பை 4πε r cube. அப்போ மேக்னெட்டிக் எழுதும்போது மேக்னெட்டிக் கேஸில் ஈக்குவட்டோரியல் பிளேன் எழுதுனீங்கன்னா இங்கே பி வெக்டாருக்கு பதிலாக இங்கே என்னன்னு மாற்றிக்கணும் எம் தெரியுதா பிக்கு பதிலாக இங்கே எம்னு மாற்றிடணும் 1/ε0க்கு பதிலாக மியூ நாட்டு சொன்னேன் இல்லையா 1/ε0 இங்கே இருக்குது அதுக்கு பதிலாக மியூ நாட்டு பை 4πr cube அவ்வளோதான் வேறு எதுவுமே கிடையாது அதில் புரியுதா கிளியர் எஸ் NCERT கண்டிப்பாக பத்தாது சரியா NCERT டெக்ஸ்ட் புக் இஸ் நாட் இனஃப் ஃபார் போர்டு எக்ஸாம் தட் இஸ் த சிலபஸ் டெக்ஸ்ட் புக்கு தரவு பண்ணிடணும் அதில் இருக்கிற எக்ஸாம்பிள் ப்ரீவியஸ் இருக்கும் இதில் இந்த டெரிவேஷன் இதெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணணும் எக்ஸாம்பிளர் கொஷின்ஸ் நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும் NCERT எக்ஸாம்பிளர் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் போர்டு எக்ஸாம் ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் அதர் டெரிவேஷன் அதுக்கப்புறம் அடிஷ்னலாக சில ப்ராப்ளம்ஸ் அதில் இருக்குது சில 1 மார்க் அதில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க சம் ஸ்பெஷல் கேசஸ் அதெல்லாம் நீங்கள் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும் அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ஸோ நான் உங்களுக்கு சாப்டர் வைஸ் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் நான் வந்து கமிங் செஷனில் வந்து டீச் பண்ணுவேன் அதாவது இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் இம்பார்ட்டன்ட் கொஷின் கொஞ்சம் க்ரியேட்டிவாக இருக்கக்கூடிய கொஷின் அதாவது கம்மிங் எஜுகேஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய அந்த ரொம்ப அந்த லெவலுக்கு ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் சரியா கிளியர் புரிஞ்சுதா ஸோ மைனஸ் மியூ நாட் எம் பை 4πr cube இங்கே என்ன வரும் பாருங்க ஆன் த ஆக்சிஸுக்கு 2p by 4πε0 r cube ஸோ இங்கே பிக்கு பதிலாக எம்னு மாற்றிடணும் 1/ε0க்கு பதிலாக மியூ நாட் அவ்வளோதான் மாற்றிட்டு ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும் இங்கே டார்க் என்னது பி வெக்டார் கிராஸ் இ வெக்டார் அப்படி அங்கே என்ன மாற்றிக்கணும் பி வர இடத்துல எம்னு மாற்றிடணும் இ வர இடத்துல பின்னு மாற்றிடணும் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு எலக்ட்ரிக் டைபோலுக்கு பதிலாக மேக்னெட்டிக் டைபோல் அதுக்கப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி யூஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் பி வெக்டார் டாட் இ வெக்டார் இங்கே என்ன வரும் மைனஸ் எம் வெக்டார் டாட் பி வெக்டார் ஸோ அந்த சிமிலாரிட்டி நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியும் தட் இஸ் வாட் அனாலஜி எலக்ட்ரிக் இதில் இருந்து எப்படி வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எழுதுறது எந்த காம்பனண்ட் சேஞ்ச் பண்ணால் போதும் அந்த ஃபார்முலா கிடைக்கும் தெரிஞ்சுன்னா இது மட்டும் தெரிஞ்சுதான் போதும் எது மேக்னெட்டிசமுக்கு இ வெக்டார் பி வெக்டாரும் பி வெக்டாருக்கு எம் வெக்டார் 1/ε மாதிரி தான் மியூ நாட்டு இந்த ஃபார்முலா வந்து மாற்றினா என்ன கிடைச்சிடும் அந்த கேஸுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கான ரிலேஷன் கண்டுபிடிக்க முடியும் மேக்னெட்டிக் டார்க்கு அட் த சேம் டைம் மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜியும் நம்ம கனெக்ட் பண்ணிட முடியும் சரியா புரிஞ்சுதா ரைட் அதுக்கப்புறம் இந்த முக்கியமான இன்னொரு பாயிண்ட் என்னன்னா மேக்னெட்டிசம் ஆஃப் காஸ் லா the net magnetic flux through any closed surface the net magnetic flux through any closed surface is 0 Gauss law for electricity நம்ம பார்த்தோம் என்னது total flux for any closed surface equal to q by epsilon naught அது Gauss law for electricity ஓகேவா flux வந்து எதுக்கு ஈக்குவலா இருக்கும் q by epsilon naught க்கு ஈக்குவலா இருக்கும் அது Gauss law for அது எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல பார்த்தது இங்க நாம பார்க்கிறது என்னது Gauss law for மேக்னெட்டிசம் எடுக்கும்போது the net magnetic flux through any closed surface என்னவா இருக்கும் 0வா இருக்கும் அதாவது இன்டெக்ரல் E B வெக்டார் டாட் dA வெக்டார் ஈக்குவல் டு என்னவா இருக்கும் 0 dA வெக்டார் otherwise you can use ds வெக்டார் dA ன்னு சொல்லலாம் otherwise ds னா surface area dA னா ஏரியா finally it is area field into area ரெண்டுத்துக்கு டாட் ப்ராடக்ட் எடுக்கிறோம் this is represents the closed surface area equal to என்னவா இருக்கும் மேக்னெட்டிக் கேஸ்ல 0வா இருக்கும் எலக்ட்ரிசிட்டியா இருந்ததுனா இது மேக்னெட்டிசம்க்கு இதுக்கான ஆன்சர் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எலக்ட்ரிக் கேஸ்ல என்ன வரும் E வெக்டார் டாட் dA வெக்டார் equal to q by total charge by epsilon naught இது தெரியுதா இந்த கேஸுக்கு எலக்ட்ரோஸ்டாட்டிக் கேஸ்க்கு சரியா ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ரைட் அடுத்தது இது ஒரு ஸ்மால் டெரிவேஷன் இதில் சில டெஃபினேஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் சில டெரிவேஷன் நமக்கு இருக்குது இந்த சாப்டர் ரொம்ப ஈஸி இதில் கேட்குற எல்லா கொஸ்டினும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும் சரியா இதில் மேக்னடைசேஷன் அப்படின்னு புதுசாக ஒரு டேர்ம் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி இது இந்த ரெண்டு வேர்டும் நம்ம இதில் தான் ஸ்டடி பண்ண போகிறோம் மேக்னடைசேஷன் அண்ட் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி அந்த மேக்னடைசேஷன்னா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேக்னடைசேஷன் எம் கேபிட்டல் எம் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இதுதான் ஆக்சுவலான டெஃபினிஷன் மேக்னடைசேஷன் எம் ஆஃப் ஏ சாம்பிள் டு பி ஈக்குவல் டு நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம் நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் மேக்னடைசேஷன்னா எம் வெக்டார் இட்ஸ் ஏ வெக்டார் குவான்டிட்டி நெட் மேக்னெட்டிக் மொமெண்ட் பர் யூனிட் வால்யூம் இதான் என்னது இங்கே வீனா வால்யூம் டோன்ட் கன்சிடர் இட்ஸ் வெலாசிட்டி சரியா ஸோ அந்த கன்ஃபியூஷன் வரும் விக்கு வந்து வால்யூமுக்கு வி யூஸ் பண்ணுறோம்
பொட்டன்ஷியலுக்கு V யூஸ் பண்ணுறோம், இங்கே இந்த கேஸ் இங்கே வந்து வால்யூம். பொட்டன்ஷியல் நம்ம V தான் யூஸ் பண்ணுறோம், வெலாசிட்டிக்கு V தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த எல்லாத்துலேயும் V வரதுனால கன்ஃபியூஷன் இருக்கும், பி கேர்ஃபுல். ஸோ டெஃபினேஷன் தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க, சரியா? ஸோ M வெக்டார் ஈக்குவல் டு டோட்டல் நெட் என்னது, நெட் டைபோல் மொமெண்ட். நெட் டைபோல் மொமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். பெர் யூனிட் வால்யூமில் எவ்வளோ நெட் டைபோல் மொமெண்ட் இருக்குதோ அதுக்கு பேர் தான் என்னது, மேக்னடைசேஷன், சரியா? ஸோ இந்த கேஸ் வந்து எங்கே நம்ம யூஸ் பண்ண போகிறோம், இதை எங்கே நம்ம ஸ்டடி பண்ண போகிறோம் டீட்டெயிலாக எடுத்து அடுத்து பார்க்க போகிறோம். அதில் இதெல்லாம் இதனுடைய இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். மேக்னடைசேஷன் என்னன்றது M vector. Magnetization is a vector. It is a vector. It is not a scalar. Why it is a vector? Because it depends on என்னது, dipole moment. Dipole moment is a vector quantity. Dipole moment is a vector quantity. அதனால magnetization also what? Vector quantity. சரியா? அதுக்கப்புறம் அதனுடைய டைமென்ஷன் ஃபார்முலா L⁻⁻1A. ஸோ அதுவும் கேட்பாங்க. அதுக்கப்புறம் SI யூனிட் ஆம்பியர் மீட்டர் பவர் -1. ஸோ அதனுடைய யூனிட்லேருந்து டெரைவ் பண்ணால் போதும். இதுக்கு பதிலாக மீட்டர் கியூபு. மேக்னடைசேஷன் என்னது, ஐயோடைய இந்த யூனிட் எப்படி டெரைவ் பண்ணலாம், இங்கே பாருங்க. இதனுடைய யூனிட் எழுதுனீங்கன்னா டைபோல் மொமெண்ட் M எதுக்கு ஈக்குவல், I × A, கரண்ட் × ஏரியா, பை இங்கே வால்யூம் இல்லையா, M = I × A பை வால்யூம். அப்போ இதுக்கு யூனிட் எப்படி டெரைவ் பண்ணுவீங்க, வால்யூம்னா மீட்டர் கியூப். வால்யூம்னா என்ன அர்த்தம், மீட்டர் கியூப். கரண்ட்டுக்கு ஆம்பியர், ஏரியாவுக்கு என்ன வரும், மீட்டர் ஸ்கொயர். ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், மீட்டர் ஸ்கொயரும் இது ஒரு ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனல் என்ன கிடைக்கும், ஆம்பியர் பை மீட்டர், தட் இஸ் ஆம்பியர் M⁻⁻1. ஸோ அதனால தான் இங்கே என்ன வந்திருக்கு, ஆம்பியர் மீட்டர் பவர் -1. சரியா? அது நீங்கள் டெரைவ் பண்ணி ஞாபகம் வச்சோம்னு அவசியம் கிடையாது. இஃப் யூ பாசிபிள் டு ரிமெம்பர் அப்படின்னா நீங்கள் அப்படியே மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாம். அது உங்களோட ப்ராக்டிஸில் ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்க முடியும், சரியா? ஸோ SI யூனிட் ஆஃப் மேக்னடைசேஷன் கேட்டாங்கன்னா ஆம்பியர் மீட்டர் பவர் -1. இன்கேஸ் மறந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வந்து டெரைவ் பண்ண தெரியணும். பிகாஸ் மேக்னடைசேஷன் ஈக்குவல் டு net magnetic dipole moment by per unit volume. Net magnetic dipole moment உடைய ஃபார்முலா என்னது, current into area, I into A. அதில் n number of turns இருந்ததுன்னா NIA யூஸ் பண்ணுவோம். M = NIA if n number of turns in a coil அப்படின்னு இருந்துச்சுன்னா. அப்போ கரண்ட்டுக்கு ஆம்பியர், ஏரியாவுக்கு மீட்டர் ஸ்கொயர், வால்யூமுக்கு மீட்டருக்கு சிம்பிளிஃபை பண்ணால் யூனிட் கிடைச்சிரும். இதை வச்சு நீங்கள் டைமென்ஷன் எழுதிடலாம். ஏவுக்கு இது ஏ வந்துடும், மீட்டர்ன்றது லென்த்து, அதனால் L⁻⁻1. எனிவே அது எப்படி ஞாபகம் வச்சுப்பீங்களோ உங்களுக்கு இது மாதிரி டெரைவ் பண்ணி ஞாபகம் வச்சுனாலும் ஃபைன், டேரெக்டாக மெமரைஸ் பண்ணி ஞாபகம் வச்சுனா அது உங்களோட சாய்ஸ். போர்டு எக்ஸாமில் அந்த கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கோங்க, சரியா? ரைட். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெரிவேஷன் டெரைவ் பண்ண போகிறோம் இந்த கேஸுக்கு. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கன்சிடர் a long solenoid of n turns per unit length and carrying a current I, the magnetic field interior of the solenoid was அப்படின்னு கொடுத்துட்றாங்க. ஃபர்ஸ்ட் கேஸ் இது என்னன்னா, இனிஷியல் கேஸ் வந்து இப்போ ஒரு solenoid எடுக்க போகிறோம். எப்படி எடுக்கிறோன்னு பாருங்கள். ஒரு solenoid கன்சிடர் பண்ண போகிறோம் லைக் திஸ். இப்போ இது வந்து ஒரு solenoid, இப்படி ஒரு solenoid எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ இதில் வந்து ஐன்ற கரண்ட்டு பாஸ் ஆகுது. இந்த solenoidல ஐன்ற கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இன்சைடில் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குமா, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு நான் என்ன எடுக்க போகிறேன், மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். solenoidோட ப்ராப்பர்ட்டி நம்ம லாஸ்ட் சாப்டரில் பார்த்துட்டோம், சரியா? ஸோ இது எல்லாமே என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில் இருக்கும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இங்கே பின்றது அந்த இனிஷியலாக இருக்கிறது B0ன்னு எடுத்துக்கிறேன், μ0 NI. ஓகேவா? ஏன் B0 எடுக்கிறேன்னா, லைக் இன்சர்ட் இப்போ 2 கேஸ் பண்ண போகிறோம். இன்சைடில் வந்து இப்போ ஒரு சாஃப்ட் அயன் கோரை இன்சர்ட் பண்ண போகிறேன். அந்த அயன் கோரை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா மாறுது அப்படி ஸ்டடி பண்ண போகிறோம். ஸோ கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் எதுக்கு ஈக்குவல், μ0 NIக்கு ஈக்குவல். μ0னா என்னது, வேக்கமில் இருக்கக்கூடிய பெர்மியபிலிட்டி, கரெக்டாக? என்னன்றது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த். என்னென்ன என்ன அர்த்தம், solenoidல நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட் லென்த், ஸ்மால் என்னன்னா. அப்புறம் ஐன்றது கரண்ட், தட் இஸ் வி நோ தட், கரெக்டா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது இனிஷியல் கண்டிஷன் B0 = μ0 NI. If the interior of the solenoid is filled with a material, if the interior of the solenoid filled with a material of non-zero magnetization, then the inside solenoid will be greater than B0. அப்படின்னா என்ன அர்த்தம், solenoidக்கு இன்சைடில் அடுத்த கேஸ். ஸோ இதை முடிச்சிட்டேன் இல்லையா? இப்போ பாருங்க, இதே கேஸில்
செகண்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இதே சொலினாய்டு ஓகேவா ஸோ அதே சொலினாய்டு சேம் சொலினாய்டு கன்சிடர் பண்ணிக்கோங்க இங்கே இன்சைடில் ஒரு சாஃப்ட் அயன் கோரை இன்சர்ட் பண்ணிடுறேன் இது வந்து ஒரு சாஃப்ட் அயன் கோர் சரியா இங்கே ஆல்ரெடி கரண்ட் ஐ வந்து பாஸ் ஆகுது ஆல்ரெடி கரண்ட் ஐ பாஸ் ஆகுது இங்கே பாஸ் ஆன அதே கரண்ட் ஸ்டில் அதே கரண்ட் தான் கரண்ட் சேஞ்ச் ஆகலை சரியா கரண்ட் அதே கரண்ட் தான் பாஸ் ஆகுது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா ஒரு சாஃப்ட் அயன் கோரை இன்சர்ட் பண்ணிட்டோம் இங்கே ஆல்ரெடி என்ன இருக்கு இன்சைடில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருந்திருக்கு சொலினாய்டுனால கரெக்டா இது வந்து B0 அப்படின்னு எடுத்துக்கிறோம் இது B0 இப்போ ஒரு சாஃப்ட் அயன் கோரை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் சாஃப்ட் அயன் கோரை இப்போ இன்சர்ட் பண்ணிட்டோம் இப்படி ஓகேவா சம் மேக்னெட்டிக் மெட்டீரியல் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய ஒரு மெட்டீரியல் நீங்கள் என்ன பண்ணுறீங்க இன்சர்ட் பண்ணுறீங்க இப்போ இதனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் இதனால என்ன ஆகும் புதுசாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன எடுத்துக்க போகிறேன் BM ஓகே மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு மெட்டீரியல் BM என்ன அர்த்தம் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு மெட்டீரியல் சரியா ஸோ B0ன்றது அந்த மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் ஆல்ரெடி கரண்ட்னால பாஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணுறதுனால புதுசாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்ரோடியூஸ் ஆகுது டியூ டு இந்த மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணதுனால தட் இஸ் வாட் BM ஸ்மால் எம்ன்றது என்னது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த மெட்டீரியல் அப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் இப்போ சொலினாய்டுக்கு இன்சைடில் இருக்கக்கூடிய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா B is equal to B0 plus BM so net magnetic field net magnetic field net magnetic field அதை நான் B எடுத்துக்கிறேன் B vector equal to B0 vector plus BM vector சொல்றது புரியுதா B vector என்றது என்னது total magnetic field after inserting a material magnetic property இருக்கக்கூடிய இந்த மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் சொன்னேன் இல்லையா கரண்ட் பாஸ் ஆகிறதுனால ப்ரொடியூஸ் ஆன அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ மெட்டீரியல் இன்சர்ட் பண்ணதுனால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்போ இது ரெண்டும் சேர்ந்து தான் என்ன இருக்குது இப்போ சொலினாய்டுக்கு இன்சைடுக்குள்ள டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குது அந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம் ஸோ B0 ப்ளஸ் BM அப்படின்னு கிடைச்சிருக்கு B வெக்டார் ப்ளஸ் இந்த கேஸு இதில் இந்த BM எதுக்கு ஈக்குவல் BM வெக்டார் வந்து எது கூட கனெக்ட் பண்ண போகிறோம்னா அந்த மெட்டீரியல் நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்சைடில் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் அது என்ன ஆகும் மேக்னெட்டிக்காக மாற ஆரம்பிக்கும் மேக்னெட்டைசேஷன் ஆக ஆரம்பிக்கும் மேக்னெட்டைசேஷன் என்ன அர்த்தம் நார்மலாக அது அயன் ராடாக இருக்குது மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல அதை எடுத்து பிளேஸ் பண்ணும்போது இந்த அயன் ராட் என்னவா மாறுது மேக்னெட்டாக மாறுது மேக்னெட்டைஸ் ஆகுது சொன்னது புரியுதா அப்போது இந்த கேஸில் இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுப்போம் this is equation number 1 so where BM vector எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா μ0 into M vector so BM என்றது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு த மெட்டீரியலை இன்சர்ட் பண்ணுறதுனால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாச்சுன்னு பார்த்தோம் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாகிறதுக்கான காரணம் என்னது அந்த அயன் ராடு இல்லை சம் மேக்னெட்டிக் மெட்டீரியல் எதை இன்சர்ட் பண்ணும்போது மேக்னெட் அது வந்து நார்மல் மெட்டீரியல் இப்போ மேக்னெட்டிக் மெட்டீரியலாக மாறுது அதுதான் என்னது மேக்னெட்டைஸ் ஆகுது அப்போது அதுக்கான ரிலேஷன் தான் என்னது μ0 into M வெக்டர் அந்த மெட்டீரியல் எந்த அளவுக்கு மேக்னெட்டைஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு என்ன பண்ணும் அடிஷனலாக மேக்னெட்டிக் ஃபீல்டை அந்த ராடில் ப்ரொடியூஸ் பண்ணும் அதாவது அந்த மெட்டீரியலில் ப்ரொடியூஸ் பண்ணும் இன்சைடில் அப்போ அந்த மெட்டீரியல் அடிஷனலாக ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ளஸ் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டும் சேர்ந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுது சரியா ஸோ இது ஒரு ரிலேஷன் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ண போகிற அனதர் வேர்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்டென்சிட்டி மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி ஸோ மேக்னெட்டிக் இன்டென்சிட்டிக்கான ரிலேஷன் மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி மேக்னெட்டிக் இதுக்கான சிம்பிள் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது H வெக்டார் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஃபார்முலா
B vector divided by mu naught minus M vector. So இந்த ஃபார்முலாவை பேசிக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. H vector equal to magnetic intensity H vector எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா total magnetic field B vector by mu naught minus H vector. So அதுதான் என்னது magnetic intensity. அதாவது B by mu naught minus magnetization subtract பண்ணா ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ தான் என்னது magnetic intensity. இப்போ இதில இருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்னா இதில இருந்து என்ன ஸ்டெப் டெரைவ் பண்ண போறோம் அப்படின்னா இதில இருந்து M வெக்டாரை கால்குலேட் பண்ண போறோம். இதில இருந்து M வெக்டாரை நம்ம கால்குலேட் பண்ணலாம். இல்ல H வெக்டாரை கால்குலேட் பண்ண முடியும். சோ நமக்கு எது தேவையோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இத ரீஅரேஞ்ச்மென்ட் பண்ணுங்க பாப்போம். H வெக்டார் equal to இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி LCM எடுங்க. B வெக்டார் minus mu naught M வெக்டார் by mu naught. கரெக்ட்டா? சொல்றது புரியுதா பாருங்க. இத LCM எடுத்துக்கறேன். B வெக்டார் minus mu naught M வெக்டார் divided by mu naught அப்படினு கிடைக்கும். இப்போ இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா என்ன கிடைக்கும்? mu naught into H vector equal to B vector minus mu naught M vector. கரெக்ட்டா? mu naught H vector equal to B vector plus B vector minus mu naught M vector. அப்ப இதில இருந்து டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிங்க. B vector equal to இந்த டேர்ம் எங்க கொண்டு வந்துருங்க. mu naught H vector plus mu naught M vector. கரெக்ட்? சோ இதில இருந்து mu naught காமனா எடுத்துட்டீங்கன்னா H vector plus M vector that is B vector அப்படினு கிடைக்கும். சரியா? இதுதான் இந்த ஸ்டெப். ஓகே? அதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினா இதில இருந்து நம்ம இன்னொரு டேர்ம் இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறோம். M vector equal to நம்ம அடுத்து இன்ட்ரோ듀ஸ் பண்ண போற டேர்ம் M vector equal to susceptibility into H vector. That is the relation between இந்த ஃபார்முலா என்னன்னா இது ஒரு ஃபார்முலா relation between magnetization and magnetic intensity சொல்றது புரியுதா? இது ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேஷன் that is also very important formula for 1 mark கேஸ்க்கு. M வெக்டார் கொடுத்துட்டு H வெக்டார் கேட்கலாம், இல்ல H வெக்டார் கொடுத்துட்டு M வெக்டார் கேட்கலாம், இல்ல M உம் H உம் கொடுத்துட்டு susceptibility கேட்கலாம். susceptibility கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். சரியா? புரியுதா? கிளியர்? புரியுதா? ரைட். M வெக்டார் equal to susceptibility into H வெக்டார். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படினா இப்போ நம்ம ஆல்ரெடி இங்க ரைட் இதுல நம்ம டெரைவ் பண்ணி கொண்டு வந்தோம் இல்லையா? இந்த ஈக்குவேஷன்ல இப்போ M வெக்டாருக்கு பதிலா susceptibility into H வெக்டார் சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். இத வேணா ஈக்குவேஷன் நம்பர் இத 3 னு வெச்சுக்கலாம். இல்ல 2 னு வெச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2. So substitute equation number 3. இது ஈக்குவேஷன் நம்பர் 3 னு வெச்சுக்கோங்க. Substitute equation number 3 in 2. Substitute பண்ணீங்கனா the total magnetic field B vector equal to mu naught into என்ன எழுதிருக்கு ஈக்குவேஷன் H vector plus M vector. இத ஈக்குவேஷன் நம்பர் 2. அங்க நம்ம டெரைவ் பண்ணோம் இல்லையா? அந்த ஈக்குவேஷன் நம்பர் 2 எதுக்கு ஈக்குவல்? mu naught into H vector plus M vector. இதுல mu naught H vector M vector we can write what? Susceptibility into H vector. M vector என்ன எழுதலாம்? Susceptibility into H vector அப்படினு எழுதலாம். So bring H vector is common. So அப்ப simplify பண்ணீங்கனா mu naught 1 plus susceptibility into H vector into H vector. So that is a very important formula. Okay? So இதுதான் derivation. இதனுடைய final relation. B vector equal to mu naught into 1 plus susceptibility into H vector. See susceptibility ன்றது அந்த நேச்சர் அதனுடைய மேக்னடைசேஷன் எந்த அளவுக்கு ஆகுது அப்படின்றது அந்த நேச்சரை டிசைட் பண்ணக்கூடிய ஃபேக்டர் தான் susceptibility. Susceptibility is a dimensionless quantity. சரியா? அதுக்கு யூனிட் கிடையாது. இட் இஸ் a numerical value. அதுக்கு மட்டும் தான் அது வேல்யூ மட்டும் தான் இருக்கும் அதுக்கு. ரைட். இப்போ இப்படி ஒரு ரிலேஷன்ல எழுதலாம். சரியா? 1 plus susceptibility ன்றது எதுக்கு ஈக்குவல் அப்படினா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டிக்கு ஈக்குவல். So 1 plus susceptibility எதுக்கு ஈக்குவல் அப்படினா mu r க்கு ஈக்குவல்.
1 plus susceptibility equal to mu r, otherwise susceptibility equal to என்ன எழுதலாம் mu r minus 1 எழுதலாம். சரியா? இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. This is very important relation for problem. இந்த ரிலேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை பேஸ் பண்ணி 1 மார்க் இருக்கு நமக்கு. சரியா? 1 plus susceptibility equal to mu r, then susceptibility equal to mu r minus 1. So that is the relation between susceptibility and relative permeability. இதோட மீனிங் என்ன? relation between susceptibility and relative permeability. சரியா? இது வந்து ஃபார்முலா. இது எல்லாமே ப்ராப்ளமுக்கு யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ 1 plus susceptibility பட்டா என்ன எழுதலாம்? mu r னு எழுதலாமா? So therefore B vector equal to mu naught mu r into H vector. எப்படி எழுதலாம்? mu naught mu r into H vector because of 1 plus susceptibility எதுக்கு equal mu r. அப்போ இந்த எக்ஸ்பிரஷன்ல இருந்து 1 plus susceptibility க்கு பதிலா mu r ன்னு ரிப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா mu r mu naught into H vector. சொல்ற பாயிண்ட் புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். இப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா இன்னும் ஃபர்தரா mu into H vector. So mu னா என்ன அர்த்தம்? permeability of medium. mu னா என்ன அர்த்தம்? mu னா என்ன மீனிங்? permeability of medium. permeability of medium. So mu எதுக்கு ஈக்குவல்? mu r ஆக்சுவலா mu by mu naught க்கு ஈக்குவல். mu r வந்து இப்படி எழுதலாம் mu r equal to mu by mu naught. relative permeability ஓட மீனிங் என்ன? the ratio of permeability in medium by permeability in vacuum. so relative permeability என்றது mu by mu naught. relative permittivity epsilon r என்றது epsilon by epsilon naught. chapter 1ல நம்ம பார்த்தது. relative permeability epsilon r dielectric constant k எதுக்கு ஈக்குவல்? epsilon by epsilon naught. அதாவது மீடியம் உடைய permittivity by vacuum உடைய permittivity. இங்க என்ன வரும்? permeability. medium உடைய permeability divided by permeability of vacuum அப்படின்னு கிடைக்கும். அப்ப இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா mu r mu naught இதுக்கு ஈக்குவல் mu க்கு ஈக்குவல். இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணா mu r mu naught க்கு ஈக்குவல். it is also equal to எதுக்கு ஈக்குவல்? 1 plus susceptibility க்கு ஈக்குவல். ஏனா mu r இப்ப நம்ம டெரைவ் பண்ணோம் இல்லையா? mu r க்கு நம்ம என்ன சொல்லிருந்தோம்? சோ இத ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ ஃபைனலா இந்த மாதிரி ஒரு மீடியம் உடைய permeability கொடுத்துட்டாங்கன்னா டைரக்ட்டா mu into intensity magnetic intensity மல்டிப்ளை பண்ண ஆன்சர் கிடைச்சிரும். mu கொடுக்காம mu r கொடுத்துட்டாங்கன்னா we have to multiply mu naught into mu r. இதுல mu naught ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? mu naught equal to 4 pi into 10 to the power minus 7. கரெக்ட்டா? டெஸ்லா மீட்டர் per ampere. so mu naught ஓட வேல்யூ ஸ்டாண்டர்டா நமக்கு ஆல்ரெடி தெரியும். அதே நம்ம क्वेश्चनல கொடுத்துருவாங்க. mu naught equal to 4 pi into 10 to the power minus 7. சரியா? இவ்வளவுதான். இதுல மெயினா ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஃபார்முலா ரிலேஷன் இதெல்லாம் இதுதான். டெரிவேஷன் இந்த சாப்டர் இன்னொரு டெரிவேஷன் பார்த்தீங்கன்னா இதுதான். சரியா? முன்னாடி நம்ம ஒரு டெரிவேஷன் பார்த்தோம். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அந்த டைபோல் கேஸ்ல பார்த்திருந்தோம். சரியா? ரைட். இப்போ சோ இது ஐ திங்க் உங்களுக்கு இது ஓரளவு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ இதான் நம்ம அந்த பார்த்த டெரிவேஷனோட ஃபைனல் ரிசல்ட். mu equal to mu r mu naught னு எழுதலாம். otherwise mu naught into mu equal to mu naught mu r. mu r எதுக்கு ஈக்குவல்? 1 plus susceptibility க்கு ஈக்குவல். சோ ப்ராப்ளமுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை அப்படியே அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். சரியா? புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் வாங்க. சோ இது ஒன் ஆஃப் த இந்த சாப்டர்ல ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராப்ளம். இதுல வந்து அந்த சொலினாய்டை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்கும் நமக்கு. சொலினாய்டு கேஸ்ல இன்டென்சிட்டி பேஸ் பண்ணி क्वेश्चन வரும். அதாவது H வெக்டார் பார்த்தோம் இல்லையா? ஏன்னா அது 4th சாப்டர்ல H வெக்டார் நம்ம மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் பார்த்திருப்போம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்ற வேர்டல அது பார்த்திருக்க மாட்டோம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்றது இந்த சாப்டர் தான் பார்ப்போம். தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டின்றது H வெக்டார். சொல்றது புரியுதா? கிளியர்? ரைட். சோ இந்த டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. a solenoid has a core of a material with relative permeability கொடுத்துட்டாங்க. given என்னன்னு கொடுத்திருக்காங்க பாருங்க. இந்த क्वेश्चनல given ப்ராப்ளம்ல என்ன given எழுதினீங்கன்னா சால்வ் பண்றது ரொம்ப ஈஸி. given என்ன கொடுத்துட்டாங்கன்னா relative permeability mu r 400 relative permeability mu r என்ன சொல்லிட்டாங்க
400 கரெக்டா புரியுதா ஃபாலோ பண்ண முடியுதா 400 the windings of the solenoid are insulated from the core carrying a current I 2 amps number of turns per meter அப்படினா என்ன அர்த்தம் ஸ்மால் என்ன அர்த்தம் number of turns per meter number of turns per unit lengthன்றது என்னது யூனிட் அதோட யூனிட் என்னது மீட்டர் சொல்றது புரியுதா clear புரியுதா ரைட் என்ன கேட்டிருக்கீங்க ஜெயிக்கா எஸ் நம்ம ட்ரை பண்ணுவோம் நீட் முடிச்சா தான் ஜெயிக்கு ட்ரை பண்ணணும் ஏன்னா ரெண்டுத்தையும் ஒரே டைமில் கவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா பேரலாக ட்ரை பண்ணுவோம் ரைட் நெக்ஸ்ட்டு கரண்ட் கிவன் 2 amps நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் 1000 அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் டன் கியூப்னு எடுத்துக்கலாம் 1000 டர்ன்ஸ் பர் மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க கரெக்டா நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 1000 பர் மீட்டர் நம்ம எப்படி எடுத்துக்கலாம் 10 power 3 10 cube அப்படி நம்ம எடுத்துக்கிட்டேன் கன்வீனியன்ட்டா what is the first question calculate the h vector क्वेश्चनல என்ன சொல்லிருக்காங்க பாருங்க solenoidல has a core of material வச்சிருக்காங்க solenoid வந்து இருக்கு அந்த solenoidல என்ன பண்ணிட்டாங்க core of the material அப்படினா என்ன அர்த்தம் ஒரு லைக் சாஃப்ட்வேர் அயன் கோர் எடுத்துட்டு போய் இன்சர்ட் பண்ண மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய மெட்டீரியலை என்ன பண்ணிட்டாங்க solenoidக்கு இன்சைட்ல இன்சர்ட் பண்ணிட்டாங்கன்னா how to calculate the total magnetic field inside the solenoid இந்த total magnetic field கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ஆக்சுவலா என்னென்ன ஃபார்முலா பார்த்தோம்ன்றத ஃபர்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம் இது நியூ ஃபார்முலா இப்போ நம்ம இங்க பார்க்க போறோம் இந்த total magnetic field கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது see here இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும் mu0 1 plus susceptibility into h vector கரெக்ட்டா இதை யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ணலாம் ஆனா இந்த கேஸ்ல நமக்கு susceptibility கொடுத்திருக்காங்களா டைரக்ட்டா கொடுக்கல கரெக்ட்டா சோ இத கரண்ட் கொடுத்தானா ஈஸியா கண்டுபிடிக்கக்கூடிய ஃபார்முலா என்னன்னு பாருங்க சாரி h வெக்டார் இல்ல அதோட மேக்னிட்யூட் மட்டும் எடுத்தீங்கன்னா h n × I இந்த ஃபார்முலா தான் ஆக்சுவலா நம்ம இத கனெக்ட் பண்ணுவோம் இந்த h வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கரண்ட் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது இத ஞாபகம் வச்சுக்கோங்க solenoid கேஸ்ல கரண்ட் கொடுத்துட்டாங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் லெந்த் கொடுத்துட்டாங்கன்னா h வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது ni மேக்னெட்டிக் ஃபீல்ட் கேட்டாங்கன்னா b mu0 μr into h வெக்டார் போட்டுருவோம் அதாவது h மேக்னெட்டிக் ஃபீல்ட் h கண்டுபிடிச்சிடலாம் ஆனா h நமக்கு ஆல்ரெடி என்ன வரும் தெரிஞ்சிருக்கணும் क्वेश्चनல h டைரக்ட்டா கொடுக்கல இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி இன் solenoid கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஒன்னு வந்து மேக்னெடைசேஷன் கொடுத்தாங்கன்னா இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் எதுனா இது இருக்கு பாருங்க m vector equal to susceptibility into h vector மேக்னெடைசேஷன் கொடுத்திருந்தாங்கன்னா susceptibility தெரிஞ்சனா அது டினாமினேட்டர் கொண்டு வந்துட்டு m by susceptibility equal to h vector இதை யூஸ் பண்ணி h வெக்டார் கண்டுபிடிக்க முடியும் ஏன் h வெக்டார் கண்டுபிடிக்கணும்னா அது தெரிஞ்சா தான் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க முடியும் ஒரு விஷயம் ரெண்டாவது क्वेश्चनல அவங்க கேக்குற ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்னது ஃபைண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி h வெக்டார்னு கேக்குறாங்க கொடுத்துக்கிற டேட்டா மூணு தான் என்னது கரண்ட் கொடுத்துட்டாங்க solenoid நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பெர் யூனிட் கொடுத்துட்டாங்க 2 டேட்டா அதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்திருந்தாங்க அந்த permeability relative permeability mu r 400 so mu r given current given number of turns in a solenoid given per unit length இது 3 டேட்டா தான் கொடுத்திருக்காங்க அப்ப மேக்னெடைசேஷன் கொடுக்கல சோ மேக்னெடைசேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆனா அந்த ரிலேஷனுக்கான டேட்டா அங்க ஈஸியா இல்ல சோ கரண்ட்டும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் தெரிஞ்சா நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் மேக்னெடைசேஷன் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கண்டுபிடிக்க முடியும் அதுக்கான ஃபார்முலா தான் இது h × ni அப்ப இல்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் பாருங்க n என்னது இங்க 10 cube கரெக்ட்டா என்ன கொடுத்திருக்காங்க n வந்து 1000 அத 10 cube னு எடுத்துக்கிட்டேன் அதுக்கு அப்புறம் கரண்ட் எவ்வளவு கொடுத்திருக்காங்க சோ அப்ப 2 × 10 to the power 3 அப்படி கிடைக்கும் சரியா சோ 2 × 10 to the power 3 அதோட யூனிட் வந்து ஆம்பியர் per மீட்டர் சோ இத ஃபர்ஸ்ட் நோட் பண்ணி வெச்சுக்கோங்க என்னோட யூனிட் வந்து ஆம்பியர் per மீட்டர் அப்படி கிடைக்கும் இது வந்து எத்தனாவது क्वेश्चन இது a that is answer for first one a क्वेश्चनக்கான ஆன்சர் இது சரியா இந்த ஃபார்முலா புது ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க கரண்ட் கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி கேட்டாங்கன்னா क्वेश्चनல என்ன கேட்டிருப்பாங்க மேக்னெட்டிக் இன்டென்சிட்டி அப்படி கேட்பாங்க solenoid கேஸ்ல இது பர்టిక్యులரா solenoidல தான் இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவோம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்டென்சிட்டி ஓகே சோ h
Ni. What is the second question? Magnetization M கேட்டுக்கறாங்க. So இந்த magnetization M like நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். இன்னும் ஈஸியா நம்ம கண்டுபிடிக்கலாம். Magnetization M we can derive இன்னும் ஈஸியா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படினா இப்போ பார்த்து அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. செகண்ட் क्वेश्चन வந்து M தானே? BM. So M equal to susceptibility into H. M எதுக்கு equal? Susceptibility into H க்கு equal. M equal to susceptibility into H. கரெக்ட்டா? புரியுதா? அப்போ இத சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன வரும் பாருங்க. Susceptibility எப்படி டைரக்ட்டா கால்குலேட் பண்ணலாம்? இந்த கேஸ்ல given data பாருங்க. mu r கொடுத்துட்டாங்க, I கொடுத்துட்டாங்க, n கொடுத்துட்டாங்க. mu r கொடுத்திருக்காங்கன்னா susceptibility க்கு mu r கூட ரிலேஷன் என்ன? mu r equal to 1 plus susceptibility. இப்போ தான் டெரிவேஷன்ல பார்த்தோம். mu r equal to நான் சொன்னேன் இல்லையா? இந்த mu r எதுக்கு ஈக்குவல்? 1 plus susceptibility. கரெக்ட்? சோ நான் டெரிவேஷன் அத போட்டுறேன் உங்களுக்கு. mu r எதுக்கு ஈக்குவல்? 1 plus susceptibility. Susceptibility தெரிஞ்சனா இப்ப magnetization M கண்டுபிடிச்சிடலாம். அப்ப mu r minus 1 equal to susceptibility. கரெக்ட்டா இந்த +1 எங்க கொண்டு வந்தா -1 ஆயிடும். இது எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 400. So 400 minus 1 equal to susceptibility. Susceptibility என்ன கிடைக்கும் அப்ப? 399 கிடைக்கும். 399. கரெக்ட்டா? சோ அப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? M equal to susceptibility into H vector. சிம்பிளிஃபை பண்ணுங்க இத. So therefore M equal to susceptibility to H. Susceptibility 399. What is a H? Magnetic intensity என்ன கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் இந்த क्वेश्चनல? First one can answer. இது B. 2 into 10 to the power 3. கரெக்ட்டா? 2 into 10 to the power 3. சோ அப்ப இத மல்டிப்ளை பண்ணுங்க அவ்வளவுதான். என்ன வரும்? ஆன்சர் வந்து 798 வருமா? ரொம்ப சிம்பிள். 400 into 2 போட்டா என்ன வரும்? 800. 400 into 800 இதுல ஒரு 399 தான இருக்கு 400 இல்லாம அப்ப ஒரு 2 சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. அப்ப என்ன ஒரு 798 இல்லனா மல்டிப்ளை பண்ணிக்கோ 9 into 2 18 பார் கேரி 1 வெச்சுக்கோங்க மறுபடியும் 89 3 into 6 plus 1 7 into 10 to the power 3 கரெக்ட்டா 10 to the power 3 அப்படி நமக்கு கிடைக்கும். சோ அப்ப இது ஸ்டாண்டர்ட் ஃபார்மட்ல எழுதினா என்ன வரும் இங்க 7.98 into 10 to the power 5 ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் என்ன அர்த்தம் ஒரு டெசிமல் எழுதும்போது சிங்கிள் டெசிமல் எழுதுறது ஜெனரலா என்னது ஸ்டாண்டர்ட் ஃபார்மட் சரியா அப்போ இத 7.98 அப்படிங்கிறது அப்ராக்ஸிமேட்டா 7.98 அப்ராக்ஸிமேட்டா என்ன எடுத்துக்கலாம் இத 8 ன்னு எடுத்துக்கலாம் 7.98 ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு 8 into 10 to the power 5 சரியா சோ இது செகண்ட் ஒன்னுக்கான ஆன்சர் சோ புரியுதா தேர்ட் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க தேர்ட் வந்து இத வந்திருக்கு பாருங்க ஆன்சர் 8 into இந்த ஃபார்முலா போட்டு நீ காம்ப்ளிகேட் பண்ணிக்க தேவையில்லை நமக்கு ஆல்ரெடி h தெரியும் நான் சொல்றது புரியுதா இதல சால்வ் பண்ணால அதே ஆன்சர் தான் கிடைக்கும் உள்ள ஸ்டெப்ஸ் எல்லாம் போட அவசியம் கிடையாது ஆல்ரெடி we know the relation between magnetization and h சோ அந்த ஃபார்முலாவை டைரக்ட்டா யூஸ் பண்ணீங்கனா இதுக்கு பதிலா இப்ப நான் யூஸ் பண்ண ஃபார்முலா சப்ஸ்டிட்யூட் பண்ணா டைரக்ட்டா இதே ஆன்சர் உங்களுக்கு கிடைச்சிரும் சரியா so ampere per meter what is the third case third என்ன கேட்டிருக்காங்க total magnetic field கேட்டிருக்காங்க கரெக்ட்டா third வந்து what is the magnetic field so இது டைரக்ட்டா நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் total magnetic field கண்டுபிடிக்கிறதுக்கு கேஸ் C total magnetic field B க்கு B is equal to mu into h ஏனா கோர் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் கோரோட மீடியம் என்னது mu கரெக்ட்டா சோ mu into h mu எப்படி எழுதலாம் mu naught mu r into h கரெக்ட்டா சொல்றது புரியுதா the total magnetic field கண்டுபிடிக்கிற ஃபார்முலா கோர் இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் total magnetic field கண்டுபிடிக்கிற ஃபார்முலா B is equal to mu h டெரிவேஷன்ல ஃபைனலா போட்டு காமிச்சேன் பாருங்க
core insert பண்ணதுக்கப்புறம் see here total magnetic field after inserting the core inside the solenoid B is equal to mu H. Mu எப்படி எழுதலாம்? Mu we can write mu or mu naught. So அப்போ mu or mu naught into H. So mu or questionல கொடுத்துட்டாங்க. Mu naught constant 4 pi into 10 to the power minus 7. புரியுதா? அதுக்கப்புறம் நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும்? அந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா H வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா will get the answer. H வந்து 2 into 10 power 3. ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்கே. mu naught ஓட வேல்யூ 4 pi into 10 to the power minus 7. 4 pi into 10 to the power minus 7 into mu r வந்து 400 क्वेश्चन கொடுத்துட்டாங்க. h வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் நம்ம 2 into 10 to the power 3 அவ்வளவுதான். இத சால்வ் பண்ணா ஆன்சர் இஸ் ஓவர். ஓகே எஸ் ஹாய் இத சால்வ் பண்ணுங்க 4 into 3.14 பை வேல்யூ எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன கேன்சல் பண்ணிடலாம் பாருங்க. ஸோ இங்கே ஒரு 20 இது ஒரு 10 power 3 சிம்பிளிஃபை பண்ணால் 10 power minus 2 இருக்கும் கரெக்டா. இது ஒரு 20 இங்கே ஒரு 10 power 3 டோட்டலாக 10 power 5. அப்போ 10 power minus 7 plus 5 என்ன ஆகும்? ரிமைனிங் 10 power minus 2ன்னு இருக்கும். அப்போ 4 into 3.14 ஸோ இந்த 4 into 2 8 into 10 to the power minus 2 சரியா. ஸோ ஃபர்தராக இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா ஸோ இப்போ ஆன்சர் வந்து என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணுங்கள். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஃபைனலாக 0.99 கிடைக்கும். தட் இஸ் அப்ராக்சிமேட்லி 1 டெஸ்லா சரியா. இது நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். மல்டிப்ளிகேஷன் நீங்கள் பண்ணிக்கோங்க. இது நார்மல் மல்டிப்ளிகேஷன்றதுனால தட் இஸ் நாட் எ டிஃபிகல்ட் சரியா. ரைட் நெக்ஸ்ட்டு 4th இதில் 4 கேஸ் கேட்டிருந்தாங்க இல்லையா. கேஸ் டி என்ன கேட்டிருக்காங்க பாருங்க கொஸ்டினில். What is D? The magnetization current என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. Magnetization current அதாவது என்னன்னா அந்த கோரை நம்ம இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அதில் இன்சைடில் இருந்த அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுனால அந்த கோர் என்ன ஆகுது? மேக்னெட்டிஸ் ஆகுது. அது மேக்னெட்டிஸ் ஆகிறதுனால எக்ஸ்ட்ரா கரண்ட் என்ன ஆகும்? அதில் பாஸ் ஆகும். இதில் சொலினாய்டில் அந்த எக்ஸ்ட்ரா கரண்ட் தான் என்னது? டியூ டு மேக்னெட்டிஸ் ஆனதுனால ப்ரொடியூஸ் ஆன அந்த கரண்ட். அந்த மேக்னெட்டைஸ்டு கரண்ட் தான் என்னன்னு கேட்குறாங்க சரியா. இப்போ சொலினாய்டில் மேக்னெட்டிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா இன்சைடில் நமக்கு என்ன ஃபார்முலா? மியூ நாட் என் இன்ட்டு ஐ அங்கே இருக்கக்கூடிய கரண்ட்டு. இங்கே 2 கரண்ட் உள்ள வருது ஆஃப்டர் அதை இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம். ஸோ ஃபார்முலா என்ன வரும்? V is equal to மியூ நாட் என் மேக்னெட்டிக் அந்த கோரை இன்சர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்த கரண்ட் ஐ, அதுக்கப்புறம் அந்த கோரை இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கரண்ட் சொலினாய்டில் பாஸ் ஆகுது. அந்த கோர் மேக்னெட்டிஸ் ஆனதுனால இங்கே என்ன ஆகுது? எக்ஸ்ட்ராவாக இன்னொரு கரண்ட் பாஸ் ஆகுது. எக்ஸ்ட்ரா ஒரு கரண்ட் வருது. அதில் என்னது? IM தட் இஸ் மேக்னடைஸ்டு கரண்ட். இதான் ரிலேஷன். ஸோ ஸ்டில் சொலினாய்டு ஃபார்முலா மியூ நாட் என்ஐ தான். ஐக்கு பதிலாக இங்கே ஒரு கரண்ட் மட்டும் இல்லை மேக்னடைஸ் ஆனதுனால இன்னொரு கரண்ட் பாஸ் ஆகிருக்கு. அந்த கரண்ட் தான் என்னென்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் IM அதான் கொஸ்டின். ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா ஈஸியாக கனெக்ட் பண்ணிடலாம். ஓகே இந்த பர்டிகுலர் கொஸ்டின் இந்த கொஸ்டின் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சாலே இந்த சாப்டர்லேருந்து வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். சொன்னது புரியுதா? கிளியர் ரைட். இப்போ B என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1 டெஸ்லா சப்ஸ்டிட் பண்ணுங்க. பிக்கு பதிலாக B வந்து 1 ஈக்குவல் டு மியூ நாட் வேல்யூ 4 pi into 10 to the power minus 7. n வேல்யூ வந்து 10 cube. ஸோ இது வந்து 2 ப்ளஸ் IM. இதுதான் ஆக்சுவலாக இந்த வேல்யூ சரியா. அதுக்கப்புறம் கொஞ்சம் கால்குலேஷன் இந்த பை வேல்யூ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பை வேல்யூ வந்து நம்ம அதனுடைய 1/π வேல்யூ நல்லா தெரிஞ்சுக்கணும். 1/π² வேல்யூ நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிறோம். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1/π இதுக்கு ஈக்குவல் அப்ராக்சிமேட்டாக அப்படின்னா ஃபஸ்ட்டு பை எழுதி வச்சுக்கோங்க. பை வேல்யூ நமக்கு ஆல்ரெடி தெரியும் 3.14 அப்ராக்சிமேட்டாக என்னன்னு சொல்லலாம் 22/7. 1/π அப்ராக்சிமேட்டாக 0.318 நம்ம சால்வ் பண்ண போகிறோம். பை வேல்யூ வந்து நீங்கள் 22/7 இல்லை 3.14 போட்டால் சால்வ் பண்ண தேவையில்லை. டினாமினேட்டரில் பை வந்துன்னா அது நீங்கள் 1/πன்னு எடுத்து 0.318 ரொம்ப டைம் உங்களுக்கு இல்லைனா அது 0.3 எடுத்து சால்வ் பண்ணலாம். கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும் ஆன்சரில் டெசிமல் எடுக்கும்போது ரொம்ப அக்யூரேட்டாக இருக்காது சரியா. அதுக்கப்புறம்
பை ஸ்கொயர் வேல்யூவை பை ஸ்கொயர் வேல்யூ அப்ராக்சிமேட்டாக டன்னு எடுத்துக்க போகிறோம் 1/π². அதனால் என்ன ஆகிடும் 0.1. இது எல்லாமே அப்ராக்சிமேட்லி, சரியா? எக்ஸாக்ட்லி ஈக்குவல் கிடையாது, எல்லாமே அப்ராக்சிமேட்லி ஃபார் கன்வீனியன்ட். நமக்கு ஆன்சர் ஈஸியாக கிடச்சிரும், சொல்லாத ஒன்றும் பிரச்சனை கிடையாது, சரியா? இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரியா? இந்த வேல்யூவை கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு கால்குலேஷன் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். நீங்கள் நார்மலாக வந்து பை வேல்யூ வந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து 3.14 டினாமினேட்டரில் போட்டு அதை மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா டைம் நிறைய ஓடும். நம்ம ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ண முடியாது, டைம் பத்தாமல் போய்டும். டைம் நமக்கு ரொம்ப என்ன பண்ணணும், சேவ் பண்ணி ஆகணும். அப்போ தான் நம்ம எல்லா கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும், மார்க்கையும் பூஸ்ட் பண்ண முடியும், சரியா? ரைட். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த டேர்மை எங்கே கொண்டு வாங்க, ப்ராடக்ட்டில் இருக்க டேர்ம் இங்கே வந்து என்ன ஆகிடும் 1/4π into 10 to the power minus 7 into the 3 and 10 power minus 4 ஆயிடுமா? Can I write like this? 10 power minus 4 equal to 2 plus im அப்படின்னு கிடைக்கும். equal to 2 plus im. கரெக்டா? இப்போ 1/πக்கு பதிலா நான் என்ன எழுதணும்னு சொல்லியிருக்கிறேன் 0.318. So 0.318 divided by 4 10 power minus 4 மேலே கொண்டு போனால் 10 power plus 4 ஆகிடும். equal to 2 plus im. சொல்கிறது புரியுதா நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? அந்த கால்குலேஷனை ஈஸியாக சால்வ் பண்ணுறதுக்காக நான் உங்களுக்கு அந்த 1/π வேல்யூ ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கிறேன், சரியா? ரைட். இதுக்கப்புறம் இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும். ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன வருதுன்னு பாருங்கள். இதை இன்னும் ஃபர்தராக எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த 0.318 into 10 to the power plus 4 இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு 318 into 10/4 equal to 2 plus im. நான் சொல்கிறது புரியுதா என்ன பண்ணிருக்கேன்னு? கால்குலேஷன் முடிஞ்ச வரைக்கும் ஈஸியாக போட டைப் பண்ணுறேன். இந்த 0.318 10 power 4னா இதிலிருந்து ஒரு 10 power 3 சிம்பிளிஃபை பண்ணா அதாவது 1000 மல்டிப்ளை பண்ணிட்டா டெசிமல் கேன்சல் ஆகிட்டு 318 ஆகிடும். ரிமைனிங் ஒரு 10 இருக்கும், 10 power 1 மட்டும் இருக்கும், by 4 மட்டும் இருக்கும், கரெக்டாக? ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ என்ன ஆகும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஸோ இது வந்து 2 இது வந்து 5, கரெக்டா? அப்புறம் இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்க. ஸோ 1 into 2 11 5 into 2 10 159. அப்போ ஃபைனலாக 159 into 5 equal to 2 plus im. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணுங்க. 159 into 5 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? ஸோ இது 40, கரெக்டா? 4 700 sorry 45 I'm sorry 9 இல்லையா? 9 into 5 45, கேரி வந்து 4, 5 5 25, 25 plus 4 என்ன ஆகும் 29, 1 into 5 5, 5 plus 2 7, 795 equal to 2 plus im. ஸோ இந்த 2 எங்கே கொண்டு வாங்க 795 minus 2 equal to im. ஸோ அப்ராக்சிமேட்டாக என்ன வருது 793, சரியா? ஸோ therefore im equal to 793 amps. நமக்கு டெக்ஸ்ட் புக் ஆப்ஷனில் 794 வந்திருக்கும், கொஞ்சம் டீவியேஷன் வரும், ஏன்னா அவங்க அந்த கால்குலேட்டரை சால்வ் பண்ணும்போது அந்த டெசிமல் சேஞ்சஸில் கொஞ்சம் டீவியேஷன் இருக்கும். ஸோ நமக்கு வந்து 793, சரியா? பட் அதில் டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் அந்த ஃபைனல் கொஸ்டின் ப்ராப்ளமில் சி ஹியர் இதை போட்டிருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல இது மியூ ஆர் கிடையாது, டெக்ஸ்ட் புக்கில் மாற்றிக்கோங்க, இது மியூ நாட், ஓகேவா? ஸ்மால் எரர், டெக்ஸ்ட் புக்கில் இது வந்து எரர், இங்கே மியூ ஆர்னு போட்டிருப்பாங்க. மியூ ஆர் போட்டிங்கன்னா இந்த ஆன்சர் உங்களுக்கு கிடைக்காது, சரியா? அது பிரிண்டிங் மிஸ்டேக். மியூ நாட் n இன்ட்டு ஐ ப்ளஸ் ஐஎம் அப்படின்னு கிடைக்கும். I2 amps B1 டெஸ்ட்டில் சால்வ் பண்ணால் என்ன வந்திருக்கு ஆன்சர்? இந்த ஃபைனல் ஆன்சர் என்ன வந்திருக்கு 794 amps. ஸோ நமக்கு என்ன கிடைச்சிருக்கு சால்வ் பண்ணதில் 793. ஸ்மால் டீவியேஷன் இருக்கும், ஏன்னா நம்ம அந்த அப்ராக்சிமேஷன் எடுத்து தான் சால்வ் பண்ணியிருக்கோம், சரியா? ஸோ இந்த ஹிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா
உங்களுக்கு டைம் சேவ் ஆகும். see here இந்த வேல்யூஸ் ஃபிக்ஸ்டு இந்த சாப்டருக்கு மட்டும் இல்லை, ஏசி சாப்டரில் இது திரும்ப திரும்ப யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நமக்கு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்லாம் வரும்போது என்ன ஆகும், XC = 1/ωc வரும். ஒமேகாவுக்கு பதிலாக 2π போடுவீங்க, பை வேல்யூ வரும்போது அதுக்கேற்ற மாதிரி சேஞ்சஸ் இருக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக உங்களுக்கு அந்த சேஞ்சஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் இதை நல்லா ஞாபகம் வச்சுட்டிங்கன்னா தட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் டு சால்வ் கால்குலேஷன். சரியா, போகலாமா கை? என்ன கைஸ், ரெடியா? புரிஞ்சுதா? ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த சாப்டரு. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் இதெல்லாம். அதுக்கப்புறம் இந்த இது இருக்குது பாருங்கள், அந்த ரிலேஷன். அடுத்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் இந்த சாப்டரில் என்னென்னா, இந்த டேபுலேஷன் எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். டயாமேக்னெட்டிக், பாராமேக்னெட்டிக், அதுக்கப்புறம் ஃபெரோமேக்னெட்டிக். இதில் இந்த சசப்டபிலிட்டி வச்சு சொல்லும் போது டயாமேக்னட்டிசமுக்கு சசப்டபிலிட்டி வந்து எதில் இருக்கும், உங்களுக்கு நெகட்டிவில் தான் இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. த வேல்யூ ஆஃப் சசப்டபிலிட்டி டயாமேக்னட்டிசமில் நெகட்டிவில் தான் இருக்கும். சரியா? அதனுடைய ரேஞ்ச் வந்து 0 விட கம்மியாக இருக்கும், -1க்கும் பிட்வீனில் தான் இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம், -0.2 -0.3 அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர -1ஓட கிரேட்டராக இருக்காது. ஸோ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நெகட்டிவ் சைடில் இருக்கும். அதுக்கப்புறம் இட் லைஸ் பிட்வீன் -1 <= ஈக்குவல் -1 வரைக்கும் இருக்கலாம். -1 தாண்டி போகாது. -2 -3லாம் வரவே வராது. -1க்கும் 0க்கும் பிட்வீனில் தான் இருக்கும். தட் இஸ் நெகட்டிவ் வேல்யூ. ஓகே. ஸோ அந்த -1 எக்ஸாக்டாக எப்போ வரும் அப்படின்னா, அது வந்து சூப்பர் கண்டக்டாருக்கு வரும். எக்ஸாக்டாக டயாமேக்னட்டிசமோடைய வேல்யூ, சசப்டபிலிட்டி வேல்யூ எக்ஸாக்டாக -1னா தட் இஸ் எ சூப்பர் கண்டக்டார் அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் நெகட்டிவ் சைன் இதுக்கு மட்டும்தான் கிடைக்கும். இது அதனுடைய ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. இதில் நீங்கள் சசப்டபிலிட்டிக்கு இதிலிருந்து நீங்கள் பெர்மிட்டிவிட்டி கொண்டு வந்தீங்கன்னா, பெர்மிட்டிவிட்டி வந்து 0 ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, நாட் பெர்மிட்டிவிட்டி, சாரி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி 0க்கும் 1க்கும் பிட்வீனில் வரணும். 0க்கும் 1க்கும் பிட்வீனில் வரும். அது ஆக்சுவலாக அது ரொம்ப சிம்பிள் ரீசன். ஆக்சுவலாக என்னது, டயாமேக்னட்டிசம் கேஸில் நீங்கள் டயா எடுக்கும்போது டயாமேக்னட்டிசமில் சசப்டபிலிட்டி ரேஞ்ச் வந்து இப்படி இருக்கும். 0 கம்மியாக இருக்கும், -1க்கும் 0க்கும் நடுவில் இருக்கும். அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய அது எந்த வேல்யூ வரைக்கும் நெகட்டிவில் அதிகமாக போகும், -1ஓட. அதுதான், அதுக்கு மேலே போகாது. அந்த எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு -1ன்றது சூப்பர் கண்டக்டர்ஸாக இருக்கும். சரியா? இதை நீங்கள் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கனெக்ட் பண்ணணும். எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? we know that the relation between susceptibility and relative permeability μr = 1 + susceptibility. μr = 1 + susceptibility அப்படின்னா இங்கே μr எப்படி கொண்டு வரலாம் பாருங்கள், மல்டிப்ளைடு 1 on both sides ஆனால் என்ன ஆகும் இந்த ஈக்குவேஷனில்? இதில் சார் நாட் மல்டிப்ளை, ஆட் +1 +1 நான் ரெண்டு சைடு ஆட் பண்ண என்ன நடக்கும் பாருங்கள். இந்த கேஸில் -1 + 1 <= susceptibility +1, இங்கே <0 + 1. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன எழுதலாம், -1 + 1 என்ன ஆகிடுவீங்க, இங்கே எழுதுகிறேன் நான். -1 + 1 0. இது 1 + susceptibility போல் என்ன எழுதலாம், 1 + susceptibility μrன்னு எழுதலாம். 0 + 1 1. தெரியுதா? இது சசப்டபிலிட்டி ஃபார் டயாமேக்னட்டிசம். இது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டியில் எழுதும்போது டயாமேக்னட்டிசம்க்கு. சொல்கிறது புரியுதா? 0 <= μr <1. ஸோ டயாமேக்னட்டிசம்க்கு சசப்டபிலிட்டி நெகட்டிவில் இருக்கும், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி பாசிட்டிவில் தான் இருக்கும். அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கணும். சசப்டபிலிட்டின்னு சொன்னால் தான் நெகட்டிவ், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி நெகட்டிவ் கிடையாது. 0ஓட கிரேட்டராக இருக்கும், +1க்கு அதிகபட்சம் ஈக்குவலாக இருக்கும், அது தாண்டி போகாது, அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். இதில் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டின்னு சொல்லும் போது. சொன்னது புரியுதா? கிளியர்? ரைட். அதனால தான் ஸோ இங்கே என்ன வந்திருக்கும் பாருங்கள், இங்கே பார்த்துட்டு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு இதில். ஸோ இதில் வந்து -1 <= susceptibility <0. இங்கே என்ன வந்திருக்கு பாருங்கள், இது சாரி இது இது ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி பாருங்கள். இங்கே வந்து +1 ரெண்டு பக்கமும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அது 0 <= இது கிடைக்கும். அதுக்கப்புறம் மீடியமுக்கும் வேக்கமுக்கு எடுக்கும்போது μ <0. மியூ வந்து என்னது, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மீடியம். அது வந்து வேக்கமோட கம்மியாக தான் இருக்கும் டயாவில். பாராஃபெரோவிலாம் கிரேட்டராக இருக்கும். பாராஃபெரோவில் மீடியமுடைய பெர்மியபிலிட்டி வேக்கமோட கிரேட்டராக இருக்கும், டயாவுக்கு லெஸ்ஸராக. டயா வந்து ஸ்பெஷலாக இருக்கும், அது எல்லாமே ரிவர்ஸில் இருக்கும் இதில். சரி, அதனால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கிளியர்? இதில் வந்து சசப்டபிலிட்டி பாசிட்டிவ். எதில்? ஃபெரோவிலையும் பாராமேக்னட்டிசம் ரெண்டுத்துலையுமே என்னது இருக்கும்,
susceptibility positive. சரியா? ஸோ இதில் டயோமேக்னட்டிசமில் மெயினாக நோட் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக மைண்டில் ரிஜிஸ்ட் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்னென்னா, diamagnetic substances are those which have tendency to move from stronger to weaker part. Stronger to weaker part, otherwise low to high. Stronger to weaker part னு சொல்லுவோம். ஓகேவா? So tendency to move from diamagnetic substances those which tendency to move from stronger to weaker part, otherwise high to low. சரியா? low to high கிடையாது, சாரி, high to low. Stronger to weaker, otherwise high to low. அதுதான் இது diamagnetism. சரியா? அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. So see here, move from high to low. So stronger to weaker னு சொல்லணும், otherwise high to low. அதுக்கப்புறம் இந்த ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும் பாருங்க, டயாவுக்கு எக்ஸ்பெல்ட் ஆகும். டயாமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை வந்து ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா ஃபீல்டு லைன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ்பெண்ட் ஆகும். அதாவது இன்சைடில் வந்து ஃபீல்டு லைன்ஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? இந்த டயக்ராம் ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ ஃபோக்கஸ் திஸ் டயக்ராம் ஆல்சோ. இந்த ரெண்டு இது வந்து பேராவுக்கு, இது வந்து என்னதுக்கு, ஃபெரோவுக்கு. ஃபெரோவுக்கு ஃபீல்டு லைன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும், எக்ஸ்பெல்ட் ஆகும். சரியா? இன்சைடில் ஃபீல்டு லைன்ஸ் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இதை கொடுத்துருக்காங்க. பட் diamagnetic material placed in an external magnetic field, the field lines are repelled or expelled. The field inside the material is reduced. Inside the material வந்து field என்னவா இருக்கும், reduce ஆகிடும். See here, இதான் inside. இன்சைடில் ஃபீல்டு லைன்ஸ் என்ன ஆகும், குறைஞ்சிரும். அதனால் இன்சைடில் வந்து ஃபீல்டு ரெடியூஸ் ஆகிடும், ஃபீல்டு லைன்ஸ் வந்து எக்ஸ்பெல்ட் ஆகும். ஸோ அந்த டயக்ராம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? இன்சைடில் ஃபீல்டு ரெடியூஸ் ஆகும் எப்போ, டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை எக்ஸ்டர்னல் ஃபீல்டில் வைக்கும்போது. இது அதனுடைய டயக்ராம். சரியா? இது பேராவுக்கு வரும். பேராவுக்கு வந்து எக்ஸ்பெல்ட் ஆகாது, அட்ராக்ட் ஆகும். ரைட், அடுத்தது அதுக்கப்புறம் இதில் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம்பிள், some diamagnetic materials, bismuth, copper, lead, silicon, nitrogen at standard pressure temperature, water, sodium chloride. Sodium chloride. அதுக்கப்புறம் diamagnetic substance present in all the substances, however the effect is so weak. Effect is so weak in most of the cases. That's it. We'll shift to what? Paramagnetism and ferromagnetism. அதனால தான் என்ன பண்ணுறோம், பாரா அண்ட் ஃபெரோவுக்கு ஷிஃப்ட் ஆகிறோம். ஸோ இந்த எலமெண்ட்டை நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும், இது நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து நமக்கு 1 மார்க்கில் இருக்கும். ஸோ 4 சாய்ஸ் கொடுத்துட்டு நீட்டுக்கும் சரி, இதில் 1 மார்க்கில் நமக்கு இப்படி தான் கேட்பாங்க. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங், ஓகே ஓகே, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங், ஓகே, கலர் டார்க் வேணுமா, ரைட், which one of the following material வந்து example of diamagnetic substance அப்படின்னு கேட்டாங்கன்னா அந்த 4ல எது கரெக்டாக நீங்கள் அதை சூஸ் பண்ணி எழுதிடணும். அதுக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். பிஸ்மத், காப்பர், லெட், சிலிக்கான், நைட்ரஜன், அந்த மாதிரி இது எல்லாமே நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட் வந்து இதில் சூப்பர் கண்டக்டர். இந்த கேஸில் சூப்பர் கண்டக்டர், diamagnetic materials are super conductors எப்போ அப்படின்னா, these metals cooled to very low temperatures which exhibits low temperature which exhibits both perfect conductivity ஆகவும் இருக்கும், perfect diamagnetism ஆகவும் இருக்கும். ஓகே, லோ டெம்பரேச்சரில் பர்ஃபெக்ட் கண்டக்டிவிட்டியாகவும் இருக்கும், என்னவா இருக்கும், டயமேக்னட்டிசமாகவும் ஆக்ட் ஆகும். பர்ஃபெக்ட் கண்டக்டிவிட்டி என்ன அர்த்தம், ரெசிஸ்டிவிட்டி ஆல்மோஸ்ட் 0 அப்படின்னு அர்த்தம். அதாவது அந்த மெட்டீரியலுடைய ரெசிஸ்டிவிட்டி வந்து 0வாக இருந்தால் இட் ஆக்ட் அஸ் எ பர்ஃபெக்ட் கண்டக்டிவிட்டி. சரியா? கிளியர்? ஸோ ஹியர் த ஃபீல்டு லைன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்பெல்டு. இங்கே என்ன நடக்கும், ஃபீல்டு லைன்ஸ் ஆர் கம்ப்ளீட்லி எக்ஸ்பெல்டு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்ன சொல்லியிருந்தேன், see here, இதுக்கான ஸ்பெஷல் பாயிண்ட், susceptibility value exactly equal to -1 இருந்தால் then the diamagnetism is a super conductors னு அர்த்தம். ஸோ அது ஆல்ரெடி நெகட்டிவ் இருந்தாலே இது diamagnetism தான்.
ஸோ ஆல்ரெடி டயமேக்னட்டிசம் இருக்கக்கூடிய கேஸில் சூப்பர் கண்டக்டர் எப்போ வந்து சேரும் அந்த டேர்ம் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா த சசப்டபிலிட்டி வேல்யூ இஸ் எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு -1 இருந்தால் தென் இட் இஸ் a சூப்பர் கண்டக்டர்ஸ் அப்படின்னு அர்த்தம். பெர்மியபிலிட்டி 0 அப்படின்னு அர்த்தம். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி, நாட் பெர்மியபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. சசப்டபிலிட்டி -1 சூப்பர் கண்டக்டர்ஸ் வரும்போது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது சூப்பர் கண்டக்டர்ஸ் கேஸில் என்ன இருக்கும், அதில் டயமேக்னட்டிசமும் இருக்கும், அந்த சூப்பர் கண்டக்டிவ் ப்ராப்பர்ட்டியும் இருக்கும். இந்த கேஸில் சசப்டபிலிட்டி -1, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி 0. இது ரெண்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எக்ஸாக்ட்லி ஈக்குவல் டு -1 அப்படின்றது எப்போ சூப்பர் கண்டக்டர் இருக்கும்போது டயமேக்னட்டிசமில். அதர்வைஸ் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி 0 ஆகிறதுனா டயமேக்னட்டிசமில் இட் ஆக்ட் as a சூப்பர் கண்டக்டர். த phenomenon of perfect diamagnetism in சூப்பர் கண்டக்டர், அதுக்கு நேம் என்ன, the phenomenon of diamagnetism in superconductor is called Meissner effect. அதுக்கு நேம் வந்து Meissner effect. ஓகேவா, அதாவது சூப்பர் கண்டக்டர்ஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கக்கூடிய அந்த சுச்சுவேஷனில் அந்த டயமேக்னட்டிசம் என்னன்னு சொல்லுவோம், Meissner effectனு சொல்லுவோம். இதில் ஞாபகம் வச்சுக்கணும் முக்கியமான பாயிண்ட்டு. பேராவில் நீங்கள் என்னெல்லாம் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்கணும் பேராவில் அப்படின்னா, paramagnetic substance those which gets weakly magnetized when placed in an external magnetic field, when placed in an external magnetic field. ஓகேவா, அதுக்கப்புறம் the tendency to move from weak magnetic field to strong magnetic field, weak magnetic field to strong magnetic field. Okay, and also they get weakly attracted. expelled கிடையாது, இதில் என்ன நடக்கும், attracted. டயாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்கும், டயாவுக்கு என்னவா இருக்கும், ஆப்போசிட்டில் இருக்கும். ஸோ வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எப்படி மூவ் ஆகும், வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதர்வைஸ் லோ டு ஹை. டயா எப்படி இருந்தது, ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டு டு வீக் மேக்னெட்டிக் ஃபீல்டு, இல்லைனா ஹை டு லோவாக இருந்தது டயா. இது வந்து வீக் டு ஸ்ட்ராங், அது எக்ஸ்பெல்டு டயா. பேரா வந்து என்னது, அட்ராக்ட். சரியா, இன்சைடில் ஃபீல்டு லைன்ஸ் வந்து கம்மியாக இருக்கும், ரெடியூஸ் ஆகும் டயாவில் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்போது. பேரா வச்சிங்கன்னா என்ன ஆகும், அட்ராக்ட்னால இன்சைடில் ஃபீல்டு லைன்ஸ் அதிகமாக இருக்கும். தட் இஸ் அ டிஃபரன்ஸ் எதுக்கு, டயாவுக்கும் பேராவுக்கும். see the diagram, இதுதான் இது வந்து டயமேக்னட்டிசம், இது வந்து என்னது, பாராமேக்னட்டிசம். ஸோ இதில் வந்து ஃபீல்ட் லைன்ஸ் இன்சைடில் கம்மியாக இருக்கும், எக்ஸ்பெல்ட் ஆகும் ஃபீல்ட் லைன்ஸ் டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வைக்கும்போது. பாராமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் வச்சுன்னா ஃபீல்ட் லைன்ஸ் வந்து அட்ராக்ட் ஆகும். ஸோ அப்போ இன்சைடில் ஃபீல்ட் லைன்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். இது வந்து ஸ்ட்ராங் டு வீக், அதனுடைய டைரக்ஷன் இருக்கும். இது வீக் டு ஸ்ட்ராங். சொல்கிறது புரியுதா இல்லை, இது ஹை டு லோ, இது லோ டு ஹை. தட் இஸ் அ டிஃபரன்ஸ். இதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்கள். ரைட், அதுக்கப்புறம் இதுக்கான எக்ஸாம்பிள் சம் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சம் பேராமேட்டிக் மெட்டீரியல்ஸ் அலுமினியம், சோடியம், கால்சியம், ஆக்சிஜன் அட் ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் டெம்பரேச்சர், காப்பர் குளோரைடு. காப்பர் குளோரைடு அதுக்கப்புறம் another முக்கியமான பாயிண்ட், paramagnetic material both susceptibility mu are depend not only the material but also temperature. Also temperature, temperatureனால பாராவும் ஃபெரோவும் என்ன ஆகும், அஃபெக்ட் ஆகும். ஓகே, இட் இஸ் a temperature dependence component. susceptibility mu are அது மட்டும் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது, temperature also a deciding factor. எதில், பாராவில். சரியா, இதுதான் இதில் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான பாயிண்ட். அதுக்கப்புறம் ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ், பாரா வந்து வீக்லி மேக்னடைஸ்டு, ஃபெரோ வந்து ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்ட் when placed in an external magnetic field. that's a difference. ஃபெரோ பார்த்தீங்கன்னா அந்த வேர்டு என்ன வந்திருக்கு பாருங்க, ஹைலைட் பண்ணிங்கன்னா தெரியும், வீக்லி மேக்னடைஸ்டு. இதில் அடுத்து சிமிலர் ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். டிஃபரன்ஸ் என்னன்னா, பாரா வந்து வீக்லி மேக்னடைஸ்டு, ஃபெரோ வந்து ஸ்ட்ராங் மேக்னடைஸ்டு. தட்ஸ் அ டிஃபரன்ஸ். இது வந்து ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ்ட், ஃபீல்டு லைன்ஸ் சேம் நேச்சர். என்னது, டெண்டன்சி டு மூவ் ஃப்ரம், இதுவும் வீக் டு ஸ்ட்ராங், வீக் டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்டில் தான் இதுவும் மூவ் ஆகும். வீக் டு ஸ்ட்ராங் மேக்னெட்டிக் ஃபீல்ட், they get strongly attracted. பாரா வந்து வீக்லி அட்ராக்டட், பட் இது என்னது, ஸ்ட்ராங்லி அட்ராக்டட். எது, ஃபெரோ. அவ்வளோ அட்வான்ஸ். சரியா, கிளியர். நாளைக்கு வந்து
ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் நம்ம பார்க்குற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். வால்யூம் 1ல இருந்து அந்த ஃபஸ்ட் சாப்டர்ஸ் முடிச்சுட்டு தென் வால்யூம் 2 நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு வால்யூம் 1 அப்படியே அது ஒரு பேட்டர்ன் அப்படியே கவர் பண்ணி முடிக்கிற மாதிரி பிளான் வச்சுருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம என்னென்னா என்னோட ஐடியா என்னென்னா இதை முடிச்சுட்டு வால்யூம் 1ல இருந்து இருக்கக்கூடிய ஈச் சாப்டர் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அதாவது 1 மார்க்கு அண்ட் ஆல்சோ 2 மார்க், அப்புறம் கேஸ் ஸ்டடி அந்த கேஸ் சாப்டரில் முன்னாடி எப்படி கேட்டிருக்கிறாங்க, எப்படி ஆன்சர் இருந்துச்சுன்னா அந்த சாப்டரில் இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கப்புறம் ப்ராப்ளம்ஸ் மெயினாக எப்படி ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்கிறாங்க, அது எப்படி ஆன்சர் பண்ணணும், எப்படி ஃபாஸ்ட்டாக ஆன்சர் கெட் பண்ணணும், எப்படி அந்த கொஷினை வந்து ஃபாஸ்ட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸ்டெப்ஸை வந்து ப்ரொசீட் பண்ணி கரெக்டாக ஃபுல் மார்க் வாங்குறது, இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில், போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரியா? அதை முடிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் மீதி நம்ம பார்ப்போம். அதாவது வால்யூம் 2 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். வால்யூம் 2 கொஞ்சம் ஈஸி தான், நமக்கு இதில் தான் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும். வால்யூம் 2ல் வந்து நமக்கு டெரிவேஷன் கொஞ்சம் லிமிட் தான், ரே ஆப்டிக்ஸ் மட்டும் தான் கொஞ்சம் டெரிவேஷன் இருக்கும். மற்றபடி வேவ் ஆப்டிக்ஸில் யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும் தான் நமக்கு டெரிவேஷன். ஸோ ரிமைனிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் வந்து ப்ராப்ளம் தான் நமக்கு மெயினாக இருக்கும். அதில் டெரிவேஷன் பெருசாக இருக்கிறதால ஐன்ஸ்டைன் ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் தவிர்த்து இது எல்லாமே சிம்பிள் ரிலேஷன் தான். டி பிராக்லி வேவ் லென்த்து, அதுக்கப்புறம் ஃபார்முலா இருக்குது இல்லையா, ஒர்க் ஃபங்க்ஷன், த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், இதெல்லாம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் தான் நம்ம அது மெயினாக இருக்கும். அந்த சாப்டரே மெயினாக ப்ராப்ளம் பேஸ்டு ஹெட்டிங் தான் அது. டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியும் நமக்கு சிம்பிள் ப்ராப்ளம்ஸாக தான் இருக்கும். ஸோ அந்த ஃபார்முலா பேஸ் பண்ணி நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஸ்மால் சாப்டர், அது ஈஸியாகவும் இருக்கும், நமக்கு பிரச்சனை கிடையாது. செமி கண்டக்டர் ஃபுல்லாக தேரி தான் நமக்கு. சரியா? அது நீட்டு தான் லாஜிக் கேட்ஸ் கூட, போர்டு எக்ஸாமில் லாஜிக் கேட்ஸ் கூட நமக்கு கிடையாது. சரியா? ரைட். நீட்டுக்கு நம்ம முடிச்சிடும் கொஞ்சம். இந்த 2 வீக்ஸ் வந்து போர்டு எக்ஸாம் கொஞ்சம், ஏன்னா நிறைய போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கீங்க இல்லையா, கரண்ட்டாக படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், நமக்கு நீட்டுக்கு கொஞ்சம் அப்படியே பேரலாக கான்செப்ட் இதே கான்செப்ட் தானே, நீட்டுக்கு அப்படியே ரீகால் பண்ணிட வேண்டியதான், போர்டுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கொஞ்சம் அவங்க போர்டு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் நீட் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பேரலாக ரெண்டுத்தையும் கவர் பண்ண மாதிரி இருக்கும், உங்களுக்கும் ஜஸ்ட் எல்லாத்தையும் ரீகால் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் எக்ஸாம் இருக்கிறதுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணிருந்தாங்க, போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் ரிவிஷன் கொடுங்க சார், எக்ஸாம் 20 வந்துடுது, ரொம்ப பயமாக இருக்குது, கொஸ்டின் பேப்பர் டஃபாக வருமானு தெரியல, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டே இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக தான் கரெக்டாக போர்டு எக்ஸாம் எழுத போகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவோம் இந்த ஒரு 2 வீக்ஸ் மட்டும். சரியா? அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் அவங்க நீட்டுக்கு வந்துருவாங்க, தென் வில் கண்டினியூ. பட் எனிவே நீங்கள் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் இதை ஃபாலோ பண்ணலாம், ஜேஇ ப்ரிப்பேர் பண்ணாலும் இதை ஃபாலோ பண்ணலாம், கான்செப்ட் சேம் தான். டெரிவேஷன் தான் நமக்கு ரொம்ப டீட்டெயிலாக நீட்டுக்கு தேவைப்படாது, டெரிவேஷன் எக்ஸ்பிளைன் பண்ண அவசியம் கிடையாது, பட் ஃபார்முலா வி ஷுட் நோ. சரியா? ஸோ அப்போ தான் நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகே, எனிவே போகலாமா? ரைட். அதுக்கப்புறம் இதில் ஃபெரோவில் அடுத்து நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா, இதில் வந்து 2 டைப் ஆஃப் கேஸ் வரும், வந்து soft and hard ferromagnet, soft ferromagnet and hard ferromagnet. See here, hard ferromagnet, some ferromagnet materials magnetization persist. அதோட மீனிங் என்ன அப்படின்னா, இது 2 கேஸ் ஆக்சுவலாக. ferromagnetic material the field lines are highly concentrated in non-uniform magnetic field, sample tends to move from high field. நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். what happens when external field is removed? எப்போ எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஃபெரோவில் என்ன நடக்கும், எக்ஸ்டர்னல் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே 2 கேஸ் இருக்கும். ferromagnetic materials the magnetization persists, such materials are called hard ferromagnet. ஆக்சுவலாக அது என்னன்னா, எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் எடுத்து போய் பிளேஸ் பண்ணுறீங்க. ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் நீங்கள் அங்கே பிளேஸ் பண்ணிங்கன்னா என்ன நடக்கும், மேக்னட்டிஸ் ஆகும், ஸ்ட்ராங்லி மேக்னட்டிஸ் ஆகும். நல்லா அந்த வேர்டு நல்லா புரிஞ்சுக்கணும். ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் வந்து ஸ்ட்ராங்லி மேக்னட்டிசைட், பேரா தான் வீக்லி மேக்னடைஸ். அப்போ ஸ்ட்ராங்லி மேக்னடைஸ் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இங்கே வச்சு ஸ்ட்ராங் மேக்னட்டிஸ் ஆகும், எங்கே எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு வைக்கும்போது. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, இங்கே ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸ் 2 கேஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஒன்று ஹார்ட் ஃபெரோமேக்னெட், இன்னொன்று சாஃப்ட் ஃபெரோமேக்னெட். ஹார்ட் ஃபெரோமேக்னெட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமும் அதில் என்ன இருக்கும், மேக்னடைசேஷன் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அந்த டைப் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் பேர் என்னது, ஹார்ட் ஃபெரோமேக்னெட். எக்ஸ்டர்னல் ஃபீல்டு ரிமூவ் பண்ண உடனே அந்த மெட்டீரியல் வந்து மேக்னடைசேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன ஆகிடும், ரிமூவ் ஆகிடும், 0 ஆகிடும். அந்த டைப் ஆஃப் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல் என்ன சொல்கிறோம், சாஃப்ட் ஃபெரோமேக்னெட். சொல்கிறது புரியுது? அதை வச்சு தான் நம்ம கிளாஸிஃபை பண்ணுறோம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, அல்னிக்கோ, அலுமினியம் நிக்கல் அலாய். அது ஆக்சுவலாக அலுமினியம், ஓகே, அலாய் ஆஃப் அயன், அலுமினியம், நிக்கல், கோபால்ட் அண்ட் காப்பர். இந்த அலாய் தான் என்னது பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் ஹார்ட் ஃபெரோமேக்னெட். ஸோ இந்த நிக்கோ, அது அலுமினியம், நிக்கல், கோபால்ட், காப்பர், இந்த பிரைமரி காம்பினேஷனில் அயன்,
இந்த காம்படிஷன் இருக்கக்கூடிய அந்த ஃபெரோமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸை எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சிங்கன்னா அது மேக்னடைஸ் ஆகும். அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலும் ஸ்டில் அதில் என்னவா இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து பெர்சிஸ்ட், ஸ்டில் அதில் இருக்கும். ஸோ தட் கைண்ட் ஆஃப் மெட்டீரியல் கால்டு ஹார்ட் ஃபெரோமேக்னெட். சரியா, புரிஞ்சுதா? The naturally occurring lodestone, நேச்சுரலாக எது இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லோட்ஸ்டோன். இது நேச்சுரல் மெட்டீரியல், இது நாம ப்ரொடியூஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, நேச்சுரலி அவைலபிள். சச் மெட்டீரியல்ஸ் ஃபார்ம் பர்மனெண்ட் மேக்னெட்ஸ். இதில் என்ன இருக்கும், பர்மனெண்ட் மேக்னெட்ஸ் இருக்கும். ஆஃப்டர் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பர்மனெண்ட் மேக்னெட்ஸ் இருக்கும். சரியா, திங்ஸ் as a magnetic the campus needle. On the other hand, there is a class of ferromagnetic material in which magnetization disappear on removal of external field. சொன்ன இல்லையா, அதான் என்னது, சாஃப்ட் அயன் கோர் இன் ஒன் சச் மெட்டீரியல். அதுக்கு எக்ஸாம்பிள் இந்த டைப் ஆஃப் மெட்டீரியலுக்கு பேர் என்னது, இதுக்கு வந்து சாஃப்ட் ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ். அதை நம்ம அதில் சொல்லிட்டோம் இல்லையா, அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து சாஃப்ட் அயன். ஸோ சாஃப்ட் அயன் வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்கக்கூடிய இடத்துல வந்து எக்ஸ்டர்னல் ஃபீல்டு இருக்க இடத்துல வந்து சாஃப்ட் அயன் கோர் எடுத்து பிளேஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும், அது மேக்னடைஸ் ஆகும். இட் இஸ் ஆல்சோ ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியல். பட் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிமூவ் பண்ணால் அந்த மெட்டீரியல் இருந்த மேக்னடைசேஷன் என்ன ஆகிடும், ஜீரோ ஆகிடும். ஜீரோ ஆகிடுச்சுன்னா அப்போ உங்களுக்கு என்ன ஆகிடும், தேர் ஜீரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு பெர்சிஸ்டாக இருக்காது. எதில், அந்த சாஃப்ட் அயன் அந்த கோரில். அப்போ அந்த டைப் ஆஃப் மெட்டீரியல் தான் என்ன சொல்கிறோம், சாஃப்ட் ஃபெரோமேக்னெட். இதுவே ஹார்ட் ஃபெரோமேக்னெட் சொல்லியிருந்தேன், எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா அதில் பெர்சிஸ்டாக இருக்கும். தட் இஸ் எக்ஸாம்பிள் வந்து இதுக்கு அள்ளி நிற்கும். அதுக்கப்புறம் அடுத்து முக்கியமான இன்னொரு ப்ராப்பர்ட்டினா, திஸ் இஸ் ஆல்சோ டிபெண்ட்ஸ் ஆன் த டெம்பரேச்சர். இதில் டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா, ஃபெரோமேக்னெட்டிக் மெட்டீரியலுக்கு டெம்பரேச்சர் அதிகமாக கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும், அதனுடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி குறையும், அதோட மேக்னடைசேஷன் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வரும். ஃபெரோமேக்னெட் என்னவா மாற ஆரம்பிக்கும், பேராமேக்னெட்டாக மாற ஆரம்பிக்கும். பேராமேக்னெட்டுன்றது வீக்லி மேக்னடைஸ் மெட்டீரியல். ஓகே, ஸோ ஃபெரோமேக்னெட்டை பேராவை மாற்ற முடியுமான்னு கேட்டால் மாற்ற முடியும். எப்படி அப்படின்னா, அதில் அதிகமாக ஹீட் ப்ரொவைட் பண்ணுங்க, டெம்பரேச்சர் அதிகமாக கொடுக்கும்போது டெம்பரேச்சர்னால அது அஃபெக்ட் ஆகும். ஸோ டெம்பரேச்சர் அதிகமாக அதோடைய மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி ரெடியூஸ் ஆகும். ஸோ ஸ்ட்ராங்லேருந்து வீக்காக மாற ஆரம்பிக்கும். ஸோ ஃபெரோமேக்னெட்டிக் கன்வெர்டட் டு paramagnetic when providing temperature. Okay, depends on temperature. At a high enough temperature, ferromagnetic becomes a paramagnet. இவ்வளவுதான் இதில் மெயினாக முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய மெயின் கீவேர்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் டயா பேரா ஃபெரோ. ஸோ டயாவில் சசப்டபிலிட்டி நெகட்டிவ், அதுக்கப்புறம் ரேஞ்ச் என்னது 0 to -1 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு -1 இருக்கும் டயாவுக்கு. அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன்ஸ் எப்படி இருக்கும், அதில் ஸ்ட்ராங்கர் டு வீக் மூவ் ஆகும், இல்லை ஹை டு லோ, அதில் ஃபீல்டு லைன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் சப்ஸ்டன்ஸ் எக்ஸ்டர்னல் ஃபீல்டு டயமேட் சப்ஸ்டன்ஸை வச்சிங்கன்னா ஃபீல்டு லைன்ஸ் எக்ஸ்பெல்ட் ஆகும், இன்சைடில் ஃபீல்டு வந்து ரெடியூஸ் ஆகும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பெர்மியபிலிட்டி, ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி சொல்லும்போது அது 0க்கும் +1க்கும் இன்பிட்வீனில் இருக்கும். சசப்டபிலிட்டி சொல்லும்போது -1க்கும் 0க்கும் நடுவில் இருக்கும். இதில் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி 0க்கும் 1க்கும் பிட்வீனில் இருக்கும். அதுக்கப்புறம் சூப்பர் கண்டக்டர் கேஸுக்கு எடுக்கும்போது சசப்டபிலிட்டி, அதாவது அந்த சுச்சுவேஷனுக்கு டயமேக்னடிசம் வேல்யூ சசப்டபிலிட்டி வேல்யூ எக்ஸாக்ட்லி -1. சசப்டபிலிட்டி எக்ஸாக்ட்லி -1 இருந்தால் தட் இஸ் சூப்பர் கண்டக்டர். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி மியூ வரங்க என்னவா இருக்கும், 0வாக இருக்கும். அதுக்கப்புறம் அதில் என்னென்ன எக்ஸாம்பிள், சம் எக்ஸாம்பிள் கொடுத்தாங்களே டயமேக்னெட்டிக் சப்ஸ்டன்ஸுக்கு. ஸோ அதை ஞாபகம் வச்சுக்கணும். பேராவுக்கு வரும்போது பேரா வந்து வீக்லி மேக்னடைஸ் மெட்டீரியல். அப்புறம் அந்த ஃபீல்ட் லைன்ஸ் வந்து வீக் டு ஹை இல்லை லோ டு ஹை அப்படி தான் மூவ் ஆகும். இந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபீல்டு லைன்ஸ் இது அது வந்து அட்ராக்டிவ் நேச்சர். ஃபீல்டு லைன்ஸ் வந்து என்ன ஆகும், சப்ஸ்டன்ஸ் இன்சைடில் அதிகமாக பாஸ் ஆகும். ஸோ அட்ராக்டிவ் நேச்சர் இருக்கிறதுனால அந்த டயக்ராம் நான் உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அதுக்கப்புறம் அதுக்கான எக்ஸாம்பிள் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கணும். இதில் பேராவில் ஃபெரோவை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுத்துலையுமே பேரா ஃபெரோ ரெண்டுத்துலையுமே சசப்டபிலிட்டி பாசிட்டிவ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபெரோவில் பாசிட்டிவில் ஜாஸ்தியாக இருக்கும் வேல்யூ, இதில் பாசிட்டிவில் ஸ்மால் ரேஞ்சில் இருக்கும் இதில் பேராவில். ஸோ ஃபைனலாக சைன் வைஸ் சொல்லும் போது ரெண்டுமே என்னது பாசிட்டிவ். சொல்கிறது புரியுதா? பெர்மியபிலிட்டியும் பாசிட்டிவ் தான். ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி என்னது பாசிட்டிவ் தான் கிடைக்கும் இதில் பேரா அண்டு ஃபெரோவில். சரியா, ஃபெரோவில் அதுக்கப்புறம் ஸ்பெஷலாக 2 கேஸ் ஹார்ட் அண்டு சாஃப்ட். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் இப்போ நான் கொடுத்துருந்தேன் தெளிவாக. சரியா, இதுதான் முக்கியமாக இதை ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா, கான்செப்ட், ரிலேஷன் எல்லாமே இந்த சாப்டரில். இதை வச்சுக்கிட்டு இதில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், எக்ஸாக்ட் எக்ஸாம்பிளர் கொஷின், அப்புறம் டெக்ஸ்ட் புக் பேக் எக்ஸசைஸ் இதெல்லாம் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த சாப்டர்லேருந்து எந்த கொஷின் இருந்தாலும் நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஈஸியாக ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு சாப்டர் இது வந்து ஹை ஸ்கோரிங் சாப்டர். சரியா, கிளியர், ரைட்.
ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது EMI, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஃபாலோ பண்ண முடியுதா? என்னடா லைக் கம்மியாக இருக்கு? சும்மா வந்து பார்த்துட்டு அப்படியே ஓடிடுறீங்களா? மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டைமை வேஸ்ட் பண்ணாமல் ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணுங்க. சரியா? டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். டைம் நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது. ரைட், நெக்ஸ்ட்டு எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். ஸோ இந்த சாப்டருடைய கண்டென்ட் ஒன்றே ஒன்று தான். இதில் மெயினாக திரும்ப நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா இன்டியூஸ்டு EMF. அதை பேஸ் பண்ணி தான் மொத்த சாப்டர் ட்ராவல் ஆகுங்க. இந்த இன்டியூஸ்டு EMFன்றது என்ன அப்படின்னா எக்ஸ்டர்னல். நம்ம போன கேஸில் என்ன பார்த்தோன்னா லைக் கரண்ட் மூவ் ஆச்சுன்னா சாப்டர் 4ல் கரண்ட் மூவ் ஆச்சுன்னா அது என்ன பண்ணும்? மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணணும்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணணும். அதுதான் லாஜிக். கரெக்டாக? கரண்ட்டுனால மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இப்போ கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ண முடியும். வைஸ் வர்ஸா. கரெக்டாக? அந்த கான்செப்ட் தான் இது. ஸோ இங்கே எப்படி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும்னா வேரியிங் மேக்னெட்டிக் கரண்ட் வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சாப்டரில் திரும்ப வர வேர்டு என்னது? வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதர்வைஸ் சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் கரண்ட். கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. சரியா? அசர்ஷன் ரீசனிங்கில் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்தால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆன்சர் பண்ணணும். வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு மட்டும்தான் கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுமே தவிர கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பயுமே கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணாது. காட் இட்? தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். கிளியர்? ஸோ அதை நல்லா தெளிவாக நம்ம மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த வேரியிங் ஃபீல்டு அப்படின்றது நம்ம எதை வச்சு சொல்ல போகிறோம்னா வேரியிங் ஃப்ளக்ஸு. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதுன்றது எதை வச்சு நம்ம சொல்ல முடியும்? ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது சொல்ல முடியும். ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா என்ன பார்த்தோம்? E வெக்டார் டாட் A வெக்டார் EA cos θ. மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னா B வெக்டார் டாட் A வெக்டார் BA cos θ. ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகுதுன்னா அங்கே ஃபீல்டு சேஞ்ச் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம்? இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ளக்ஸை வச்சு கால்குலேட் பண்ண போகிறோம். வேரியிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் அது என்ன பண்ணும்? இன்டியூஸ்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். அதர்வைஸ் இன்டியூஸ்டு EMF, இன்டியூஸ்டு கரண்ட் ஆர் இன்டியூஸ்டு EMF. இதுதான் ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய மெயின் கீவேர்டு. அந்த இன்டியூஸ்டு EMFக்கான ஃபார்முலா என்ன? காயிலை வைண்ட் பண்ணி நம்ம கரண்ட் பாஸ் ஆகும்போது அந்த இண்டக்டன்ஸு கூட இருக்கும்போது இன்டியூஸ்டு EMF எப்படி இருக்கும்? இன்டியூஸ்டு கரண்ட் எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதுக்கப்புறம் லைக் அந்த ரிலேட்டட் இதாக இருக்கும். அதுக்கப்புறம் இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா ரிலேஷன் என்ன? மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால் என்ன? இந்த பிரின்சிபல் எப்படி ஒர்க் ஆகுது? அதுலேருந்து இண்டக்டன்ஸோடைய வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணுறது? அதனுடைய நேச்சர் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் இதில் டிரைவ் பண்ணி அந்த ஃபார்முலா வித் கான்செப்டோட அதில் புரிஞ்சு வச்சுக்க வேண்டியதான். இதுதான் இதில் மெயினாக இருக்கும். அந்த வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கேஸ்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு EMF நிறைய டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன் நம்ம படிப்போம். கேஸ் ஸ்டடி பார்ப்போம். அதுதான் ஒன்று நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணுறோம். சரியா? போகலாமா? ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். இதில் ஃபுல்லாக தேரி பார்த்துலாம். ரைட்டு. இதில் ஃபர்ஸ்ட் ஒன் இதுதான் என்னது? மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ்னா E வெக்டார் டாட் A வெக்டார்னு இருக்கும். இங்கே என்ன வரும்? க்கு பதிலாக B. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு பதிலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ B வெக்டார் டாட் A வெக்டார் ஈக்குவல் டு BA cos θ. சரியா? ஸோ அதுக்கு முன்னாடி அந்த டெஃபினேஷன் மட்டும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணிடுறேன். இதை கொடுத்துருக்காங்க பாருங்க. The phenomenon in which electric current is generated by varying magnetic field is appropriately is called electromagnetic induction. Electromagnetic induction. Define electromagnetic induction கேட்டாங்கன்னா ஏன்னா நீங்கள் போர்டு எக்ஸாம் பார்க்கறதுனால நம்ம டெஃபினேஷனும் பார்த்தாகணும். Define electromagnetic induction கேட்டால் நீங்கள் இதுதான் டெஃபினேஷன் எழுதணும். The phenomenon in which electric current is generated. எப்படி எழுதணும்? The definition proper, அந்த வேர்ட்ஸ் ப்ராப்பராக யூஸ் பண்ணணும், மீனிங் மாறாமல். The phenomenon in which electric current is generated. எப்படி ஜெனரேட் ஆகுது? By varying magnetic field. Magnetic field vary ஆகிறதுனால ஜெனரேட் ஆகுது. It's appropriately called electromagnetic induction. So அப்போ சிம்பிளாக the phenomenon of generating electric current by varying magnetic field, that is called electromagnetic induction.
இண்டக்ஷன் இன்டியூஸ் அதனால் ப்ரொடியூஸ் ஆகிறது. காட் இட்? புரியுதா? ஸோ இது ஃபஸ்ட்டு முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஃபார்முலா. தென் இதை SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் வெபர் ஆர் டெஸ்லா per மீட்டர் ஸ்கொயர் லைக் திஸ். இதுதான், இது ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ஆல்சோ ஏ ஸ்கேலார் குவான்டிட்டி. இது எல்லாமே இண்டிவிஜுவலாக அதனுடைய நேச்சர் தெரிஞ்சு வச்சுக்கணும். சரியா? கிளியர்? SI யூனிட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் என்ன வரும்? வெபர் WBன்னு சொல்லலாம், அதர்வைஸ் டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். ரெண்டுமே கரெக்ட், ரெண்டுமே SI யூனிட் தான். ஸோ ஃப்ளக்ஸுக்கு we can use both to SI unit. Magnetic flux is a scalar quantity. Even electric flux also scalar quantity because it is involve what? Dot product. B vector dot A vector na two vectors ku dot product எடுத்தா அதோட ஆன்சர் என்னது? ஸ்கேலார். ஓகே, B vector A vector ரெண்டுமே வெக்டார் குவான்டிட்டி இங்க, பட் டாட் ப்ராடக்ட் எடுத்தா the resultant ஃபைனல் ஆன்சர் என்னது? ஸ்கேலார். ஓகே, அதாவது இன்னொரு நேம் என்ன? ஸ்கேலார் ப்ராடக்ட், அதர்வைஸ் டாட் ப்ராடக்ட். சரியா? இது மெயினாக இதில் ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன், இதுதான் ஃபார்முலா. இன்டியூஸ்டு EMF. ஓகே, அப்போ டிஃபைன் ஃபாரடேஸ் லா அப்படின்னு கேட்டாங்கன்னா, டிஃபைன் ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, the magnitude of induced EMF in a circuit is equal to the time rate of change of magnetic flux through the circuit. அதாவது magnitude of induced EMF எதுக்கு ஈக்குவல்? டைம் ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். அதாவது ஸ்டேட்மெண்ட்ல எதுனா இன்டியூஸ்ட் EMF மேக்னிடியூட்னா இது. ஓகே, மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF ஈக்குவல் டு d phi v by dt அப்படின்னு அர்த்தம். மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்டு EMF ஈக்குவல் டு என்ன அர்த்தம்? வித்தவுட் நெகட்டிவ் சைன். மேக்னிடியூட் எடுக்கும் நெகட்டிவ் சைன் எடுக்க தேவையில்லை. நெகட்டிவ் இண்டிகேட் ஹியர் இட் இஸ் இன்டியூஸ்டு ஆப்போசிட் டைரக்ஷன், அதனால இங்கே மைனஸ் சைன் வரும். டெஃபினிஷன் சொல்லும்போது அந்த இன்டியூஸ்ட் EMF வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா, மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் அ டெஃபினிஷன். டிஃபைன் ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன் கேட்டாங்கன்னா இதுதான் டெஃபினிஷன். எழுதணும். என்ன எழுதணும்? த மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் EMF in a circuit is equal to time rate of change of magnetic flux through the circuit. இது வந்து define Faraday's law of induction அப்படின்னு கேட்பாங்க. ஸோ டெஃபினேஷன் கரெக்டாக எழுதணும். டெஃபினேஷன்லாம் நமக்கு 1 மார்க் தான் இருக்கும். நமக்கு எல்லாமே எப்படி இருக்கும்னா சப்டிவிஷனாக தான் இருக்கும் போர்டு எக்ஸாமில். ஸோ அப்போ டிஃபைன் Faraday's law கேட்டாங்கன்னா ப்ராப்பராக எழுதணும். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எழுதணும். ஸோ இப்படி எழுதலாம். அதர்வைஸ் இன்டியூஸ்ட் கேஸ் எழுதுனா மைனஸ் d phi by dt அப்படின்னு கிடைக்கும். அதுக்கப்புறம் இஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இன் த காயில், இது ஃபார்முலா. if n turns in the coil, n turns in the coil இருந்தா induced EMF என்ன பண்ணணும்? n மல்டிப்ளை பண்ணிடணும். d phi b by dt. only one turns இருந்ததுன்னா d phi b by dt. ஓகே, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் மைனஸ் n into d phi by dt. ஸோ நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதிகமாச்சுன்னா என்ன பண்ணணும்? ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கணும். இதுதான் பேசிக் ஆக்சுவல் டெஃபினேஷன் ஆஃப் Faraday's law of induction. ஸோ n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருக்கும்போது n மல்டிப்ளை பண்ணிக்கணும். 100 டர்ன்ஸ் 1000 டர்ன்ஸ் இன் எ காயில் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா மைனஸ் n into ஒரு காயில் வைண்டிங்கில் இருக்கும்போது எவ்வளோ ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் ஆகுது n டைம் மல்டிப்ளை பண்ணால் தட் இஸ் அ டோட்டல் ஃப்ளக்ஸ், சாரி டோட்டல் ஃபீல்டு EMF, இன்டியூஸ்ட் EMF. ஓகேவா? சொன்னது புரிஞ்சுதா? ரைட், இது ரெண்டும் ஃபார்முலா. ரைட், இந்த ப்ராப்ளம் பாருங்க. அதுக்கப்புறம் இந்த கேஸில் சம்டைம்ஸ் நம்ம இதை எப்படி எழுதலாம்? அதர்வைஸ் இப்படி எழுத முடியும். this also correct. இதை கூட எப்படி எழுதலாம்னா மைனஸ் n இன்ட்டு டிஃபரன்ஷியேஷன் சொல்லலாம், இல்லை டெல்டா அப்படி சொல்லலாம். டெல்டானா என்னது? சேஞ்சஸ்னு அர்த்தம். ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ், இல்லை இனிஷியல் மைனஸ் ஃபைனல். இந்த மைனஸ் ஃப்ரண்ட்டில் இருக்கிறதுனால we can take மேக்னிடியூட் தான் நம்ம இதில் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அதனால் இனிஷியல் மைனஸ் ஃபைனல் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ், அதாவது ரெண்டு டிஃப்ரெண்ட் பாயிண்டில் என்ன ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் இருக்குதோ பை த டைம் இன்டர்வல். அந்த ஃபஸ்ட்டு
டைம் இன்டர்வல் ஃபஸ்ட்டு டைம் 0லேருந்து ஒரு டைம் போகலாம், இல்லை 1 செகண்ட்லேருந்து 5 செகண்ட், தட் டைம் இன்டர்வல் பிட்வீன் த இனிஷியல் அண்ட் ஃபைனல். சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும்? EMF கிடைச்சிரும். சரியா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க. A square loop of side 10 cm and the resistance 0.5 ohm is placed vertically in the east-west plane. A uniform magnetic field of 0.10 Tesla is set up. The plane in the northeast direction. So the magnetic field is decreased to 0 in 0.7 second. 70 second. That is nothing but 0.7 at steady rate. Determine the magnitudes of induced EMF and current during the time interval அப்படின்னு கேட்டுட்டாங்க. புரியுதா? கிளியர்? என்னென்ன கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன கிவன் கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல எழுதிருங்க. அப்புறம் 2 ஃபைண்ட் என்ன எழுதிட்டிங்கன்னா ப்ராப்ளம் ரொம்ப ஈஸி போர்டு எக்ஸாமில் சால்வ் பண்ணுறது. சரியா? நீட் எக்ஸாமுக்கு நம்ம ஸ்டெப்ஸில் எதுவும் அவசியம் கிடையாது. நம்ம ஃபார்முலா கரெக்டாக தெரிஞ்சு சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சர் கெட் பண்ணால் போதும். போர்டு எக்ஸாமுக்கு we have to proceed each step. அப்போ தான் நமக்கு அந்த ஸ்டெப் மார்க் கரெக்டாக இருக்கும். சரியா? ஸ்கொயர் லூப் ஆஃப் சைடு வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 10 சென்டிமீட்டர். என்ன ஷேப்புன்னு சொல்லிட்டாங்க? ஸ்கொயர் லூப். அப்போது அதனுடைய சைடு வந்து நம்ம ஏன்னு எடுத்துக்கணும் அப்படின்னா, சைடு வந்து ஏன்னு எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 10 சென்டிமீட்டர். சைடு ஏ 10 சென்டிமீட்டர்னா சென்டிமீட்டர் மீட்டராக மாற்றினா என்ன வரும்? 10 × 10⁻². 10 × 10 சென்டிமீட்டர் டு மீட்டர் என்ன வரும்? 10 × 10⁻² மீட்டர். இப்போது இந்த 0 இது கேன்சல் பண்ணால் ஃபைனலாக என்ன கிடைக்கும்? கரெக்டாக? 10 இது 10⁻+1, இது 10⁻². ஃபைனலாக 10⁻−1 மீட்டர். இது கிவன். அப்போ ஏரியா என்ன வரும்? வாட் இஸ் ஏரியா? ஏரியா ஆஃப் ஸ்கொயர் என்ன? ஏ ஸ்கொயரா? ஏ வந்து இங்கே 10⁻−1. அப்போ என்ன வரும்? 10⁻−2 மீட்டர் ஸ்கொயர். சொல்கிறது புரியுதா? என்னென்ன பண்ணியிருக்கிறேன்னு? ஏரியா இங்கே ஏ கண்டிப்பாக வேணும் அப்படின்னா ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணணும். ரெண்டு சுச்சுவேஷனில் ஃப்ளக்ஸ் கொடுத்தோம். ஃப்ளக்ஸ் ஈக்குவல் டு BA இன்ட்டு காஸ் தீட்டா. ஃப்ளக்ஸோட ஃபார்முலா என்ன? BA காஸ் தீட்டா. சரியா? அப்போ ஏரியா தெரிஞ்சால் தான் நம்ம இதில் கால்குலேட் பண்ண முடியும். ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க கொஷினில். R எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? ரெசிஸ்டன்ஸ் R ஈக்குவல் டு 0.5 ohm. அதர்வைஸ் we can write 1/2 ohm. டெசிமல் நம்ம ஃப்ராக்ஷன் லைட்டாக இன்னும் ஈஸியாக இருக்கும். சரியா? 0.5 உடைய சிம்பிளஸ்ட் ஃபார்ம் என்னது? 1/2 ohm is placed vertically east west plane அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் பிளேன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கிவன் B is equal to 0.10 0.1 Tesla across the plane north east direction அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்த் ஈஸ்ட்டு. இனிஷியலாக என்ன சொல்லியிருந்தாங்க? ஈஸ்ட் வெஸ்ட்டு. ஸோ நார்த் ஈஸ்ட் டைரக்ஷனில் இருந்திருக்கு. ஓகேவா? வெர்டிக்கலி the magnetic field decreased to 0. magnetic field decrease ஆகும்னு சொல்லியிருக்காங்க. decreased to 0. magnetic field என்ன இருக்கு? decreased to 0 வரைக்கும் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ டைம் இன்டர்வல்ல? டைம் இன்டர்வல் என்ன கொடுத்துருக்காங்க? டெல்டா T ஈக்குவல் டு 0.7 செகண்ட். நல்லா புரிஞ்சுங்க. அவங்க கொடுத்தது டிக்ரீஸ் டு 0 இன் 0.7 செகண்ட்னா ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து, அதாவது அந்த இனிஷியல் பாயிண்ட் இருக்கும்போது டைம் 0, அதுலேருந்து டிக்ரீஸ் ஆகுது. டிக்ரீஸ் ஆகிட்டு வரும்போது எவ்வளோ வந்திருக்கு? 0.7 செகண்ட். சொன்னது புரிஞ்சுதா? கிளியரா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? determine the magnitude of the induced EMF and the current during this time interval. So EMF E என்னன்னு கேட்டிருக்காங்க. what is the current in that time? அந்த டிக்ரீஸ் ஆகும்போது அந்த கரண்ட் என்னவா, அந்த டைம் இன்டர்வல் என்ன கரண்ட் இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் கால்குலேட் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா? I ஈக்குவல் டு V/R. ஓம்ஸ் லா. I ஈக்குவல் டு V/R. இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் கரண்ட்டுக்கு வந்து கரண்ட்டை நம்ம ரெண்டு மெத்தடும் கால்குலேட் பண்ணலாம். இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் ஓம்ஸ் லாவை யூஸ் பண்ணி I ஈக்குவல் டு V/R. சார்ஜ் கொடுத்தாங்கன்னா I ஈக்குவல் டு dQ/dt. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது? I ஈக்குவல் டு dQ/dt. இன்டியூஸ்டு EMF இருந்தால் கரண்ட் I ஈக்குவல் டு E/R. ஈனா என்னது? திஸ் ஆல்சோ வோல்டேஜ். ஓம்ஸ் லால I ஈக்குவல் டு V/R போடுறதுக்கு பதிலாக we can use E/R. we will get the same answer. சொன்னது புரியுதா? ஸோ இதெல்லாம் கிவன். இப்போ நான் எழுதுறது கிவன். ஏரியா மட்டும் நான் கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கிவனை சிம்பிளிஃபை பண்ணி ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃப்ளக்ஸு கால்குலேட் பண்ணணும். அப்போ ஆங்கிள் இனிஷியலாக என்ன ஆங்கிள் இருந்திருக்கு அப்படின்னா இங்கே 45 டிகிரி. ஃபைனல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. ஏன்னா இனிஷியல் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? A square 10 centimeter placed vertically
ஈஸ்ட் வெஸ்ட் பிளேன் சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 பாயிண்ட் டெஸ்லா அக்ராஸ் த பிளேன் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். ஸோ 45 to 90 ஏன்னா ஃபீல்டு வந்து 0 ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா வந்து ஃப்ளக்ஸ் ஃபை இஸ் ஈக்குவல் டு BA cos θ. எப்போ 0 ஆகும்? காசில் 90 டிகிரியாக வரும்போது. ஸோ அப்போ காஸ் 90 டிகிரி, அதான் ஃபைனல் ஆங்கிள். ஃபைனல் ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ இனிஷியல் வந்து ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன் இருந்தனால நமக்கு என்ன வந்திருக்கும்? 45 டிகிரியில் இருந்துருக்குங்க. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு எப்படி ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணுறேன்னு பாருங்கள். சாரி, இன்டியூஸ்ட் EMF ஃப்ளக்ஸு நம்ம ஒரே ஸ்டெப்பில் கால்குலேட் தனித்தனியாக கால்குலேட் பண்ணால் ஒரே ஸ்டெப்லேயும் போட்டு சப்ஸ்டிட் பண்ண முடியும். நான் டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணுறேன், உங்களுக்கு ஈஸியாக இருக்கான்னு பாருங்கள். இன்டியூஸ்ட் EMF மேக்னிடியூட் ஆஃப் இன்டியூஸ்ட் EMF கேட்டிருக்காங்க, அதில் நெகட்டிவ் சைன் தேவையில்லை. சரியா? ஸோ ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் டெல்டா ஃபை பி மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் பை டெல்டா டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, இந்த டெல்டா ஃபை பியை இனிஷியல் ஃப்ளக்ஸ் மைனஸ் ஃபைனல் ஃப்ளக்ஸ் பை டெல்டா டி. சரியா? மாடுலஸ் போடும்போது இந்த டிஃபரன்ஸில் உங்களுக்கு மைனஸ் வந்தாலும் ப்ளஸ் வந்தாலும் ஃபைனலாக ப்ளஸ் தான் எடுக்க போகிறோம். சரியா? 5-1 - 5-2 போட்டாலும் சரி, 5-2 - 5-1 போட்டாலும் யூ வில் கெட் வாட்? சம் நியூமரிக்கல் வேல்யூ சேமாக தான் இருக்கும், சைன் மாறி இருக்கும். மாடுலஸ் போடும்போது என்ன வரும்? பாசிட்டிவ் மட்டும் தான் வரும். ஸோ அது டசன்ட் மேட்டர். சரியா? அதனால் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை, டிஃபரன்ஸ் எடுக்க போகிறோம், அவ்வளோதான். ஸோ ஃபைனலாக வர வேல்யூ மட்டும் தான் எடுக்க போகிறோமே தவிர நெகட்டிவ் சைடு எடுக்க போகிறதில்ல. இதுதான் ஆக்சுவலாக கொடுத்துருக்காங்க. ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்ன? சி, நான் டெக்ஸ்ட் புக்கில் வந்து 5-1 தனியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, 5-2 தனியாக கண்டுபிடிச்சிருப்பாங்க, அதுக்கப்புறம் டிஃபரன்ஸ் சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் அவ்வளோ ஸ்டெப்ஸ் போன அவசியம் கிடையாது. ஒரே ஸ்டெப்பில் போட்டு நீங்கள் ஃபாஸ்ட் ஆன்சர் கெட் பண்ணிடலாம். இந்த கொஸ்டினுடைய எய்ம் என்னவோ அதை கண்டுபிடிக்கணும், அவ்வளோதான். எய்ம் ஆஃப் திஸ் கொஸ்டின் இஸ் வாட்? இன்டியூஸ்ட் EMF. சரியா? 5-1 - 5-2னா ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்ன? BA cos θ. ஸோ ரெண்டுத்துக்குமே ஒரே ஏரியா, ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஒரே ஏரியா. எது மட்டும் தான் சேஞ்ச் ஆகிருக்குது? ஆங்கிள் தீட்டா மட்டும் சேஞ்ச் ஆகிருக்குது. அதனால் ஃப்ளக்ஸ் BA cos θ1 இனிஷியல், BA cos θ2 பை டெல்டா டி கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? 0.7. டெல்டா டி என்ன கொடுத்துருக்குறாங்க? 0.7. சொன்னது புரிஞ்சுதா? இப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. BAவை காமனாக எடுத்துடலாம். BAவை காமனாக எடுத்துட்டா வாட் இஸ் cos θ1? இனிஷியல் 45 டிகிரியா? 45 டிகிரி மைனஸ் ஃபைனல் 90 டிகிரி பை ஃபைனல் 90 டிகிரி. அதர்வைஸ் ஃபைனல் ஃப்ளக்ஸ் 0ன்னு சொல்லிட்டாங்க அவங்களே. நம்ம 90 டிகிரி எடுக்கலாம், அதர்வைஸ் we can use what? ஃபைனல் அந்த 0.7 செகண்ட் ஃப்ளக்ஸ் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, டேரெக்டாகவே 0 ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இந்த ஸ்டெப்பை நம்ம எழுதுன்ற அவசியம் கூட கிடையாது. இங்கே கொஸ்டினில் அவங்க சொல்லிட்டாங்க, கொஸ்டினில் டிக்ரீஸ் டு 0ன்னு சொல்லியிருக்காங்க. தெரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டிக்ரீஸ் டு 0. மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 ஆகுதுன்னா அப்போ இது என்ன ஆகிடும்? ஃப்ளக்ஸு 0 ஆகிடும். ஸோ அப்போ இங்கே சால்வ் பண்ணும்போது BA cos 45 டிகிரி, BA cos 45 டிகிரி மைனஸ் 0/0.7. சொன்னது புரியுதா? ஏன் அது 0ன்னு போட்டுட்டேன்னு? ஏன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்க? ஃபைனல் ஃப்ளக்ஸ் இந்த டேர்மே 0 ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதை ஃபுல்லாக எதுவும் அவசியம் கிடையாது. டேரெக்டாக இங்கே என்ன போட்டுக்கலாம்? BA cos θ1 இங்கே டேரெக்டாக 0னே போட்டுக்கலாம், பிகாஸ் தட் இஸ் கிவன். ஸோ அப்போ ஃபைனலாக இங்கே சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா B என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட்? கொஸ்டினில் 0.1. இதை எப்படி எழுதலாம்? 10⁻⁻1 டெஸ்லான்னு எழுதலாமா? 0.1 ஐ கேன் ரைட் 10⁻⁻1. இதை எப்படி எழுதலான்னு தெரியுமா? வாட் இஸ் 0.17? சாரி 0.7. 0.7 இதை எப்படி எழுதுவீங்க? டு ரிமெம்பர் 1/√2 உடைய வேல்யூ என்ன? வாட் இஸ் 1/√2? 1/√2 எப்படி எழுதலாம்? 1/√2 எதுக்கு ஈக்குவல்? 0.707. √2னா 1.414. √2 எதுக்கு ஈக்குவல்? 1.414. 1/√2 0.707. ஸோ சம்டைம்ஸ் 0.707 இருக்கும், சம்டைம்ஸ் 0.7 மட்டும் தான் இருக்கும். சரியா? ஸோ நல்லா மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 0.7 மட்டும் இருந்துச்சுன்னா யூ கேன் ரைட் 1/√2. இல்லை 0.707 இருந்தாலும் என்ன எழுதலாம்? 1/√2 எழுதலாம். இது ஃபிக்ஸ்டு, மைண்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. whenever if you are seeing the value of 0.7 அப்படின்னா நீங்கள் என்ன ரீப்ளேஸ் பண்ணிடலாங்க? 1/√2. சரியா? இப்போ இங்கே சால்வ் பண்ணுங்க. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 1 டெஸ்லா, அது 10⁻⁻1. 10⁻⁻1. ஏரியா என்ன வந்திருக்குது? 10⁻⁻2. 10⁻⁻2 cos 45 எதுக்கு ஈக்குவல்? 1/√2க்கு ஈக்குவல். அதான cos 45 டிகிரி 1/√2. வாட் இஸ் 0.7? அதே என்ன எழுதலாம்? இப்போ
0.7க்கு பதிலாக சொன்னேன் இல்லையா 1/√2 இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே எங்கே நோட்டில் போட்டோன்னா ரஃபாக எழுதி வச்சுக்கோங்க. 1/√2 வந்து 0.707. இது நம்ம ஆர்எம்எஸ் கரண்ட் படிக்கும்போது படிப்போம், ஏசி கரண்ட் படிக்கும்போது ஆர்எம்எஸ் கேஸில். சரியா? 1/√2 = 0.707. அதர்வைஸ் சிம்பிளி வி கேன் சே 1 டிஜிட்டோட ஸ்டாப் பண்ணால் இது ரொம்ப ஸ்மால் வேல்யூ இல்லை, 0.7 பக்கத்தில் 0 தானே இருக்குது. we can equate approximately 0.7 also. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். வாட் இஸ் த ஆன்சர்? 10⁻³ கரெக்டா? 10⁻³ எஸ்ஐ யூனிட் என்ன வரும்? வோல்ட் அப்படின்னு வரும். கரெக்டா? எஸ் கரெக்ட். சிம்பிளி அது 1 10⁻³ என்ன எழுதலாம்? மில்லின்னு எழுதலாமா? Can I write like this? 10⁻³ எப்படி எழுதலாம்? மில்லி. ஸோ ஆன்சர் என்ன வந்திருக்கு? 1 mV. சொல்றது புரியுதா? இதுதான் இந்த கேஸ். நீங்கள் ரொம்ப சிம்பிளாகவே சால்வ் பண்ணிடலாம். இப்போ கரண்ட் கேட்டிருக்கிறாங்க, செகண்ட் கேஸ். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை மறக்காதீங்க. ஏசி கரண்ட் சாப்டர்ல நம்ம இதை யூஸ் பண்ணி ஆகணும். See here, இந்த வேல்யூ 1/√2 வேல்யூவை எந்த காரணத்தை கூட மறந்துடாதீங்க. ரைட், கரண்ட் கண்டுபிடிங்க. How to calculate current? Current I = V/R. இங்கே Vக்கு பதிலாக என்ன எழுதலாம்? EMF. ஸோ சிம்பிளாக அவ்வளோதான். நீங்கள் V தான் வரணும்னு கிடையாது. Vன்றதும் இங்கே EMFன்றதும் பொட்டன்ஷியல் தான். EMFன்றது என்னது? எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். பட் இட் இஸ் நாட் ஏ ஃபோர்ஸ், இட் இஸ் ஏ பொட்டன்ஷியல். EMF உடைய யூனிட் என்னது? வோல்டேஜ். ஸோ ஸ்டில் இட் இஸ் ஏ வோல்டேஜ். ஸோ EMF/R நீங்கள் யூஸ் பண்ணாலே ஈஸி ஆன்சர் கிடைச்சிடும். சொல்றது புரியுதா? ஸோ அப்போ I = V/R, தட் இஸ் நத்திங் பட் E/R. இங்கே E என்ன வந்திருக்குது? 10⁻, இந்த நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா? see here 10⁻³ கொஸ்டின்ல ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 0.5 Ω. 0.5 எப்படி எழுதலாம்? 1/2 சொன்னா அதெல்லாம் அங்கே கன்வெர்ட் பண்ணால் ரொம்ப ஈஸி. ஸோ இப்போ இங்கே 1/2 அப்படின்னா 2 மேலே போயிடும். 2 × 10⁻³ தட் இஸ் 10⁻³ பார் என்ன எழுதலாம்? மில்லி அப்படின்னு எழுதலாம். கரெக்டா? இந்த கன்வர்ஷனாக தெரியும் இல்லையா? மில்லினா என்ன அர்த்தம்? மில்லி மீன்ஸ் 10⁻³ 1 milli = 10⁻³ Got it? சொல்றது புரியுதா? இட்ஸ் வெரி சிம்பிள் கொஸ்டின். இந்த சாப்டரில் ப்ராப்ளம் வந்தால் டைம் ரொம்ப சேவ் ஆகும். ஏன்னா அவங்க எப்படி கொடுப்பாங்கன்னா ஃப்ளக்ஸ், EMF இதை கனெக்ட் பண்ண மாதிரி தான் கொஸ்டின் இருந்துகிட்டே இருக்கும். ஒன்று இண்டக்டன்ஸ், கரண்ட்டு, இண்டக்டன்ஸ், EMF L × dI/dt அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபார்முலா கொடுத்து சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை இந்த மாதிரி ஃப்ளக்ஸ் கொடுத்துருவாங்க, அதுலேருந்து கரண்ட்டு இல்லை EMF இதில் இதெல்லாம் கண்டுபிடிக்கலாம். இல்லை சம்டைம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கூட கண்டுபிடிக்கலாம். சரியா? கிளியர்? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஏ சர்க்குலர் காயில் ஆஃப் ரேடியஸ் 10 cm. கொஸ்டின் படிக்கும் போதே அந்த காயிலை எந்த மாதிரி ஷேப்பில் வைண்ட் பண்ணியிருக்காங்கிறத கண்டிப்பாக பார்க்கணும். ஏன் அப்படின்னா ஃப்ளக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது ஏரியா கால்குலேட் பண்ணணும். ஃப்ளக்ஸ் இந்த சாப்டரில் திரும்ப வரும். அது ஃப்ளக்ஸ் φ = B வெக்டர் டாட் A வெக்டர் அது BA cos θ. அப்போ ஏ கால்குலேட் பண்ணும்போது ஏரியா ஸ்கொயராக இருந்ததுன்னா ஏரியா ஆஃப் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். சர்க்கிள் சொல்லியிருந்தாங்கன்னா ஏரியா ஆஃப் சர்க்கிள், இல்லை ரெக்டாங்கிள் சொல்லியிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும்? ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். லைக் என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அந்த ஏரியா நம்ம யூஸ் பண்ண தெரியணும். ஸோ இப்போ இங்கே கொடுத்துருக்கிறது சர்க்குலர் காயில். அப்போ சர்க்குலர் காயில் சொல்லிட்டாங்க, ரேடியஸ் 10 cm. ஸோ இப்போ R கொடுத்துட்டாங்க. R என்ன கொடுத்துருக்குறாங்க? கிவன் வேணால் இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இந்த கேஸில் கிவன் R = 10 cm. இது எப்படி எழுதலாம்? அப்போ 10 × 10⁻² மீட்டர். அப்போ ஃபைனலாக சிம்பிளிஃபை பண்ணால் 10⁻⁻1 அந்த 0வும் -2 நம்ம சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? 10⁻⁻1 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? 10⁻⁻1. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கேபிட்டல் N கொடுத்துட்டாங்க. 500 டர்ன்ஸ் என்ன அர்த்தம்? டோட்டல் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ்னு அர்த்தம். தட் இஸ் கேபிட்டல் லெட்டர் N. சரியா? ரெசிஸ்டன்ஸ் 2 Ω. R 2 Ω. R = 2 Ω is placed with the plane perpendicular to horizontal component Earth's magnetic field. It is rotated about its vertical diameter through 180 degree. அப்படின்னா என்ன அர்த்தம்? இனிஷியலாக 0 டிகிரியில் இருந்திருக்கு, அப்புறம் எவ்வளோ ஆங்கிள் போயிருக்குன்னு அர்த்தம்? 180 டிகிரி ரொட்டேட் ஆகிருக்குது. சொல்றது புரியுதா? ரொட்டேட்டட் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொட்டேட்டட் அபவுட்
இட்ஸ் வெர்டிக்கல் டயாமீட்டர் 180 டிகிரினா இப்போ 0லேருந்து 180 டிகிரிக்கு ரொட்டேட் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம் கம்ப்ளீட்டாக. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கிளியர்? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட்டு ஸோ அதை ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. டைம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ 0 டிகிரியில் ஆரம்பித்து அப்போ இனிஷியல் டைம் 0 அப் டு 180 டிகிரி வரதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துருக்கு? 0.25 செகண்ட்ஸ். அப்போ அடுத்த கிவன் டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க? டெல்டா டி ஈக்குவல் டு 0.25 செகண்ட். டெல்டா டி ஈக்குவல் டு 0.25 செகண்ட். கரெக்டா? அதுக்கப்புறம் 0.25 செகண்ட். 0.25 என்ன அர்த்தம்? தட் இஸ் 1/4 செகண்ட். டெல்டா டி ஈக்குவல் டு 0.25 செகண்ட். அது எதுக்கு ஈக்குவல்? 1/4. நான் இது ஆல்ரெடி ஞாபகம் வச்சு சொல்லியிருந்தேன். இன்கேஸ் யாராவது ஞாபகம் வச்சுக்கலனா நோட் பண்ணிக்கோங்க. இது 1/2 அப்படின்னா நம்ம எப்பவுமே டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வெர்ட் பண்ணால் கால்குலேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். 1/2னா 0.5. 1/4 அப்படின்னா என்ன அர்த்தம்? 0.25. 1/8. 1/8. 0.125. 1/16. 0.0625. இதை நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம். இந்த வேல்யூஸை இந்த ஃப்ராக்ஷன் டு டெசிமல் கன்வர்ஷன், டெசிமல் டு ஃப்ராக்ஷன் கன்வர்ஷன் நமக்கு எப்போ எப்படி தேவைப்படுதோ வைஸ் வர்ஸா மாற்றிக்கணும் அதை. ஸோ 1/0.5 வந்தால் 1/2 மாற்றிக்கலாம். 0.25 வந்தால் 1/4. நியூமரேட்டர் டினாமினேட்டர் எலிமினேஷன் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் அதை கால்குலேட் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. நீங்கள் இந்த மாதிரி மல்டிப்ளிகேஷன் முடிஞ்ச வரைக்கும் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு நியூமரேட்டர் டினாமினேட்டர் எலிமினேட் பண்ணுற மாதிரி டேர்ம்ஸை கொண்டு வந்துட்டீங்கன்னா ஃபாஸ்ட்டாக ஆன்சர் வந்துடும். எரர் குறையும், அதாவது கேர்லெஸ் மிஸ்டேக் குறையும், ஆன்சரும் நமக்கு சிம்பிளாக கிடச்சிடும். நிறைய டூ மச் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் நீங்கள் அவாய்ட் பண்ணலாம். நமக்கு அக்யூரேட்டாக ஆன்சர் தேவை, டைமும் சேவ் பண்ணணும், ஆன்சரும் கரெக்டாக இருக்கணும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம பார்க்குறோம். சரியா? இதெல்லாம் கிவன். என்ன அர்த்தம் கேட்டிருக்காங்கன்னா, எஸ்டிமேட் த மேக்னிடியூட்ஸ் ஆஃப் த இஎம்எஃப். இஎம்எஃப் கேட்டிருக்கிறாங்க. கரண்ட் இன்டியூஸ்டு ஐ கேட்டிருக்கிறாங்க. கரண்ட் இன்டியூஸ்டு இந்த காயில் ஹரிசானல் காம்பனன்ட் ஆஃப் எர்த் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. B is equal to மேக்னெட்டிக் ஃபீல்டு அடுத்தது அதையும் கொடுத்துட்டாங்க. B equal to 3 × 10⁻⁻5 டெஸ்லா. ஸோ 3 × 10⁻⁻5 டெஸ்லா. ஸோ இதையும் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் அப்படியே நார்மல் கால்குலேஷன் தான். இதை சால்வ் பண்ணால் நமக்கு ஆன்சர் முடிஞ்சிடும். ஓகே. ஸோ இப்போ இங்கே நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா இன்டியூஸ்ட் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? n × Δ∅B/Δt. சரியா? மேக்னிடியூட் கேட்குறாங்கனாலே ஃப்ளக்ஸ் டிஃபரன்ஸ் எடுக்கும்போது என்ன வராது? நெகட்டிவ் வராது. மேக்னிடியூட் ஆஃப் த இன்டியூஸ்ட் இஎம்எஃப் தான் கொஸ்டினில் கேட்டிருக்கிறாங்க. ஸோ டிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் ஃபைனல் ஃப்ளக்ஸ் மைனஸ் இனிஷியல் ஃப்ளக்ஸ் ஆர் இனிஷியல் ஃப்ளக்ஸ் மைனஸ் ஃபைனல் ஃப்ளக்ஸ். ஃபைனலாக நியூமரிக்கல் வேல்யூ ஒன்று தான் கிடைக்கும். சேஞ்ச் பண்ணி எடுக்கும்போது சைன் மாறலாம். ஒன்றுக்கு ப்ளஸ் இருக்கும், இன்னொன்று மைனஸாக இருக்கும். மாறி வரும்போது ஒரே நியூ மேக்னிடியூட் தான் கிடைக்கும். ஸோ அதனால் மாடுலஸ் நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுறோம் இங்கே. சரியா? புரிஞ்சுதா? ரைட். இப்போ இங்கே ஃபார்முலாவை பாருங்க. n இன்ட்டு ஃப்ளக்ஸ் ஃபார்முலா எப்படி எழுத போகிறோன்னா Δ∅B என்ன அர்த்தம்? இனிஷியல் ஃப்ளக்ஸ் மைனஸ் ஃபைனல் ஃப்ளக்ஸ் டிவைடட் பை Δt. ஓகேவா? ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்ன? n × BA cos θ1. சேம் ஃபீல்டு, சேம் ஏரியா, ஆங்கிள் மட்டும் 0 to 180 டிகிரி சேஞ்ச் ஆகிருக்குது. எவ்வளோ டைம் பீரியடில்? Δt டைம் பீரியடில். ஓகேவா? இப்போ எது காமனாக எடுக்கலாம் பாருங்க. BAவை காமனாக எடுங்க. இதை வெளியில் எடுத்துட்டிங்கன்னா n × BA cos θ1 minus cos θ2. நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா என்ன இங்கே போட்டாகணும். நம்பர் ஆஃப் டர்ம்ஸ் கொடுக்கல அப்படின்னா யூ கேன் யூஸ் என்னது? ஜஸ்ட் Δ∅B/Δt. அதை மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டிவைடட் பை Δt அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். சரியா? இப்போ வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இந்த கேஸில் n என்ன கொடுத்துருக்காங்க? 500. 500 எப்படி எழுதலாம்? 5 × 10² எழுதலாமா? கேன் ரைட் லைக் திஸ். கொஸ்டின்லே கிவன் கொடுத்துருக்காங்க n = 500. 100 எப்படி எழுதலாம்? நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் வந்து 500. 5 × 10². மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 3 × 10⁻⁻5 டெஸ்லா. ஏரியா என்ன வந்திருக்கு? ஏரியா இங்கே என்ன ஷேப் இது? ஆக்சுவலாக என்ன ஷேப் சொல்லியிருக்காங்க கொஸ்டினில்? சர்க்குலர். அப்போ ஏரியா ஆஃப் சர்க்கிள் என்னது? πr². ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா என்னது? πr². அப்போது அதையும் நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும். ஸோ இங்கே என்னென்ன டேட்டா வந்திருக்கு பாருங்கள். NBA B வந்து
3 into 10 power minus 5. 3 into 10 to the power minus 5. ஏரியா வந்து pi r square. r வந்து 10 power minus 1. அதனால whole square. ஓகேவா? So NBA சப்ஸ்டிட் பண்ணிட்டோம். cos theta 1 minus cos theta 2. cos theta 1 0 degree initial. Final என்ன வந்திருக்கு? 180 degree. Whole divided by what is delta t? என்ன கொடுத்துருக்காங்க? டைம் பீரியட் டெல்டா டி என்ன எடுத்துக்கிறோம் 0.25 செகண்ட் given data. அப்போ 0.25 பதிலா என்ன வரணும் நீங்கள் 1/4 சொன்னா ஸோ அதையும் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. டெல்டா டிக்கு பதிலாக 1/4 இவ்வளோதான். இதுக்கப்புறம் இதை ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம். இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னு பாருங்கள். இதுக்கப்புறம் நார்மல் கால்குலேஷன் தான். ஸோ இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா ஸோ பைக்கு பதிலாக 3.14 கரெக்டா? இது 5 into 3 15. 15 into 3.14 into இந்த 4 மேலே போயிடும். 1/4 இங்கே போனீங்கன்னா மேலே போயிடும். ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறத சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே இது 10 ஸ்கொயரு 10 to the power minus 5 இங்கே 10 power minus 2 ஆகிடும். 10 power plus 2 10 power minus 2 கேன்சல் ஆகிடும். 10 power minus 1 ஹோல் ஸ்கொயர் என்ன அர்த்தம் 10 to the power minus 2 கரெக்டாக? அப்போ 10 ஸ்கொயரும் 10 power minus 2 டேலி ஆகிடும். அப்போ ரிமைனிங் 10 power minus 5 இருக்கும். வாட் இஸ் cos 0? cos 0 டிகிரியோட வேல்யூ என்ன 1 minus cos 180 டிகிரி minus 1. cos 180 ஓட வேல்யூ வந்து minus 1 ஞாபகம் வச்சுக்கோங்க. cos 180 டிகிரி minus 1 cos 0 டிகிரி plus 1. இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒரு ப்ளஸ் ஆகிடும். அப்போது 15 into 4 என்ன வரும் 60 into 3.14 into 10 to the power minus 5 into இந்த மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் 1 plus 1 ஃபைனலாக அது 2 ஆகிடும். கரெக்டா? ஸோ அப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 into 60 120 120 into 3.14 into 10 to the power minus 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணி முடிச்சிக்கலாம். என்ன ஆன்சர் வருது? ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3.8 மல்டிப்ளிகேஷன் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் அதை நீங்கள் போட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்ட்டு 10 to the power minus 3 வோல்ட்டுன்னு கிடைக்கும். அதர்வைஸ் we can say 3.8 மில்லி வோல்ட்னு எழுதலாம். இது சரியா? இதுக்கப்புறம் நீங்கள் போட வேண்டியது கால்குலேஷன் நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான். ஸோ அது உங்களுக்கு பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். கரெக்டா? ஸோ அப்போ ஆன்சர் வந்து எஸ் இதை வந்துருக்கு பாருங்க. இந்த இதுதான் ஃபைனலாக இதை மல்டிப்ளை பண்ணால் நான் போட்ட ஸ்டெப்புக்கு அப்புறம் நம்ம எல்லாமே ப்ரொசீட் பண்ணி தனித்தனியாக கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நம்ம இதை தனித்தனியாக கால்குலேட் பண்ணாமல் நான் என்ன பண்ணிட்டேன் டேரெக்டாக இன்டியூஸ்ட் EMF ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணி காமன் நம்ம வெளியில் எடுத்து ஒரே ஸ்டெப்பில் நான் முடிச்சிட்டேன். ஃபைனலாக இது ஆன்சர் இங்கே வரும். ஸோ 3.8 10 to the power minus 3 வோல்ட்டு. அதர்வைஸ் we can write 3.8 மில்லி வோல்ட்னு 10 to the power minus 3 மில்லி. ஸோ we can write 3.8 மில்லி வோல்ட் அப்படின்னு எழுதலாம். தட் ஆல்சோ கரெக்ட் ஃபார் திஸ் கேஸ். சொன்னது புரியுதா? ஸோ இப்போ இதை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன இப்போ ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். கரண்ட் அடுத்த கொஸ்டின் கரண்ட். அப்போ கரண்ட் I equal to ஓம்ஸ் லா. கரண்ட் I equal to V by R. இங்கே Vன்றது என்னது EMF by R. ஸோ EMF நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன வந்திருக்குங்க 3.8 into 10 power minus 3 3.8 into 10 power minus 3 by ரெசிஸ்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க 2 ohm. கிவன் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெசிஸ்டன்ஸ் வந்து 2 ohm. கொஸ்டினில் அவங்க 2 ohm கொடுத்துருக்காங்க. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வரும் 1.9. ஸோ 1.9 into 10 to the power minus 3 amps. Otherwise we can say 1.9 milliamps. மில்லினா 10 power minus 3. அதனால் we can say milliampsனு சொல்லிடலாம். சரியா? ஸோ புக்கில் இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஸோ அங்கே 10 power minus 3 ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ you can stop like this or milliamps. Anything is fine. ஸோ அதனால நமக்கு மார்க் ரெடியூஸ் பண்ண மாட்டாங்க. சரியா? ஃபைனலாக ஆன்சர் வந்து என்ன வரணும் அப்ராக்சிமேட்டாக நியரஸ்ட்டாக வந்தால் போதும். இந்த 3.8ன்றது அப்ராக்சிமேட்டாக 3.7 வந்தால் கூட இட் இஸ் ஆல்சோ கரெக்ட். 3.7 ஆர் 3.9 ஒரு ஸ்மால் டீவியேஷனில் உங்களுக்கு பெருசாக இம்பேக்ட் குறையாது. அதாவது அது மாதிரி மார்க் குறைக்க மாட்டாங்க. ஸ்டெப்ஸு கரெக்டாக இருந்து கால்குலேஷன் ஆல்மோஸ்ட் கரெக்டாக இருந்தாலும் யூ கெட் ஃபுல் மார்க். சரியா? புரிஞ்சுதா? போலாமா? ரைட். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டிஃபைன் லென்ஸ்லான்னு கேட்பாங்க. டெஃபினேஷன் அடுத்தது இந்த டெஃபினேஷன் ஞாபகம் வச்சுக்கிறோம். இது வந்து
definition. Define Lenz law. Define Lenz law. The polarity of induced EMF is such that it tends to produce a current which opposes the changing magnetic field that to produced it. So external magnetic field இருக்கும்போது நீங்க வந்துட்டு நம்ம என்ன பண்றோம், ஒரு காயில மூவ் பண்ணி கிட்ட கொண்டு போறோம் அப்படினா அதுல என்ன ஆகும், இன்டியூஸ்டு EMFனால கரண்ட் இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்னால அதுல என்ன ஆகும், இட் ஆக்ட் ஆஸ் லைக் எ மேக்னெட். இப்போ அந்த மேக்னெட் ஆக்ட் ஆகும்போது நம்ம ஃபர்தராக நம்ம டுவர்ட்ஸோ இல்லை அவே எடுக்கும்போது டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது அந்த இன்டியூஸ்ட் EMF என்ன பண்ணும், அந்த மோஷனை வந்து அப்போஸ் பண்ணும். அவே எடுத்தீங்கனாலும் என்ன பண்ணும், அப்பயும் அப்போஸ் பண்ணும். இது எதில் நடக்கும், லென்ஸ் லாவில் நடக்கும். ஸோ டிஃபைன் லென்ஸ் லா கேட்டாங்கன்னா ப்ராப்பராக டெஃபினேஷன் எழுதி தெரியணும். ஸோ இந்த டெஃபினேஷனை ஃபஸ்ட்டு நல்லா படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் சீக்கிரம் இதுதான் ஆக்சுவலாக லென்ஸ் லா. இப்போ வந்து ஒரு பார் மேக்னெட் எடுக்கிறீங்க, ஒரு பார் மேக்னெட்டுடைய நார்த் பொலாரிட்டியை எங்கே கொண்டு போகிறீங்க, ஒரு சர்க்குலர் காயில். இது வந்து ஒரு சர்க்குலர் காயில் டுவர்ட்ஸ் சர்க்குலர் காயில் டுவர்ட்ஸ் பார் மேக்னெட் கொண்டு போனீங்கன்னா டியூ டு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால இதில் என்ன ஆகும், இன்டியூஸ்டு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டோட டைரக்ஷன் நீங்கள் நார்த் பொலாரிட்டியை டுவர்ட்ஸ் கொண்டு போனீங்கன்னா டியூ டு நார்த்துனால ப்ரொடியூஸ் ஆகிற அந்த இன்டியூஸ்டு கரண்டோட டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் தெரியுதா? சீக்கிரம் ஆரோ எப்படி இருக்கு பாருங்க, கரண்ட் வந்து இப்படி சுற்றும். ஸோ அப்போ நார்த்து பொலாரிட்டி. அப்போ கரண்ட் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றுச்சுன்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பொலாரிட்டி, இந்த ஃபேஸோடைய பொலாரிட்டி எந்த பொலாரிட்டியாக இருக்கும், நார்த்து பொலாரிட்டியாக இருக்கும். இந்த ஃபேஸில் நார்த்தாக இருக்கும், ஆப்போசிட் ஃபேஸில் என்னவாக இருக்கும், சவுத்து பொலாரிட்டியாக இருக்கும். ஏன்னா ஸ்டில் இட் இஸ் எ மேக்னெட் இருந்தால் இங்கே என்ன இருக்கும், இப்போ நார்த்து போல் சவுத்து போல் இருக்கும். ஈவன் கரண்ட்னால ப்ரொடியூஸ் ஆன மேக்னெட்டிக் ஃபீல்டாக இருந்தாலும் தேர் ஆல்சோ ப்ரெசன்ட் என்னது, நார்த் அண்டு சவுத்து போல். அப்போ இது வந்து நார்த்து போல் டுவர்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா கரண்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் சுற்றுச்சுன்னா அந்த சைடில் அந்த ஃபேஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொலாரிட்டியோடைய சிம்பிள் என்னது, நார்த்து, என்னன்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா, கிளியர் புரிஞ்சுதா? இது என்னது அப்படின்னா அவே எடுக்கிறீங்க, எப்போ டுவர்ட்ஸ் போகாமல் இதே பார் மேக்னெட் இது டுவர்ட்ஸ் இப்படி கொண்டு போயிருந்தீங்க. இப்போ என்ன பண்ணுறீங்க, அவே எடுக்கிறீங்கன்னா வெளியில் எடுக்கும்போது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷனில் கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அப்போ இங்கே என்ன ஆகும், கிளாக் வைஸில் கரண்ட் பாஸ் ஆகும். ஸோ சர்க்குலர் காயிலில் கிளாக் வைஸில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அந்த பொலாரிட்டி என்னது, சவுத்து போல்னு அர்த்தம். ஆன்டி கிளாக் வைஸில் இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம், நார்த்து போல். ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் நல்லா புரிஞ்சுக்கணும். இதை பேஸ் பண்ணி கிரியேட்டிவ் கொஷின்ஸ் நமக்கு இருக்குது. நீட்லேயும் சரி நமக்கு போர்டு எக்ஸாம்லையும் சரி இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஷின்ஸு ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இது வந்து இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஷோஸ் பிளானர் லூப்ஸ் ஆஃப் டிஃபரெண்ட் ஷேப்ஸ் moving out of or into a region of a magnetic field which is directed normal to the plane of the loop away from the reader. Determine the direction of induced current in each loop using Lenz law அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? இங்கே லென்ஸ் லாவை எப்படி அப்ளை பண்ணணும்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். இது வந்து ஆக்சுவலாக என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இந்த இன்ட்டு போட்டிருக்கிறது எல்லாமே என்னது, மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போது இந்த ஏபிசிடின்ற ஒரு க்ளோஸ்டு லூப். ஓகே, அந்த லூப் எப்படி இருக்கலாம், சர்க்குலராக இருக்கலாம், ஸ்கொயராக இருக்கலாம், ஈவன் எனி இர்ரெகுலர் ஷேப்பில் கூட இருக்கலாம். அது ஃபைனலாக அது க்ளோஸ் ஆகிருக்கணும், க்ளோஸ்டு லூப்பாக இருக்கணும். அப்போ தான் அதில் என்ன ஆகும், கரண்ட் பாஸ் ஆக முடியும். க்ளோஸ்டு லூப்பாக இருந்தால் தான். இப்போ இந்த கேஸில் இது எப்படி வந்திருக்கு பாருங்கள், டுவர்ட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? நீங்கள் என்ன பண்ணிருக்கீங்க, இந்த டுவர்ட்ஸ் கொண்டு வரீங்க. டுவர்ட்ஸ் கொண்டு வந்துட்டா, அதாவது எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் காயில டுவர்ட்ஸ் கொண்டு வந்தீங்கன்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட்டோடைய டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸில் இருக்கும். டுவர்ட்ஸ் வந்தால் அவே எடுத்திங்கன்னா கிளாக் வைஸில் இருக்கும். இதுதான் ரெண்டு கீவேர்டு. அப்போ இங்கே பாருங்கள், டுவர்ட்ஸ் கொண்டு போகும்போது ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன் கரெக்டா. அப்போ கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகும், ஆன்டி கிளாக் வைஸ்னால் இது கிளாக் வைஸா, அப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் வரணும். அப்போது இந்த இந்த டைரக்ஷன் படி அது என்னது, ஏ கரெக்டா. கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் இப்படி தானே வரணும். இங்கே ஏபிசிடி இந்த டைரக்ஷனில் தான் என்ன ஆகும், கரண்ட் ஃப்ளோ இருக்கும். சரியா? ஸோ த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த ரெக்டாங்குலர் லூப் ஏபிசிடி ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி அந்த பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஏன் ஃப்ளக்ஸ் இன்க்ரீஸ் ஆகும், டுவர்ட்ஸ் கொண்டு போகிறதுனால அதில் அதிகமான ஃபீல்டு லைன்ஸ் வந்து பாஸ் ஆகும். அதில் அவே எடுக்கும்போது ஃபீல்டு லைன் குறையும். அதனால் டுவர்ட்ஸ் போகும்போது இன்க்ரீஸ். ABCD increases due to motion of the loop region magnetic field. The induced current must flow what? Along the path BCDAB. BCDAB na enga irundhu varudhu parunga. B inga irundhu aarambichirukkranga. BCD
AB. அப்போ என்ன அர்த்தம்? இதான் டைரக்ஷன். தட் இஸ் ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷன். ஆன்டி கிளாக்வைஸ் டைரக்ஷனில் என்ன ஆகும்? கரண்ட் ஃப்ளோ இருக்கும். பிகாஸ் காயில் மூவிங் டுவர்ட்ஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அண்ட் அதர் ரீசன் த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா நீங்கள் வெளியிலிருந்து கொண்டு வரும்போது இங்கேருந்து வரும்போது ஜீரோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கிட்ட கொண்டு வரும்போது என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகிட்டே ஒரு இது உள்ள வர வர இன்டியூஸ்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஃபீல்டு வந்து கரண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். எது வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இது உள்ள என்டர் ஆகிற வரைக்கும். ஒன்ஸ் இந்த யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு உள்ள கம்ப்ளீட்டாக அந்த ரெக்டாங்குலர் லூப்பு கம்ப்ளீட்டாக என்டர் ஆயிடுச்சுன்னா என்ன நடக்காது? இன்டியூஸ்டு கரண்டால் இருக்காது, பாஸ் ஆகாது. பிகாஸ் கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகிடும். எப்போ இது உள்ள கம்ப்ளீட்டாக என்டர் ஆச்சுன்னா வெளியிலேருந்து உள்ளே வரும்போது ஜீரோவிலேருந்து வருது, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. கம்ப்ளீட்டாக எப்போ உள்ளே வருதோ உள்ளே வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது. ஏன்னா சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் என்ன பண்ணும்? இன்டியூஸ்டு கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும், இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ அது உள்ளே என்டர் ஆகிற வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். ஒன்ஸ் கம்ப்ளீட்லி என்டர் இன்சைட் தேர் இஸ் நோ சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ், அதாவது கரண்ட் பாஸ் ஆகாது. ரீசன் கம்ப்ளீட்டாக உள்ள என்டர் ஆச்சுன்னா என்ன ஆகிடும்? யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆகிடும். ஸோ யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகாது? கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகாது. சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போது இது கம்ப்ளீட்டாக மூவ் ஆகிற வரைக்கும் தான் சேஞ்ச் ஆகும், வெளியிலேருந்து வர வரைக்கும் தான் சேஞ்சஸ் இருக்கும். ஒன்ஸ் ஃபுல்லாக என்டர் ஆச்சுன்னா வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. ரைட். இந்த கேஸுக்கு பாருங்கள், அடுத்த ரெண்டு கேஸுக்கும் இங்கே என்ன நடந்திருக்கும்? இது வந்து அவேவா ஃபீல்டுக்கு, இது என்னது? இது என்டரிங் த ஃபீல்டு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது என்டரிங், இது வந்து லீவிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ அப்போ இது லீவிங்னா என்ன ஆகும்? ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிக்குது. அவே லீவிங் ஆர் அவே ஃப்ரம் த டுவர்ட்ஸ், இது அவே ஃப்ரம் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ். அதுவே சில லீவ் ஆகுது, இது என்டரிங் ஆகுது, இது லீவ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இங்கே என்ன ஆகும்? ஃபீல்டு வந்து டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சுன்னா இங்கே கரண்ட்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்? கிளாக் வைஸ். அப்போ கிளாக் வைஸ்னா எப்படி எழுதலாம்? இப்போ இங்கே பியிலிருந்து ஆரம்பிச்சிங்கன்னா கிளாக் வைஸ் இப்படி வரணும் இல்லையா? BACB. அப்போ என்ன வரணும்? BACB. இல்லை ஏவில் ஆரம்பிச்சிங்கன்னா ACBA. எங்கே இருந்தாலும் ஆரம்பிக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. த டைரக்ஷன் ஷுட் பி கிளாக் வைஸ். கரண்ட்டோட டைரக்ஷன் கிளாக் வைஸில் இருக்கும். பிகாஸ் ஆஃப் கரண்ட் இஸ் லீவிங் ஃப்ரம் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது வந்து என்டரிங்காக இருந்தால் ஆன்டி கிளாக் வைஸ், லீவிங்காக இருந்தால் கிளாக் வைஸ். இங்கே வந்து என்ன ஆகும்? கரண்ட் இங்கே வந்து இன்க்ரீஸிங், இதில் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் அப் டு கான்ஸ்டன்ட் ஆகிற வரைக்கும். இங்கே என்ன ஆகும்? டிக்ரீஸிங், கரண்ட் வந்து டிக்ரீஸிங். ஓகேவா? I டிக்ரீஸிங், I வந்து இங்கே இன்க்ரீஸிங். சரியா? ஸோ அதான் இங்கே ரீசன். ஸோ அப்போ டிக்ரீஸ் ஆகும் ஃபைனலாக. அதுக்கப்புறம் இந்த டைரக்ஷன் BACB. BACB என்ன அர்த்தம்? கிளாக் வைஸ்னு அர்த்தம். BACB கரெக்டா? அடுத்து இங்கே என்ன ஆகும் பாருங்க, சீதா ஆரோ, இதுவும் எந்த பக்கம் வருது? இந்த பக்கம் வருதா? அப்போ திஸ் ஆல்சோ வாட்? லீவிங். அப்போ இதுவுமே லீவிங். அப்போ கரண்ட் இங்கே என்ன ஆகும்? இந்த கேஸுக்கும் கரண்ட் வந்து டிக்ரீஸிங். அதுக்கப்புறம் டைரக்ஷன் என்னவா இருக்கணும்? லீவிங்னா கிளாக் வைஸ். அப்போ இதுலேருந்து கிளாக் வைஸ், இப்படி போனால் கிளாக் வைஸ், இப்படி வந்து ஆன்டி கிளாக் வைஸ். அப்போது கரண்ட் எப்படி போகும்? கிளாக் வைஸ். அப்போ ABCDA கரெக்டா? கரண்ட் டைரக்ஷன் ABCDA அப்படின்னு சொல்லலாம். இல்லை பியில் ஆரம்பிச்சு கூட நீங்கள் சொல்லலாம் BCDAB. வாட் எவர் பாயிண்ட் யூ கேன் ஸ்டார்ட். அது நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணாலும் ஃபைனலாக அது க்ளோஸ் டு லூப், கிளாக் வைஸாக அந்த க்ளோஸ் டு லூப்பு முடியணும். அவ்வளோதான் அதுக்கு தேவையான ஆன்சர். சரியா? ஸோ அப்போ அதனால் இங்கேயும் ஃப்ளக்ஸ் டிக்ரீஸ் ஆகுது, ஏன்னா அவே ஃப்ரம் த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. அதுக்கப்புறம் டைரக்ஷன் கிளாக் வைஸ் CDA BC அந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இது எல்லாத்துலேயும் நோட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள், நோ இன்டியூஸ்டு கரண்ட் as long as the loops are completely inside or outside the region. அந்த லூப் வந்து அந்த யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு கம்ப்ளீட்லி இன்சைடு இருந்தாலும் இல்லை கம்ப்ளீட்லி அவுட் சைடு இருந்தாலும் என்ன ஆகாது? இன்டியூஸ்டு கரண்ட் இருக்காது. ஏன்னா கம்ப்ளீட்லி அவுட் சைடில் இருக்கும்போது தேர் இஸ் நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு, கம்ப்ளீட்லி இன்சைடில் இருக்கும்போது யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா அந்த லூப் ஃபுல்லாக ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் பாஸ் ஆகும், வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு. வெளியிலிருந்து வரும்போது ஜீரோவிலிருந்து உள்ள நுழையுது, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நம்பர் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, ரைஸ் ஆகிட்டே வருது, வேரியாக டுவர்ட்ஸ் வரும்போது இன்க்ரீஸ் ஆகுதுனால என்ன ஆகும்? கிளாக் வைஸில் நம்ம கரண்ட் பாஸ், ஆன்டி கிளாக் வைஸில் கரண்ட் பாஸ் ஆகுது டுவர்ட்ஸ் வரும்போது. கம்ப்ளீட்டாக இன்சைடில் என்ட்ரு ஆனதுக்கப்புறம் சேஞ்சஸ் இருக்காது, அதனால் அங்கே ஜீரோ ஆகிடும். அவே எடுக்கும்போது அதே தான், கொஞ்சம் கொஞ்சமாக டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து வெளியில் வந்து கம்ப்ளீட்டாக ஜீரோ ஆகிடும். தேர் இஸ் நோ வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதனால் கரண்ட் ஜீரோ. ஸோ கம்ப்ளீட்லி இன்சைட் ஆர் அவுட் சைடில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு லூப் இருந்தால் தேர் இஸ் நோ கரண்ட் பாசிங் த்ரூ த காயில். சரியா? இல்லைனா அந்த க்ளோஸ்டு காயில். கிளியர்?
அதுக்கப்புறம் டுவர்ட்ஸ் வந்த ஆன்டி கிளாக் வைஸில் இன்க்ரீஸ் ஆகும். அவே போச்சுன்னா என்ன ஆகும், கிளாக் வைஸில் கரண்ட் பாஸ் ஆகும். டுவர்ட்ஸில் கரண்ட் இன்க்ரீஸிங், அவே போகும்போது கரண்ட் டிக்ரீஸிங். சொல்கிறது புரியுதா? இதுதான் முக்கியமான பாயிண்ட், இதில் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. ரைட் ரைட் அனதர் டெரிவேஷன். நெக்ஸ்ட் இது ஒரு 3 மார்க் டெரிவேஷன். இந்த சாப்டரில் அனதர் 3 மார்க் டெரிவேஷன். ஓகே, ஸோ என்ன கேட்டுருவாங்கன்னா, derive the magnetic field, okay, due to coil moving in a rectangular loop. ஒரு rectangular loopல a rod moving in a rectangular loop அப்படின்னு சொல்லிடுவாங்க. அந்த rectangular loopல length of the rod மட்டும் மூவ் ஆகும், இல்லை otherwise motional EMF அப்படின்னு கேட்பாங்க. சரியா? இது ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன். இந்த கேஸில் என்னன்னா, இங்கே வந்து எல்லாத்துலேயுமே நம்மளோட எய்ம் ஒன்று தான், மேக்னெட்டிக் ஃபீல்டை எப்படியாவது வேரி பண்ணணும். மேக்னெட்டிக் ஃபீல்டை வேரி பண்ணால் தான் அதில் என்ன ஆகும், இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகும், அதனால் இன்டியூஸ்டு கரண்ட் பாஸ் ஆகும். கான்ஸ்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகாது. ஆனால் இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம். நான் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டை சேஞ்ச் பண்ணியும் கரண்ட்டை என்னால் மாற்ற முடியும். சரியா? மேக்னெட்டிக் ஃபீல்டை கான்ஸ்டன்ட்டாக வச்சுட்டு நான் டிசைன் பண்ணுற லூப்பை வேரி பண்ணால் கூட என்ன ஆகும், எனக்கு கரண்ட் வேரி ஆகும். சரி, அப்போ இந்த போன கேஸில் பார்த்த மாதிரி தான் இந்த ப்ராப்ளமில் இங்கே பார்த்தோம் இல்லையா, இதில் மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம். ஆனால் அந்த லூப் வந்து மூவ் பண்ணும்போது, வெளியில் போகும்போது, உள்ளே கொண்டு வரும்போது, அப்போ அது இருக்கிற பொசிஷனை பொறுத்து என்ன ஆகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகுது. அதனால் அங்கே என்ன ஆகுது, இன்டியூஸ்டு கரண்ட் பாஸ் ஆகுது. அதே தான் இதுலேயும் பண்ண போகிறோம். இங்கே அந்த செட்டப்பை ஃபிக்ஸடாக வச்சுட்டு ராடை மூவ் பண்ண போகிறோம். இது வந்து யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது ஒரு ரெக்டாங்குலர் லூப்பு. இந்த ராடு வந்து மூவிங் ராடு. இது எல்லாமே கண்டக்டிங் ஒயர். சரியா? இது வந்து மூவிங் ராடு. இதை நீங்கள் இப்படி டுவர்ட்ஸோ இல்லை அவேவோ மூவ் பண்ணுறீங்கன்னா இதுக்குள்ளே கவர் பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த நம்பர் ஆஃப் இன்ட்டு பாருங்கள், அதுதான் மேக்னெட்டிக் ஃபீல்டு. நம்ம கன்வீனியன்ட்டாக புரிஞ்சுக்கிறதுக்காக அந்த சிம்பிள். சரியா? கிளியர்? ஸோ அப்போ இது கம்ப்ளீட்டாக டுவர்ட்ஸ் உள்ளே வந்துச்சுன்னா என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆக ஆரம்பிக்கும். இப்போ இங்கே வச்சுக்கோங்க, அப்போ இவ்வளோ இன்ட்டு மட்டும் தான் இவ்வளோ கவர் ஆகுது. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு வேரி ஆகிறனால இதுக்குள்ளே என்ன ஆகும், கரண்ட் பாஸ் ஆகும். அதே எடுத்திங்கன்னா அதுக்குள்ளே பாஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். ஸோ ரெண்டுத்துலையுமே பாசிபிள். டியூ டு இந்த ராடு மூவ் ஆகிறதுனால மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அந்த ராடு மூவ் ஆகுறதுன்றது என்னது, அது மூவ் ஆகும்போது ஒரு ஸ்பீடு இருக்கும், தட் இஸ் வெலாசிட்டி. அந்த வெலாசிட்டினால எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை டெரைவ் பண்ணக்கூடிய டெரிவேஷன் தான் இது. சரியா? புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ அந்த டெரிவேஷன் தான் நம்ம இங்கே பார்க்குறோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் ஸ்ட்ரைட் கண்டக்டிங் ஒயர் இன் ஏ யூனிஃபார்ம் அண்ட் டைம் இண்டிபெண்டன்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு கன்சிடர் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் லைக் இந்த கேஸில் இனிஷியலாக RQ இருக்கு இல்லையா, இந்த RQ என்னென்னு எடுத்துக்கிறோம், எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இனிஷியலாக இது இருக்கு இல்லையா, அதாவது ரெக்டாங்குலர் லூப் எடுத்தோம்னா லென்த்து பிரெத்துன்னு இருக்கும். ஸோ இதை நம்ம லென்த்துன்னு எடுத்துக்கிறோம். லென்த்து வந்து என்ன எடுத்துக்கிறோம், RS வந்து லைக் இது லென்த்து, சி ஹியர், இது L. ஈவன் திஸ் ஆல்சோ வாட், லென்த்து L. ஏன்னா ரெக்டாங்கிள் ஆப்போசிட்டில் சேம் தானே இருக்கும். ஸோ இது Lனா இதுவும் L. ஸோ RS, அதர்வைஸ் we can say PQ. ஸோ both are what, length only. கரெக்டா? ஸோ RQன்றது X. ஸோ அப்போ லென்த்து பிரெத்து, இந்த லென்த்து பிரெத்து இருக்கும்போது ஃப்ளக்ஸ் என்னவா இருக்கும், ஓகே, ஃப்ளக்ஸ் phi equal to BA. ஓகேவா? BA. ஸோ 90 டிகிரி ஐடியல் மேக்ஸிமம் கேஸ் தான் நம்ம எடுப்போங்க. BA cos θ, தீட்டா வந்து 0 டிகிரி, cos 0 1 ஐடியல் கேஸ். இது மேக்ஸிமம் கேஸ் தான் நம்ம எடுக்கிறோம். B இங்கே ஏரியா என்ன வரும் பாருங்க, ஏரியா என்ன அர்த்தம், லென்த் இன்ட்டு பிரெத்தா, ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள். இங்கே ஏரியான்றது என்னது, லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ இங்கே லென்த்துன்றதை நான் என்ன எடுத்துட்டேன், L பிரெத்தை Xன்னு எடுத்துட்டேன். அப்போ என்ன வரும், BLX. சி த டயக்ராம். இது ரெக்டாங்கிள் ஷேப். இந்த ஷேப் ஆக்சுவலாக என்னது, ரெக்டாங்குலர் ஷேப். சரியா? ரெக்டாங்குலர் கண்டக்டார், அதான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் என்ன வரும், லென்த் இன்ட்டு பிரெத்து. அப்போ லென்த்து வந்து L, பிரெத்து என்ன எடுத்துக்கிறேங்க, X. அதனால் இங்கே என்ன பண்ணியிருக்கிறேன், இதுதான் இனிஷியலாக மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஃப்ளக்ஸ். இது ஈக்குவேஷன் நம்பர் 1. ஃப்ளக்ஸ் phi is equal to BLX. சொன்ன பாயிண்ட் புரிஞ்சுதா? கிளியர்? இப்போ மூவ் ஆகிறதுனால வேரிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் நமக்கு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம், இன்டியூஸ்டு EMF. இப்போ அந்த ராடை மூவ் பண்ணுறோம், டியூ டு த ராட் ஸ்டார்ட் டு மூவ். இப்போ ராடு மூவ் ஆச்சுன்னா வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஏன் வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ், ஃப்ளக்ஸ் வேரி ஆகுறதுனால. வேரிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்டு டியூ டு ஃப்ளக்ஸ் வேரிங் இன் தட் கேஸ். அப்போது இன்டியூஸ்டு EMF
when the rod is start to move, induced EMF due to moving rod. Due to moving rod. EMF உடைய ஃபார்முலா என்ன? மைனஸ் d∅b by dt. ஸோ இதுதான் d∅b மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இந்த கேஸில் மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த லூப்புக்குள்ளே இருந்த ஃப்ளக்ஸ் வந்து BL x, அதாவது breadth into area, சாரி field into area, ஏரியான்றது வந்து length into breadth. ஸோ அதனால் இதுக்கு பதிலாக L இந்த கேஸில் அது x நம்ம எடுத்துருக்கிறோம். Got it? ஸோ ஃப்ளக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணுங்க இங்கே மைனஸ் d by dt ஃப்ளக்ஸுக்கு பதிலாக என்ன எழுதுகிறோம்? BLX அப்படின்னு நம்ம எழுதுகிறோம். ஏன்னா கண்டுபிடிச்சிருக்கோம் இனிஷியலாக, அதான் என்னுடைய ஃப்ளக்ஸு. இதில் எது மட்டும்தான் வேரிங் காம்பனன்ட் பாருங்கள். BL மைனஸ் BL வந்து கான்ஸ்டன்ட்டு. எது மட்டும்தாங்க வேரிங் காம்பனன்ட்? dx by dt. ஏன் அது மட்டும் வேரிங் காம்பனன்ட்? see the diagram. லென்த் ஆஃப் த ராட் வந்து நீங்கள் இப்படி மூவ் பண்ணாலும் இந்த லென்த் குறைய போகிறது இல்லை. கரெக்டாக? இந்த லென்த் ஃபிக்ஸ்டு. ராடை யூ கேன் மூவ் either towards this direction or away from this direction, doesn't matter. லென்த் ஆஃப் த ராட் என்னது? ஃபிக்ஸ்டு. சரியா? வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் இம்பார்ட்டன்ட் தான். சரியா? நான் மேபி அதை ஃப்ளோவில் சொல்லும் போது மறந்துட்டு இருப்பேன். வீட்ஸ்டோன் பிரிட்ஜ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். மெயினாக அந்த டெரிவேஷன் மட்டும் இம்பார்ட்டண்டாக இருக்காது, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். வீட்ஸ்டோன் பேஸ்டு பேலன்ஸ்டு பிரிட்ஜ் சம்டைம்ஸ் கொஸ்டின் கொடுப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து அன்பேலன்ஸ்டு வீட்ஸ்டோன் பிரிட்ஜை கொடுத்துட்டு சால்வ் பண்ண சொன்னாங்கன்னா கிர்ச்சாஃப்ஸ் லாவை யூஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ணணும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் லாஸ்ட் ப்ராப்ளம் வந்து அதை பேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ கொஸ்டின் எப்படி வேணாலும் கேட்கலாம். சரியா? ஸோ வீட்ஸ்டோன் பிரிட்ஜோட டெரிவேஷன் முக்கியம், அதை பேஸ் பண்ண ப்ராப்ளம் நமக்கு ரொம்ப முக்கியம். சரியா? கிளியர்? ரைட். இப்போ இதை நீங்கள் இந்த பக்கம் டுவர்ட்ஸ் மூவ் பண்ணிங்கன்னா இப்போ என்ன ஆகுனா, இந்த டிஸ்டன்ஸ் ஒரிஜினலாக எக்ஸ். இப்போ இந்த ராடை நீங்கள் இப்படி மூவ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் குறையுமா? அப்போது எது குறையும்? டிஸ்டன்ஸ் குறையும், டியூ டு த ராட் மூவிங் டுவர்ட்ஸ் திஸ் டைரக்ஷன். அப்போது லென்த்து குறையல, எக்ஸு குறையுது. அப்போ இங்கே எது வேரியபிள் காம்பனன்ட்? டைம் சேஞ்ச் ஆக எது குறையுது? டிஸ்டன்ஸ். அதாவது இந்த இடத்த கேஸை பற்றி லென்த் எடுத்தால் இது பிரெத்து தான் இங்கே குறையுது. எது குறையல? லென்த்து குறையல. ஸோ லென்த்து கான்ஸ்டன்ட், மேக்னெட்டிக் ஃபீல்டு யூனிஃபார்ம், அதனால் அதுவும் கான்ஸ்டன்ட். தட்ஸ் வை வி ஹேவ் டு டேக் அவுட் சைட் த டிஃபரன்ஷியேஷன். எக்ஸ் மட்டும் தான் வேரியபிள். வாட் இஸ் dx by dt? dx by dt டிஸ்பிளேஸ்மெண்ட். எக்ஸ்ன்றது சேஞ்ச் ஆகிட்டே வருது, டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். அப்படின்னு என்ன அர்த்தம்? BLV வெலாசிட்டி. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே நம்ம இது எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா, இதுக்கு நம்ம டுவர்ட்ஸ் எடுக்கலாம், அவையும் எடுக்கலாம். ஸோ BL இன்ட்டு மைனஸ் dx by dt, அதுக்கு பதிலாக நம்ம இங்கே வின்னு எடுக்க போகிறோம். ஸோ BLV is equal to dx by dt. ஸோ அது டுவர்ட்ஸ் அவேக்கு ஏற்ற மாதிரி சைன் சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் ஆக்சுவலாக அந்த டெரிவேஷனுடைய ஃபைனல் ரிசல்ட். ஸோ இது ஒரு சிம்பிள் 3 மார்க் டெரிவேஷன். ஸோ இதை டெரைவ் பண்ண சொன்னாங்கன்னா சிம்பிளாக டயக்ராம் போட்டுட்டு அது ஒரு ரெக்டாங்குலர் லூப்பு, அந்த லூப்போட கண்டக்டிங் ராடு இருக்குது, PQ மூவ் ஆகுது, அதனால் ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகுது, ஃப்ளக்ஸ்னால என்ன ஆகுது? இன்டியூஸ்டு EMF ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ இனிஷியலாக ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்கிறதுக்கு மூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி BA, ஏன்றது இங்கே ரெக்டாங்குலர் லென்த் இன்ட்டு பிரெத், அதனால் L இன்ட்டு எக்ஸ். இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இன்டியூஸ்ட் EMF எனக்கு கிடைச்சிடும். ஸோ மைனஸ் d∅ by dt தான் இன்டியூஸ்ட் EMFக்கான ஃபாரடேஸ் லா. அப்போ ஃப்ளக்ஸ் இங்கே டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது ஃபீல்டு கான்ஸ்டன்ட், லென்த் ஆஃப் த ராடு கான்ஸ்டன்ட், எக்ஸ் தாங்க வேரியபிள், dx by dt, தட் இஸ் வெலாசிட்டி. சிம்பிளிஃபை பண்ண அந்த டெரிவேஷன் முடிஞ்சது. ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காமல் சால்வ் பண்ணிடலாம் இந்த ப்ராப்ளமை, சாரி இந்த டெரிவேஷனை. சரியா? ரைட், இதுதான் கொடுத்துருப்பாங்க. ஸோ BLV இன்டியூஸ்டு EMF. ரைட், நெக்ஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். இது ஒரு டைப் ஆஃப் கொஷின். இந்த கேஸ் வந்து ஸ்பெஷல் ஃபார்முலா. இது என்னன்னா, ½ of omega BR². இந்த ஃபார்முலா ஆக்சுவலாக எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா சொல்லுங்கள்? போர்ட் ஃபார் நீட்டா? எஸ், இது நம்ம பார்க்க போகிறது போர்டு எக்ஸாமுக்கு தான் பார்க்க போகிறோம். இந்த வீக்கும் அடுத்த வீக்கு கம்மிங் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொஞ்சம் டாபிக்ஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். பேரலாக தட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் நீட் ஆல்சோ. பட் டெரிவேஷன் கொஞ்சம் நம்ம லென்த்தாக நீட்டுக்கு தேவைப்பட்டிருக்காது. பட் எனிவே உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். போர்டு எக்ஸாம் ஃபஸ்ட்டு ஃபிசிக்ஸ் எக்ஸாம் இல்லையா, கம்மிங் 20. ஸோ அதனால் எல்லோரும் ரெக்வஸ்ட் பண்ணதுனால கொஞ்சம் போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 2 வீக்ஸ் நம்ம ரிவிஷன் பார்க்க போகிறோம். ஓகேவா? பேரலாக நீட்டுக்கும் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதுக்கும் ரிப்பீட்டர்ஸ் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கான்செப்டை கம்ப்ளீட்டாக ஒரு ரீகால் பண்ண மாதிரி ஆகிடும். சரியா?
எவ்வளோ நேரம் ஆகுமா இன்றைக்கி 8 சாப்டர் முடிக்கணும். ஸோ அதனால் டைம் நான் டிசைட் பண்ண முடியாது, எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் போவேன். 8 சாப்டர் மீன்ஸ் ஃப்ரம் 5 to 8. ஸோ என்னென்ன சாப்டர் முடிச்சிருக்கிறேன்னா மேக்னடிசம் மேட்ரு முடிச்சிட்டேன். இப்போ எந்த சாப்டர் முடிக்கணும்? எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். அதை முடிச்சிட்டோன்னா ஆல்டர்னேட்டிவ் கரண்ட், அதெல்லாம் நமக்கு லென்த் சாப்டர், டைம் எடுக்கும். EMF சிம்பிள் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதில் முக்கியமாக எது படிக்கணுமோ அதை மட்டும் சொல்லிட்டா போதும். ஏன்னா அதில் டெரிவேஷன் கிடையாது. சரியா, ஜஸ்ட் ஒரே ஒரு அந்த மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷனோட கான்செப்ட், அது டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை பற்றி தான் ஒரு ஐடியா பார்க்கணும். மீதி எல்லாமே நமக்கு முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் அதை ஞாபகம் வச்சுக்கணும். பட் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் நமக்கு டெரிவேஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதனால் 4 கேஸ் நம்ம பார்க்கணும் அதில். அதனால் அது ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ரைட், நெக்ஸ்ட்டு வாங்க. இது வந்து எந்த டைப் ஆஃப் கொஷினை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்குது நமக்கு. இந்த மாதிரி ஒரு வீல் இந்த மாதிரி கேஸ் கொடுத்துருவாங்க. என்னென்னா இன்ஸ்டெட் ஆஃப் இது வந்து ரெக்டாங்குலர் லூப்பில் இல்லாமல் ஒரு சர்க்குலர் கேஸில் ஒரு ராடு மூவ் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அதாவது என்னென்னா இந்த மாதிரி யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்டிருக்கிறாங்க இதுக்கு முன்னாடி. சரியா, நீட்டுக்கும் இந்த ஃபார்முலா முக்கியம். இது நீட்டு ஜே ஆர் போர்டு நீங்கள் எது கொண்டாலும் ப்ரிப்பேர் பண்ணிங்கனாலும் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஸோ இந்த மாதிரி ஒரு வீல் ஓகேவா, இல்லைனா ஒரு ராடு வந்து எப்படி யூனிஃபார்ம் இதில் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஒரு ராடு வந்து சர்க்குலராக ரொட்டேட் ஆச்சுன்னா இன்ஸ்டெட் ஆஃப் வாட் ரெக்டாங்குலர். இந்த கேஸ் வந்து ரெக்டாங்குலர் கரெக்டாக. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து ரெக்டாங்குலர் கேஸுக்கு இந்த நிறைய பண்ணோம் இல்லையா. யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெக்டாங்குலர் லூப்பில் இருந்து வேரி ஆச்சுன்னா இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. அதுவே ரெக்டாங்குலர் லூப்பாக இல்லாமல் ஒரு சர்க்குலர் லூப்பாக இருந்து ராடு வந்து சர்க்குலர் பேட்டர்னில் மூவ் ஆச்சுன்னா இதனுடைய லென்த் ஆஃப் த ராடு. சம்டைம்ஸ் கொஸ்டினில் ரேடியஸ்னு கொடுக்கலாம், இல்லை வேறு எப்படி கொடுப்பாங்கன்னா லென்த் ஆஃப் த ராடு அப்படின்னு கொடுத்துருவாங்க. எல் இந்த ராடோட லென்த்து ஆக்ட் ஆஸ் ஏ ரேடியஸ் ஃபார் த சர்க்குலர். அதை ஃபிக்ஸட் ஆக்ஸாக வச்சு அந்த ராடு வேரி ஆகிறதுனால எவ்வளோ இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும். இது மூவ் ஆகிறதுனால இதில் பாஸ் ஆகக்கூடிய அந்த ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் EMF என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும் டியூ டு வேரியிங் மேக்னெட்டிக் ஃபீல்டுனால. ஃப்ளக்ஸு சேஞ்ச் ஆகும், அது ஃபீல்டு சேஞ்ச் ஆகும். அந்த கேஸுக்கான ஃபார்முலா தான் இது. half of b omega r square, half of b omega r square omega b r square. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணால் ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரியா, இது ரொம்ப சிம்பிள் கால்குலேஷன். இது மேக்னெட்டிக் induced EMF is equal to half of b omega r square. Sometimes we have to use the length of the rod ன்னு கொடுத்துட்டாங்கன்னா half of b omega we can use L square. அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். The length of the rod act as a radius of the circular loop. சரியா, இந்த கேஸுக்கு ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணுங்க. half of b என்ன வந்திருக்கு பாருங்க. What is the magnetic field given in this question? 0.24 Gauss. Gaussன்றது equal to unit of what? Magnetic field. Magnetic field நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு யூனிட். It is not a SI unit. Magnetic field SI unit என்னது? எப்பயுமே டெஸ்லா தான். சரியா, அப்போ லிசன், டெஸ்லா வந்து 1 Gauss equal to 10 to the power minus 4 டெஸ்லாவுக்கு ஈக்குவல். ஸோ அதுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. 1 Gaussக்கு எதுக்கு ஈக்குவல்? 10 to the power minus 4 டெஸ்லா. டெஸ்லா இஸ் த SI unit of magnetic field. Gaussன்றது SI unit கிடையாது. எப்படி வந்து டிஸ்டன்ஸுக்கு மீட்டர் SI unit இருக்கு, ஆனால் நம்ம சென்டிமீட்டர் யூஸ் பண்ணுறோம், கிலோமீட்டர் யூஸ் பண்ணுறோம், மில்லிமீட்டர் யூஸ் பண்ணுறோம், எல்லாமே என்னது அதர் யூனிட்ஸ். இட் இஸ் நாட் a SI unit. மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த மாதிரி காஸ்ன்றது அதர் யூனிட், பட் இட் இஸ் நாட் அன் SI unit. அது எப்படி கன்வெர்ட் பண்ணுறது காஸ் டு மேக்னெட்டிக் ஃபீல்டுனா 10 to the power minus 4. அப்போ இங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கொடுத்துருக்குறாங்க கொஸ்டினில்? 0.4 Gauss. ஸோ அப்போ B is equal to 0.4 Gauss அப்படின்னா 0.4 into 10 to the power minus 4 டெஸ்லா அப்படின்னு அர்த்தம். 10 to the power minus 4 டெஸ்லா. ஸோ Bக்கு பல 0.4 into 10 to the power minus 4. Got it? Into 10 to the power minus 4. புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். அதுக்கப்புறம் ஒமேகா டேரக்டாக கொடுக்கல, 120 ரெவல்யூஷன் பர் மினிட் ஃப்ரீக்வன்சி கொடுத்துறாங்க. ஒரு சர்க்குலர் ரொட்டேஷன் நடக்குது அப்படின்னா ஃப்ரீக்வன்சி எப்படி கொடுப்பாங்க? நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன்ஸ் பர் செகண்ட். அதாவது நம்பர் ஆஃப் ரொட்டேஷன் ஆர் ரெவல்யூஷன் பர் செகண்ட். இங்கே வந்து நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் பர் செகண்ட். 120 ரெவல்யூஷன் பர் மினிட். மினிட் நம்ம என்னவா மாற்றி ஆகணும்? செகண்ட் மாற்றி ஆகணும். ஸோ அப்போ கொஸ்டினில் அடுத்த டேட்டா என்ன கொடுத்துருக்குறாங்க? இங்கே
frequency nu கொடுத்துருக்காங்க. frequency nu equal to 120 revolution per minute. minute என்னவா மாத்தி ஆகணும், செகண்டா மாத்தி ஆகணும். ஸோ அப்போ 120 revolution by 1 minute equal to எதுக்கு ஈக்குவல், 60 செகண்டுக்கு ஈக்குவல். 1 minute எதுக்கு ஈக்குவல், 60 செகண்டுக்கு ஈக்குவல். அப்போ இதை கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ். ஸோ அப்போ 2 revolution per second. இது frequency. அப்போ ஒமேகா எதுக்கு ஈக்குவல், ஒமேகா எதுக்கு ஈக்குவல், 2 pi nu, 2 pi into frequency, 2 because omega equal to 2 pi nu. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும் கரெக்டாக, நம்ம நிறைய கேஸில் பார்த்துருக்குறோம். ஸோ ஒமேகான்றது என்னது, 2 pi, 1 complete rotation 2 pi, அப்புறம் நம்பர் ஆஃப் சைக்கிள்ஸ் எத்தனை போயிருக்கோ அதை மல்டிப்ளை பண்ண ஆங்குலர் வெலாசிட்டி இல்லை ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி கிடைச்சிரும். 2 pi நியூ ஃப்ரீக்வன்சிக்கு என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 2 மீட்டர், சாரி 2 ரெவல்யூஷன் பர் செகண்ட். தெரியுதா, இதுதான் நியூ 2 ரெவல்யூஷன் பர் செகண்ட். அதுக்கப்புறம் என்னது ஆர் ஸ்கொயர், length of the rod என்ன கொடுத்துருக்காங்க, 10 metallic spokes of 0.5 meter long. ஸோ ஆர் ஈக்குவல் டு அப்போ என்னது 0.5 மீட்டர், அதர்வைஸ் 0.2 எப்படி எதாவது சொல்லியிருந்தேன், சாரி 0.5 எப்படி எதாவது சொல்லியிருந்தேன், half 1/2. சொல்லுது புரியுதா. அப்போது இதுக்கு பதிலாக 1/2. அவ்வளோதான், சால்வ் பண்ணுங்கள். இதை கரெக்டாக கண்டுபிடிச்சிங்கன்னா வேலை முடிஞ்சுது. கால்குலேஷன் ரொம்ப சிம்பிள், அது ஒன்றும் அவ்வளோ காம்ப்ளிகேட்லாம் கிடையாது. ஸோ இந்த 2வும் இந்த 2 கேன்சல் ஆகிடுமா, கரெக்ட். அதுக்கப்புறம் இந்த 2 நம்ம இந்த 2 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ ஃபைனலாக என்ன வந்திருக்கு பாருங்க, 0.4 இன்ட்டு, சாரி சின்ன கரெக்ஷன், ஹோல் ஸ்கொயர் போடணும் இல்லையா, இங்கே ஆர் ஸ்கொயர், இது ஹோல் ஸ்கொயர் ஆகும். அதாவது 1/2 மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0.4 காஸ்ன்னு சொன்னாங்க, அதை மாற்றிட்டு டெஸ்லாவுக்கு 0.4 10⁻⁻⁴. ஒமேகா ஃப்ரீக்வன்சி டேரெக்டாக கொடுக்கல, ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா கொடுக்காம என்ன கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ரெவல்யூஷன் பெர் மினிட் கொடுத்தாங்க, ரெவல்யூஷன் பெர் செகண்டுக்கு மாற்றிருக்கிறோம். 2 pi நியூக்கு பதிலாக 2 ரெவல்யூஷன் பெர் மினிட் எதுக்கு மாற்றணும், ரெவல்யூஷன் பெர் செகண்டுக்கு மாற்றணும். அதுக்கப்புறம் டிஸ்டன்ஸ் வந்து 0.5 மீட்டர் கொடுத்தாங்க, லென்த் ஆஃப் த ராட், டிஸ்டன்ஸில் லென்த் ஆஃப் த ராட், அதான் ரேடியஸ் 0.5 மீட்டர். அப்போ நமக்கு என்ன வரும், 0.5 1/2 ஆர் ஸ்கொயர்ன்றதுனால அது ஹோல் ஸ்கொயர் போடணும். இப்போ சால்வ் பண்ணுங்க, சால்வ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்க. 1/2 0.4 எப்படி எழுதலாம், டெசிமல் எல்லாமே என்னன்னா 4 × 10⁻⁻5 எழுதிக்கலாம். ஒரு -1 நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்கன்னா 4 × 10⁻⁻5, 2 × 3.14 இன்ட்டு ஹோல் ஸ்கொயர் பண்ணி என்ன வரும் 1/4. ஸோ அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன ஆகும், இங்கே ஒரு 2 மிஸ் ஆச்சா, 2 3.14 இன்ட்டு 2 இன்ட்டு 1/4. ஸோ இங்கே நிறைய 2 வருது, கேர்ஃபுல்லாக போடுங்க. அதை ஏதாவது மிஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பாகிடும் ஆன்சர். அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த 4ம் இந்த 4ம் கேன்சல் பண்ணிடலாம், இந்த 2வும் இந்த 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 2 × 3.14. ஸோ 2 × 3.14 என்ன வரும் 6.28, கரெக்டாக. 4 × 2 8, 1 × 2 2, 3 × 2 6 இன்ட்டு 10⁻⁻5 வோல்ட். 6.28 வந்திருக்கா, see here 6.28 இன்ட்டு 10⁻⁻5 வோல்ட். ஸோ இங்கே என்னன்னா இது ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், இந்த ஃபார்முலா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா, இட்ஸ் எ ஸ்பெஷல் கேஸ். இது வந்து நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எக்ஸாம்பிள் ஒரு டெரிவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ராப்ளம் தான் டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம். half of b omega r square, otherwise you can use l square also, length of the rod. ஸோ இது எப்படி கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்கன்னா, யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அந்த ராட் வந்து என்ன ஆகுது, ரொட்டேட் ஆகுது, சர்க்குலர் பேட்டர்ல ரொட்டேட் ஆகுதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஃபைண்ட் த இன்டியூஸ்ட் EMF. அந்த கொஸ்டின் இன்டியூஸ்ட் EMFனு வரும்போது இது 5th சாப்டர், சாரி 6th சாப்டருடைய ஃபார்முலா அப்படின்னு உங்கள் மைண்டில் ஓடியாரணும். இன்டியூஸ்ட் EMFன்ற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப இங்கே யூஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டில் தேவைப்படும் போது யூஸ் பண்ணுவோம். பட் அங்கே அதிகமாக யூஸ் பண்ணுறது இதில் தான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தை வந்துடும், ஏன்னா இதுதான் சாப்டர், இது டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஸோ இன்டியூஸ்ட் EMF கேட்கும்போது சாப்டர் 6 அதில் என்னென்ன ஃபார்முலா கனெக்ட் ஆகுது அப்படின்லாம் கரெக்டாக யோசிச்சு கனெக்ட் பண்ணிங்கன்னா ஃபார்முலா ஆட்டோமேட்டிக்காக மைண்டில் ஓடி வந்துடும். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் கிடையாது, சரியா. சப்ஜெக்ட் நம்ம படிக்கும்போது ஃபார்முலா புரிஞ்சுக்கிட்டு அதில் என்னென்ன அந்த பர்டிகுலர் சாப்டர் திரும்ப திரும்ப வரக்கூடிய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் என்ன, அந்த வேர்ட்ஸை பார்த்தோன்னே இது எந்த சாப்டர் எந்த ஹெட்டிங் கீழே வரும், எந்த ஃபார்முலா கனெக்ட் பண்ண ஆன்சர் ஈஸியாக வரும், அதெல்லாம் கனெக்ட் பண்ண தெரியணும்.
சரியா? புரிஞ்சுதா? got it? right. next இந்த கேஸில் இண்டக்டன்ஸ் நம்ம கொஞ்சம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு ஸ்டெப்பாக ஃபஸ்ட்டு புரிஞ்சுங்க. ஃப்ளக்ஸு அதிகமாச்சுன்னா என்ன அர்த்தம்? அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த இன்டியூஸ்டு கரண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். ஃப்ளக்ஸு த்ரூ எ காயில் இஸ் ப்ரொபோஷனல் டு த கரண்ட். அப்படின்னா என்ன அர்த்தம்? கரண்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ சேஞ்ச் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ளக்ஸ் அதிகமாக சேஞ்ச் ஆகும். ஃப்ளக்ஸ் வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த கரண்ட். கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா சேஞ்சிங் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸும் என்ன ஆகும்? அதிகமாகும். கரண்ட் அதிகமாச்சுன்னா ஃப்ளக்ஸ் அதிகமாகும். ஃபஸ்ட்டு அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ளக்ஸும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போது ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆச்சுனாலும் என்ன நடக்கும்? டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா சேஞ்ச் இன் ஃப்ளக்ஸ் ஆல்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சேஞ்ச் இன் கரண்ட். சேஞ்ச் இன் கரண்ட் அதிகமாச்சுன்னா சேஞ்சிங் ஃப்ளக்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இந்த ரிலேஷன் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கனெக்ட் பண்ணி கொண்டு வரணும். ஃப்ளக்ஸும் கரண்ட்டும் டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமாக இருந்தால் ஃப்ளக்ஸ் ஆல்சோ சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டி ஆன் போத் சைட்ஸ். ரெண்டு பக்கமும் நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரே ஒரு வைண்டிங்காக இருந்ததுன்னா, இஃப் n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயிலாக இருந்ததுன்னா, n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இந்த காயிலாக இருந்தால் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதே கரண்ட் தான் இருக்கும். காயில் நீங்கள் நிறைய வைண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த எல்லா காயிலையும் என்ன இருக்கும்? சேம் அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ n into 5bன்னு அர்த்தம். ஈவன் த சேம் கரண்ட் பாசிங் த்ரூ த காயில் இன்ஸ்டெட் ஆஃப் ஒன் வைண்டிங். இஃப் n நம்பர் ஆஃப் வைண்டிங் இன்ஸ் த காயில் இருந்துச்சுன்னா n into 5b directly proportional to I. இது நல்லா புரிஞ்சுக்கணும். சரியா? n into 5b directly. n number of turns இருந்தால் தான் கொஸ்டினில் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் கொடுக்கலாம் அது ஒன்லி ஒன் டர்ன்ஸ். ஜஸ்ட் இந்த ரிலேஷன் எடுத்துக்க வேண்டியதான். ஸோ ஃப்ளக்ஸுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள ரிலேஷன் இது. ஃப்ளக்ஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு கரண்ட். இப்போ நம்ம கரண்ட்டை கனெக்ட் பண்ணி இண்டக்டன்ஸை ரிலேட் பண்ண போகிறோம். இண்டக்டன்ஸ் எப்படி கொண்டு வரோன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் கரண்ட் சேஞ்ச் ஆகுதுன்னா அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்டு அந்த ஃப்ளக்ஸ் வேரியிங் ஃப்ளக்ஸ் ஏன்னா அதுவும் சேஞ்ச் ஆகும் due to change in current. இப்போ n into d∅b/dt என்னவா இருக்கும்? directly proportional to di/dt. சொன்னது புரியுதா? ஸோ இது directly proportional to I இருக்கும். கரண்ட் ஃப்ளக்ஸும் கரண்ட்டும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா d∅b directly proportional to di/dt. n நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் இருந்தால் directly proportional. டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இது கான்ஸ்டன்ட்டாக தான் இருக்கும். n into d∅b/dt directly proportional to di/dt. Got it? இது தெளிவாக புரிஞ்சுதா? கிளியர்? இப்போ இதனுடைய ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்க போகிறோம். ஹவு டு கால்குலேட் த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்? இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் இதில் என்னவா ஆக்ட் ஆக போகுது? இண்டக்டன்ஸ் ஆக்ட் ஆக போகுது. இப்போ d∅b/dt டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னன்னு பார்த்துருக்குறோம்? di/dt. இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி ஈக்குவேட் பண்ணணும் இல்லையா? ஈக்குவேட் பண்ண ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் வேணும் இல்லையா? d∅b/dt. கரெக்ட்? இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட்டுக்கு நேம் என்ன அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நான் இதோ ஒரு வார்த்தை எழுதுறேன். d∅b/dt என்ன எழுதலாம்? ஃப்ளக்ஸோடைய ஃபார்முலா என்ன? சாரி, EMF உடைய ஃபார்முலா இன்டியூஸ்ட் EMF. இன்டியூஸ்ட் EMF எதுக்கு ஈக்குவல்? இன்டியூஸ்ட் EMF ஈக்குவல் டு மைனஸ் d∅b/dt. பார்த்துருக்குமா? இதுதான ஃபாரடேஸ் லா ஆஃப் இண்டக்ஷன். இன்டியூஸ்ட் EMF எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் d∅b/dt. அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? மைனஸ் EMF di/dt எழுதலாமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? இங்கே மைனஸ் சைன் இல்லாமல் இருக்கு இதில். அப்போ மைனஸ் இங்கே போட்டுடலாமா? d∅b/dt எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் இன்டியூஸ்ட் EMF-க்கு ஈக்குவல். யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐம் சேயிங்? இது நமக்கு தெரியும் ஆல்ரெடி. இது நமக்கு ஆல்ரெடி தெரியும். அப்போது இந்த மைனஸ் அங்கே போட்டுருங்க. மைனஸ் di/dt எழுதலாமா? சேம் ஃபார்முலா தான். சேம் அந்த எக்ஸ்பிரஷனை மாடிஃபை பண்ணி எழுதுறேன். EMF டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் di/dtனா இப்போது அந்த காயிலில் கரண்ட் பாஸ் ஆகும். இது வந்து வைண்டிங் காயிலில் கரண்ட்டு பாஸ் ஆகுது, அதனால் ப்ரொடியூஸ் ஆகும் இன்டியூஸ்ட் EMF. இப்போ இந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் கண்டுபிடிக்கணும் இல்லையா? அந்த ப்ரொபோஷனாலிட்டி கான்ஸ்டன்ட் தான் இங்கே என்னது? இண்டக்டன்ஸ். ஸோ அது நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் படிப்போம். inductance into di/dt. ஓகே, மைனஸ் inductance into di/dt. அது மியூச்சுவல் இண்டக்டன்ஸாக இருந்தால் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். செல்ஃப் இண்டக்டன்ஸாக இருந்தால் செல்ஃப் இண்டக்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். இன் ஜென்ரல் we are using செல்ஃப் இண்டக்டன்ஸ். அப்போது
if inductance L அப்படின்னு எடுத்தீங்கன்னா அதாவது செல்ஃப் இண்டக்டன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா induced EMF எப்படி எழுதலாம் minus L into di by dt இது in terms of inductance கூட கனெக்ட் பண்ணி எழுதும்போது L into di by dt ஓகேவா EMF is equal to minus L into di by dt got it சொல்றது புரியுதா ஜெனரல் ஃபார்முலா மியூச்சுவல் இண்டக்டன்ஸா இருந்தா minus M into di by dt ன்னு எழுதுவேன் M னா represents mutual inductance into di by dt சொல்றது புரியுதா கிளியரா சோ அது செல்ஃப் இண்டக்டன்ஸ் சொல்லும்போது சோ இதுதான் என்னது இண்டக்டன்ஸ்க்கான இன்டியூஸ் EMF ஃபார்முலா ஏசி சாப்டர்ல நம்ம டெரிவேஷன் டியூ டு இண்டக்டன்ஸ் பாக்கும்போது இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் minus L into di by dt சரியா இப்படி தான் அந்த டெரிவேட்டிவ் கொண்டு வந்திருப்போம் சோ இன்டியூஸ்ட் EMF in terms of flux னு சொல்ல முடியும் in terms of currently சொல்லுவோம் நம்ம fluxல சொல்லும்போது EMF is equal to minus d phi by dt if n number of turns in a coil இருந்தனா minus n into d phi by dt ஓகேவா கரண்ட் சொல்லிருந்து இண்டக்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா minus L into di by dt in terms of currentல சொல்லும்போது minus L into di by dt அது இல்லாம நம்ம இப்போ ஒரு சில கேஸ்லாம் பார்த்தோம் இல்லையா ரெக்டாங்குலர் லூப் எடுக்கும்போது EMF is equal to BLV magnetic field into length into velocity இதுவே யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் சர்க்குலரா அந்த ராட் ரொட்டேட் ஆச்சுனா இல்லை வீல் மாதிரி இருந்து ரொட்டேட் ஆச்சுன்னா EMF is equal to half of b omega r square ஸோ இதில் எல்லாமே மெயின் எய்ம் என்னது டு ஃபைண்ட் இன்டியூஸ்டு EMF அதை கால்குலேட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ் இருக்கும் அந்த கேஸ் தான் ஒன்று நம்ம பார்த்துருக்குறோம் இது இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் வைண்டிங் காயிலை வைண்ட் பண்ணி கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இண்டக்டன்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ் EMF ஃபார்முலா minus L into di by dt அப்படின்னு அர்த்தம் சரியா புரிஞ்சுதா நெக்ஸ்ட் வந்து இந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்ல என்னன்னா ரெண்டு காயில் கோஆக்சியலா என்ன பண்ணிருப்பாங்க 1/other வைண்ட் பண்ணிருப்பாங்க இன்சைட்ல ஒரு காயில் இருக்கும் அவுட் சைடில் இன்னொரு ரேடியஸ் அதிகமாக இருக்குது சென்டர்லேருந்து அதோட ரேடியஸ் அதிகமாக இருக்குது இன்னொரு காயில் வைண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ ஃபஸ்ட்டு காயிலில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா அதாவது காயில் இன்சைடில் ஒன்று இருக்குது செகண்ட் காயில் இன்சைடு R1 எடுத்து ரேடியஸ் செகண்ட் ஒன்று R2 சொலினாய்டு இன்சைடு S1 அவுட் சைடு S2 எடுத்துக்கிட்டிங்கன்னா அவுட் சைடில் இருக்கிற சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆகும்போது இன்சைடில் இன்டியூஸ்ட் EMFனால எவ்வளோ கரண்ட் இன்டியூஸ்ட் EMF எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது அந்த காயிலில் பாஸ் ஆகக்கூடாது அந்த இன்டியூஸ்ட் கரண்ட்னால அதை கால்குலேட் பண்ணுறது தான் இதில் இருக்கும் அதனுடைய இண்டக்டன்ஸ் மியூச்சுவல் இண்டக்டன்ஸோடைய வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம இதில் பார்ப்போம் ஸோ இதில் அதனுடைய ஃபைனல் ரிசல்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் இன்டியூஸ்ட் EMF இந்த M12ம் M21 சேமாக தான் இருக்கும் இந்த இண்டக்டன்ஸோடைய ஃபார்முலா கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன ப்ராப்ளமில் M ஈக்குவல் டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் μ0 N1 N2 N1 என்ன அர்த்தம் நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட்ல இருந்து சொலினாய்டு இன்சைட் சொலினாய்டு N1 அர்த்தம் N2 நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் பர் யூனிட்ல இருந்து அவுட் சைடு சொலினாய்டு பை R1 ஸ்கொயர் ஏரியா ஆஃப் த இன்சைட் சொலினாய்டு இன்டு த டோட்டல் லென்த் ஆஃப் த சொலினாய்டு L இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும் மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் டியூ டு கோஆக்சியல் சொலினாய்டு கண்டுபிடிக்க முடியும் அன்னைக்கு அது M12 M21 எது வேணாலும் கால்குலேட் பண்ணலாம் பட் டியூ டு மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்னால நம்ம கண்டுபிடிக்கிறது சரியா புரிஞ்சுதா ஸோ இது ஃபார்முலா இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் ஸோ ஃபர்ஸ்ட் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆனாலும் சரி செகண்ட் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆனாலும் சரி அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் சேமாக தான் இருக்கும் ஸோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ்க்கான ஃபார்முலா இது வந்து மீடியம் ஃபார் எனி மீடியம் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கூட கனெக்ட் பண்ணும்போது இங்கே ஜஸ்ட் μr மல்டிப்ளை பண்ணிக்கணும் இது கூட இங்கே μ0 N1 N2 பை R1 ஸ்கொயர் L பெர்மியபிலிட்டி உள்ள வந்து என்ன பண்ணணும் செகண்ட் கேஸில் அந்த μr மல்டிப்ளை பண்ணிக்கணும் இருக்கு இல்லையா ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வரும்போது μr μ0 N1 N2 பை R1 ஸ்கொயர் L அப்படின்னு கிடைக்கும் காட் இட் இது ஒரு ஸ்பெஷல் கேஸ் அடுத்தது என்னன்னா முன்னாடி பார்த்தது வந்து கோஆக்சியல் சொலினாய்டு ஒரு காயில் சொலினாய்டு வைண்ட் பண்ணிட்டு அது மேலே இன்னொரு காயில் வைண்ட் பண்ணி ஏதோ ஒரு காயில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இன்னொரு காயில் எப்படி இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகுன்னு கண்டுபிடிக்கிறது தட் இஸ் ஒன் கேஸ் சரியா 2 3 அதுக்கான ஃபார்முலா பார்த்துட்டோம் இன்ஸ்டெட் ஆஃப் சொலினாய்டு இல்லாமல் ஒரு சர்க்குலர் காயில் இன்சைடு அவுட் சைடில் இன்னொரு சர்க்குலர் காயில் நாட் சொலினாய்டு ஒன்லி ஒன் வைண்டிங் சர்க்குலர் காயில் இன்னொரு அவுட் சைடில் ஒரு சர்க்குலர் காயில் இருந்துச்சுன்னா அதனால அவுட்டர் காயிலில் கரண்ட் பாஸ் ஆகும் இன்சைடில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இன்டியூஸ்ட் EMF என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்பாங்க அந்த மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தான் இது ஸோ ஃபார்முலா என்னன்னா M மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் M ஈக்குவல் டு μ0 பை R1 ஸ்கொயர் டிவைடட் பை 2R2
இது இந்த கேஸுக்கான ஃபார்முலா. இதுவும் ப்ராப்ளம். சரியா? இந்த டெரிவேஷனை கேட்டு டெரைவ் பண்ண சொன்னாலும் இது சிம்பிளாக நீங்கள் டெரைவ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ φ1 வந்து πr1² இன்ட்டு b2, அதாவது ஃப்ளக்ஸு ஈக்குவல் டு ஃபீல்டு இன்ட்டு ஏரியா, மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்ட்டு ஏரியா, அது வந்து டெரைவ் பண்ணிவிட்டு m12 கிடைக்கும். அது கம்பேர் பண்ணி சால்வ் பண்ணுறது இது ஒரு சிம்பிள் கொஷின் தான் இது. சரியா? பட் இந்த ஃபார்முலா ரொம்ப முக்கியம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு. இன்ஸ்டெட் ஆஃப் கோஆக்சியல் solenoid கொடுக்காம சர்க்குலர் காயில், சரியா? அதாவது இப்படி இருக்கும், இது வந்து ஒரு சர்க்குலர் ஒயர், இங்கே இன்னொரு சர்க்குலர் ஒயர். இதனால் இதில் ஃபஸ்ட் ஒன்னில் கரண்ட் பாஸ் ஆச்சுன்னா இதனுடைய ரேடியஸ் R2, இதனுடைய ரேடியஸ் R1. ஸோ அப்போ இதில் ஏதோ ஒரு ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது இன்சைடில் கரண்ட் இன்டியூஸ்ட் EMF ப்ரொடியூஸ் ஆகும். அந்த இன்டியூஸ்ட் EMF கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா தட் இஸ் ஆல்சோ மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் வந்து 2 கோஆக்சியல் solenoidனு இருக்கும், 2 கான்சென்ட்ரிக் சர்க்குலர் காயில் இருக்கும்போது இருக்கும். μ0 πr1²/2r2 செகண்ட் ரேடியஸ். அது கூட நம்ம கனெக்ட் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செல்ஃப் இண்டக்டன்ஸ். செல்ஃப் இண்டக்டன்ஸில் முக்கியமான ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இண்டக்டன்ஸோட வேல்யூ எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும் இந்த டெரிவேஷனில். இது சிம்பிள் டெரிவேஷன். இது ஐ திங்க் கொஞ்சம் ஓரளவுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரியா? ரைட். இண்டக்டன்ஸ், செல்ஃப் இண்டக்டன்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது μr μ0 n² × al. அந்த இடத்துல மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் 2 solenoid இருந்தாலும் n1 n2 வரும். இங்கே வந்து நமக்கு ஒன்லி 1 காயில் மட்டும் தான் வைண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த காயில் கரண்ட் பாஸ் ஆகும்போது இட் இஸ் இன்டியூஸ் இட் செல்ஃப், தட் இஸ் செல்ஃப் இண்டக்டன்ஸ். μr μ0 n² a × l. சம்டைம்ஸ் இதை வந்து இந்த l ஈக்குவல் டு μr μ0 n² a × l அப்படின்னு எழுதலாம். ஏரியா இன்ட்டு லென்த் ஆக்சுவலாக எதுக்கு ஈக்குவல்னா வால்யூமுக்கு ஈக்குவல். ஸோ இண்டக்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம்னு கேட்டாங்கன்னா இதே கேஸில் இதை நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா எல்லை எப்படி எழுதலாம், μr μ0 n² a × l க்கு பதிலாக வால்யூம் v எழுதிக்கலாம். அப்போ இண்டக்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம் இந்த செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேஸ் கேட்டாங்கன்னா μr μ0 n². சரியா? இது ரிலேட்டிவ்ல, இது ஆக்சுவலாக ரிலேட்டிவ் கேஸ் வரும்போது இது வந்து ஆக்சுவல் செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா. l ஈக்குவல் டு μ0 n² al. சாரி, இது கிடையாது, இந்த ஃபார்முலா l ஈக்குவல் டு μ0 n² al. இது வந்து வித் மீடியம். இந்த ஃபார்முலா வந்து வித் மீடியம். இது வந்து வேக்கமில் இருக்கும்போது μ0 n² al அப்படின்னு கேட்பாங்க. அதர்வைஸ் இது வேறு எப்படி எழுதலாம் அப்படின்னா, இந்த கேஸில் இதோட கண்டினியூட்டி எழுதுனீங்கன்னா l/v ஈக்குவல் டு μ0 n² அப்படின்னு எழுதலாம். μ0 n². இண்டக்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம் அப்படின்னு கேட்டாங்கன்னா இண்டக்டன்ஸ்ன்றது ஜென்ரல் ஃபார்முலா இதுதான் வேக்கமில். μ0 n² al. ஏரியா இன்ட்டு லென்த்ன்றது வால்யூமுக்கு ஈக்குவல். அப்போது அதை டினாமினேட்டர் கொண்டு வந்தீங்கன்னா இதான் என்னது, இண்டக்டன்ஸ் பர் யூனிட் வால்யூம் ஈக்குவல் டு என்ன வரும், μ0 n² அப்படின்னு கிடைக்கும். இதுவே மீடியம் இன்பில்ட்டாக இருந்துச்சுன்னா இன்சர்ட் பண்ணியிருந்தீங்கன்னா μr μ0 n² al, திரும்ப al வந்து என்ன வால்யூம் இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா l/v μr μ0 n². இது வந்து இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூம் கூட கனெக்ட் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது இன் டர்ம்ஸ் ஆஃப் வால்யூமில் கொடுத்துட்டாங்கன்னா இந்த ஃபார்முலாவை இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பொட்டென்ஷியல் எனர்ஜி ஆர் ஒர்க் டன் இன் எ செல்ஃப் இண்டக்டன்ஸ் கேஸ். இது வந்து ஒரு டெரிவேஷன். ஸோ இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிள் டெரிவேஷன் தான். இதை நீங்கள் எப்படி ஈஸியாக டெரைவ் பண்ணிக்கலாம்னா, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டன்ஸ், பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் அன் இண்டக்டன்ஸ், எப்படி கால்குலேட் பண்ண போகிறோம் ஆக்சுவலாக என்னன்னா, பவர் ஈக்குவல் டு voltage into current, because of power P is equal to எதுக்கு equal, voltage into current. Voltage here is nothing but EMF. Power P is equal to EMF into current. Power உடைய actual meaning என்ன, that is also correct. Work done by time, dW by dt. Power equal to work done changes with respect to time. அப்போ இங்க P என்னன்னு எழுதலாம், power dW by dt into I. கரெக்டா? ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்பை தான் இங்கே எப்படி போட்டிருப்பாங்கன்னா டைரெக்டாக போட்டிருப்பாங்க இங்கே டெக்ஸ்ட் புக்கில் dW by EMF into I அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த dW by dt இந்த கேஸில் நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்னா,
ஃப்ளக்ஸை நம்ம சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃப்ளக்ஸ் எதுக்கு ஈக்குவல் இந்த கேஸில்? EMF எதுக்கு ஈக்குவல் இந்த கேஸில்? இண்டக்டன்ஸ் கேஸில் L into di by dt into current because of EMF எதுக்கு ஈக்குவல்? அதில் பார்த்தோம் L into di by dt. ஸோ அதை தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ அதனால் இதிலிருந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இப்போ ஒர்க்கு கண்டுபிடிச்சாகணும். அந்த ஒர்க்கு தான் இங்கே என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதுக்கப்புறம்? இதில் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த டிடி இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா சார் அதை இங்கே கூட வச்சுக்கலாம். இது ரெண்டு கேன்சல் ஆகிடும். இல்லை எப்படி வச்சுக்கோங்க, dw by dt ஈக்குவல் டு li இன்ட்டு di by dt. இங்கே என்ன ஆகும்? ஆக்சுவலாக இந்த dt கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இண்டக்டன்ஸை உள்ளே கொண்டு வந்திருக்கிறேன். அந்த ஃபார்முலா இன்டியூஸ்ட் எம்எஃப் எனக்கு தெரியும். ஏன்னா நமக்கு ஹெட்டிங் என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டன்ஸ் தான் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். அதனால் இண்டக்டன்ஸில் பொட்டன்ஷியல் ஸ்டோர்டு இன்டியூஸ்ட் எம்எஃப் ஃபார்முலா L into di by dt. அப்போது இதை இன்டகிரேட் பண்ண என்ன கிடச்சிரும்? பொட்டன்ஷியல் எனர்ஜி கிடச்சிருமா? தட் இஸ் ஒர்க் டன். இப்போ என்ன ஆக்சுவல் ரிலேஷன் இருக்குது? dy ஈக்குவல் டு li into di. இதுதான் ரிமைனிங் இருக்கிறது. dt கேன்சல் ஆயிடுச்சு. dw equal to li into di. கரெக்டா? li into di. integrate on both sides பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? integrate on both sides. integrate on both sides பண்ணீங்கன்னா dw equal to integrate dw li into di. என்ன பண்ணுறோம்? integrate பண்ணுறோம். integrate on both sides அப்படின்னு பண்ணனா dw இன்டகிரேட் பண்ணா டோட்டல் ஒர்க் டன். dw வந்து ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். அப்போ இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? டோட்டல் ஒர்க் டன் w ஈக்குவல் டு இங்கே இன்டகிரேஷன் சால்வ் பண்ணும்போது L இஸ் ஏ கான்ஸ்டன்ட். இண்டக்டன்ஸ் வந்து கான்ஸ்டன்ட். இங்கே I இன்ட்டு di. ஏன்னா இதான் என்னது? இங்கே வேரியபிள். என்னது? I தான் இங்கே என்னது? வேரியபிள். அப்போ இதை சால்வ் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? x இன்ட்டு dx, x பவர் n ஃபார்முலா, x பவர் n into dx equal to x power n plus 1 by n plus 1. ஸோ அப்போ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக இங்கே ஐவி, டிஎக்ஸுக்கு பதிலாக இங்கே டிஎன் பவர் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 1ன்னு அர்த்தம். அப்போ பவர் 1ன்னா என்ன அர்த்தம்? 1 plus 1 2. அப்போ I square by 2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ therefore work done, otherwise potential energy U W work done W equal to half of Li squareன்னு கிடைக்கும். இதை எழுதுனா எப்படி பிரித்து எழுதலாம்? half of Li square. work done தான் எதுக்கு ஈக்குவல்? potential energy க்கு ஈக்குவல். work done equal to potential energy இந்த கேஸில். work done equal to potential energy. work done equal to U is equal to half of Li square, otherwise W அப்படின்னு நம்ம சொல்லலாம். either potential energy or work done. புரிஞ்சுதா? ஸோ இதுதாங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஃபைனலாக டெக்ஸ்ட் புக்கில் half of Li square அப்படின்னு சால்வ் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள் டெரிவேஷன். ஸோ இதுவுமே என்னது? ஒரு 3 mark டெரிவேஷன். இந்த சாப்டரில் இம்பார்ட்டன்ட் 3 mark டெரிவேஷன். derive the potential energy stored in the inductance. இது வரைக்கும் நம்ம என்னென்ன பொட்டன்ஷியல் எனர்ஜிலாம் பார்க்குறோன்னு தெரியுதா உங்களுக்கு? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டன்ஸ் ஒன்று பார்த்துருக்கோம் முன்னாடி, அது ஒரு இம்பார்ட்டன்ட் ரிலேஷன். ஓகேவா? அப்புறம் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் இண்டக்டன்ஸ். ஸோ அதையும் நல்லா பார்த்து வச்சுக்கணும். இந்த டெரிவேஷன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா? அதே மாதிரி அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் யூனிஃபார்ம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் நம்ம டைபோல் பிளேஸ் பண்ணும்போது என்ன வருது அதுலேயும் நம்ம பார்த்துக்கணும். அந்த ஃபார்முலாவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இது எல்லாமே என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலேட்டட் ஃபார்முலா. ஸோ எல்லா சாப்டருமே நமக்கு என்ன வந்துருக்கு? ஸ்டார்ட் இந்த செகண்ட் சாப்டர்லேருந்து பொட்டன்ஷியல் எனர்ஜி ரிலேட்டட் ஃபார்முலா நமக்கு தனியாக ஒரு டெரிவேஷன் இருக்குது. சரியா? ஸோ இதில் ஏதாவது ஒரு பொட்டன்ஷியல் டெரிவேஷன் மேபி யூ கேன் எக்ஸ்பெக்ட் எக்ஸாமில். ஸோ அதனால் அதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி ஈஸி ஆல்சோ. ஸோ இதில் இண்டக்டன்ஸ் கேஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான ஃபார்முலா. கிளியர்? ரைட். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் ரொம்ப முக்கியம். ஐ திங்க் இந்த 2025 போர்ட் கொஷினில் இந்த கொஷினை அப்படியே கேட்டிருந்தாங்க. இதை பேஸ் பண்ண ஐ திங்க் இதே கொஷின் தான். அதை நான் டிஸ்கஸ் பண்ணும்போது திரும்ப ரிமைண்ட் பண்ணுறேன். கம்மிங் லாஸ்ட்டாக எழுதினாங்க இல்லையா உங்கள் சீனியர், அந்த பேட்சில் கேட்ட கொஷின் இது. சேம் கொஷின் அப்படியே கேட்டிருந்தாங்க. அதனால தான் எக்ஸாம்பிள் கொஷின் எல்லாத்தையும் நல்லா பார்க்க சொல்கிறது. ஓகேவா? அதே கொஷின் வரும்போது நமக்கு ரொம்ப ஈஸி, டைமும் சேவ் ஆகும்,
நம்ம அடுத்த கொஸ்டினில் ஃபோக்கஸ் பண்ணலாம். ப்ளஸ் நம்ம கான்ஃபிடென்ட்டாக அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரியும், ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டோம்னா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் அப்படியே இந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் மேக்னெட்டிக் எனர்ஜி ஸ்டோர்டு solenoid in terms of potential energy stored in a solenoid. solenoid கேட்குறாங்கனாலே இந்த சாப்டரில் அதில் இண்டக்டன்ஸ் கூட தான் கனெக்ட் ஆகும். solenoid காயில் வைன் பண்ணிட்டாலே அது எந்த ஷேப் solenoid ஷேப் வந்துடும். காயில் வைன் பண்ணுற கேஸில் தான் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும், இண்டக்டன்ஸே கால்குலேட் பண்ண முடியும். காட் இட்? ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு பொட்டன்ஷியல் எனர்ஜி டெரைவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம என்ன டெரைவ் பண்ணியிருக்கிறோம், பொட்டன்ஷியல் யூஸ் ஈக்குவல் டு half of Li square இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் கரண்ட். half of Li square என்றது பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் இன் டர்ம்ஸ் ஆஃப் இண்டக்டன்ஸ் அண்ட் கரண்ட். அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு கூட எப்படி சொல்லுவீங்க, இண்டக்டன்ஸில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிறது, how to say in terms of magnetic field, what is the relation அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா நம்ம டிரைவ் பண்ணணும். எதுலேருந்து டிரைவ் பண்ணணும், இது solenoid ஷேப்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக? இது ஷேப் என்னது, solenoid ஷேப். வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன் solenoid? இது வந்து solenoid. solenoidல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும், B is equal to mu naught Ni, number of turns per unit length, small n என்றது. B is equal to mu naught Ni. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன்சைட் தி solenoid வந்து நம்ம ஃபார்முலா பார்த்துட்டோம். என்னது இந்த கொடுத்துருக்காங்க இல்லையா, இதுதான். see here, எது half of Li square. பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இந்த solenoid வந்து என்னது half of Li square. இந்த கேஸ்ல இருந்து I டிரைவ் பண்ணணும். இதுல இருந்து I டிரைவ் பண்ணுங்க. from this expression I equal to, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு solenoid. I என்ற கரண்ட் solenoidல பாஸ் ஆச்சுன்னா அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டை உள்ள கொண்டு வரணும்னா காயில வைண்ட் பண்ணும்போது அது கரண்ட் பாஸ் ஆகுது. அது எந்த ஷேப்பு, solenoid ஷேப். solenoid ஷேப்ல இருக்கிறதுனால கண்டிப்பாக மேக்னெட்டிக் ஃபீல்டு கனெக்ட் பண்ண முடியும் இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட் கூட. இங்கே ஃபார்முலா half of Li square. அப்போ I இன் டர்ம்ஸ் ஆஃப் கரண்ட்டை மாற்றிட்டு எனக்கு ஆன்சர் கிடச்சிருவீங்க. இவ்வளோதான் ஐடியா. அப்போ B is equal to mu naught I, that is magnetic field due to solenoid. அப்போ I equal to B divided by mu naught N. இந்த mu naught N இங்கே கொண்டு வந்து டினாமினேட்டர் வந்துடும். ப்ராடக்ட்ல இருக்கிறது வந்தால் நடும் டிவிஷனில் வந்துடும் நமக்கு. சரியா? புரியுதா? கிளியர்? ரைட். ஸோ அப்போ B by mu naught N ஐக்கு பதிலாக அப்போ இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டிட் பண்ண என்ன அடுத்த ஸ்டெப்பு, see here 1/2 L I replaced by what, I replaced by B by mu naught N. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் B square by mu naught square N square அப்படின்னு நமக்கு கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ இவ்வளோதான். அந்த டெரிவேஷன் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறதே ஆன்சரே இனஃப். அதே ஸ்டெப் தான் நம்ம போட்டாலும் வரும். ஸோ அதுதான் இங்கே வரும். இதில் இண்டக்டன்ஸோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணியிருக்கிறாங்க. தெரியுதா? இது எங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க, செல்ஃப் இண்டக்டன்ஸ் L equal to mu naught N square A into L. ஓகேவா? இதில் இந்த ஃபார்முலாவில் இந்த இடத்துல எல்லுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டிட் பண்ணியிருக்காங்க, இண்டக்டன்ஸ் எல் ஆல்ரெடி நம்ம செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா அங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். mu naught N square AL அதை எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டாங்க இந்த இடத்துல எல்லுக்கு பதிலாக. அப்போ இது mu naught N square AL, இது B by mu naught N square by mu naught N, B by mu naught N வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த ஸ்டெப்பு என்ன ஆகும், half of mu naught N square AL B whole square பண்ண என்ன வரும், B square mu naught square N square கிடைக்கும். கரெக்டா? அப்போ என்ன ஆகிடுங்க, இந்த N square இந்த N square கேன்சல் ஆகிடும். அப்போ ஃபைனலாக எது மட்டும் கிடைக்கும், லாஸ்ட் ஸ்டெப்பு. ஃபைனலாக வர ஆன்சர் வந்து இதுதான். தெரியுதா? இதுதான் என்னது U. இது ஃபார்முலாவும் படிச்சுக்கணும், டெரிவேஷனாகவும் தெரிஞ்சு வச்சுக்கணும். இது எப்படி டிரைவ் பண்ணுறதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதை ஃபர்தராக சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ரிமைனிங் என்ன இருக்குது, 2 times ஆஃப் இந்த மியூ நாட்டும் இந்த ஸ்கொயரு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இருக்குது 1/2 mu naught B square AL, 1/2 mu naught B square AL அப்படின்னு கிடைக்கும். காட் இட்? இதுதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சொலினாய்டில் ஸ்டோர் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் எனர்ஜி, அதர்வைஸ் இண்டக்டன்ஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகுது, ரெண்டு ஒரே கொஸ்டின் தான். சொலினாய்டில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர் ஆகுதுன்னு கேட்டாலும் இதான் ஃபார்முலா இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டில். இண்டக்டன்ஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் ஸ்டோர் ஆகுது அதே கேட்டால் அதே ஃபார்முலா தான். half of Li square அப்படின்னு போடும்போது இண்டக்டன்ஸ் வேல்யூ கொடுத்துருவாங்க, கரண்ட் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிக்கணும், half of Li square. ஆனால் அது கொடுக்காம மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த solenoid கொடுத்துட்டாங்கன்னா யூ ஹேவ் டு யூஸ் திஸ் ஃபார்முலா 1/2 mu naught B square AL. பட் போர்டு எக்ஸாம்பிள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா இதே டெரைவ் பண்ண சொல்லியிருந்தாங்க, derive the potential energy stored inside the solenoid in terms of magnetic field அப்படின்னு தான் கேட்டிருந்தாங்க.
இன் டர்ம்ஸ் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட்னா இதுதான் டெரைவ் பண்ணணும். half of Li², அதில் I எப்படி கொண்டு வரணும், solenoid ஃபார்முலா B is equal to mu naught Ni, அதிலிருந்து மேக்னெட்டிக் ஃபீல்டில் கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் செல்ஃப் இண்டக்டன்ஸ், Lன்றது என்னது, இண்டக்டன்ஸ் உடைய ஃபார்முலா mu naught N²Al, இந்த ஃபார்முலா தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் செல்ஃப் இண்டக்டன்ஸ். L equal to mu naught N²Al, அந்த ஃபார்முலா எடுத்து வந்து இதில் சப்ஸ்டிட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் என்ன கிடைச்சிடும், 1/2 mu naught B²Al. அடுத்த கேஸ் என்ன கேட்டாங்கன்னா மேக்னெட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி per யூனிட் வால்யூம். per யூனிட் வால்யூம்னா இங்கே வால்யூம் இருக்குது, எங்கே இருக்குது பாருங்கள், ஏரியா இன்ட்டு L இருக்குது பாருங்கள். வாட் இஸ் A இன்ட்டு L, வால்யூம்ன்றது இங்கே எதுக்கு ஈக்குவல், ஏரியா இன்ட்டு Lக்கு ஈக்குவல். அப்போ இதுக்கு பதிலாக வால்யூமில் போட்டிங்கன்னா per யூனிட் வால்யூம்னா அது டினாமினேட்டர் கொண்டு வந்துடணும், U/V. சொல்கிறது புரியுதா, இதை போட்டிருக்காங்க பாருங்கள், U/V. அப்போ ஃபைனலாக என்ன வரும், per யூனிட் வால்யூமுக்கு இதுதான் ஃபார்முலா. திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் per யூனிட் வால்யூம். B²/2 mu naught, B² divided by 2 mu naught. per யூனிட் வால்யூம் கொடுக்கலன்னா இங்கே ஏரியா இன்ட்டு லென்த் மல்டிப்ளை ஆகணும். B²/2 mu naught இன்ட்டு வால்யூம், அதாவது இன்ட்டு வால்யூம்னா என்ன அர்த்தம், ஏரியா இன்ட்டு லென்த் அப்படின்னு அர்த்தம். காட் இட், புரிஞ்சுதா தெளிவா, ரைட். நெக்ஸ்ட்டு இது பாருங்க, இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். இது என்னது, கெப்பாசிட்டன்ஸ் கேஸில், கெப்பாசிட்டரில் பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு இன் கெப்பாசிட்டர் பெர் யூனிட் வால்யூம். அதில் இன் டர்ம்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டில் கேட்டிருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலான்னு சொல்லியிருந்தேன், half of 𝜖0 E², பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு. இந்த ஃபார்முலா எது, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட், எலக்ட்ரோஸ்டாட்டிக் எனர்ஜி ஸ்டோர்ட் பெர் யூனிட் வால்யூம் இன் parallel plate capacitor, half of 𝜖0 E². இதிலிருந்து இது ஈஸியாக நீங்கள் டெரைவ் பண்ணிடலாம். ஈக்கு பதிலாக பீன் மாற்றிடுவீங்க, ஈக்கு பதிலாக பீன் மாற்ற என்ன ஆகிடும், இந்த ஃபார்முலாவில் ஈக்கு பதிலாக பீன் மாற்றினா B² ஆகிடும். 1/𝜖0க்கு பதிலாக μ0, இல்லை μ0க்கு பதிலாக 1/𝜖0 மாற்றி எழுதிக்கணும். இங்கே μ0 𝜖0 நியூமரேட்டரில் இருக்குது, அப்போ 1/μ0 எதுனா B²/2 μ0 அப்படி இன்டர்சேஞ்ச் பண்ணிக்க வேண்டியதான். சொல்கிறது புரியுதா, பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் இன்ன கெப்பாசிட்டர், அதுவும் தெரிஞ்சிருக்கணும். பொட்டன்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்டு பெர் யூனிட் வால்யூம் இன்ன இண்டக்டர் ஆர் என்னென்னு solenoid, அது கேட்டாலும் உங்களுக்கு கரெக்டாக சொல்ல தெரியணும். தட் இஸ் த ஃபார்முலா, திஸ் இஸ் த ஃபார்முலா ஃபார் solenoid. ஸோ இந்த கொஷின் அப்படியே டிட்டோவாக போர்டில் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் இயர். அப்படியே நீங்கள் ஜஸ்ட் அந்த ஸ்டெப்ஸ் ப்ரொசீட் பண்ணி போட்டு வந்ததுன்னா போகிறோம். டெக்ஸ்ட் புக்கில் இருந்த அந்த ஸ்டேட்மெண்ட் எதுவுமே மாற்றாமலே கேட்டிருந்தாங்க. ஸோ சிம்பிள் 3 மார்க், ரொம்ப சிம்பிள், ஒன்றுமே கிடையாது. solenoid ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், B is equal to mu naught Ni, அதுலேருந்து கரண்ட்டை கண்டுபிடிக்க தெரியணும். இண்டக்டன்ஸ் ஃபார்முலா அது தெரியும், half of Li², அதுலேருந்து டெரைவ் பண்ணி அப்படியே கொண்டு வரதான் எல்லோடைய ஃபார்முலா தெரிஞ்சிருக்கணும், செல்ஃப் இண்டக்டன்ஸ் ஃபார்முலா. ஸோ நம்ம எல்லா சாப்டருமே நம்ம என்ன பண்ணுவோம், ஃபைனல் ஃபார்முலா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அது ப்ராப்ளமுக்கும் 1 மார்க்குக்கும் வெரி 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 இம்பார்ட்டன்ட், கரெக்டாக. ஸோ அதனால் கண்டிப்பாக எல்லாருக்குமே அது தெரிஞ்சிருக்கும். ஸோ அது யாருக்குமே தெரியாமலாம் இருக்காது. ஸோ இதனால் இந்த கொஷின் ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். ப்ராப்ளமாக கேட்கலாம், டெரிவேஷனாகவும் கேட்கலாம், எப்படி எதில் வேணாலும் கேட்கலாம். அவங்க என்ன மாதிரி கேட்குறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்க வேண்டியதான், ஆன்சர் பண்ணிக்கணும். இதுக்கு புரியுதா, தெளிவாக புரியுதா, ஃபாலோ பண்ண முடியுதா, ரைட். நெக்ஸ்ட்டு இதில் லாஸ்ட் ஹெட்டிங் ஏசி ஜெனரேட்டர். இந்த ஏசி ஜெனரேட்டர் வந்து மோஸ்ட்லி இதில் ப்ராப்ளம் தான் இருக்கும், இல்லைனா எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லலாம். நமக்கு இப்போ ரீசெண்ட் அந்த எக்ஸாம் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பிளனேஷன், அதாவது அதனுடைய தியரிட்டிக்கல் எக்ஸ்பிளனேஷன் அதிகமாக கேட்குறது இல்லை. கன்ஸ்ட்ரக்ஷனும் அது பேசிக்காக அதனுடைய பிரின்சிபல் என்ன, ஃபார்முலா என்ன, அந்த மாதிரி கொஸ்டின் இருக்குது. அசோசியேஷன் ரீசனில் தான் கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு முன்னாடி வந்து அதனுடைய எக்ஸ்பிளைன் த ஒர்க்கிங் பிரின்சிபல் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்பாங்க. அது எப்படி ஒர்க் ஆகுது அதெல்லாம் முன்னாடி இருந்தது, இப்போ அதெல்லாம் நமக்கு அதிகமாக கேட்குறது இல்லை. சரியா, இதில் இந்த கேஸில் வந்து இந்த டெரிவேஷன் ரொம்ப சிம்பிள். இன் கேஸ் அது கேட்டாலும் நம்ம டெரிவேட் பண்ணிக்கலாம், இல்லைனாலும் நோ இஷ்யூ. இதில் மெயின் ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் இதை இருக்குது பாருங்கள். இதுதான் என்னது, இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூ ஆஃப் த EMF in a AC generator. EMF E equal to NBA omega into sin omega t. NBA omega into sin omega t. ஓகேவா, இதில் இந்த NBA ஒமேகாவுக்கு பதிலாக தான் நம்ம என்ன எழுத போகிறோம், E0 ஆம்ப்ளிடியூட். ஸோ இது வந்து சைன் வேவ், சைனோசாய்டல் ஷேப், சைன் வேவ் ஆர் காஸ் வேவ், சைனோசாய்டல் ஷேப்பில் இருந்தாலே என்ன
ட்ரிக்னாமெட்ரி இருக்கும், ஃபார்மட் அங்கே இருக்கும், சைன் ஆர் காஸ் தீட்டா இருக்கும். எய்தர் சைன் தீட்டா ஆர் காஸ் தீட்டா, அது ரெண்டு இருந்தாலே அந்த வேவ் எப்படி தான் இருக்கும்? சைனோசாய்டல் ஷேப், நாட் சைன் வேவ் ஒன்லி, சைனோசாய்டல். இந்த ஷேப்புக்கு நேம் என்ன? சைனோசாய்டல் ஷேப். இந்த வேவ் பேட்டர்ன் இருந்தாலே அதுக்கு ஆம்ப்ளிடியூட் இருக்கும். ஸோ அதனுடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட் இருந்து எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுதான் என்னது? E0 மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட். ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஆங்கிள்லேயும் ஆம்ப்ளிடியூட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு கண்டுபிடிக்கணும், டிபெண்ட்ஸ் ஆன் த ஆங்கிள். இந்த இடத்துல அது E0 எதுக்கு ஈக்குவல்? வேர் E0 ஈக்குவல் டு NBA ஒமேகா. ஒமேகான்றது 2π நியூக்கு ஈக்குவல். ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்கன்னா ஒமேகா வி ஹாவ் டு யூஸ் 2π நியூ. ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதை தான் நீங்கள் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேவா? இன்டியூஸ்டு EMF, இன்ஸ்டன்டேனியஸ் EMF ஜெனரேட்டர் கேஸில் கேட்டாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு, இதை தான் நம்ம ஏசி சாப்டர் என்ன பண்ண போகிறோம்? அப்ளைடு ஏசி வோல்டேஜ். அப்ளைடு ஏசி வோல்டேஜுக்கு எல்லாமே V ஈக்குவல் டு V0 சைன் ஒமேகா டி அப்படின்னு சொல்லுவோம். அதர்வைஸ் E ஈக்குவல் டு E0. சம்டைம்ஸ் நாட்னு யூஸ் பண்ணுவாங்க, சில நேரத்தில் நம்ம டெக்ஸ்ட் புக்கில் EMன்னு யூஸ் பண்ணுவாங்க. மேக்னிடியூட் ஆஃப் த EMF சஃபிக்ஸில் நாட்டுக்கு பதிலாக M. இட்ஸ் ஃபைன், எனிதிங் இஸ் ஓகே. இட் இஸ் அன் ஆம்ப்ளிடியூட். சரியா? ஸோ வெதர் வி கேன் யூஸ் E0, EM, E, எனிதிங் இஸ் ஓகே. டிஃப்ரென்ஸ் காமிக்கணும். சரியா? ஆம்ப்ளிடியூடுக்கு சம்டைம்ஸ் EAன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டெக்ஸ்ட் புக். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இங்கே EMன்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஐ திங்க் M தான் யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏசி சாப்டர் நம்ம பார்ப்போம். சரியா? ஸோ திஸ் இஸ் த ஆம்ப்ளிடியூட். இந்த ஆம்ப்ளிடியூடை கால்குலேட் பண்ண சொல்லுவாங்க. எப்படி கேட்பாங்கன்னா ஏசி ஜெனரேட்டர் கேஸில் ஃபைண்ட் த மேக்ஸிமம் EMF அப்படின்னு கேட்டுருவாங்க. மேக்ஸிமம் EMF கேட்டால் சைன் ஒமேகா டி 1ன்னு அர்த்தம். மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம்? சைன் 90 டிகிரி ஆகிடும், sin 91 ஆயிடும். we will get NBA omega, that is maximum amplitude, that is maximum EMF. அப்போ N B A number of turns கொடுத்துருவாங்க, B கொடுத்துருவாங்க, magnetic field இருக்கும் அங்கே, ஏரியா, அதுக்கப்புறம் ஒமேகா அதை டைரெக்டாக கொடுக்காம ஃப்ரீக்வன்சி கொடுத்துருவாங்க. ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? 2π நியூக்கு ஈக்குவல். அதாவது இப்படி எழுதலாம், அதை எப்சிலான் நாட் ஈக்குவல் டு NBA ஒமேகா, தட் ஆல்சோ ஈக்குவல் டு NBA ஒமேகாவுக்கு பதிலாக 2π நியூ. இப்படி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். NBA ஒமேகா ஈக்குவல் டு இப்படி எதெல்லாம், அதர்வைஸ் NBA ஒமேகாவுக்கு பதிலாக என்ன எழுதலாம்? 2π நியூ, தட் இஸ் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி. ஒமேகா எதுக்கு ஈக்குவல்? 2π நியூக்கு ஈக்குவல். இதுதான் இதில் மெயினாக ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான ஃபார்முலா. அதை மறந்துடாதீங்க. சி ஹியர். அதே மாதிரி இங்கே இதில் எழுதும் போது இப்படி எழுதலாம். இது சொல்லியிருக்காங்க இல்லையா? NBA ஒமேகா சைன் ஒமேகா டி. இங்கே ஒமேகாவுக்கு பதிலாக என்ன எழுத முடியும்? E கூட இப்படி எழுதலாம். EMF E also we can write E0 sin omega t. Also we can write what? Also we can write omega க்கு பதிலா 2π nu னு எழுதினா sin of 2π nu t இப்படி எழுதலாம். That also correct. E0 equal to E is equal to E0 sin omega t. Omega we can write 2π nu. So அப்படி எழுத முடியும். That also correct. புரியுதா? ரைட். இதுதான் இந்த பேட்டர்ன். இந்த டயக்ராம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டயக்ராம் முக்கியம். ஸோ அந்த டயக்ராமில் இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கிறது கேஸ் ஸ்டடி மாதிரி ஏதாவது கொஸ்டின் கேட்டாங்கன்னா அவங்க ஆன்சர் பண்ண தெரியணும். ஸோ இந்த எப்படி பொசிஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இனிஷியலாக 0 டிகிரி PQRS. PQ இங்கே இருக்குது, இங்கே RS இருக்குது. ஆஃப்டர் 90 டிகிரி ரொட்டேஷனுக்கு அப்புறம் இங்கே பாருங்கள், PQ இங்கே வந்திருக்கு, RS என்ன இருக்குது? ரொட்டேட் ஆகிருக்கு. 0 90 அப்படியே ரொட்டேஷன் பார்த்துட்டே வந்தீங்கன்னா தெரியும். 90 அப்புறம் அடுத்த 90 180 டிகிரி அந்த பொசிஷன் சேஞ்ச் ஆகிட்டே வரும். தட் இஸ் ஒன் கம்ப்ளீட் ரொட்டேஷன். இனிஷியலாக எப்படி இருந்துச்சு, ஃபைனல் அதே இடத்துக்கு வரும்போது ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் கிடச்சிரும். தட் இஸ் வாட் இங்கே சைன் வேவ்ன்றதுனால 0 to 90 டிகிரியில் மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், 270 மேக்ஸிமம் மைனஸில் கிடைக்கும். 180 டிகிரியில் 0, 0ல் 0, 360 டிகிரியில் சைன் தீட்டா 0 ஆகிடும். ஸோ அதனால வேவ் பேட்டர்ன் இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த கேஸுக்கு. ரைட். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். Kamala pedals a stationary bicycle. The pedals of the bicycle are attached to 100 turn அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? கேபிட்டல் N கொடுத்துட்டாங்க. ஏரியா 0.10 மீட்டர் ஸ்கொயர் ஏரியா, தட் இஸ் 0.1 எடுத்துக்கலாம். Got it? The coil rotates half revolution per second. ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. nu equal to 1/2. half revolution per second தான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் nu கொடுத்துட்டாங்க. Place the uniform magnetic field 0.01 Tesla அப்படின்னு கொடுத்துட்டாங்க. Perpendicular axis of rotation of the coil. What is the maximum voltage generated in the coil? Maximum voltage generated in the coil. So அப்போ ஃபார்முலா நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ண போகிறோம்? E is equal to E0 sin omega t. மேக்ஸிமம்னா என்ன அர்த்தம்? இந்த டேர்ம் 1ன்னு அர்த்தம். எது? sin omega t 1ன்னு வந்தால் தான் மேக்ஸிமம். sin தீட்டாவில் மேக்ஸிமம் ஆன்சர் என்னது? 1 தான். சரியா? அதனால இங்கே 1ன்னு ஆகிடும். ஸோ அப்போ E0 மட்டும் தான் கிடைக்கும். E0 எதுக்கு ஈக்குவல்? E0 equal to
NBA ஒமேகா. கொஸ்டினில் ஒமேகா டைரெக்டாக கொடுக்கல, ஒமேகாவுக்கு பதிலாக 2π நியூ, NBA இன்ட்டு 2π நியூ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் 100ஆ, அதை 10 ஸ்கொயர் சிம்பிளாக சால்வ் பண்ணுங்க. அதை 10 ஸ்கொயர். NB என்ன கொடுத்துருக்குறாங்க மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.01 டெஸ்லா. 0.01 எப்படி எழுதலாம்? 1 × 10⁻²ன்னு எழுதலாம். கரெக்டா? 0.01 we can write, இது மேக்னெட்டிக் ஃபீல்டு B. 0.01 1 × 10⁻² அப்படின்னு எழுதிக்கலாம். ரைட். ஏரியா என்ன கொடுத்துருக்குறாங்க? 0.10 மீட்டர் ஸ்கொயர்னா 0.1 அது. அப்போ அதை எப்படி எழுதலாம்? 1 × 10⁻1. 0.1 எப்படி எழுதலாம்? ஜஸ்ட் we can write 10⁻1. அது 1 × 1 போகிறது உங்களுக்கு புரியுறதுக்காக. அதுக்கப்புறம் வேறு என்ன டேர்ம் இருக்குது? NBA எழுதிட்டேன். ஒமேகா 2 × π வேல்யூ 3.14, நியூ வந்து ஆஃப் 1/2. நியூ வந்து என்ன சொல்லியிருக்காங்க? 1/2ன்னு சொல்லியிருக்காங்களா? ஹாஃப் அதாவது நியூன்றது ஃப்ரீக்வன்சி. இங்கே இதை சால்வ் பண்ணுங்க, அவ்வளோதான். இது சிம்பிள் கால்குலேஷன். டைரெக்டாக ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ண ஆன்சர் முடிஞ்சிடும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். 10⁻+2 10⁻−2 கேன்சல். அப்போ ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் என்ன இருக்குது? 10⁻−1 3.14 இருக்குது. 3.14 × 10⁻−1. அந்த -1 நீங்கள் சேர்த்துட்டா என்ன ஆகிடும்? 0.314 வோல்ட். 0.314 வோல்ட். தட் இஸ் த ஆன்சர். புரியுதா? வெரி சிம்பிள் கால்குலேஷன். 0.314 வோல்ட். காட் இட்? புரியுதா? ரைட். ஸோ நம்ம அடுத்தது பார்க்க வேண்டியது வந்து ஏசி சாப்டர். ஸோ டேக் பிரேக். ஸோ இப்போ டைம் என்ன ஆகுது? ஸோ 2:30. 3:30 will continue. சரியா? ஸோ 3:30க்கு நம்ம வந்துட்டு ஏசி கரண்ட் மெயின் சாப்டர். அதில் நம்ம முக்கியமான இந்த டெரிவேஷன் ஃபார்முலா முக்கியமாக எதெல்லாம் மெயினாக அதில் 5 டெரிவேஷன் இருக்குது, ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ப்ராப்ளம், அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சரியா? ஸோ எல்லோரும் போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு சாப்பிட்டு வந்துடுங்க. இது கண்டினியூ. யாராவது சாப்பிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் ரிவிஷன் பண்ணுங்க, எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறது ஈஸியாக இருக்கும். ஓகேவா? அப்கமிங் டாபிக்கு கிளியர். ஸோ இப்போ தான் இன்பிட்வீல் யாராவது வரீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கெட், மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. புதுசாக வந்தீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகே ரைட்.
ஹாய் ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? வாங்க ஃபாஸ்ட்டாக வாங்க. ஓகே, ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பார்த்துட்டு ஞாபகம் இருக்கா? ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் முடிச்சிட்டோம். அதுக்கு முன்னாடி மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர், இந்த 2 சாப்டரில் இருக்கக்கூடிய முக்கியமான அந்த டெரிவேஷன் அப்புறம் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் பார்த்துட்டோம். கரெக்டாக? ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர், ஆல்டர்னேட்டிங் கரண்ட், ஏசி கரண்ட். அந்த சாப்டர் தான் நம்ம இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அடுத்தது. ஸோ இது ரொம்ப சிம்பிளான சாப்டர் தான். இதில் மெயினாக ஸ்டாண்டர்டாக நமக்கு டெரிவேஷன் இருக்கும். ஓகே, ஏசி கரண்ட். ஸோ இந்த கேஸில் நமக்கு ஃபஸ்ட்டு கண்டிஷன், ஃபஸ்ட்டு டெரிவேஷன் என்னன்னா, ஏசி வோல்டேஜ் அப்ளை டு ஏ ரெசிஸ்டார். ஏசி வோல்டேஜ் அப்ளை டு ஏ ரெசிஸ்டார். ஸோ இந்த கேஸில் இந்த ஏசி வோல்டேஜ் அப்ளை டு ஏ ரெசிஸ்டார் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பியூர் ரெசிஸ்டாருக்கு ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம். அதனால் கிடைக்கக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், பவர் எப்படி இருக்கும், இதுதான் நம்ம இது ஈச் அந்த இண்டிவிஜுவல் அந்த டெரிவேஷன் நம்ம பார்ப்போம். ஆர் எல் சி தனித்தனியாக ரெசிஸ்டன்ஸுக்கு ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கரண்ட் எப்படி இருக்கும், வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன, அதுக்கப்புறம் பவர், இதுதான் இதில் கண்டுபிடிப்போம். அதே மாதிரி அடுத்தது இண்டக்டன்ஸ், பியூர் ஏசி சர்க்கியூட் கூட அதாவது ஏசி வோல்டேஜ் கூட இண்டக்டன்ஸை கனெக்ட் பண்ணால் அதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் எப்படி இருக்கும், த ஃபேஸ் டிஃபரன்ஸ் பிட்வீன் கரண்ட் அண்டு வோல்டேஜ், அதுக்கப்புறம் பவர் அங்கே என்னவாக இருக்கும். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ், ஏசி வோல்டேஜை கெப்பாசிட்டன்ஸ்க்கு அப்ளை பண்ணும்போது. ஓகேவா? இந்த சாப்டர் சுத்தமாக புரியலையா? ஓகே, எனிவே இப்போ நீங்கள் லிசன் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகே, வெரி வெரி ஈஸி அண்ட் இம்பார்ட்டன்ட் சாப்டர். அதுக்கப்புறம் கெப்பாசிட்டன்ஸ் நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஏசி வோல்டேஜுக்கு கரண்ட் எப்படி இருக்குது, ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னவா இருக்குது, தென் அதுக்கப்புறம் பவர் அந்த கேஸில் என்ன, இதுதான் ஃபஸ்ட்டு 3. தென் ஆர்எல்சி, அந்த 3 காம்பனண்ட்டையும் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் ஆல் 3 கனெக்டட் இன் சீரியஸ் வித் ஏசி வோல்டேஜ் கொடுக்கும்போது இம்பிடன்ஸ் ஆஃப் த சர்க்கியூட் எப்படி இருந்திருக்கு, ஃபேஸ் டிஃபரன்ஸ் எப்படி இருந்திருக்கும், அந்த சர்க்கியூட் எப்போ வந்து ப்ரிடாமினன்ட்லி கெப்பாசிட்டிவாக இருக்கும், இல்லை இண்டக்டிவாக இருக்கும், இல்லை அதுக்கப்புறம் ரெசிஸ்டிவ் சர்க்கியூட்டாக எப்போ இருந்திருக்கும். ஆல் 3 கனெக்டாக இருக்கும்போது ஏதாவது ஒன்றுத்தினுடைய டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை ஃபேஸை வச்சு எப்படி கால்குலேட் பண்ணுறது, அது நமக்கு முக்கியமான டெரிவேஷனாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் ரெசனன்ஸ், பர்டிகுலராக இதில் ஸ்பெஷல் கேஸ் இது. அந்த ரெசனன்ஸ்னால் என்ன, வாட் இஸ் த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி, அது அதனுடைய ஃபார்முலா, அதுக்கப்புறம் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் இருக்குது அதில். சரியா? கிளியர்? ஸோ அதுக்கப்புறம் நமக்கு லாஸ்ட்டாக இதில் இருக்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மர். ஸோ டிரான்ஸ்ஃபார்மருடைய அந்த அப்ளிகேஷன் மெயினாக அந்த செகண்டரி காயில், பிரைமரி காயில், கரண்ட் வோல்டேஜ், இதுக்குள்ளே அந்த ரிலேஷன், அதுக்கப்புறம் இன்புட் பவர், அவுட்புட் பவர், இதெல்லாம் பேஸ் பண்ணி அதில் இந்த கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அது கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் என்னென்ன லாஸஸ் ஜென்ரல் டிரான்ஸ்ஃபார்மரில் இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக இதில் படித்து வச்சுக்கணும். சரியா? ரெடியா? ஸோ இப்போது இது வந்து ஒரு ஏசி வோல்டேஜ். ஸோ இந்த ஏசி அப்ளைடு ஏசி வோல்டேஜை நம்ம என்ன எடுத்துக்கிறோம், இ அப்படின்னு எடுத்துக்கிறோம். அந்த இ எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா E0 sin 𝜔t, அதுவும் யூஸ் பண்ணலாம். நம்ம இங்கே எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், V யூஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, EMF ஆர் பொட்டன்ஷியல் எது வேணாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ V is equal to V0, அதர்வைஸ் யூ கேன் யூஸ் VM sin 𝜔t. ஸோ நம்ம டெக்ஸ்ட் புக்கில் எம்ன்னு தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. VMன்றது என்னது, மேக்னிடியூட் ஆஃப் த ஏசி வோல்டேஜ். ஏன்னா ஏசி சர்க்கியூட் வரும்போது அங்கே என்ன இருக்கும், ஆம்ப்ளிடியூட், எய்தர் யூ கேன் சே மேக்னிடியூட் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஏசி வோல்டேஜ். VMன்றது என்னது, ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஏசி வோல்டேஜ். ஸோ சைன் வேவ் பேட்டர்னில் இருக்கும்போது ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் 𝜔t ஆர் காஸ் 𝜔t, இந்த ஃபார்மெட்டில் தான் அந்த ஈக்குவேஷனை எழுதணும். இதுதான் அப்ளைடு ஏசி வோல்டேஜ், V ஈக்குவல் டு VM sin 𝜔t. சரியா? இப்போ இதில் கரண்ட் பாஸ் ஆகும். இதில் கரண்ட் பாஸ் ஆகும்போது வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், வாட் இஸ் த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர், ஓம்ஸ் லா, V is equal to
ஐஆர் இதில் பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து லைக் ஐன்னு எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ என்ன வரும், வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டர் என்ன வரும், V ஈக்குவல் டு ஐஆர். சரியா, இதுதான் பேசிக் திங். அப்ளைடு ஏசி வோல்டேஜ், அப்ளைடு ஏசி வோல்டேஜ் வந்து அப்ளைடு ஏசி வோல்டேஜ் இந்த கிவன் சர்க்யூட்டுக்கு V ஈக்குவல் டு Vm sin omega t. This is equation number 1. இது அப்ளைடு ஏசி வோல்டேஜ். இந்த ஏசி வோல்டேஜை இந்த சர்க்யூட்டுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் கரண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் லூப் ரூல். ஸோ இது வந்து லூப் ரூல். இந்த கிர்ச்சாஃப் லூப் ரூல் இதுக்கு அப்ளை பண்ணிங்கன்னா, KVL அப்ளை பண்ணிங்கன்னா டோட்டல் பொட்டன்ஷியல் அட் எனி க்ளோஸ்டு லூப் என்ன ஆகும், 0. கரெக்டா? ஸோ யூசிங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா, யூசிங் கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா KVL அப்ளை பண்ணிங்கன்னா அப்ளைடு இன்டியூஸ்டு வோல்டேஜ் என்னது, Vm sin omega t. கரெக்டா? அது அப்ளைடு ஏசி வோல்டேஜ் என்னது, Vm sin omega t. அதுக்கப்புறம் மைனஸ் என்ன வரும், IR, that is the total potential inside the loop, minus IR equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அந்த க்ளோஸ் லூப்புக்கு அப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், Vm sin omega t minus IR, the total potential the closed loop equal to 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ IR அந்த பக்கம் கொண்டு போட்டிங்கன்னா Vm sin of omega t equal to IR equal to I into R. கரெக்டா? I into R. இப்போ இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணி ஆகணும், என்ன கால்குலேட் பண்ணி ஆகணும், கரண்ட் ஐ கால்குலேட் பண்ணணும். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க இதிலிருந்து, இது இப்படி ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கோங்க. IR ஈக்குவல் டு Vm sin omega t. ஸோ ஆர் இந்த பக்கம் கொண்டு வந்துட்டிங்கன்னா, லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துட்டிங்கன்னா Vm by R இன்ட்டு சைன் ஆஃப் ஒமேகா t. என்ன ஃபார்மெட்டில் வந்துருக்கு, I ஈக்குவல் டு Vm by R. இந்த Vm by Rன்றது தான் என்னது, இங்கே ஆம்ப்ளிடியூட். அதாவது இந்த சைன் ஒமேகா டி காஸ் ஒமேகா டி அந்த ஃபார்முலா இருந்து ஃப்ரண்ட்டில் என்ன டேர்ம் இருக்கும் அந்த ப்ராடக்ட்டில் இருக்கக்கூடிய டேர்ம் என்னது, ஆம்ப்ளிடியூட்னு அர்த்தம். ஸோ இங்கே Vm by Rன்றது இப்போ கரண்ட்டும் என்னது சைன் ஃபார்மெட்டில் தான் இருக்கும், சைனோசாய்டல் ஷேப்பில் தான் இருக்கும். அப்போ I ஈக்குவல் டு I0 சைன் ஒமேகா டி, அதில் இங்கே எழுதுகிற மாதிரி எதுனா Im சைன் ஒமேகா டி, மேக்னிடியூட் ஆர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த அந்த ஏசி கரண்ட் இன்ட்டு சைன் ஒமேகா டி, அந்த ஃபார்மெட்டில் தான் அந்த ஈக்குவேஷன் இருக்கும். அப்போது I equal to Vm by Rன்றது என்னது, ஓம்ஸ் லா படி Im, I is equal to V by R. அப்போ ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஏசி வோல்டேஜோட அந்த கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா பீக் வோல்டேஜ் ஆஃப் எதுக்கு, ஏசி வோல்டேஜுக்கு Vm by I is equal to Vm by R, Im equal to Vm by R. அதான் ஆக்சுவலாக ஆம்ப்ளிடியூட் கனெக்ட் பண்ணும்போது இன்ட்டு சைன் ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? இதுதான் இதில் நமக்கு கிடைச்ச ரிசல்ட். இது வந்து கரண்ட்டு, இது வந்து வோல்டேஜ். V ஈக்குவல் டு Vm sin omega ன்றது அப்ளைடு ஏசி வோல்டேஜ். இதை வந்து ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டுக்கு அப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைச்சிருக்கிற கரண்ட்டு. வேர் Im எதுக்கு ஈக்குவல், Vm by R. Im எதுக்கு ஈக்குவல், Vm by Rக்கு ஈக்குவல். சொல்கிறது புரிஞ்சுதா? இவ்வளோதான் இந்த கேஸுக்கு. இப்போது இதுவும் சைன் ஒமேகா டின்னு இருக்குது, இதுவும் சைன் ஒமேகா டின்னு இருக்குது. இதுவும் வித் பாசிட்டிவ் சைன், ஃப்ரண்ட்டில் என்ன இருக்குது, ப்ளஸ் Vm sin omega t ப்ளஸ் Im sin omega t. ரெண்டுமே சைனாக இருந்தால் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், டேரெக்டாக கம்பேர் பண்ணலாம். இங்கேயும் சைன் ஒமேகா டி மட்டும்தான் இருக்குது, இங்கே என்ன இருக்குது, சைன் ஒமேகா டி. ஒமேகா டி ப்ளஸ் π/2, ஒமேகா டி ப்ளஸ் π/3, இல்லை ஒமேகா டி மைனஸ் π/3, அந்த மாதிரி எக்ஸஸாக உள்ள ஒரு ஆங்கிள் வந்திருந்தால் அப்போ நம்ம என்ன கால்குலேட் பண்ணுவோம், ஃபேஸ் டிஃபரன்ஸை கால்குலேட் பண்ணுவோம். ஓகே, ஜென்ரலாக ஃபார்முலா எப்படி எழுதுவோம் அப்படின்னா V ஈக்குவல் டு Vm sin ஆஃப் ஒமேகா டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. இதான் 5. 5 என்னது ஃபேஸ் டிஃபரன்ஸ். ஒருவேளை ஃபேஸ் டிஃபரன்ஸ் இருந்திருந்தால் இங்கே என்ன இருந்திருக்காது, இங்கே இருந்திருக்கும் வேல்யூ இருந்திருக்கும் ப்ளஸ் π/2 மைனஸ் π/2. ஸோ நம்ம இனிஷியலாக எடுத்து தேர் இஸ் நோ ஃபேஸ் டிஃபரன்ஸ். இங்கே 5 வந்து 0. இங்கேயும் சைன் ஒமேகா டி, இங்கேயும் சைன் ஒமேகா டி. தேர் இஸ் நோ எனி அதர் எக்ஸஸ் டேர்ம் வித் ஒமேகா டி. அதாவது ஒமேகா டி கூட ப்ளஸ் π/2 மைனஸ் π/2 ப்ளஸ் π/3 மைனஸ் π/3 அந்த மாதிரி டேர்ம் எதுவுமே கிடையாது. சரியா? அப்போது கம்பேரிங் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2 கம்பேர் பண்ணிங்கன்னா என்ன வருது, இது ஈக்குவேஷன் நம்பர் 2. This is equation number 2. Comparing from equation number 1 and 2,
there is no phase difference. அப்போ கரண்ட்டும் வோல்டேஜ் என்னது in phase with each other அர்த்தம். phase difference இல்லை அப்படின்னா நம்ம அந்த வேர்ட் என்ன யூஸ் பண்ணுவோம், in phase with each other. Okay, so from equation number 1 and 2, from equation number 1 and 2 என்னன்னு சொல்லிடலாம், from equation number 1 and 2 phase difference வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் கால்குலேட் பண்ணால் phase difference என்னது 0. there is no phase difference. phase difference 0, phase difference 0 அப்படின்னு அர்த்தம். therefore voltage and current are in phase. இந்த மாதிரி இருந்தால் அது என்னன்னு சொல்லுவாங்க, in phase with each other. in phase with each other. voltage and current in phase with each other. சொன்னது புரிஞ்சுதா? இப்போ இந்த டெரிவேஷன் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, அவ்வளோதான் இந்த டெரிவேஷன். see the graph. இந்த கிராஃபை பார்த்தீங்கன்னா தெரியும் in phase-னா என்ன அப்படின்னா, இங்கே எப்பெல்லாம் வந்துட்டு உங்களுக்கு ஏசி வோல்டேஜ் 0 ஆகுது அங்கெல்லாம் ஏசி கரண்ட்டு 0 ஆகும் இன் ஃபேஸில் இருக்கும்போது. எப்போல்லாம் ஆம்ப்ளிடியூட் இதனுடைய ஆம்ப்ளிடியூட் மேக்ஸிமம் ஆகுதோ அதே ஆங்கிளுக்கு நேரம் என்ன ஆகும், கரண்ட்டும் மேக்ஸிமம் ஆகும். தெரியுதா? இப்போ இது π/2 sin θ, ரெண்டுமே sin θன்றதுனால sin 91 ஆகிடும். ஸோ 90 டிகிரிக்கு நேராக பிஎம் மேக்ஸிமம் ஆகும். அதே ஆம்ப்ளிடியூட் π/2 அதே 90 டிகிரிக்கு நேரம் என்ன ஆகும், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் கரண்ட்டும் மேக்ஸிமம் ஆகும். ஸோ இன்ஃபேஸில் இருக்கும்போது வோல்டேஜ் எப்போல்லாம் எந்த ஆங்கிள் 0 ஆகுதோ அங்கெல்லாம் கரண்ட் 0 ஆகிடும். எந்த ஆங்கிளுக்கு நேரம் வோல்டேஜ் மேக்ஸிமம் அந்த ஆங்கிள் நேரம் கரண்ட் மேக்ஸிமம் ஆகும். கரண்ட் ஈக்குவல் ஆகும் அர்த்தம் இல்லை, மேக்ஸிமம்னா இதனுடைய வேல்யூ என்ன இருக்குதோ அந்த வேல்யூ மேக்ஸிமம் கிடைக்கும். ஆனால் எந்த ஆங்கிளுக்கு நேரம் கிடைக்கும். அதே மாதிரி நெகட்டிவில் வரும்போது லைக் திஸ், இங்கே பையில் ரெண்டுமே 0 ஆகிடும், 2 பையில் ரெண்டுமே 0 ஆகிடும். இதுதான் ஆக்சுவலாக என்னது இன் ஃபேஸ். இதுதான் என்னது ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸ் எடுத்தால் பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டுக்கு ஏசி வோல்டேஜ் அப்ளை டு ஏ ஒன்லி பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருந்தால் திஸ் இஸ் த ரிசல்ட். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? இதில் இந்த ஐஎம் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், பிஎம்/ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஏசி வோல்டேஜ் அதே மாதிரி ஏசி வோல்டேஜோடைய ஆம்ப்ளிடியூடை விட கரண்ட் என்னவா இருக்கும், கம்மியாக இருக்கும். ஏன்னா ஏசி வோல்டேஜ் தான் நம்ம ப்ரொவைட் பண்ணுறது, தட் இஸ் இன்புட். கொடுக்குறத விட அவுட்புட் கிடைக்கிறது என்னவா இருக்கும், கம்மியாக இருக்குமே தவிர அதை விட அதிகமாக இருக்காது. அதிகபட்சம் ஈக்குவலாக இருக்கலாம், பட் இங்கே ஈக்குவலாக இருக்கிறதுலாம் சான்ஸ் கிடையாது. கண்டிப்பாக என்னவா இருக்கும், லெஸராக தான் இருக்கும். ஸோ அதனால தான் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வோல்டேஜோட கரண்டோட ஆம்ப்ளிடியூட் கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா டியூ டு வோல்டேஜ் பாஸ் ஆகிறனால தான் கரண்ட்டே ப்ரொடியூஸ் ஆகுது. காட் இட்? ஸோ அந்த பாயிண்ட்டை ஃபஸ்ட் நோட் பண்ணி வச்சுக்கணும். இப்போ என்னென்னா கன்க்ளூஷன் கொண்டு வரணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். சரியா? அப்போது இதை தான் சொல்லியிருக்காங்க பாருங்கள். நோட் தட் இன் பர்டிகுலர் தட் வோல்டேஜ் அண்ட் கரண்ட் ரீச் 0 மினிமம் மேக்ஸிமம். அதாவது 0 π/2 π 3π/2 2π ஒரு கேஸ் எடுக்கிறீங்கன்னா 0 π 2π மினிமம் ஆகிடுது, 0 ஆகிடுது. π/2 3π/2ல மேக்ஸிமம் ஆகுது. ஒன்றுல பாசிட்டிவ் மேக்ஸிமம், இன்னொன்று நெகட்டிவ்ல மேக்ஸிமம். ஓகேவா? அப்போது கன்க்ளூஷன், the voltage and current are in phase with each other. the voltage and current are in phase with each other. in phase என்ன அர்த்தம், there is no phase difference, otherwise phase difference equal to 0 அப்படின்னு நம்ம சொல்லலாம். புரிஞ்சுதா? கிளியர்? நெக்ஸ்ட் அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னா பவர். பவர் வந்து ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆனாலே அங்கே பவர் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க. ரெசிஸ்டன்ஸ் இருக்குதுன்னா அங்கே கண்டிப்பாக என்ன இருக்குன்னு அர்த்தம், பவர் ப்ரெசென்ட் ஆகும்னு அர்த்தம். ஏன்னா பவர் டிசிபேஷன் டியூ டு ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் இன் த சர்க்யூட். பவர் டிசிபேஷனை ப்ரொடியூஸ் பண்ணுறது எதுதான், ரெசிஸ்டன்ஸ் தான். சரியா? இப்போ இங்கே பாருங்க, அப்ளைடு வோல்டேஜ் த கரண்ட் வேரி சைனசாய்டல் கரஸ்பாண்டிங் பாசிட்டிவ் நெகட்டிவ் வேல்யூஸ் டூரிங் ஈச் சைக்கிள். த சம் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வேல்யூஸ் 1 கம்ப்ளீட் சைக்கிள் 0. என்ன வரும், சம் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிள் என்னவா இருக்கும், 0வா இருக்கும். ஏன், 1 கம்ப்ளீட் சைக்கிள் எடுக்கும்போது பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் இருக்கும். அதனால என்ன ஆகிடும், கரண்ட் எடுக்கிறீங்கன்னா இது இருக்கு இல்லையா, இப்போ இதுதான் கரண்ட்டு அப்படின்னா இது பாசிட்டிவ் ஆஃப், இது நெகட்டிவ் ஆஃப். அப்போ டோட்டல் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் எடுத்துன்னா என்ன ஆட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் மைனஸ் ஈக்குவல் ஆப்போசிட்டில் இருக்கும், ஆட் பண்ணிங்கன்னா 0 ஆகிடும். அப்போது சம் ஆஃப் இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் வேல்யூ 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 0. தேர்ஃபோர் ஆவரேஜ் கரண்ட்டும் என்னது 0. இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் 0 ஆகுது, ஆவரேஜ் கரண்ட் எடுத்திங்கனாலும் ப்ளஸ் மைனஸ் என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஆனால் ஆவரேஜ் கரண்ட் 0, ஆனால் என்ன 0 ஆகலை, இங்கே பவர் 0 ஆகலை. அதை தான் இங்கே ஹைலைட் பண்ணணும். ஆவரேஜ் கரண்ட் இஸ் 0, however
does not mean that, இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம், does not mean that average power consumed 0. ஏன்னா இப்போ லாஜிக்காக ஒரு கொஸ்டின் நமக்கு அரைஸ் ஆகும். ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு கரண்ட் வந்து என்னது 0. ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் எடுத்திங்கன்னா instantaneous sum of instantaneous current to 0. ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு, திரும்ப சொல்கிற அந்த வேர்டு ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு, ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் 0. அதே ஒன் கம்ப்ளீட் சைக்கிளுக்கு ஆவரேஜ் கரண்ட் 0. ஆனால் எது 0 கிடையாது, பவர் 0 கிடையாது. எப்படி, ஏன் பவர் 0 கிடையாது அப்படின்றது கொஸ்டினாக எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க. ஆவரேஜ் கரண்ட் 0வாக இருக்கும்போது ஹவு பவர் இஸ் ப்ரெசன்ட், இல்லை ஒய் பவர் இஸ் நாட் ஈக்குவல் டு 0, எக்ஸ்பிளைன், இல்லை ரீசன், எப்படி வேணாலும் கொஸ்டின் கேட்கலாம் இந்த பாயிண்ட்டுக்கு. ஓகேவா? ஸோ ஆவரேஜ் பவர் கன்சியூம்டு 0 இல்லை. ஏன் அப்படின்னா does not mean that average power is 0 because here no dissipation of electrical energy ஆகிடும். பட் பவருடைய ஃபார்முலா இது என்ன சர்க்யூட், இது what type of circuit is resistive circuit. ஸோ ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆனால் பவர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன, I square R. கரெக்ட்? பவர் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் ஸ்கொயர் இன்ட்டு ஆர், பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், நமக்கு அது தெரியும் அந்த ஃபார்முலா. இன் டர்ம்ஸ் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் உள்ள கொண்டு வரும்போது கரண்ட் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் P is equal to I square R, வோல்டேஜ் இருந்தால் P is equal to V square by R. ஞாபகம் இருக்கா இந்த ஃபார்முலா? பவர் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், அதர்வைஸ் I square R, அதர்வைஸ் வாட், V square by R. இது எல்லாமே பவருக்கான ஃபார்முலா. இந்த கேஸில் எந்த பவரோட ஃபார்முலா எடுக்கணும் அப்படின்னா ஹியர் கரண்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே, நம்ம வோல்டேஜ் அப்ளை பண்ணுறதுனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் டியூ டு அந்த ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆனதுனால எவ்வளோ பொட்டன்ஷியல் வச்சு நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கிறோம். அப்போ பவர் ஈக்குவல் டு பவர் டிசிபேஷன் டியூ டு கரண்ட் பாசிங் த்ரூ த ரெசிஸ்டன்ஸ், அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்ட் P is equal to I square R. சொன்னது புரிஞ்சுதா? இப்போ இந்த பவர் வந்து P depends what, I square but not I. இதுதான் அதுக்கான ரீசன். பவர் P வந்து டிபெண்ட்ஸ் I ஸ்கொயர் பட் நாட் I. அப்படின்னு என்ன அர்த்தம், I ஸ்கொயர் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன நடக்கும், கரண்ட் இப்போ நீங்கள் ஸ்கொயர் பண்ணுறீங்க, ஒரு சைக்கிள் பாசிட்டிவ் இன்னொரு சைக்கிள் நெகட்டிவ்னா ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் என்னவா மாறிடும், பாசிட்டிவாக மாறிடுமா? அதனால் ஸ்கொயரோட ப்ராப்பர்ட்டி பாசிட்டிவும் பாசிட்டிவ் தான் கிடைக்க போகுது ஸ்கொயர் பண்ணிங்கன்னா. நெகட்டிவ் சைக்கிளில் இருக்கக்கூடிய அந்த கரண்ட்டு ஸ்கொயர் பண்ணால் பிகாஸ் பவர் டிபெண்ட்ஸ் ஆன் I ஸ்கொயர் ஆர், அப்போ ஸ்கொயர் பண்ணும்போது நெகட்டிவ் என்னவா மாறிடும், பாசிட்டிவாக சேஞ்ச் ஆகிடும். சொல்கிறது புரியுதா? அப்போ பவர் டிபெண்ட்ஸ் ஆன் I ஸ்கொயர் பட் நாட் I. அதனால தான் ஒன் கம்ப்ளீட் சைக்கிளில் கரண்ட் 0, ஒன் கம்ப்ளீட் சைக்கிளில் கரண்ட் 0, இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட் 0, சம் ஆஃப் த இன்ஸ்டன்டேனியஸ் கரண்ட், ஆல்சோ ஆவரேஜ் கரண்ட் 0 ஃபார் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் பிகாஸ் ஆஃப் பாசிட்டிவ் சைக்கிள் நெகட்டிவ் சைக்கிள் சம் டைரக்டாக பண்ணதுனால. ஆனால் பவர் பண்ணும்போது I ஸ்கொயர் ஆர்ன்றதுனால கரண்ட்டை ஸ்கொயர் பண்ணால் நெகட்டிவே அங்கே இருக்காது, ப்ளஸில் தான் கிடைக்கும். அப்போ ஹியர் current is not 0 when calculating the power P is equal to because of I square R. இது mathematical expression. I square வரனால அது 0 ஆகாது. So power is present. Power not depends on I, it depends on only I square. அதனால total I square எடுக்கும்போது என்ன ஆகாது, 0 ஆகாது. சரியா? ஸோ இதிலிருந்து நீங்கள் என்ன கால்குலேட் பண்ணியாகணும், ஆவரேஜ் பவர் கால்குலேட் பண்ணணும். அதான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. Joule's law of heating is given by I square R depends on I square, that is what, not on I. So there is a Joule heating, dissipation of electrical energy when the current passes through the resistor. So resistance present இருந்தா அதில் current pass ஆச்சுன்னா கண்டிப்பா என்ன இருக்கும், power dissipation இருக்கும், no doubt. Got it? அது நமக்கு கண்டிப்பா இருக்கும். Then how to calculate the power dissipation? இது தனியாக ஒரு derivation கேட்கலாம். Derive the power dissipation in a AC voltage with resistor circuit அப்படின்னு கேட்டாங்கன்னா derive பண்ண தெரியணும். எப்படி derive பண்ணுறது? ஃபர்ஸ்ட் instantaneous power P is equal to I square R. ஸோ இதில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான். ஸோ instantaneous power, instantaneous power P is equal to, this is another page.
instantaneous power P is equal to what? I square R. பார்த்தோமா instantaneous power formula என்ன? P is equal to I square R. I எதுக்கு equal? இப்போ நம்ம டெரைவ் பண்ணோம் இல்லையா? I equal to Im sin omega t whole square into R. Okay? Im sin omega square எது I க்கு பதிலா because of AC voltage வந்து resistance circuit போகும்போது ஃபார்முலா என்ன? I equal to Im sin of omega t. இங்க I square என்றதால அது whole square ஆயிடுது. இப்போ இத whole square பண்ணீங்கனா என்ன கிடைக்கும்? Im square into R into sin square omega t. சொல்றது புரியுதா? இத whole square பண்ணா இது I square ஆயிடும், இது sin square omega t. அப்ப Im square R into sin square omega t அப்படி நமக்கு கிடைக்கும். இது என்னது? Instantaneous power. இப்போ நம்ம கால்குலேட் பண்ண போறதுன்னா average power. So average power கால்குலேட் பண்ண போறோம். So average power கால்குலேட் பண்ணனும்னா integration actually average power நம்ம அந்த சிம்பிள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம், otherwise we can use integration. Okay, but நம்ம டெக்ஸ்ட் புக்ல இருந்த அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம், same meaning only. So average power அப்படின்றது நம்ம இந்த மாதிரி ஒரு சிம்பிள் யூஸ் பண்ணோம், the symbol represents average. மேல p மேல பார் போட்டா that is average அப்படினு அர்த்தம் இங்க. சரியா? average power equal to Im square R into sin square omega t. சரியா? average னா என்ன இப்படி போட்டு மீனிங் என்ன? இதுதான் எனக்கு instantaneous power. Instantaneous power வச்சு தான் average power கண்டுபிடிக்கணும். அப்போ average power over a complete cycle. One complete cycleக்கு நம்ம என்ன கால்குலேட் பண்றோம்? average power கால்குலேட் பண்றோம். One complete cycleக்கு. சரியா? So Im square R into sin square omega t. இதுல Im square இந்த amplitude of the current R என்னது? சேஞ்ச் ஆக போறது இல்ல. சரியா? it depends only the angle. integration உள்ள எது வேரி ஆக போறது? sin square omega t. அதுதாங்க டிசைட் பண்ண போற ஃபேக்டர். so p bar equal to Im square into R. அத நம்ம என்ன பண்ணிடலாம்? வெளியில எடுத்துடலாம். எது மட்டும் தான் இப்ப டிபெண்ட் பண்ணிக்க போகுது? sin square omega t. இந்த டேர்ம் மட்டும் தான் ஆவரேஜ் பவர் டிபெண்ட் பண்ணிருக்கும். ஆவரேஜ் பவர் p bar equal to Im square into sin square omega t. இப்போ இத இன்டகிரேஷன் பண்ணனும்னா இத வந்து டைரக்ட்டா நம்ம என்ன பண்ண முடியாது? இன்டகிரேட் பண்ண இன்டகிரேஷன்ல sin square theta cos square theta ல டைரக்ட்டா பண்ண மாட்டோம். ட்ரிகோனோமெட்ரி ஐடென்டிட்டி யூஸ் பண்ணனும். sin square theta அப்படினு வந்ததுனா sin square theta ன்னு வந்தா அது எதுக்கு ஈக்குவல்? 1 minus cos 2 theta by 2 க்கு ஈக்குவல். sin square theta cos square theta வா இருந்தா 1 plus cos 2 theta by 2 க்கு ஈக்குவல். that is a trigonometry formula. சரியா? இத அங்க அப்ளை பண்ணுங்க இந்த ஃபார்முலாவை. Im square into R sin square theta க்கு பதிலா theta க்கு பதிலா omega t. இங்க omega t இருக்கு, இங்க என்ன இருக்கு? theta. அப்ப 1 minus cos 2 theta அப்படினா 1 minus cos theta replaced by omega t divided by 2. சொல்றது புரியுதா? clear? This is an integration actually. that average represents it's an integration. அதனால தான் நம்ம அந்த ஃபார்முலா நம்ம மாத்துறோம். டெக்ஸ்ட் புக்ல நம்ம இந்த சிம்பிள் யூஸ் பண்ணி போடுறோம்னா அதை அப்படியே அப்ளை பண்ணிருக்கேன். ஓகேவா? finally it is an integration method. இதுல 1/2 வெளியில வந்துரும் because it is a constant. அதுக்கு ஆவரேஜ் எடுத்தாலும் மாற போறது இல்ல. half of Im square into R 1 minus cos 2 omega t அப்படினு ஆவரேஜ் வரும். இப்போ இந்த ஆவரேஜ் நீங்க 1 க்கும் cos 2 omega t க்கும் செப்பரேட்டா பிரிக்க முடியும். எப்படி பிரிக்கலாம்னு பாருங்க. half of Im square into R separate individually. இது ரெண்டுத்தையும் தனித்தனியா பிரிங்க. minus cos integration நம்ம addition separation தனித்தனியா என்ன பண்ணலாம்? இன்டகிரேட் பண்ணலாம். அதுதாங்க பண்ணிருக்கோம். 1 க்கு தனியாவும் cos 2 omega t க்கு தனியாவும் என்ன பண்றோம்? ஆவரேஜ் எடுக்கிறோம் தனித்தனியா. சோ இது கான்ஸ்டன்ட் டேர்ம். இதுக்கு ஆவரேஜ் எடுத்தா என்ன கிடைக்கும் அப்படினா half of Im square into R 1 க்கு ஆவரேஜ் எடுத்தா உங்களுக்கு அப்படியே என்ன கிடைச்சிரும்? இங்க இந்த 1 ன்னு கிடைக்கும். ஆனா cos of 2 omega t க்கு எடுத்தா என்ன கிடைக்கும்? cos omega t, cos 2 omega t, cos 100 omega t, cos of some n omega t ஸ்கொயர்ல வந்தா தான் நம்ம கம்ப்ளீட் சைக்கிள் எடுக்க முடியாது இந்த மாதிரி. பட் ஜஸ்ட் cos omega t, sin omega t, அது omega t ன்றது any n omega t. என்ன அர்த்தம்? sin 2 omega t, 100 omega t, 5 omega t, 1/2 omega t அந்த மாதிரி எது இருந்தாலும் one complete சைக்கிளுக்கு என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். either sin or cos எது இருந்தாலும் one complete சைக்கிளுக்கு இது என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். இந்த ஸ்டெப் இங்க நான் போடுறேன் பாருங்க. minus 0 because of cos of 2 omega t
equal to 0. This is for what? One complete cycle. One complete cycle க்கு sin wave இருந்தாலும் cos wave இருந்தாலும் என்ன ஆயிடும்? 0 ஆயிடும். சரியா? Okay, the answer is 0 because of one complete cycle க்கு cos omega t 0. இப்போ simplify பண்ணுங்க. 1 minus 0 1 ஆயிடுமா? What is the answer finally? im square r into 1 minus 0 into. Final answer is half of im square into r. இதான் என்னது? Average power. Average. இதுதான் average power உடைய formula. So derive the average power in a pure resistive circuit கேட்டாங்கன்னா you have to derive this derivation up to this step. Got it? Okay, half of im square r. Then இதுக்கு அப்புறம் அடுத்து நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய முக்கியமான another relation என்னன்னா RMS current. Root mean square root mean square simply RMS current or voltage. RMS current, otherwise what? RMS voltage. ரெண்டுமே நம்ம கால்குலேட் பண்ணுவோம். RMS current and RMS voltage. இது ஆக்சுவலாக எதை பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு ஏசி சர்க்கியூட்டில், அதாவது ரெசிஸ்டன்ஸ் கேஸில் நம்ம ஏசி வோல்டேஜை அப்ளை பண்ணுறோம். இப்போ அதில் சம் பர்டிகுலர் வோல்டேஜில் ஏதோ ஒரு அமௌண்ட் ஆஃப் கரண்ட் வந்து பாஸ் ஆகும்போது ரெசிஸ்டன்ஸில் சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகுது. ஓகேவா? அதே அமௌண்ட் ஆஃப் ஹீட்டு டிசி கரண்ட்டை ஏசி அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு அப்ளை பண்ணும்போது எவ்வளோ ஹீட்டு ப்ரொடியூஸ் ஆகும், எப்போ எந்த அமௌண்ட் ஆஃப் வோல்டேஜ் கொடுக்கும்போது இல்லை எந்த அமௌண்ட் ஆஃப் கரண்ட் கொடுக்கும்போது, டிசி அண்ட் ஏசி கனெக்ஷன் கம்பேர் பண்ணும்போது. நான் சொல்கிறது புரியுதா? ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, ஏசி வோல்டேஜை கொடுக்குறோம். இப்போ சம் பர்டிகுலர் வோல்டேஜ் கொடுக்கும்போது சம் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வந்து ரெசிஸ்டன்ஸ்னால ப்ரொடியூஸ் ஆகுது. அதே ஹீட்டு டிசி கரண்ட்டை கொடுக்கும்போது எப்போ ப்ரொடியூஸ் ஆகும், எவ்வளோ வோல்டேஜ் நான் டிசியில் கொடுத்தா அங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு கனெக்ட் பண்ணுறதா என்னது? டிசி வோல்டேஜுக்கும் ஆர்எம்எஸ் வோல்டேஜுக்கும் இந்த ரெண்டு வோல்டேஜும் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஹீட் என்னது? சேம். அதே மாதிரி அந்த ரெண்டு கரண்ட்னாலையும் ஏசியில் அப்புறம் டிசியில் கன்வெர்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி நம்ம இப்போ பண்ண போகிறோம். அது அப்பயும் ஒரே கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த கரண்ட் தான் என்னது? ஆர்எம்எஸ் கரண்ட்டு. ஏசியோடைய கரண்ட்லேருந்து எந்த ஆர்எம்எஸ் கரண்ட்டுக்கு கொடுக்கும்போது அதே ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும் எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஓகே, ஸோ இதுக்கான ஃபார்முலா IRMS, RMS current equal to amplitude of the AC current by root 2. ஓகேவா? இந்த amplitude of the AC current, இந்த IM நம்ம என்னெல்லாம் சொல்லுவோம் அப்படின்னா, IMன்றது amplitude of AC current, amplitude of AC current அப்படின்னு சொல்லலாம். otherwise peak current சொல்றது புரியுதா? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஏசி கரண்ட்னு சொல்லுவாங்க. இங்கே நம்ம ப்ராப்ளமில் பார்க்கும்போது இங்கே யூஸ் பண்ணக்கூடிய டெக்னிக்கல் வேர்டு திரும்ப திரும்ப என்ன இருக்கும் அப்படின்னா, ப்ராப்ளமில் பர்டிகுலராக பீக் கரண்ட்னு கேட்டாங்கன்னா தான் ஐஎம் கால்குலேட் பண்ணுவோம். அதர்வைஸ் ஜென்ரலாக வோல்டேஜ் கரண்ட் கொடுத்தாங்கன்னா கிவன் டேட்டா இஸ் ஆர்எம்எஸ் கரண்ட், ஆர்எம்எஸ் வோல்டேஜ் அப்படின்னு அர்த்தம். இது எதுக்கு ஈக்குவல்? ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு ஐஎம் பை ரூட் 2, 1 பை ரூட் 2 வேல்யூ 0.707க்கு ஈக்குவல். So 0.707, sometimes we can use 0.7 also. We can use both of them correct. Problem கேத்த மாதிரி நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணி போதே. So 0.707 into IM. Okay? Otherwise இதில் இருந்து IRMS கொடுத்துட்டு IM கண்டுபிடிக்கணும்னா root 2 into IRMS. root 2 into IRMS. root 2 into IRMS. Okay, so this is very very important for problem. IRMS equal to IM by root 2. ஜென்ரலா ப்ராப்ளமில் கரண்ட்டு அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா அது ஆர்எம்எஸ் கரண்ட்னு அர்த்தம். ஏசி கரண்ட் கூட கனெக்ட் பண்ணுற மாதிரி டேட்டா கொடுத்தாங்கன்னா அதை என்ன வேர்டு யூஸ் பண்ணுவாங்க? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட்னு யூஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பீக் கரண்ட். இந்த ரெண்டு வேர்டை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? ப்ராப்ளமில் என்ன கிவன் எடுத்து கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஆர்எம்எஸ் கரண்ட் கொடுத்துட்டு பீக் கரண்ட். ஓகேவா? மேக்னிடியூட் ஆஃப் த ஏசி கரண்ட் இல்லை பீக் கரண்ட் இதெல்லாம் கேட்டாங்கன்னா the formula is root 2 IRMS. Got it? அதுவே வோல்டேஜ் RMS வோல்டேஜ் கால்குலேட் பண்ணணும்னா RMS வோல்டேஜ் ஈக்குவல் டு VRMS ஈக்குவல் டு VM by root 2. Magnitude of the AC voltage or peak value of the AC
voltage divided by root 2 0.707 1 by root 2 ஓட வேல்யூ இதை வேணா இங்கே சைடில் எழுதி வச்சுக்கோங்க 1 by root 2 உடைய approximate value we can use 0.707 sometimes we have to use 0.7 itself problem நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணணும் டைம் கிடையாது அப்படின்னா இல்லை சில கேஸில் வந்து இந்த மாதிரி வேல்யூ 0.7 கொடுத்துருவாங்க ஸோ whenever if you are seeing the value 0.707 or 0.7 we have to replace 1 by root 2 புரிஞ்சுதா கண்டிப்பாக மறக்காமல் ஞாபகம் வச்சுக்கோங்க நான் போன கேஸ்லேயும் இதை நான் ரிமைண்ட் பண்ணியிருக்கிறேன் திரும்ப இதை யூஸ் பண்ணிட்டே இருப்போம் ஸ்டாண்டர்டு நியூமரிக்கல் வேல்யூஸ் ஞாபகம் வச்சுக்கலன்னா கால்குலேஷன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும் சரியா புரிஞ்சுதா ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் Vm equal to root 2 into VRMS root 2 into VRMS ஸோ இது RMS கேஸ்க்கு காட் இட் ஸோ இந்த ஃபார்முலா எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஸோ இதுதான் ஆக்சுவலாக அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் இதை நம்ம டெரைவ் பண்ணுறோம் டெரிவேஷனில் சரியா இதுதான் என்னது ஏசி இந்த ஆர்எம்எஸ்ன்றது டிசின்னு சொன்னேன் இல்லையா ஸோ இங்கே பாருங்கள் கான்ஸ்டன்ட் கரண்ட் சி ஹியர் ஸோ இந்த ஏசி வோல்டேஜ் பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை எந்த ஒரு டிசி பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகுதுன்றதை கம்பேர் பண்ணி கால்குலேட் பண்ணுறது என்னது ஆர்எம்எஸ் அண்ட் டிசி அந்த கம்பேரிசன்ன்றது அதர்வைஸ் அந்த ரிலேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க அது முன்னாடி நம்ம பார்த்தது ஆர்எம்எஸ் டு ஏசி ஓகே ரைட் இந்த பாயிண்ட் அடிஷனல் அடுத்து நோட் பண்ணிக்கோங்க லிசன் இது நம்ம அடிக்கடி ப்ராப்ளமில் பார்ப்போம் ப்ராப்ளமில் ஜென்ரலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த வோல்டேஜ் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னா 220 வோல்ட் 220 வோல்ட் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் இருக்குன்னா 220 வோல்ட் ஆர்எம்எஸ் கெட் பண்ணணும்னா எவ்வளோ டிசி சாரி ஏசி சப்ளை கொடுத்துருக்கணும் பீக் வோல்டேஜ் அப்படின்னா 311 வோல்ட் அப்ராக்சிமேட்லி நல்லா புரிஞ்சுங்க விஆர்எம்எஸ் வந்து 220 வோல்ட் இது வந்து ஜென்ரலாக நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண போகிற கரண்ட் சாரி வோல்டேஜ் ப்ராப்ளமில் நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்ப்பீங்க இந்த சாப்டரில் அப்ளைடு ஏசி வோல்டேஜ் அந்த கரண்ட் வந்து என்ன கொடுத்துருப்பாங்க 220 வோல்ட் அந்த 220 வோல்ட்ன்றது இட் இஸ் நாட் பீக் வோல்டேஜ் இட் இஸ் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் 220 வோல்ட் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கெட் பண்ணணும்னா எவ்வளோ பீக் வோல்டேஜ் கொடுத்துருந்துருக்கணும் ஏசியில் எவ்வளோ பீக் வோல்டேஜ் கொடுத்துருக்கணும்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க ஸோ விஆர்எம்எஸ் எதுக்கு ஈக்குவல் சாரி பீக் வோல்டேஜ் Vm equal to root 2 into VRMS கிடைக்கும் இந்த root 2 into VRMS root 2 வேல்யூ என்ன 1.414 root 2 வேல்யூ ஸ்டாண்டர்ட் டேட்டா ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் 1.414 VRMS எதுக்கு ஈக்குவல் 220 இதை மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் அப்ராக்சிமேட்லி என்ன இருக்கும் அப்படின்னா 311 வோல்ட் 311 வோல்ட் ஏசி பீக் வோல்டேஜ் அந்த Vm வேல்யூ இல்லை V0 வேல்யூ மேக்ஸிமம் பீக் வோல்டேஜ் கொடுத்தா தான் எவ்வளோ ஆர்எம்எஸ் கிடைக்கும் 220 வோல்ட் ஆர்எம்எஸ் கிடைக்கும் இல்லை ஆர்எம்எஸ் 220 வோல்ட்டாக இருந்தால் எவ்வளோ பீக் இருக்கணும்னு கேட்பாங்க திரும்ப இந்த டேட்டா ரிப்பீட் பண்ணுவாங்க இட் இஸ் அ ஸ்டாண்டர்ட் வேல்யூ ஓகே ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 311 வோல்ட் ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க ஃபிக்ஸடாக ப்ராப்ளம் வரும்போது நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சி ஹியர் இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ராப்ளமில் நிறைய டைம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருக்கிற கன்ஃபியூஷன் கொடுத்துக்கிற கரண்ட்டோ இல்லை வோல்டேஜோ அது ஆர்எம்எஸ்ன்னு எடுத்துக்கிறதா இல்லை பீக் கரண்ட் எடுத்துக்கிறதா ஆர்எம்எஸ் கரண்ட்டாக பீக் கரண்ட்டா இல்லை ஆர்எம்எஸ் வோல்டேஜா பீக் வோல்டேஜா சி வெரி சிம்பிள் நீங்கள் எந்த கன்ஃபியூஷனுக்கு தேவையில்லை நீங்கள் கொஷினில் ரீட் பண்ணும்போது அவங்க ஜென்ரலாக வோல்டேஜ் ஜென்ரலாக கரண்ட் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் ஆர்எம்எஸ் கரண்ட் பீக் கரண்ட் பீக் வோல்டேஜ் இல்லை ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வோல்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா அது விஎம் ஐஎம்னு அர்த்தம் ஐஎம்னா ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட் ஆர் பீக் கரண்ட் விஎம்ன்றது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வோல்டேஜ் பீக் வோல்டேஜ் அதர்வைஸ் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த வோல்டேஜ் சரியா இந்த டேர்மை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் இப்போ இந்த கொஷின் பாருங்கள் எ லைட் பல்ப் இஸ் ரேட்டட் 100 வாட் ஸோ கிவன் என்ன கொடுத்துட்டாங்க இதில் கிவன் தெளிவாக எழுதுங்க ஃபஸ்ட்டு கிவன் பவர் கொடுத்துருக்குறாங்க 100 வாட் 220 வோல்ட் சப்ளை 220 வோல்ட் சப்ளை நீங்கள் எழுதும் போது அது எப்படி எழுதணும் தட் இஸ் ஐஆர்எம்எஸ் ஸ்மால் லெட்டர் ஐ கேபிட்டல் லெட்டர் ஐ எதனால யூஸ் பண்ணிக்கோங்க டசன்ட் மேட்டர் ஐஆர்எம்எஸ் சாரி வோல்டேஜ் இல்லையா விஆர்எம்எஸ் கிவன் வோல்டேஜ் என்னன்னு அர்த்தம் விஆர்எம்எஸ்னு அர்த்தம் 220 வோல்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க ஃபைண்ட் த ரெசிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் எல்லாம் பாருங்க பீக் வோல்டேஜ் அந்த வார்த்தையை பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் பீக் வோல்டேஜ்னா நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ஃபார்முலா படி விஎம்னு அர்த்தம் மேக்னிடியூட் ஆஃப் த ஏசி வோல்டேஜ் தட் இஸ் கால்டு பீக் வோல்டேஜ் அப்போ கொடுத்துக்கிற வோல்டேஜ் என்னன்னு அர்த்தம் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் காட் இட் அப்போ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணுங்க
பவருக்கும் வோல்டேஜுக்குள்ள ஃபார்முலா பவர் P is equal to V square by R. அப்போ அதிலிருந்து என்ன கால்குலேட் பண்ணலாம்? R equal to V square by P. V square என்றது இங்கே என்னது? What is V square here? VRMS square. சரியா? V என்றது இங்கே VRMS square. ஸோ என்ன கொடுத்துக்கிறாங்க? 220 whole square divided by power வந்து 100 watt. ஃபைனலாக இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும்? 484 ஓம். சரியா? இது நார்மல் கால்குலேஷன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகே, நார்மல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். ஃபைனல் ஆன்சர் 484. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? பீக் வோல்டேஜ். நான் சொன்னேன் இல்லையா, பீக் வோல்டேஜ் எப்படி ஒன்று கண்டுபிடிக்கணும்? செகண்ட் கேஸ் Vm equal to √2 into VRMS. ஓகே, பீக் வோல்டேஜுக்கு RMS கண்டுபிடிக்கணும்னா Vm by √2. பீக் வோல்டேஜ் கொடுத்துட்டு RMS கேட்டாங்கன்னா Vm divided by √2. ஓகே, பீக் வோல்டேஜ் கேட்குறாங்க, RMS கொடுத்துட்டாங்கன்னா √2 மல்டிப்ளை பண்ணணும். √2 into VRMS. ஓகே, அது 220. இதான சொன்னது ஃபிக்ஸ்டு வேல்யூன்னு சொன்னா √2 into 220 வந்தால் எவ்வளோ பீக் வோல்டேஜ் இருக்கும்? 311. இப்போ தான் போன கேஸில் அதை ஞாபகம் வச்சுன்னு சொல்லி ஹைலைட் பண்ணியிருந்தேன். see here, தெரியுதா இந்த வேல்யூ? 220 வோல்ட் RMS வோல்டேஜாக இருந்தால் பீக் வோல்டேஜ் கண்டிப்பாக என்னவா இருக்கும்? 311 வோல்ட் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த ஃபார்முலா. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. நீங்கள் மல்டிப்ளை பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. √2 into 220 வந்ததுன்னா நீங்கள் டேரக்டாக என்ன போட்டுருங்க? 311. பிகாஸ் √2 வேல்யூ 1.414 into 311 ஸ்டெப்பு போட்டுக்கோங்க. ஃபைனலாக நீங்கள் மல்டிப்ளிகேஷன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. பிகாஸ் இட்ஸ் ரிப்பீட்டட் ஸ்டாண்டர்ட் வேல்யூ. திரும்ப இந்த வேல்யூ கேட்டுகிட்டே இருப்பாங்க. RMS 220 பீக் வோல்டேஜ் என்ன தான்? 311. அது எப்படி கண்டுபிடிக்கணும்? VRMS or Vm equal to √2 into VRMS. √2 into 220. 1.414 into 120. Then you will get 311. நல்லா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க மைண்டில். இது மறக்கவே கூடாது. சரியா? ரைட். ஸோ அதனால இது 300 வோல்ட். அதுக்கப்புறம் அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? த RMS கரண்ட் த்ரூ த பல்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ RMS கரண்ட்டு எனக்கு ஆல்ரெடி என்ன தெரியும்? பவர் தெரியும், VRMS வோல்டேஜ் தெரியும். அப்போ IRMS பவர் இஸ் ஈக்குவல் டு என்னது? வாட் இஸ் பவர்? பவர் P is equal to VRMS into IRMS. RMS current connect பண்ணினா power P is equal to VRMS into IRMS. Then what is IRMS? IRMS equal to power divided by VRMS. Power 100 னு சொல்லிருக்காங்க, VRMS 220. கரெக்ட்டா? power 100, VRMS 220. இதை simplify பண்ணா 0.54 approximately. That is 0.454. புரியுதா? இது கால்குலேஷன். இதெல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? நார்மல் டிவிஷன் மல்டிப்ளிகேஷன் தான். பட் ஃபார்முலா கொஷினை எப்படி படிக்கணும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், அதுலேருந்து எப்படி கிவன் டேட்டாவை எடுக்கணும், அது ரொம்ப 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 முக்கியம். கிவன் என்னன்னு தெரிஞ்சால் தான் ஃபார்முலாவை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு தெரியும். ஏன்னா இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் பார்த்துட்டோம், அடுத்தது கெப்பாசிட்டன்ஸ், அதுக்கப்புறம் இண்டக்டன்ஸ், அதுக்கப்புறம் RLC எல்லாமே நம்ம பார்த்தாகணும். சரியா? ஸோ ஒரு டெரிவேஷன் நமக்கு முடிஞ்சது. நெக்ஸ்ட் கேஸு ஃபேஸார்ஸ். இந்த ஃபேஸார்ஸை வச்சு தான் நம்ம இந்த கேஸஸ் டெரைவ் பண்ணுவோம். இந்த ஃபேஸார்ஸில் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபேஸார்ன்றது ஒரு ரொட்டேட்டிங் வெக்டார், பேர் ஆஃப் ரொட்டேட்டிங் வெக்டார்ஸ். அதாவது வோல்டேஜ் கரண்ட்டு ரெண்டுமே எவ்வளோ ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் இருக்குதோ அது ஒரு செட்டப் மாதிரி இருக்கும். பேராக சேர்ந்து ரொட்டேட் ஆகும். ரெண்டும் ஒரே லைனில் இருக்குது அப்படின்னா ஒரே டைமில் ரொட்டேட் ஆகும். இப்போ ஃபேஸ் டிஃப்ரென்ஸு 0. ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா வோல்டேஜ் லைன் ஒரு இடத்துல இருக்கும், வெக்டார் ஒரு இடத்துல இருக்கும். அதே மாதிரி கரண்ட்டோட வெக்டார் ஒரு இடத்துல இருக்கும். அந்த சம் பர்டிகுலர் ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் அப்படி செட்டாக என்ன ஆகும்? ரொட்டேட் ஆகும். அதனால் வேவ் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் ஆகும் வித் த கான்ஸ்டன்ட் ஃபேஸ் டிஃபரன்ஸ். அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸு இண்டக்டன்ஸுக்கு ஒரு மாதிரி இருக்கும், கெப்பாசிட்டன்ஸுக்கு என்ன மாதிரி இருக்கும், அதாவது என்ன மாதிரி அந்த ரிலேஷன் இருக்கும், கரண்ட் அண்ட் வோல்டேஜோடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் அப்படின்றத நம்ம பார்க்கணும். காட் இட்? ரைட். இப்போது இங்கே கேஸ் பாருங்கள். போன இதில் வந்து ஏசி வோல்டேஜை எது கூட கனெக்ட் பண்ணியிருந்தோம்? ரெசிஸ்டன்ஸ், பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் கனெக்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இண்டக்டன்ஸ் கனெக்ட் பண்ணுறோம். அப்போ இங்கே எவ்வளோ V இருக்கும்? V equal to Vm sin. இது ஃபிக்ஸ்டு. எல்லா கேஸ்லையுமே நம்ம இங்கே பார்க்க போகிறதுல இதான் இன்புட் ஏசி வோல்டேஜ். இன்புட் ஏசி வோல்டேஜ் ஈக்குவல் டு ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் ஒமேகா டி. V is equal to Vm sin ஒமேகா டி அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். இப்போ இதில் கரண்ட் பாஸ் ஆகுது. அந்த கரண்ட் என்னது? I, ஏசி கரண்ட். ஏசி வோல்டேஜ்லேருந்து வெளியில் வர கரண்ட் என்னது? ஏசி கரண்ட். இந்த ஏசி கரண்ட் இதில் பாஸ் ஆகும்போது எவ்வளோ பொட்டென்ஷியல் ட்ராப் இருக்கும்? இதில் இந்த ஏசி கரண்ட் பாசிங் இண்டக்டன்ஸ், இண்டக்டன்ஸில் பாஸ் ஆகும்போது இது ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த பொட்டென்ஷியல் என்னன்னு சொல்ல போகிறோம்? EMF. இண்டக்டன்ஸில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய பொட்டென்ஷியல் என்னது? EMF. ஸோ அந்த EMF எதுக்கு ஈக்குவல்? இன்டியூஸ்ட் EMF.
L into di by dt ன்னு வரும். ஞாபகம் இருக்கா அந்த ஃபார்முலா? Induced EMF L into di by dt. That is inductance across the EMF across the inductance. So L into di by dt. Apply Kirchhoff's voltage law. Apply பண்ணுங்க இத. First வந்து applied AC voltage. Applied AC voltage வந்து fixed. So இந்த derivation ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். கொஞ்சம் trigonometry கரெக்ட்டா கொஞ்சம் அப்ளை பண்ண வேண்டியதா இருக்கும் அந்த phase difference கன்வர்ட் பண்ணும்போது. சரியா? So applied AC voltage Vm V equal to Vm sin omega t. இது given applied AC voltage. இது equation number 1. இதை ஃபிக்ஸடாக வச்சுக்கிறோம் நம்ம. சரி, எல்லா கேஸ்லையும் இது இன்புட் applied AC voltage. அதுக்கப்புறம் apply KVL இந்த சர்க்யூட். அந்த சர்க்யூட்டுக்கு கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜில் அப்ளை பண்ணுறோம். the total potential for any closed loop என்னவா இருக்கும்? 0வா இருக்கும். அப்போ இங்கே applied AC voltageல இங்கே ஃபர்ஸ்ட் வோல்டேஜ் என்ன இருக்கு? Vm sin omega t minus L into di by dt. That is total potential. Vm sin omega t minus L into di by dt equal to 0 minus L into di by dt அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும்? இப்போ இதை வச்சு சால்வ் பண்ணி கரண்ட்டை கால்குலேட் பண்ணணும். ஸோ இந்த கேஸில் கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் அடுத்து ஃபாலோ பண்ணணும்? இப்போ கரண்ட் தான் எனக்கு வேணும். கரண்ட் எதில் இருக்குது பாருங்கள், டிஃப்ரென்ஷியேஷனில் இன்வால்வ் ஆகிருக்கு. கரண்ட் வந்து di by dt. எனக்கு I மட்டும்தான் வேணும். ஓகே, ஐ டோன்ட் வாண்ட் di by dt. அப்போ இந்த மைனஸ் டேம் அங்கே கொண்டு போயிடுங்க. Vm sin omega t மைனஸ் டேம் அங்கே போனீங்கன்னா L into di by dt. Okay, Vm sin omega t equal to, if you bring minus term, that side L into di by dt. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? di தான் எனக்கு வேணும் இல்லையா? That is our aim to calculate the current. அப்போ இந்த dt term கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. இதை நான் இப்படி எழுதிக்கிறேன். L into di by dt equal to இங்கே என்ன இருக்குது? Vm sin omega t. ஸோ அதை இப்படி அதே ஈக்குவேஷன் இப்படி எழுதிக்கிறேன். Vm sin omega t. இந்த L எங்கே வரும்? டினாமினேட்டருக்கு வந்துருமா? ப்ராடக்டில் இருக்கிற L di by dt equal to Vm by L into sin omega t. கரெக்டா? ஸோ di by ஓகே. ஸோ இப்போ அடுத்து நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியது என்னன்னு பாருங்க. இப்போ கரண்ட் தானே வேணும், dt அந்த பக்கம் கொண்டு போடுங்க. Vm by L sin omega t into dt. டிவிஷனில் இருக்கிற dt அங்கே போனால் என்ன ஆகிடும்? மல்டிப்ளிகேஷனில் வந்துடும். இன்ட்டு dt. இப்போ di ஐயா கெட் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணி ஆகணும்? இன்டகிரேஷன் பண்ணி ஆகணும். சரியா? இன்டகிரேஷன் பண்ணணும். di இன்டகிரேட் பண்ண dx இன்டகிரேட் பண்ண x. அப்போ di இன்டகிரேட் பண்ண என்ன கிடைச்சிடும்? எனக்கு i கிடைச்சிடும். ஸோ அப்போ இதில் இருந்து இன்டகிரேஷன் பண்ணி என்ன பண்ண முடியும்? கரண்ட்டை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ். இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ். இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ் என்ன வரும்? di இன்டகிரேட் பண்ணால் ஐன்னு கிடைக்கும். சரியா? இல்லைனா ஸ்டெப்ஸ் வேணும், அடுத்த ஸ்டெப்பில் போட்டுங்க. இன்டகிரேஷன் di ஈக்குவல் டு இங்கே Vm by L sin omega t into dt அப்படி கிடைக்கும். சரியா? இன்டகிரேட் ஆன் போத் சைட்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ Vm by L ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஏசி வோல்டேஜ் கான்ஸ்டன்ட். L கான்ஸ்டன்ட். ஏ பிகாஸ் வேரியபிள் இங்கே என்னது? dt. t மட்டும்தாங்க வேரியபிள் டேர்ம். ஏன்னா இன்டகிரேட் வித் ரெஸ்பெக்ட் டு t டைம் பீரியட். dt மட்டும்தாங்க வேரியபிள், அதாவது டைம் பீரியட் மட்டும் தான் வேரியபிள், மீது எல்லாமே இங்கே கான்ஸ்டன்ட். அப்போது ஏன்னா ஒரு di இன்டகிரேட் பண்ண i, di இன்டகிரேட் பண்ண i, Vm by L அதை வெளியில் எடுத்துட்டா என்ன மட்டும்தான் இப்போ இன்டகிரேட் டேர்மு? sin omega t into dt. ஏன்னா அது வேரியபிள் டேர்ம். sin omega t இன்டகிரேட் பண்ணால் என்ன வரும்? வாட் இஸ் sin theta? வாட் இஸ் த இன்டகிரேஷன் ஆஃப் sin x? இன்டகிரேஷன் ஆஃப் sin x into dx. இன்டகிரேஷன் ஆஃப் sin x இன்டகிரேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் காஸ் எக்ஸ்ன்னு கிடைக்கும். sin தீட்டாவை இன்டகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் தீட்டா. டிஃபரன்ஷியேட் பண்ணால் ப்ளஸில் வரும். sin தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் காஸ் தீட்டா. ஓகே, sin x இன்டகிரேட் பண்ணால் வாட் இஸ் sin ஆஃப் ax? sin ஆஃப் ax into dx இன்டகிரேட் பண்ணால் திஸ் இஸ் ஆல்சோ another
சம் ஃப்ரீக்வெண்ட் ஃபார்முலா நம்ம இதை யூஸ் பண்ணுவோம். ஏன்றது என்னன்னா எனி கான்ஸ்டன்ட் டேர்ம், அதாவது அது வேரியபிள் கிடையாது, அது எனி கான்ஸ்டன்ட் டேர்ம், அது 2 3 4 இங்கே ஒமேகா அந்த மாதிரி எனிதிங் அதெல்லாம் கம்பைன் ஆகிருக்கலாம். தட் இஸ் எனி கான்ஸ்டன்ட் டேர்ம். sin ax into dxன்றது எதுக்கு ஈக்குவல்னா மைனஸ் cos ax. sin x இன்டெகிரேட் பண்ணால் cos x அதே தான் திரும்ப வரும். பட் இங்கே ஜஸ்ட் வந்து எக்ஸ்ன்னு இல்லாமல் இங்கே ஏஎக்ஸ்னா சம் ஏ வேல்யூ எனி கான்ஸ்டன்ட் வேல்யூ அங்கே இருக்கும். அப்படி இன்டெகிரேட் பண்ணும்போது மைனஸ் சைனை பண்ணால் காசு மைனஸ் காஸ் ஏஎக்ஸ் பை அந்த கான்ஸ்டன்ட் டினாமினேட்டரில் வந்துடணும். சரியா? இது ஃபார்முலா. ஓகே, இப்போ இதை இன்டெகிரேட் பண்ணுங்க. சைன் ஒமேகா டி இப்போ இன்டெகிரேட் பண்ணால் இங்கே ஏவுக்கு பதிலாக ஒமேகா, எக்ஸுக்கு பதிலாக டி. இட்ஸ் அ ஜெனரல் ஃபார்மேட். காட் இட்? அப்போது இதை எப்படி எழுதலாம்? சைன் ஒமேகா டி இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காஸ் ஒமேகா டி டிவைடட் பை ஒமேகா, மைனஸ் காஸ் ஒமேகா டி டிவைடட் பை ஒமேகா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இங்கே என்ன வந்துடும்? விஎம் டிவைடட் பை இந்த ஒமேகா இன்டு எல் ஒமேகா எல்னு வந்துடும். ஒமேகா இன்டு எல் ஒமேகா எல். ரிமைனிங் என்ன இருக்கும் அப்படின்னா மைனஸ் காஸ் ஒமேகா டி. இதுதான் கரண்ட்டு. ஆனால் ஏசி வோல்டேஜ் எந்த ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோவில் இருக்குது? சைன் வி ஈக்குவல் டு விஎம் சைன் ஒமேகா டியா? வி ஈக்குவல் டு என்ன வந்திருக்கு? விஎம் சைன் ஒமேகா டி. ஃபேஸ் டிஃபரன்ஸை ஃபேஸ் டிஃபரன்ஸை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன இருக்கணும்? இது சைன் தீட்டானா கரண்ட் எதில் தான் இருக்கணும்? சைன் தீட்டாவில் தான் இருக்கணும். அதுக்கப்புறம் இது ப்ளஸ் சைனில் ஃப்ரண்ட்டில் இருந்தால் அதுவும் ப்ளஸில் தான் இருக்கணும். தென் ஒன்லி வி கேன் கம்பேர் த ஃபேஸ். ஸோ இதனோட ஆம்ப்ளிடியூட் இன்ட்டு சைன் டேர்ம்னா அங்கே அதனோட ஆம்ப்ளிடியூட் அதே மாதிரி ப்ளஸில் சைன் ஆஃப் சம் ஆங்கிள் இருக்கணும், ஈக்குவலண்ட்டாக இருக்கணும். நம்மளாம் ஏதாவது எடுத்து மாற்றி படக்கூடாது. நெகட்டிவில் வந்தால் அது எப்படி சைனுக்கு மாற்றணும் வித் ஈக்குவலண்ட் மீனிங்கில் அப்படின்றது நமக்கு தெரியணும். சரியா? அதை எப்படி மாற்றுறது? ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்பர்ட்டி எப்படி உள்ளே கொண்டு வரது? சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சைன் ஆஃப் 90 ப்ளஸ் தீட்டா ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? சார் இது காசு இல்லையா? ஓகே, sin of 90 sin of 90 minus theta இது எதுக்கு ஈக்குவல்? ஓகேவா? இங்கே ஒமேகாவுக்கு பதிலாக தீட்டான்னு எடுத்துங்க. ஜென்ரல் ஃபார்முலா ஃபஸ்ட் எழுதிக்கோங்க. சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா ட்ரிக்னாமெட்ரியில்? வாட் இஸ் சைன் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா? அதர்வைஸ் 90 எடுத்துக்கலாம். சைன் ஆஃப் π/2 மைனஸ் தீட்டா, அதர்வைஸ் வி கேன் யூஸ் சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு காஸ் தீட்டா. இங்கே அப்ளை பண்ணுங்க. அது Vm டிவைடட் பை ஒமேகா எல் மைனஸ் அப்படியே வச்சுக்கோங்க. காஸ் ஒமேகா டி வி கேன் ரைட். காஸ் ஒமேகா டிக்கு பதிலாக, அதாவது காஸ் தீட்டாவுக்கு பதிலாக இப்படி எழுதலாம். இங்கே தீட்டாவுக்கு பதிலாக ஒமேகா டி. அப்போ காஸ் ஒமேகா டி வி கேன் ரைட் சைன் ஆஃப் 90 மைனஸ் தீட்டா. தீட்டா ஹியர் இட் இஸ் ரீப்ளேஸ்டு பை ஒமேகா டி. சொன்ன பாயிண்ட் புரியுதா? நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னு? மைனஸ் அப்படியே தான் வச்சுருக்கிறேன். காசு சைனுக்கு மாற்றுறேன், காஸ் தீட்டாவை சைன் தீட்டாவுக்கு மாற்றுறேன். ஏன் மாற்றுறேன்? அப்போ தான் என்ன பண்ண முடியும்? வோல்டேஜும் கரண்ட்டையும் கம்பேர் பண்ண முடியும். வோல்டேஜ் இன் டர்ம்ஸ் ஆஃப் சைன் தீட்டாவில் கொடுத்துருக்கிறேன், கரண்ட் ஆல்சோ சைன் தீட்டாவில் இருக்கணும். வோல்டேஜ் ஒருவேளை காஸ் தீட்டாவாக இருந்தால் கரண்ட் நான் இதில் மாற்றிருக்கணும், காஸ்ட்டில் வச்சுருக்கணும். தென் ஒன்லி ஐ கேன் கம்பேர். சரியா? ஸோ சைன் ஆஃப் π/2 மைனஸ் ஒமேகா டி, ஏன் தீட்டாவுக்கு பதிலாக இங்கே வந்திருக்கு. இப்போ அடுத்தது அகெயின் ட்ரிக்னாமெட்ரி ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணுறேன். இன்னொன்று என்னது? சைன் ஆஃப் மைனஸ் π/2 மைனஸ் ஒமேகா டி அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். எங்கேருந்து கொண்டு வந்தேன்? வாட் இஸ் சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா? தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் தீட்டா. திஸ் இஸ் வாட்? ட்ரிக்னாமெட்ரி ஃபார்முலா. சரியா? சைன் ஆஃப் மைனஸ் தீட்டா எதுக்கு ஈக்குவல்? மைனஸ் சைன் தீட்டாவுக்கு ஈக்குவல். அப்போ இந்த மைனஸ் தூக்கி உள்ளே போடலாம். மைனஸ் சைன் தீட்டாவை இப்போ நான் எப்படி எழுதலாம்? sin of minus theta minus sin theta equal na minus theta I can write sin of bracket la minus la எழுத முடியும். இங்க minus sin theta ன்னு இருக்கு. இது ஃபுல்லா theta. எது? π/2 minus omega t ஃபுல்லா இப்ப theta க்கு ஈக்குவல். இப்படி இருக்காது இந்த ஃபார்மட்ல. ஃப்ரண்ட்ல மைனஸ் இருக்கு. sin of π/2 minus omega t. இப்போ இந்த மைனஸ் தூக்கிட்டு வந்து உள்ள எழுதலாம். ஏன்? இந்த மாதிரி இருந்தா sin of minus theta. அப்ப sin of bring the minus inside, this is theta. π/2 minus omega t. புரியுதா? கிளியர்? ரைட். இப்போ அடுத்த ஸ்டெப்பை ப்ரொசீட் பண்ணுங்க.
இப்போ I equal to Vm divided by omega L. இந்த ஸ்டெப் நான் திரும்ப அதை எழுதுறேன். sin of minus pi by 2 minus omega t. கரெக்டா? அதான் எழுதிருக்கிறேன். sin of minus pi by 2 minus omega t. இப்போ இந்த மைனஸ் உள்ள மல்டிப்ளை பண்ணிடுங்க. என்ன ஆயிடும்? Vm by omega L multiplied minus இன்சைட்ல மல்டிப்ளை பண்ண என்ன ஆயிடும் பாருங்க. sin of இது மைனஸ் ஆயிடும், இது பிளஸ் ஆயிடும். அப்ப எப்படி எழுதலாம்? omega t minus pi by 2 ன்னு எழுதலாமா? கிளியர்? நான் சொல்றது புரியுதா பாருங்க. என்ன பண்ணிருக்கேன்னு? when you multiplied minus inside, இது minus pi by 2, இது plus omega t. அப்போ இது பாசிட்டிவ் ஆயிடும், இது நெகட்டிவ் ஆயிடும். அதனால பாசிட்டிவ் டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதுறேன், நெகட்டிவ் டேர்மை ரெண்டாவது எழுதிக்கிறேன். omega t minus pi by 2. இப்போ எந்த ஃபார்மேட்டுக்கு வந்துச்சு பாருங்க. எனக்கு இதுவும் சைன்ல மாறிடுச்சு. கரண்ட் வோல்டேஜ் எதுல இருக்கு? சைன்ல இருக்கு. now I can compare voltage and current easily. அதுக்கப்புறம் இது எந்த ஃபார்மேட்டுக்கு வந்துருச்சுன்னா இங்க நம்ம இன்னொரு புது டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். என்ன அப்படின்னா where என்ன எழுதிக்கோங்க, XL அப்படி ஒரு டேர்ம் இன்ட்ரோடியூஸ் பண்ண போறோம். XL எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா omega L க்கு ஈக்குவல். இந்த X ஓட மீனிங், what is the meaning of XL? XL equal to inductive reactance. XL எதுக்கு ஈக்குவல்? inductive reactance. XL வந்து equal to inductive reactance. இதனோட அந்த டேர்ம் நல்லா தெரியணும். ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது find the inductive reactance of the circuit அப்படின்னு கேட்டுருவாங்க. அப்ப inductive reactance என்ற வேர்டோட மீனிங் தெரியணும். that is equal to XL. அது எதுக்கு ஈக்குவல்? omega L க்கு ஈக்குவல். that also equal to 2 pi nu L. ஏன் 2 pi nu L? because omega எதுக்கு ஈக்குவல்? 2 pi nu. nuன்றது frequency. nuன்றது frequency. XL equal to omega L. omega replaced by 2 pi nu because of அந்த reason. சரியா? அப்ப இதுக்கு பேரு inductive reactance. இதனோட SI unit. what is the SI unit of inductive reactance? this is also ohm. resistance ஓட ரோல் இது ப்ளே பண்ணும், but not exactly equal to resistance. நல்லா புரிஞ்சுக்கோங்க. it is not exactly equal to resistance. it plays the role of resistance. அதனால inductive reactance ஓட SI unit ஓம் தான். சொல்றது புரியுதா? சோ இந்த பாயிண்ட் ஸ்பெஷல். இத தனியா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடிக்கடி क्वेश्चनல find the inductive reactance அப்படினு கேட்பாங்க. அதுக்கு அப்புறம் இதுல அடுத்து என்ன பண்ண போறோம் அப்படினா இந்த டேர்ம் எடுத்து போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். சரியா? therefore current I equal to Vm by omega L க்கு பதிலா என்ன எழுதுறேன்? Vm by XL அப்படினு எழுதுறேன். கரெக்ட்டா? ஏனா இந்த டேர்ம் omega L க்கு பதிலா தான் XL ரீப்ளேஸ் பண்ணிடுறேன். சோ அங்க omega L க்கு பதிலா நான் என்ன ரீப்ளேஸ் பண்ண முடியும்? XL அப்படி ரீப்ளேஸ் பண்ண முடியும். Vm divided by XL. அடுத்து என்ன வரும்? sin of omega t minus pi by 2. sin of omega t minus pi by 2. சொல்றது புரிஞ்சுதா? கிளியர்? இப்போ இந்த டேர்ம் தான் என்னவா ஆக்ட் பண்ணும்? இப்போ AC கரண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிருந்தேன். AC வோல்டேஜ் வந்து V இருந்ததுனா V equal to amplitude of the AC voltage into sin or cos ல இருக்கணும். சோ இங்க V is equal to Vm sin of omega t. கரண்ட் அப்ப எப்படி இருக்கணும்னா AC கரண்ட்டும் I equal to amplitude of the AC current into sin ல இருக்கணும், இல்ல cos ல இருக்கணும். ஆனா கம்பேர் பண்ணனும்னா ரெண்டு ஒரே trigonometric ratio ல இருக்கணும். ரெண்டுமே sin, வோல்டேஜும் கரண்ட்டும், இல்ல ரெண்டுமே cos. then only we can compare. otherwise நீங்க sin ஓ cos வேற எதுல இருந்தாலும் it is a wave, sinusoidal wave. அதுக்கு amplitude இருக்கும் into என்ன டைப் ஆஃப் wave, எவ்வளவு phase difference இருக்கோ அதெல்லாம் கம்பைன் ஆயிருக்கும் அதுல. இப்போ இந்த டேர்ம் தான் amplitude. சோ அப்ப I equal to என்ன எழுதலாம்? I0. otherwise நம்ம ஜெனரலா யூஸ் பண்ற ஃபார்முலா Im into sin of omega t minus pi by 2. ஓகேவா? I equal to Im sin of omega t minus pi by 2 where இதுதான் ஆக்சுவலா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஃபைனல் ஃபார்முலா. இது ஈக்குவேஷன் நம்பர் 2 where Im ன்றது என்னன்னா amplitude of the current in this inductance circuit. அதனுடைய peak current கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. so Im equal to என்ன வரும்? Vm by XL. Im equal to Vm by XL னு எழுதலாம். otherwise XL க்கு பதிலா என்ன எழுதலாம்? omega L னு எழுதலாம். omega எதுக்கு ஈக்குவல்? 2 pi nu க்கு ஈக்குவல். so Vm is equal to
2 pi nu L. இது எல்லாமே ஒரே மீனிங் தான். சொல்றது புரியுதா? I is equal to V by R. Ohm's law. R க்கு பதிலா என்ன எது அந்த ரோல ப்ளே பண்ண சொல்லிருந்தேன்? Inductive reactance XL. So I equal to Vm by XL. இதுக்கு பதிலா Im. Vm by XL. XL also equal to omega L. Omega also equal to 2 pi nu L. சொல்றது புரியுதா? இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா எஸ் இதுதான் என்னது கரண்ட். இப்போ ஈக்குவேஷன் எப்படி வந்திருக்கு பாருங்க. இப்போ என்னென்னலாம் பாயிண்ட் நான் கம்பேர் பண்ண போறோம் அப்படின்னா கன்க்ளூஷன் V is equal to, so finally V equal to Vm sin omega t applied AC voltage. I equal to current என்ன கிடைச்சிருக்கு Im into sin of omega t minus pi by 2. So கரண்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் இங்கே என்ன வந்திருக்குது மைனஸ் பை பை 2. இதிலிருந்து சப்ராக்ட் ஆகுது. ஒமேகா டீலேருந்து மைனஸ் பை பை 2 என்ன ஆகுது ரெடியூஸ் ஆகுது. அப்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து பை பை 2 வந்திருக்குது. அட் த சேம் டைம் வோல்டேஜ் கரண்ட்டு கம்பேர் பண்ணும்போது கரண்ட் வந்து லேக் த வோல்டேஜ். ஏன்னா மைனஸ் பை பை 2 இருக்கிறதுனால கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை 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 2. ஓகே, ஃபைனலாக என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரோம்? இதுதான் ஈக்குவேஷன். முன்னாடி பார்த்த அந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2. இதான் வோல்டேஜ் கண்டுபிடிச்சிட்டோம், கரண்ட் கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டுமே சைன் வேவ்ல தான் இருக்குது. ஃப்ரம் 1 and 2 current lag minus pi by 2 வரதுனால current என்ன ஆகுது lag ஆகுது. current lags the voltage by pi by 2. current lags the voltage pi by 2. அதாவது phi equal to phase difference எடுத்தீங்கன்னா pi by 2 minus pi by 2 வரும் lag வரதுனால. கெப்பாசிட்டருக்கு லீடிங் வரும் ப்ளஸ் பை பை 2. கரண்ட் லேக்ஸ் இதில் கன்க்ளூஷன் என்ன கொண்டு வரோம்னா வோல்டேஜோட கரண்ட் என்ன ஆகுது லேக் ஆகுது. கரண்ட் லேக்ஸ் த வோல்டேஜ் பை 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 2 அப்படின்னு சொல்லலாம். இல்லை ரிவர்ஸில் சொல்லணும் அதர்வைஸ் இதே மீனிங்கை மாற்றி சொல்லணும் அப்படின்னா அதர்வைஸ் வேறு எப்படி சொல்லலாம்னா வோல்டேஜ் லீட்ஸ் த கரண்ட் பை 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 2. ரெண்டு ஒரே மீனிங் தான். கரண்ட் வந்து வோல்டேஜை விட பை பை 2 லேக்ல இருக்கு. அப்போ ரிவர்ஸில் சொன்ன என்ன அர்த்தம் வோல்டேஜ் கரண்ட்டை விட பை பை 2 லீடிங். டு அண்டர்ஸ்டாண்ட் த மீனிங்? அதை தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஸ்டேட்மெண்ட்டில் இது தப்புன்னு நீங்கள் டக்குன்னு முடிவு பண்ணக்கூடாது. கரண்ட்டு தான் வோல்டேஜ் பை பை 2 லேக். அப்போ ரிவர்ஸில் சொன்னா வோல்டேஜ் கரண்ட்டோட வோல்டேஜ் அப்போ என்னவா இருக்குது பை பை 2 அட்வான்ஸாக இருக்குது லீடிங்கில் இருக்குது. அதனால தான் இது பை பை 2 லேக்ல இருக்குது. தட் இஸ் ஆல்சோ கரெக்ட் ஃபார் த ஸ்டேட்மெண்ட். ஸோ அப்படி சொல்லுவாங்க. அதர்வைஸ் சம்டைம்ஸ் இது வேறு எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா கரண்ட் பிஹைண்ட் த வோல்டேஜ் பை 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 2 சொல்லுவாங்க. இதை வந்துட்டு வோல்டேஜ் அஹெட் ஆஃப் த கரண்ட் பை 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 2. போத் ஆர் தி சேம் மீனிங் ஒன்லி. ஓகே, இட்ஸ் இன் லாங்குவேஜ். அது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக நீங்கள் ரீட் பண்ணி புரிஞ்சுக்கலாம். அது சரியா? ரைட். அதுக்கப்புறம் இதில் வேறு என்னென்னலாம் நோட் பண்ணிக்கணும். இதுக்கப்புறம் நான் சிலது என்ன அப்படின்னா நோட்டு இதில் 1 மார்க் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வேறு என்னென்னலாம் கேட்பாங்க மெயினாக இந்த பர்டிகுலர் ஹெட்டிங்கில் அப்படின்னா இப்போ நம்ம ஆம்ப்ளிடியூட் பார்த்தோம் இல்லையா, அது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம் Vm by XL. XL எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தோம் ஒமேகா எல். ஒமேகா எல் எதுக்கு ஈக்குவல் 2 pi nu L. இப்போ கொஷினில் எப்படி எல்லாம் கேட்பாங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆர் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் என்ன ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் அப்படின்னா என்ன நடக்கும்? கரண்ட்டும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்னது இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ கரண்ட் என்ன ஆகும் டிக்ரீஸ் ஆகும். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் டிக்ரீசஸ். ஏன்? பிகாஸ் ஆஃப் கரண்ட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? கரண்ட் வந்து இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் கொஸ்டின் இந்த வேர்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. இஃப் த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் த சர்க்யூட் இஸ் இன்க்ரீசஸ் தென் வாட் அபவுட் த கரண்ட் இன்க்ரீஸா டிக்ரீஸா இல்லை அன்சேஞ்ச் இல்லை ரிமைன்ஸ் சேம் அப்படின்னு கேட்குறாங்களா அப்படின்றது தெரியணும். இது ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட்டு இந்த கேஸில் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இண்டக்டன்ஸ் உள்ளே வந்துட்டா ஃப்ரீக்வன்சி வந்துடும். கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கேஸில் ஃப்ரீக்வன்சி வந்துடும். ஐஎம் கால்குலேட் பண்ணும்போது ரெசிஸ்டன்ஸுக்கு மட்டும்தான் தேவைப்படாது. சரியா?
நெக்ஸ்ட் கேஸ் ஆட்டோமேட்டிக்கலி XL டிக்ரீஸ் ஆச்சுன்னா அப்போ என்ன ஆகிடும் கரண்ட் இன்க்ரீஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இருக்கிறதுனால. சரியா, இது ரெண்டு சேர்ந்து ஒரே கேஸ் தான். நெக்ஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் அப்படின்னா என்ன நடக்கும்? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆனால் ரியாக்டன்ஸில் என்ன நடக்கும், கரண்ட்டில் என்ன நடக்கும்? ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா XL என்ன ஆகும்? இன்க்ரீசஸ். ஏன்? பிகாஸ் ஆஃப் XL ஈக்குவல் டு ஒமேகா எல்லா. XL directly proportional to frequency. Current என்னது? Current inversely proportional to XL, also inversely proportional to frequency. நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சிக்க முடியுதா? கரண்ட் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனால் கரண்ட் குறையும், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் டிக்ரீஸ் ஆனால் கரண்ட் வந்து அதிகமாகும் பிகாஸ் ஆஃப் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் ஃப்ரீக்வன்சியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அப்பயும் கரண்ட் குறையும். ஏன்னா ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆல்சோ இன்க்ரீசஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா கரண்ட் டிக்ரீசஸ். சொன்னது புரிஞ்சுதா? அப்போது ஃப்ரீக்வன்சி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் இன்க்ரீசஸ், கரண்ட் என்ன ஆகும்? டிக்ரீசஸ். ஸோ கரண்ட் வந்து ரியாக்டன்ஸுக்கும் ஃப்ரீக்வன்சிக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ரியாக்டன்ஸுக்கு இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் ஃப்ரீக்வன்சி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இந்த பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃப்ரீக்வன்சி டிக்ரீஸ் ஆச்சுன்னா inductive reactance also decreases but current is decreases because of that proportionality. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அசர்ஷன் டைப் ஆஃப் கொஸ்டின். இல்லை ப்ராப்ளம்ஸ் சம்டைம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும் MCQ கேஸ் கொஸ்டினில் என்ன நடக்கும் இதெல்லாம் உங்களுக்கு இது தெரிஞ்சிருந்தால் அந்த கேஸ்லாம் டக்குன்னு வந்து இந்த நேச்சரை வச்சு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும், ரொம்ப டைம் எடுக்காமல். சரியா, எலிமினேஷனில் இதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ரைட், அடுத்த பாயிண்ட் இதில் என்ன அப்படின்னா ஆவரேஜ் பவர். ஆவரேஜ் பவர் இங்கே என்னவா இருக்கும்? 0. ஆவரேஜ் பவர் ஃபார் எ பியூர் இண்டக்டிவ் சர்க்யூட்டுக்கு என்ன வரும்னு கேட்டாங்கன்னா 0 தான். ஓகே, அதே மாதிரி கெப்பாசிட்டன்ஸ் 0 தான். பவர் இருக்கணும் அப்படின்னா அங்கே ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆகணும், இவ்வளோதான். ஈவன் RLC சர்க்யூட்டில் நம்ம பவர் கால்குலேட் பண்ண முடியும். RLC சர்க்யூட்டில் பவர் கால்குலேட் பண்ணுவோம். அங்கே பவர் கால்குலேட் பண்ண முடியறதுக்கான ரீசன் resistance present in that circuit. RLCல 6% இருக்குது. The power dissipation possible because of the resistance present in the circuit RLC. Okay, clear? If there is no resistance, there is no power dissipation. Suppose only inductance and capacitance மட்டும் கனெக்ட் பண்ணிருக்கீங்க, only L and C, only inductance and capacitance மட்டும் கனெக்ட் பண்ணாலும் என்ன நடக்காது? பவர் கிடைக்காது. because there is no resistance present, there is no power dissipation. புரியுதா? ஸோ அந்த சர்க்யூட்டில் ஒன்று RL ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் RC, இல்லை RLC. ஸோ இந்த கேஸ் எல்லாத்துலேயும் 6% இருக்கும். 6% இருந்தாலும் பவர் டிசிபேஷன் பாசிபிள். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் த 6%. சரியா? இஃப் தேர் இஸ் நோ 6%, நோ பவர் டிசிபேஷன். அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆவரேஜ் பவர் ஃபார் பியூர் இண்டக்டன்ஸ் சர்க்யூட், ஆவரேஜ் பவர் ஃபார் பியூர் கெப்பாசிட்டர் சர்க்யூட் becomes 0. Power dissipation present only in the resistance circuit, the value of power P is equal to half of I m square R. நம்ம டெரிவேஷனை லாஸ்ட்டாக டெரைவ் பண்ணது. காட் இட்? இப்போ இதிலிருந்து அடுத்து என்னென்ன முக்கியமான பாயிண்ட், இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டெரைவ் பண்ணிட்டோம். டெரிவேஷன் முடிஞ்சது. செகண்ட் டெரிவேஷன் ஆல்சோ வி ஃபினிஷ்டு. சரியா? அதுக்கப்புறம் see the graph. இதுதான் அந்த கம்பேரிசன் கிராஃப். கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் நீங்கள் கிராஃப் கம்பேர் பண்ணிங்கன்னா அந்த π/2 கரண்ட் வந்து லேக்னு சொல்லியிருந்த இல்லையா, இது 0வாக இருக்கும்போது நெகட்டிவ் டைரக்ஷன் என்னவா இருக்குது? கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்குது. ஓகேவா? இது 90ஆக இருக்கும்போது இது 0 ஆகிடும். ஸோ அப்படியே π/2 லேக்கில் இருக்கிறதுனால வோல்டேஜ் 90ல் மேக்ஸிமமாக இருக்கும், கரண்ட் அங்கே 0 ஆகிடும். 0வில் வோல்டேஜ் வந்து 0வாக இருக்கும், கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி 270ல் வோல்டேஜ் வந்து மேக்ஸிமம், கரண்ட் 0. 180ல் கரண்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும், வோல்டேஜ் என்னது? 0. ஸோ அப்படியே அந்த π/2 ஃபேஸ் டிஃப்ரென்ஸில் வரதுனால அந்த டீவியேஷன் அப்படியே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இதுதான் அதனுடைய கிராஃப். சரியா? இந்த பாயிண்ட்டை கன்க்ளூஷன் மெயினாக. ஸோ இதுதான் என்னது டெரிவேஷன். ஆக்சுவலாக மோஸ்ட்லி நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதில்ல. ஆவரேஜ் பவர் வந்து 0வாக இருக்கும். ஸோ ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 0. ஸோ அப்போ ஃபைனல் கன்க்ளூஷன் என்னென்னா, தி ஆவரேஜ் பவர் சப்ளைட் டு அன் இண்டக்டர் ஓவர் 1 கம்ப்ளீட் சைக்கிள் இஸ் 0. 1 கம்ப்ளீட் சைக்கிளுக்கு 0. ரைட், கம் டு திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பாருங்கள். எ பியூர்
இண்டக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. a pure inductor 25 மில்லி ஹென்றி. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, எல் கொடுத்துட்டாங்க. இண்டக்டன்ஸோட சிம்பிள் வந்து எல். 25 மில்லி ஹென்றி அப்படின்னா மில்லினா என்ன அர்த்தம், 25 × 10⁻³ ஹென்றி. ஏன்னா மில்லின்னு இருந்தால் என்ன பண்ணி ஆகணும், எஸ்ஐ யூனிட்டுக்கு மாற்றி ஆகணும். ஓகே, ஹென்றி தான் நமக்கு எஸ்ஐ, மில்லி எடுத்து ப்ரிஃபிக்ஸ், மில்லி, மெகா, கிலோ, இந்த மாதிரி நிறைய ப்ரிஃபிக்ஸ் வேர்டு இருக்குது. மைக்ரோ இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக கன்வெர்ட் பண்ணிடணும். எஸ்ஐ யூனிட்டுக்கு நம்ம எக்ஸாக்டாக மாற்றிடணும். என்ன வோல்டேஜ் கொடுத்துருக்குறாங்க, 220 வோல்ட் கொடுத்துருக்குறாங்க. 220 வோல்ட். அந்த 220 வோல்ட்ன்றது என்னது, ஆர்எம்எஸ் வோல்ட். நல்லா திரும்ப திரும்ப புரிஞ்சுக்கோ. கொஸ்டினில் பீக் வோல்டேஜ்னு கொடுக்காத வரைக்கும் அந்த கிவன் வோல்டேஜ் என்னன்னு தான் அர்த்தம், ஆர்எம்எஸ் வோல்டேஜ். ஸோ VRMS = 220 வோல்ட். ஃபைண்ட் த இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ்னா இப்போ என்ன அர்த்தம், XL என்னன்னு கேட்டிருக்காங்க. தட்ஸ் த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் திரும்ப அந்த வேர்டு பாருங்க, ஆர்எம்எஸ் கரண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம், IRMS. கொஸ்டின்ல எது கொடுத்துட்டாங்க, VRMS ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. கிவன் வோல்டேஜ் தான் VRMS. பீக் வோல்டேஜ் கொடுத்துருந்தாங்கன்னா தான் அது VM, இல்லைனா ஆம்பிளிட்யூட் ஆஃப் த வோல்டேஜ் கொடுத்தாங்கன்னா அது VM. அதர்வைஸ் த கிவன் வோல்டேஜ் கன்சிடர் as RMS வோல்டேஜ். அதர்வைஸ் ஜென்ரலி கிவன் கரண்ட் கன்சிடர் as RMS கரண்ட். காட் இட், ரைட். ஸோ IRMS கேட்டிருக்கிறாங்க. ஃப்ரீக்வன்சி இஸ் கிவன். வாட் இஸ் த ஃப்ரீக்வன்சி, ஃப்ரீக்வன்சி நியூ = 50 Hz. கரெக்டா, இது எல்லாமே கிவன் டேட்டா. இப்போ இந்த ஃபார்முலா அப்படியே சப்ஸ்டிட் பண்ண வேண்டியதான். ஃப்ரீக்வன்சிக்கு XL உடைய ஃபார்முலா என்ன, வாட் இஸ் XL, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸுக்கான ஃபார்முலா இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ். இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் XL = ω/L. கொஸ்டினில் டைரெக்டாக ஒமேகா கொடுக்கல, என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. ஃப்ரீக்வன்சி கிவன் ஆர் the formula we can write 2π/μL. ஃப்ரீக்வன்சி கொடுத்தாங்கன்னா ஃபார்முலா எப்படி எழுதணும், 2π/μL அப்படின்னு எழுதணும். ஸோ சப்ஸ்டிட்யூட் ஹியர் 2 பைக்கு பதிலா 3.14 இன்ட்டு நியூ ஃப்ரீக்வன்சி என்ன கொடுத்துருக்காங்க 50 இன்ட்டு எல் என்ன, ஃப்ரீக்வன்சி வந்து 50, வாட் இஸ் எல் 25 மில்லி ஹென்றி. 25 × 10⁻³ 25 × 10⁻³ கரெக்டா. ஃபைனலாக இதை மல்டிப்ளை பண்ணி சால்வ் பண்ணிங்கன்னா என்ன ஒரு நார்மல் கால்குலேஷன் அது நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ அப்ராக்சிமேட் வேல்யூ 7.85 ஓம். 7.85 ஓம் சரியா. இதில் நார்மல் மல்டிப்ளிகேஷன். இதெல்லாம் நீங்கள் அப்படியே நார்மலாக சிம்பிளிஃபை பண்ணிக்க வேண்டியதான். கால்குலேஷன் நீங்கள் போட்டிங்கன்னா இங்கே 50 × 2 100 ஆகிடும். இந்த 100 10⁻³ சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் -1. சொல்கிறது புரியுதா, முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ எலிமினேஷன் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணுங்கள். 50 × 25 போட்டிங்கன்னா 100 ஆகிடும். 100 × 10⁻³ இன்ட்டு 25 × 3.14 இன்ட்டு 10⁻³ சரியா. அப்போது இதை எப்படி எலிமினேட் பண்ணலாம், இந்த 2 0 கேன்சல் பண்ணிவிட்டா இங்கே -1, ஏன்னா இங்கே 10⁻³ இருக்குது. அப்போ 2 இது 10² ஆகிடும். ஸோ 2 + 2 - 2 கேன்சல் ஆகிட்டு திரும்ப இது மட்டும் தான் இருக்கும், -1 மட்டும் தான் இருக்கும். ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆன்சர் என்ன வந்திருக்கு 7.85 அப்ராக்சிமேட்டாக சரியா. இதுதான் XL. இப்போ அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க, அடுத்த கொஸ்டினில் IRMS கேட்டிருக்கிறாங்க. ஸோ IRMS = VRMS. இங்கே ரெசிஸ்டன்ஸ் கிடையாது, ஆர் யூஸ் பண்ணக்கூடாது. எது யூஸ் பண்ணணும், ரெசிஸ்டன்ஸோட ரோல் எது ப்ளே பண்ணணும்னு சொல்லிட்டேன், கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். பியூர் கெப்பாசிட்டன்ஸ் இண்டக்டன்ஸ் சர்க்யூட். பியூர் இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டாக இருந்தால் IRMS = VRMS/XL. பியூர் கெப்பாசிட்டன்ஸாக இருந்தால் IRMS = VRMS/XC. ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் R. ஸோ ஸ்டில் இட் இஸ் a Ohm's law, I = V/R. Instead of R here we have to use XL சரியா. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போது XL நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். RMS 220 கொஸ்டினில் தானே கொடுத்துருக்குறாங்க கரெக்ட். RMS வோல்டேஜ் வந்து 220 வோல்ட். இது 7.85 7.85. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு என்ன கிடச்சிருக்கு 28 ஆம்ஸ். இதெல்லாம் நார்மல் டிவிஷன் சரியா. இதுக்கப்புறம் கால்குலேஷன் தான், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. 28 ஆம்ஸ் ரைட். ஓகே, இதை நான் வேணால் இன்னொரு மெத்தடில் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்கள். இதை டேரெக்டாக எப்படியும் போடலாம். ஸோ நான் வந்து கால்குலேஷன் கொஞ்சம் ஈஸியாக இருக்கிறதுக்காக, இது உங்களுக்கு கால்குலேஷன் காம்ப்ளிகேட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா
we can do other way. சரியா? இந்த IRMS equal to டைரக்டா அந்த ஃபார்முலா இதில் சப்ஸ்டிட் பண்ணினா ஒரு எலிமினேஷன் பண்ண முடியும். எப்படின்னு பாருங்க. உங்களுக்கு இது ஈஸியாக இருந்தால் you can do this way also. இது நார்மல் எலிமினேஷன் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஆல்டர்னேட்டிவ்லி இது நம்ம எப்படின்னு ட்ரை பண்ண முடியும். இந்த XL எதுக்கு ஈக்குவல்? VRMS by omega L. Omega L எதுக்கு ஈக்குவல் பார்த்தோம்? VRMS by 2 pi nu L. ஆக்சுவலாக இதில் நான் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ண வேல்யூ 7.85. இன்ஸ்டெட் ஆஃப் சிம்பிளிஃபிகேஷன் இந்த இடத்துல நீங்கள் பை வேல்யூவை 22/7 எடுத்து சால்வ் பண்ணாலும் இதுக்கு எடுத்த ஆன்சர் ஏன் அப்படி யோசிக்கணும் அப்படின்னா RMS வோல்டேஜ் என்ன கொடுத்துருக்காங்க 220 வோல்ட். பையோட வேல்யூ 3.14 எடுக்கலாம், இன்னொன்று எடுக்கலாம் 22/7. இங்கே பை எங்கே ஒரு டினாமினேட்டர் வந்து பிகாஸ் ஒமேகா எல், ஒமேகா equal to 2 pi nu. அப்போ 22/7 22 220 என்ன ஆகும்? கேன்சல் ஆகுமா? 22 10 times என்னது 220. அப்போ கால்குலேஷன் ஈஸியாக இருக்கும் இதை யூஸ் பண்ணி பண்ணுறதை விட. இதில் சால்வ் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சரை விட இது என்னவா இருக்கும்? உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரியா? ஸோ இப்போ இதை வந்து நம்ம 28 ஆம்ஸ்னு பார்த்துருக்கோம். ரைட், இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. எப்படி பண்ணலான்னு பாருங்க. இது 220 டிவைடட் பை 2 இன்ட்டு பைக்கு பால என்ன எழுதலாம்? 22/7. அதாவது இதில் உங்களுக்கு கால்குலேஷன் சேலஞ்சாக இருக்கிற மாதிரி இருந்தால் யூ கேன் டூ திஸ் வே. அதுக்கு சொல்ல வரேன் நான். ஃப்ரீக்வன்சி 50, இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 25 × 10⁻³ 25 × 10⁻³ இப்போ இதை சால்வ் பண்ணுங்க பார்ப்போம். இது கேன்சல் பண்ண 10 டைமா? கேன் ஐ ரைட் லைக் திஸ்? எழுதலாமா? 22 கேன்சல் ஆகிடும். சாரி 220 கேன்சல் பண்ணால் 10 டைம்ஸ்னு கிடச்சிரும். அதுக்கப்புறம் இந்த 50 இன்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 50 × 200. அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இங்கே 10⁻−1 கிடைக்கும். நான் டைரெக்டாக போடுறேன் 50 × 200. அப்போ 2 0 கேன்சல் ஆகிடும், நெகட்டிவில் -1 மட்டும் இருக்கும். அப்போ ரிமைனிங் டினாமினேட்டர் இந்த 7 மேலே போயிடும். கரெக்டாக? இப்போ இந்த 7 மேலே கொண்டு வந்துட்டிங்கன்னா 10 × 7 ஆகிடும். ஃபர்தராக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இதை 2 5s are 10, இங்கே என்ன வரும்? 5 5s are 25. இந்த 7 மேலே போய்டும். இப்போ ரிமைனிங் இருக்கிறத நான் இங்கே கால்குலேஷனில் போடுறேன். இதனுடைய ஸ்டெப்பு IRMS equal to என்ன வரும் பாருங்க. இங்கே 1/7 கரெக்ட். இந்த 7 எங்கே போய்டும்? நியூமரேட்டருக்கு வந்துடும். ஆல்ரெடி ஒரு 2 இருக்குது. 2 × 7 இங்கே ஒரு 10⁻−1 இருக்குது. டிவைடட் பை இங்கே என்ன வரும்? 5 கரெக்ட். 10⁻−1 மேலே போச்சுன்னா +1 ஆகிடும். சாரி, சொல்கிறது புரியுதா? இந்த 10⁻−1 மேலே போனால் +1 ஆகிடும். இங்கே ரிமைனிங் 5 இந்த 7 மேலே போடுது. ஏன்னா 1/7 அவ்வளோதான் இது. இப்போது 7 × 2 என்னது? 14. 1/5 எப்படி எழுதலாம்? 0.2 எழுதலாமா? 1/5 எதுக்கு ஈக்குவல்? 0.2க்கு ஈக்குவல். கரெக்டாக? அது நமக்கு தெரியும். அது 10⁻1 10. அப்போ 0.2 × 10 மல்டிப்ளை பண்ணால் பாயிண்ட் கேன்சல் ஆகிடும். 2 14 × 2 என்னது? 28. ஸோ த ஆன்சர் இஸ் 28. யூ கெட் த சேம் ஆன்சர். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஸோ யூ கேன் டூ லைக் if you are very good in simplification with the decimal, you can do this way. 220/7.85 it's fine. அது உங்களுடைய சாய்ஸ் தான். இதில் நீங்கள் எப்படி பண்ணணுன்றதுலாம் உங்களுக்கு எது ஈஸியோ அதை நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. சரியா? பட் பாசிபிலிட்டி வேறு எப்படிலாம் பண்ண முடியுமோ நான் அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கால்குலேஷன் டெசிமல் கால்குலேஷன் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு எலிமினேஷன் நல்லா பண்ண தெரிஞ்சால் போதும், நீங்கள் அக்யூரேட்டாக ஆன்சரை ஃபாஸ்ட்டாக கெட் பண்ண முடியும். ரைட், அடுத்த கேஸு தேர்ட் டெரிவேஷன். ஏசி வோல்டேஜ் அப்ளை டு எ கெப்பாசிட்டர். ஓகேவா? பியூர் கெப்பாசிட்டர் கேஸுக்கு. கெப்பாசிட்டர்ஸுக்கு ஏசி வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது அப்ளைடு ஏசி வோல்டேஜ் என்னது? V = Vm sin ωt. இது அப்ளைடு ஏசி வோல்டேஜ். ஸோ இதில் பாஸ் ஆகிற ஏசி கரண்ட் வந்து I. இந்த ஏசி வோல்டேஜ் நம்ம கொடுக்குறோம். பாஸ் ஆகிற ஏசி கரண்ட் என்னது? ஐக்கு ஈக்குவல். வாட் இஸ் த பொட்டன்ஷியல் அக்ராஸ் கெப்பாசிட்டன்ஸ்? இங்கே எவ்வளோ ஃபார்முலா இருக்கும்? கெப்பாசிட்டன்ஸோட ஃபார்முலா என்ன? C = Q/V. ஞாபகம் இருக்கா? ஸோ V = Q/C கிடைக்கும். இங்கே இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் ட்ராப் என்ன வரும்? V = Q/C. பிகாஸ் கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்முலா என்ன ஜென்ரலா? C = Q/V. செகண்ட் சாப்டர்ல நம்ம பார்த்தோம் இல்லையா? எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் அண்ட் கெப்பாசிட்டன்ஸில் C = Q/V னா தென் V = Q/C.
கெப்பாசிட்டன்ஸ்க்கு அக்ராஸில் எவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும், இதுதான் ஃபார்முலா. ஸோ அப்போ இங்கே அப்ளைடு வோல்டேஜ் வந்து Vm sin omega t, the potential drop across the capacitance என்னது V is equal to Q/C. அப்போ அப்ளை கிர்ச்சாஃப்ஸ் வோல்டேஜ் லா. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள், இதுக்கப்புறம் நீங்கள் ஈஸியாக டெரைவ் பண்ணிக்கலாம். ஸோ applied AC voltage, applied AC voltage வந்து V equal to Vm sin omega t. Next, இது equation number 1. as usual எப்பயும் போல அது fixed, சரியா? that is equation number 1. next என்ன பண்றோம், using Kirchhoff's voltage law in the circuit, அந்த சர்க்யூட்டுக்கு என்ன பண்றோம், Kirchhoff's voltage law அப்ளை பண்றோம். அப்ளை பண்ணீங்கன்னா applied voltage என்னது sin omega t minus இங்க எவ்வளவு பொட்டன்ஷியல் இருக்குது, voltage across, அதான் total voltage is close to loop 0, that is Kirchhoff's voltage law. V equal to Q/C. அப்ப இங்க என்ன வரும், Q divided by C equal to 0 அப்படி கிடைக்கும். that is the total potential for that closed loop, சரியா? இப்போ இந்த QC அங்க கொண்டு போய்ட்டீங்கன்னா Q/C equal to Vm sin omega t. சொல்றது புரியுதா? இந்த மைனஸ் டேர்ம் அங்க போனா பிளஸ் டேர்ம் ஆயிடும். சோ அப்ப Q/C equal to Vm omega t, then what is Q? Vm into C sin of omega t அப்படி கிடைக்கும். இது வரைக்கும் ஸ்டெப் ஓகேவா? இப்போ நம்மளுடைய எய்ம் என்ன, we have to find out AC current in the pure capacitance circuit when you are applying AC voltage V equal to Vm sin omega t. இந்த V equal to Vm sin omega t இந்த AC வோல்டேஜ்க்கு கெபாசிட்டன்ஸ் சர்க்யூட்ல ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய கரண்டோட ஈக்குவேஷன் எப்படி இருக்கும், what is the phase difference between applied AC voltage and the current in the capacitance circuit, இதெல்லாம் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ சார்ஜ் இங்க இருக்கு, சார்ஜ்ல இருந்து நான் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்க முடியும், டிஃபரன்ஷியேட், because current I equal to dq/dt. current எதுக்கு ஈக்குவல், dq/dt. so differentiate with respect to t on both sides, differentiate with respect to t on both sides. differentiate பண்ணீங்கன்னா என்ன நடக்கும், differentiate with respect to t on both sides, dq/dt இத differentiate பண்ணா dq/dt. இங்க VMC ன்றது என்னது, ப்ராடக்ட்ல இருக்கு, அது t term கிடையாது, அதாவது t டிபெண்ட் பண்ண term கிடையாது, இது கான்ஸ்டன்ட் term, இது ஆம்ப்ளிட்யூட், இது கெபாசிட்டன்ஸ் வேல்யூ. சோ எதுதான் இங்க டிபெண்டன்ட் term, ஒமேகா t. sin θ வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், சோ இங்க எப்படி எழுதணும் அப்படினா VMC இப்படி எழுதிக்கோங்க, VMC d/dt into sin omega t. that's the meaning. இன்னும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும், சரியா? differentiate with respect to t on both sides. இது dq/dt, VMC வந்து கான்ஸ்டன்ட் term, அது வந்து it is independent of t, omega t தான் வேரியபிள். sin θ வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், what is the formula of differentiation of sin θ? sin θ வை டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும், cos θ, otherwise d/x னு யூஸ் பண்ணா நம்ம x னு யூஸ் பண்ணிக்கலாம், sin x. so differentiation of sin x என்ன வரும், cos x. differentiation of sin ax இருந்தா என்ன வரும், a cos ax. போன கேஸ்ல இன்டகிரேஷன் ஒன்னு பார்த்தோம் இந்த மாதிரி, இது டிஃபரன்ஷியேஷன் இல்ல, சரியா? ரெண்டு வேற. sin x டிஃபரன்ஷியேட் பண்ணா plus cos x, sin x இன்டகிரேட் பண்ணா minus cos x. அந்த தெளிவு ஃபர்ஸ்ட் இருக்கணும். போன டெரிவேஷன் இன்டகிரேஷன், இந்த டெரிவேஷன் டிஃபரன்ஷியேஷன், சரியா? sin ax இன்டகிரேட் பண்ணும்போது minus cos x divided by a. ஆனா sin ax டிஃபரன்ஷியேட் பண்ணா plus cos ax வரும், into a வரும், not division. so a cos ax, இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இத டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா VMC sin omega t டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது a cos, இங்க a க்கு பதிலா என்ன இருக்கு, ஒமேகா. இங்க கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க sin omega t, இங்க sin ax, x க்கு பதிலா இங்க t இங்க வேரியபிள், அங்க x வேரியபிள், a க்கு பதிலா இங்க ஒமேகா. இதுதான் ஃபார்மட். a க்கு பதிலா அங்க ஒமேகா அப்படினா ஒமேகா into a cos ax என்ன அர்த்தம், ஒமேகா into cos omega t. do you understand, omega into cos omega t. இப்போ listen, Vm omega c into cos omega t equal to what is dq/dt, that is equal to I, because of current I equal to charge changes with respect to time, I equal to dq/dt. I dq/dt என்றதுனால I equal to
Vm omega c into cos omega t. இப்போ திரும்பவும் என்ன பண்ணி ஆகணும், இங்க என்ன வந்திருக்கு கரண்ட்டுக்கான ரிலேஷன்ல cos theta வந்திருக்குது, வோல்டேஜ் என்னது sin theta, Vm sin omega t. அப்போ cos omega t எதுக்கு மாத்தி ஆகணும், sin omega t க்கு மாத்தி ஆகணும். சொல்ற பாயிண்ட் புரியுதா? சோ அப்ப அதை எப்படி மாத்துறது அப்படின்னு பார்க்குறோம். ஸோ Im sorry I equal to Vm omega c, Vm omega c equal to sin of omega t plus pi by 2. ஓகேவா? என்ன எழுதணும், I equal to Vm omega c cos omega t எப்படி எழுதலாம் அப்படின்னா sin of omega t plus pi by 2 அப்படின்னு எழுதலாம். because sin of 90 plus theta எதுக்கு equal, sin of pi by 2 plus theta equal to cos theta. இந்த trigonometry formula தான் நம்ம இங்க அப்ளை பண்றோம். sin of 90 plus theta போன கேஸ்ல sin of 90 minus theta எடுத்துட்டாங்க, minus cos theta இருந்தது, அதுக்கு ஏத்த மாதிரி டேலி பண்ணி கொண்டு போனோம், omega t minus pi by 2 கொண்டு வந்து ஃபேஸ் டிஃபரன்ஸ் கால்குலேட் பண்ணோம். இங்க வந்து sin of 90 plus theta இங்க நெகட்டிவ் சைன் கிடையாது, only பாசிட்டிவ் சைன். சோ அப்போ இதோட முடிஞ்சது. இப்போ இந்த ஃபார்மட்டுக்கு அதாவது இதே சைனுக்கு மாத்திட்டோம், எதுல பொட்டன்ஷியலுக்கு இருந்த மாதிரி v is equal to Vm sin omega t இருந்த மாதிரி இங்கேயும் sin omega term கொண்டு வந்துட்டோம், ஃபேஸ் டிஃபரன்ஸ் இங்க pi by 2 வந்திருக்குது. இப்போ I0 கண்டுபிடிச்சாகணும். இங்க நம்ம இன்னொரு டேர்ம் இன்ட்ரோ듀ஸ் பண்ண போறோம். இதுல I0ன்றது எதுக்கு சார், Im இங்க வந்து மேக்னிட்யூட் சொன்னலையா, Im magnitude of the AC current, Im எதுக்கு ஈக்குவல், Vm by R க்கு ஈக்குவல். ஸோ Im என்ற டேர்ம் எப்படி கொண்டு வரணுன்றது ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். எப்பயுமே இங்கே ஆம்ப்ளிட்யூட் கொண்டு வரும்போது Im எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், Vm divided by the resistance வரணும். அதாவது ஓம்ஸ் லா, Vm by resistance இருந்தால் Vm by R ன்னு போட்டுற, இண்டக்டன்ஸ் வரும்போது Vm by XL ன்னு வந்தது. அப்போ இங்கே என்ன இருக்குது, Vm by the remaining term act as the role of resistance. சரியா, Vm by R ன்னு வரணும். அப்போ இங்கே Vm by வரல, இங்கே எந்த இருக்கு, ப்ராடக்ட்ல இருக்கு. இந்த டேர்ம் எப்படி எழுத போறோம் அப்படின்னா 1 divided by omega c ன்னு மாற்றி கொண்டு வரேன். ஏன் இப்படி கொண்டு வரேன், பிகாஸ் ஓம்ஸ் லா, ஓம்ஸ் லா படி Im equal to Vm by அந்த R ன்னு வரணும். Vm ஆல்ரெடி இங்கே இருக்கு, மேக்னிட்யூட் ஆஃப் த AC வோல்டேஜ். அப்போ ஆரோடைய ரோல் இங்கே எது ப்ளே பண்ண போகுதுன்னா அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய காம்பனன்ட், இது ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட் கிடையாது, தேர் இஸ் நோ ரெசிஸ்டன்ஸ் பிரசன்ட் இன் திஸ் கேஸ். ஆரா இருந்தால் ஆறு, போன கேஸில் எக்ஸ்எல் அந்த ரோலை ப்ளே பண்ணிச்சு, அதாவது ஒமேகா எல் இருந்து அதுக்கு பல எக்ஸ்எல் மாற்றிட்டோம். இங்கே ஒமேகா சி ப்ராடக்ட்ல இருக்கு, Im equal to Vm by R என்ற அந்த டேர்மில் ஆருக்கு பதிலாக இங்கே நியூ டேர்ம் கொண்டு வர போகிறோம், தட் இஸ் XC. இந்த ஒமேகா சியை ஈக்குவலண்ட்டாக கொண்டு வந்திருக்கிற 1 by omega c. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா, டைரக்டாக இங்கே ஒமேகா சின்னு போட முடியாது, மீனிங் கிடையாது. 1 by omega c திரும்ப எழுதுனா எதுக்கு ஈக்குவல், எதுக்கு ஈக்குவல், Vm omega c க்கு ஈக்குவல், ஈக்குவலண்ட்டாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறேன். சரியா, இப்போ Vm by the 1 by omega c, this term component as a capacitive reactance, that term act as a capacitive reactance, this is act as a role of resistance. சரியா, Vm by XC. so where XC equal to 1 by omega c அப்படின்னு எழுதலாம். XC equal to 1 by omega c, that also we can write Vm omega c ஈக்குவலண்டா எழுதி இப்படி எழுதிடலாம். அந்த ஒமேகா சி மேலே கொண்டு போனால் திரும்ப அதே தான் வரும். ஸோ Im ஒமேகா சி டேர்ம் தான் Vm ஒமேகா சி டேர்ம் தான் என்னது Im அப்படின்னு சொல்லிடலாம். இது இப்படி இந்த ஈக்குவலண்டாக கொண்டு வந்துட்டு இதுக்கு பல XC மாற்றலாம். XC 1 by omega c, that also equal to இந்த டேர்ம் திரும்ப மேலே போச்சுன்னா Vm omega c. ஸோ Im இது எல்லாத்துக்குமே ஈக்குவல் தான். சரியா, these all are equal for Im. Vm by 1 by omega c எழுதலாம், otherwise Vm by XC எழுதலாம், otherwise Vm omega c, and also this is we can write, and also Vm ஒமேகாவுக்கு பதிலாக 2 pi nu ஃப்ரீக்வன்சியில் எழுதிங்கன்னா 2 pi nu into c. this is also correct equation for Im. இது எல்லாமே Im correct equation. இது XC equal to 1 by omega c. அப்போ XC அப்படின்னா என்ன அர்த்தம், அதோட நேம் என்ன, capacitive reactance. capacitive reactance இதனுடைய SI யூனிட், இதனுடைய SI யூனிட் என்னது, ஓம். இது வந்து capacitive reactance, இதனுடைய SI யூனிட்டும் ஓம், because it acts as a role of
ரெசிஸ்டன்ஸ். சொல்கிற பாயிண்ட் புரிஞ்சுதா? ரைட். அப்புறம் இப்போ கன்க்ளூஷனுக்கு வாங்க. இப்போ வி எதுக்கு ஈக்குவல்? இதை வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்கோங்க. நம்ம இங்கே கண்டுபிடிச்சோம் இல்லையா? ஓகே, இந்த ஸ்டெப் அதுக்கப்புறம் எழுதுங்க ஃபைனலாக. ஒரு நிமிஷம். ஸோ ஃபைனலாக தேர்ஃபோர் I ஈக்குவல் டு Vm ஒமேகா சிக்கு பதில் Imனு எழுதலாம். sin of omega t plus pi by 2. ஓகே, இதுதான் ஃபைனலாக நம்ம கொண்டு வந்தால் அந்த ரிலேஷன். இதுதான் ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 என்னது? ஈக்குவேஷன் நம்பர் 1 வந்து V ஈக்குவல் டு Vm sin omega t. Vm sin omega t இதான் பார்த்தோம் ஈக்குவேஷன் நம்பர் 1. இதை எடுத்து கம்பேர் பண்ணுங்க. இது அப்ளைடு ஏசி வோல்டேஜ், இது அதனால அப்ளைடு ஏசி வோல்டேஜ் இந்த கெபாசிட்டன்ஸ் சர்க்யூட் கிடைச்ச கரண்டோட ஈக்குவேஷன் இது. ஸோ இங்கே Vm sin omega t மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன இருக்குது? Im into sin of, இங்கே sin omega t plus pi by 2, இங்கே sin omega t மட்டும்தான் இருக்குது. வோல்டேஜோட கரண்ட் என்னவா இருக்குது? pi by 2 லீடிங்கில் இருக்குது, ப்ளஸ் pi by 2. போன கேஸில் வந்து மைனஸ் pi by 2 கரண்ட்டில், அதனால கரண்ட் லேக் த வோல்டேஜ் இருந்தது. இங்கே கரண்ட் என்னது? லீட் த வோல்டேஜ். அப்போது இதை இந்த ரெண்டு ஈக்குவேஷன் வந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொண்டு வரலாம்? ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2, ஃப்ரம் ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2, current leads the voltage by pi by 2, leads the voltage by pi by 2. ஓகேவா? அதர்வைஸ் ஆல்டர்னேட்டிவ் வேறு எப்படி எழுதலாம்? ரிவர்ஸில் எழுதிங்கன்னா அதர் ஈக்குவலண்ட் மீனிங் ஆகிருங்கன்னா வோல்டேஜ் லேக்னு அர்த்தம். voltage lags. current by pi by 2. சரியா? voltage lags the current pi by 2. கரண்டோட வோல்டேஜ் pi by 2 லேக்ல இருக்கு. ரிவர்ஸில் சொல்லலாம். ஆக்சுவல் மீனிங்கை சொல்லும்போது கரண்ட் வந்து லீட்ஸ் த வோல்டேஜ் by pi by 2. புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். அதுக்கப்புறம் நோட்டு, இதில் என்னென்னலாம் அடிஷ்னலாக அதுக்கப்புறம் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய பாயிண்ட்டு. இதில் அடுத்தது முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய அதர் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ அந்த இது பார்த்தோம் இல்லையா? Im equal to V by XC, otherwise Vm by XC க்கு பதிலாக 1 by omega c. omega c மேலே கொண்டு போட்டிங்கன்னா Vm into omega c also equal to Vm into omega க்கு பதிலாக 2 pi nu into c அப்படின்னு எழுதிக்கலாம். சரியா? XC இந்த ரிலேஷனில் எழுதும்போது நல்லா புரிஞ்சுங்க, இந்த XC வந்து இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. ஏன்னா 1 by omega c இருக்குது. XC எதுக்கு ஈக்குவல்? 1 by omega c. ஃப்ரீக்வன்சியும் இண்டக்டிவ் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் கரண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணும்போது கரண்ட் வந்து இன்வர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் டு XC, inversely proportional to XC. சரியா? current inversely proportional to XC, directly proportional to frequency. ஞாபகம் வச்சுக்கோங்க. current இந்த கேஸில் capacitive reactance increase ஆச்சுன்னா current என்ன ஆகும்? capacitive reactance increaseனா current decreaseனு அர்த்தம். capacitive reactance increaseனா current decrease. சொல்றது புரியுதா? capacitive reactance decreaseனா current increase. frequency ஓட கனெக்ட் பண்ணும்போது frequency எங்க இருக்கு பாருங்க, இங்க new. frequency increase ஆச்சுனா current increase. frequency increase ஆனா capacitive reactance decrease. frequency decrease னா current decrease. frequency decrease னா capacitive reactance increase. both are inversely proportional. சரியா? இந்த ரிலேஷனை கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கணும். இப்போ எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னா, கேஸ் பாயிண்டர்னு வச்சுக்கோங்க. if capacitive reactance increases, current என்ன ஆகும் நமக்கு இங்கே? decreases. capacitive reactance வச்சு சொல்லும்போது
சொல்றது புரியுதா? capacitive reactance increase னா current வந்து decreases. If capacitive reactance decrease, current increase. Frequency வச்சு சொல்லும்போது if frequency increase அப்படின்னா என்ன அர்த்தம்? current increase. Capacitive reactance என்ன ஆகும்? decrease ஆகும். ஏன்னா அது inversely proportional because reason என்ன? xc equal to 1 by omega c equal to 1 by 2 pi nu c. அதனால xc யும் frequency inversely proportional. சரியா? current-க்கு அது directly proportional. okay? அதே மாதிரி if frequency decreases, current also decreases, capacitive reactance increases. got it? அந்த ரிலேஷனை புரிஞ்சுக்க முடியுதா? clear? புரியுதா? ஸோ அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல ஆவரேஜ் பவர் ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள், ஆவரேஜ் பவர் ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் இங்கே என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஒன் கம்ப்ளீட் ஆவரேஜ் பவர் ஓவர் ஒன் கம்ப்ளீட் சைக்கிள் also what? 0. okay, because there is no resistance present. derivation நீங்க அந்த பாயிண்ட ஞாபகம் வச்சுக்கலாம், பட் ஆக்சுவல் மீனிங் வந்து ரெசிஸ்டன்ஸ் இல்லாத கேஸ் எல்லாத்துலயுமே 0 ஆயிடும். சரியா? அது மேத்தமேட்டிக்கலி டெரிவேஷன் அங்க ப்ரூஃப் பண்ணிருப்பாங்க, பட் பிரைமரி டெரிவேஷன் நம்ம பார்த்துடுங்க. see that graph, இந்த கம்பேரிசன் கிராஃப் பாத்தீங்கன்னா இது வந்து வோல்டேஜ், கரண்ட் வந்து லீடிங்ல இருக்குது. 0 ஆங்கிளில் வந்து அதாவது ஒமேகா டி 0 இருக்கும்போது இது 0, ஆனால் இது மேக்ஸிமம் ப்ளஸில் இருக்குது. தட் இஸ் கரண்ட் வந்து லீடிங் த வோல்டேஜ் பை π/2 அப்படின்னு அர்த்தம். see this problem. இதுங்க பாருங்க, இந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது? 1 செகண்ட். ஃபாலோ பண்ண முடியுதா? புரியுதா? got it? போலாமா? ரைட். சரி வாங்க, அடுத்தது இங்கே நான் உங்களுக்கு நான் உங்களுக்கு முக்கியமாக ஒரு சில நம்பர்ஸை நான் திரும்ப கொடுப்பேன். அந்த நம்பர்ஸை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ப்ராப்ளமை நீங்கள் அசால்ட்டாக அடித்து போட்டுற முடியும். அந்த நம்பர்ஸுடைய பேட்டர்ன் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸடாக மைண்டில் பதிவு பண்ணி வச்சுக்கணும். ப்ளஸ் கொஷின் அந்த மாதிரி நம்பர்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை கன்வெர்ட் பண்ணி சால்வ் பண்ண தெரியணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 1/√2 கொடுத்தேன். 1/√2 வந்து அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.707, ஆல்சோ 0.7. இதை ஞாபகம் வச்சுக்கணும். கரெக்டாக? அதுக்கப்புறம் 1/4 வந்து 0.25, 1/2 0.5, 1/8 0.125, 1/16 0.0625. இதுக்கப்புறம் பை வேல்யூ கொடுத்துருந்தேன். பை வேல்யூ என்ன கொடுத்துருந்தேன்? என்னென்ன வேல்யூ கொடுத்துருந்தேன் பாருங்க. பை வேல்யூ நமக்கு ஸ்டாண்டர்டாக தெரியும். பை வேல்யூ அப்ராக்சிமேட்டாக நம்ம யூஸ் பண்ண போகிறது என்னது? இது அப்படியே நம்ம ஈக்குவல் போட்டு சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? 3.14, அதர்வைஸ் 22/7. ஓகேவா? இதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ணுறோம். இது நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது. 1/π எதுக்கு ஈக்குவல் அப்படின்றதும் தெரியணும். ஏன்னா இந்த வேல்யூ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பர்டிகுலர்லி எந்தெந்த சாப்டர்லாம் இந்த வேல்யூ ரொம்ப முக்கியமாக தேவைப்படும் அப்படின்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டில் திரும்ப தேவைப்படும். பிகாஸ் ஒமேகா உள்ளே வரும்போதெல்லாம் இது ப்ரைமரியாக கான்ட்ரிபியூட் பண்ணும். ஒன்று சர்க்கிள் வரும்போது ஏரியா ஆஃப் த சர்க்கிள், சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள், ஸ்பியரு, இந்த மாதிரி ஷேப்லாம் வரும்போது ஏரியா ஆஃப் சர்க்கிள் வந்து πr², சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் 2πr. ஸ்பியர் எடுத்திங்கன்னா ஏரியா ஆஃப் த ஸ்பியர் என்னது? 4πr². வால்யூம் எடுத்திங்கன்னா 4/3πr இருக்கும். இங்கெல்லாம் வந்து இதனுடைய டாமினேஷன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கும் போது B × A
அப்போ ஏரியா கால்குலேட் பண்ணும்போது அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் இதில் அதிகமாக டாமினேட் பண்ணும் XC கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் 1/ωc, ஒமேகாவுக்கு பதிலாக 2πν. ஸோ பை டினாமினேட்டரில் வருது இங்கே. அதே மாதிரி XL = ωL. ஸோ அப்போ XL = ωL னா ஒமேகா we can write 2πν. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஒமேகா we can write 2πν. அப்போ பை 1/π, அதாவது நீங்கள் டினாமினேட்டரில் பை வரும்போது அதுக்கு பதிலாக 3.14 இல்லை 22/7 சம்டைம்ஸ் இட் இஸ் மோர் யூஸ்ஃபுல். எப்போனா இப்போ கரண்ட் இந்த மாதிரி சாப்டர் வந்து அந்த RMS வோல்டேஜ் வந்து 220 வோல்ட் இருக்கும். அப்போ டினாமினேட்டரில் உங்களுக்கு பை இருந்தால் சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். 22/7 போட்டு எலிமினேட் பண்ண முடியும். ஆல்ரெடி ஒரு கொஸ்டின் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணோம், கரெக்டாக? அதுக்கப்புறம் அது இல்லாமல் திரும்ப நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இந்த ஒரு வேல்யூ என்னென்னா, பை வேல்யூ எப்படி 3.14 ஞாபகம் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி 1/π வேல்யூவை 0.318 இதையும் நீங்கள் மெமரைஸ் பண்ணி ஆகணும். நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக ஒன்லி பை மட்டும்தான் படிச்சுட்டே இருக்கிறோம், அதனால் அது ஈஸியாக ஞாபகம் இருக்குது. இது நம்ம அதிகமாக பார்க்குறதுல இது எப்பயாவது வர்றதுனால. பட் நம்ம ஃபிசிக்ஸ் வந்ததுக்கப்புறம் நிறைய ரிப்பீட்டடான வேல்யூஸை மைண்டில் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஏன்னா அது கால்குலேஷனுக்கு நமக்கு டைமை நிறைய சேவ் பண்ணணும். ஏன்னா நிறைய டெசிமல் வேல்யூஸ் வரும்போது கால்குலேஷன் நிறைய டைம் எடுத்துரும் நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் பண்ணும்போது. பட் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா எலிமினேஷன் இஸ் வெரி வெரி ஈஸி ஃபார் யூ. சரியா? ஸோ 1/π = 0.318. ஆல்ரெடி இதை நான் மென்ஷன் பண்ணிட்டேன், பட் என்னைய திரும்ப நான் ரிமைண்ட் பண்ணுறது. பை ஸ்கொயர் வேல்யூ நம்ம அப்ராக்சிமேட்டாக என்ன எடுத்துக்க போகிறோம்? 10 எடுத்துக்க போகிறோம். 10னா √10 வேல்யூ வந்து கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா 3.14 ஈக்குவலாக இருக்கும். அப்போ பை = √10னா பை ஸ்கொயர் = 10. இட் இஸ் அ ரவுண்ட் ஆஃப். சரியா? அப்போ 1/π ஸ்கொயர்னு இருந்துச்சுன்னா நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்ராக்சிமேட்டாக? அது 0.1. இப்படி தான் எடுத்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். இந்த கேஸுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த வேல்யூ பாருங்கள், 15 மைக்ரோஃபாரட் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு கிவன் எழுதுங்க. கிவன் இந்த கொஷினில் கிவன் டேட்டா கெப்பாசிட்டன்ஸ் C கொடுத்துருக்காங்க, நாட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். C மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் C இஸ் கிவன். வாட்ஸ் த வேல்யூ? 15 மைக்ரோஃபாரட். 15 × 10⁻⁻6 ஃபாரட். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலாலாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும், கால்குலேஷன்லாம் ரொம்ப சேலஞ்சாக இருக்கும். ஏன்னா நிறைய டெசிமல் வர மாதிரி இருக்கும், டைம் எடுக்கும். பட் அதை ஈஸியாக சால்வ் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். அதுக்கு நான் சொன்ன சில வேல்யூஸ்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு தெரியாது எவ்வளோ ஈஸியாக இருக்குன்னு. இப்போ இந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்கு எப்படி ஈஸியாக போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு நிறைய கால்குலேஷன், டினாமினேட்டர் எல்லாம் மல்டிப்ளை பண்ணி அதுக்கப்புறம் 1/, எடுத்து இதுக்கப்புறம் சால்வ் பண்ணால் இந்த வேல்யூ கொண்டு வரணும். பட் அவ்வளோ ஸ்டெப்பு போகாமல் ஈஸியாகவே போட முடியும். ஐ வில் எக்ஸ்பிளைன். அதை நான் ஒரு ஸ்டெப்பாக உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். கிவனை ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. கெப்பாசிட்டன்ஸ் கனெக்டட் 220 வோல்ட் 50 ஹெர்ட்ஸ். அப்போ RMS கரண்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ 215 கொடுக்குறாங்கன்னா, ஸோ இந்த சாப்டர் பொறுத்து எழுதும்போது சிம்பிளாக வீண் எழுதாதீங்க, VRMSன்னு எழுதுங்க. நமக்கு கால்குலேஷன் பண்ணும்போது கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கும். அது ஸோ கிவன் வோல்டேஜ் இட் இஸ் VRMS. பீக் வோல்டேஜ் கொடுத்தாங்கன்னா தான் VMன்னு எடுக்கணும். சரியா? இது 220 வோல்ட். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்குறாங்க, ஃப்ரீக்வன்சி நியூ 50 ஹெர்ட்ஸ். அஸ் யூஷுவல் இதெல்லாம் டைரக்ட் டேட்டா. ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். ஓகே, ஃபைண்ட் த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். என்னென்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் XC ஃபைண்ட் அவுட் பண்ணணும். தட் இஸ் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் கரண்ட், RMS அண்ட் பீக் கரண்ட் ரெண்டுமே கேட்டிருக்கிறாங்க. வாட் இஸ் RMS கரண்ட், அதுக்கப்புறம் வாட் இஸ் பீக் கரண்ட். பீக் கரண்ட்னா என்ன அர்த்தம்? IM, ஸ்மால் IM ஆர் கேபிட்டல் I, ஸ்மால் I, எனிதிங் யூ கேன் யூஸ். ஸோ RMS கரண்ட் அண்ட் பீக் கரண்ட் இது ரெண்டும் கேட்டிருக்கிறாங்க. தீஸ் ஆர் த கிவன், these are the to find data. ஓகேவா? if the frequency is double, what happen? இது அடுத்த செகண்ட் கேஸ். frequency double ஆச்சுன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கரண்ட் என்ன ஆகும்? இது நான் முன்னாடி கொடுத்த அந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி ரிலேஷன் இதை கொடுத்தேன் இல்லையா? அந்த செகண்ட் கேஸ் வந்து இதை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதில் நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா ஈஸியாக நீங்கள் அந்த கேஸுக்கு ஆன்சர் பண்ணிட முடியும். புரிஞ்சுதா? ரைட். இப்போ இதை வாங்க சால்வ் பண்ணலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன கால்குலேட் பண்ணுறேன்? கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸை கால்குலேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கொஷின் இது கிவன் டேட்டாவை எழுதிட்டேன். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ்? XC = 1/ωc. இதான கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஃபார்முலா. 1/ωc. ஸோ 1/ω we can write 2πν. omega we can write 2πν. XC = 1/ωc. omega we can write 2πν into C. சப்ஸ்டிட் பண்ணுங்க இந்த எல்லா வேல்யூவையும். 1/2 பை அப்படியே வச்சுக்கோங்க. நியூ வந்து 50. வாட் இஸ் C? 15 × 10⁻⁻6. 15 × 10⁻⁻6. 15 × 10⁻⁻6.
கரெக்டா? இப்போ பாருங்க இதை எப்படி சால்வ் பண்ணுறேன்னு. 1/π வேல்யூ நான் என்னவா எடுத்து சொல்லிட்டேன், திரும்ப திரும்ப இந்த வேல்யூ ரிப்பீட் ஆகும் சொன்னேன் இல்லையா? 1/π வேல்யூவை நீங்கள் எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கலாம்? 0.318. சரியா? 1/π வேல்யூவை என்ன எழுதிக்கலாம்? 0.318. இப்போ நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா 1/πக்கு பதிலாக 0.318. ஓகே, இந்த 10⁻⁻6 மேலே கொண்டு போனால் 10⁻+6. புரிஞ்சுதா? 10⁻⁻6 மேலே கொண்டு போனால் 10⁻+6. 1/πக்கு பதிலாக 0.318. 1/π = 0.318. ஸோ அதை அங்கே அப்ளை அந்த வேல்யூவை நான் யூஸ் பண்ணுறேன். சால்வ் பண்ணுறது ஈஸியாக இருக்குன்ட்டு. 50 × 2 என்னது எனக்கு 100. 100 என்ன 10 ஸ்கொயரா இன்ட்டு 15. புரிஞ்சுதா என்ன பண்ணியிருக்கிறேன்னு? 50 × 2 100. 100 எப்படி ஆகலாம்? 10 ஸ்கொயர் இன்ட்டு 15. 1/πக்கு பதிலாக 0.318. 10⁻6 மேலே போயிடுச்சு. கரெக்டா? இப்போ இதை கேன்சல் பண்ண என்ன ஆகும்? 10 ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன ஆகிடும்? இங்கே ஒரு 2 0 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் 10⁻4 மட்டும் இருக்கும். இதை பாருங்க, 15 318 எதாவது டிவிசிபிள் பண்ணலாம். இதை 3ஆல் டிவிசிபிள் பண்ணலாமா? 3ஆல் டிவிசிபிள் ஆகும். டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 3 என்ன? சம் ஆஃப் த வேல்யூஸ் மல்டிபிள்ஸ் ஆஃப் 3 ஆனால் 3ஆல் டிவிசிபிள் ஆகும். 3 + 1 என்னது 4. 4 + 8 என்னது 12. 12 3ஆல் டிவிசிபிள் ஆச்சுன்னா 318 என்ற வேல்யூ கண்டிப்பாக எதாவது டிவிசிபிள் ஆகும்? 3ஆல் டிவிசிபிள் ஆகும். சரியா? ஓகே, எனிவே அதை நம்ம அடுத்தது பார்ப்போம். இந்த வேல்யூ இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. 10⁻4 இங்கே மல்டிப்ளை பண்ணால் 3 0 கேன்சல் ஆகிடுமா? நான் சொல்கிறது புரியுதா பாருங்க. இது கூட மல்டிப்ளை பண்ணிட்டா நமக்கு என்ன கிடைச்சிரும்? 318 இன்ட்டு ரிமைண்டர் என்னது 10. கரெக்டா? ரிமைண்டரில் ரிமைனிங் வேல்யூ பை 10. அப்போ ரிமைனிங் இங்கே என்ன இருக்குது 15. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 2 5s are 10, 3 5s are 15. கரெக்ட்? இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 1 3s are 3. 1 3 கேன்சல் ஆகாது. 18 0 ஆட் பண்ணிட்டு 18. 6 × 3 18. 106 × 2 என்ன வரும்? 6 × 2 12. கேரி 1. 1 × 2 2. 212. புரிஞ்சுதா? நான் என்ன பண்ணது புரியுது? நாங்கள் எதுவுமே ஸ்டெப்ஸ் போடலை அதிகமாக. புரியுதா? நான் நிறைய மல்டிப்ளிகேஷன் பண்ணலை, நிறைய டிவிஷன் பண்ணலை. ஆனால் ஆன்சர் என்னது? சி த ஆன்சர் வந்திருக்கா பாருங்க, 212 Ω. புரியுதா? ஸோ கால்குலேஷனை சிம்பிளாக போடுறதுக்கு சில ஐடியாஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் இப்போ நான் என்ன ஃபார்முலா அப்படியே எழுதியிருக்கிறேன். 1/2π µc ஃப்ரீக்வன்சி 50 கொடுத்துட்டாங்க. 1/π வேல்யூ மட்டும் நான் அடிஷனாக தெரிஞ்சு வச்சுருந்தா இந்த கேஸ் ரொம்ப முடிஞ்சுது. அதுக்கு பதிலாக 0.318 போட்டு சால்வ் பண்ணியிருந்தா என்ன ஆகிடும்? எனக்கு ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிரும். தட் இஸ் வெரி 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 சிம்பிள் கொஸ்டின். புரிஞ்சுதா? காட் இட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டாங்க? இது முடிஞ்சது. ஸோ செகண்ட் கொஸ்டின் வந்து என்ன கேட்டிருக்காங்க? இங்கே பீக் கரண்ட், ஆர்எம்எஸ் கரண்ட்டும் அதுக்கப்புறம் ஆர்எம்எஸ் வோல்டேஜும் கேட்டிருக்கிறாங்க. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் அந்த ஆன்சர் முடிஞ்சுது. கரெக்டா? சி ஹியர், ஐஆர்எம்எஸ் பீக் கரண்ட் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா லைக் இது தானே. பீக் கரண்ட்னா என்ன அர்த்தம்? ஐஎம்னு அர்த்தம். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற டேர்மில் பீக் கரண்ட் இல்லை. ஃபஸ்ட்டு ஆர்எம்எஸ் கரண்ட் எடுத்துக்கோங்க, அதான் நமக்கு ஈஸியாக இருக்கும். பீக் கரண்ட் அப்புறம் தான் கண்டுபிடிக்கணும். ஆர்எம்எஸ் கரண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஐஆர்எம்எஸ் = விஆர்எம்எஸ். ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா இங்கே யூஸ் பண்ணக்கூடிய வோல்டேஜ் ஆர்எம்எஸ் வோல்டேஜாக இருக்கும். ஆர்எம்எஸ் கரண்ட் கண்டுபிடிக்கும் போது I = V/R ஓம்ஸில் அப்ளை பண்ணுவோம். ஐஆர்எம்எஸ்ஸாக இருந்தால் VRMS/XCன்னு போடணும். இதுவே ஐஎம் பீக் கரண்ட் கண்டுபிடிக்கணும். IM = VM/√2. கிவன் டேட்டாவில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி கனெக்ட் பண்ண தெரியணும். VRMS இங்கே எது ரெசிஸ்டன்ஸ் ரோலை ப்ளே பண்ணுது? capacitive reactance. So IRMS = VRMS/XC. இது 220 இப்போ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். capacitive reactance என்ன கண்டுபிடிச்சோம் போன கேஸில்? 212. ஸோ ஃபைனலாக இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இது நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான். அப்ராக்சிமேட்டாக 1.0 ஆம்ஸ்ன்னு கிடைக்கும். ஓகேவா? இது வந்து ஆர்எம்எஸ் வோல்டேஜ். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? சரி, ஆர்எம்எஸ் கரண்ட். பீக் கரண்ட் இன்னொரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. பீக் கரண்ட், வாட் இஸ் பீக் கரண்ட்? IM =
√2 into IRMS. Correct? RMS current equal to IM by √2. RMS current equal to peak current by √2. அப்போ peak current கண்டுபிடிக்கணும்னா RMS current multiplied by √2 பண்ணா போதும். √2 ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவல்? That is also standard 1.414 into IRMS. See √2 ஓட வேல்யூ வந்து 1.414. 1 by √2 ஓட வேல்யூ 0.707. ஸோ அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா? ஸோ அதை வேணா நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். √2 ஓட வேல்யூ approximately 1.414. 1 by √2 value 0.707. Sometimes we have to use 0.7 itself. அவ்வளோதான். அதோடய நம்ம சில கேஸில் முடிச்சிடுவோம். ஓகேவா? ரைட். இது இன்ட்டு RMS. ஸோ இப்போ என்ன வரும்? 1.414 இன்ட்டு RMS எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கிறோம்? 1.04. ஸோ 1.04 இதை மல்டிப்ளை பண்ணால் ஆன்சர் என்ன வந்துருக்கு? 1.47. நார்மல் மல்டிப்ளிகேஷன் தான் அது. இதெல்லாம் நீங்கள் டைரெக்டாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் சரியா? இட் இஸ் a நார்மல் மல்டிப்ளிகேஷன். ஸோ 1.414 இன்ட்டு இது பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? 1.47 ஆம்ஸ். அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃப்ரீக்வன்சி டபுள் ஆச்சுன்னா வாட் ஹேப்பன்ஸ் த கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். அப்போ ஃப்ரீக்வன்சி டபுள் ஆச்சுன்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன ஆகும்? ஹாஃப் ஆகும். கான்சிக்வென்ட்லி கரண்ட் இஸ் டபுள்டு. ஏ ஒய் அப்படின்னா கொஸ்டின் அவங்க சொல்லியிருக்கிறது ஃப்ரீக்வன்சி இஸ் டபுள்டு. ஃபார்முலாவை எழுதுங்க. இந்த ஃபார்முலா என்ன அப்படின்னா XC வந்து 1/ωc ஈக்குவல். தட் இஸ் ஈக்குவல் டு 1/2π∗ இது இனிஷியல். ஓகேவா? ஒரிஜினலாக கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்ன எடுத்துக்கிறேன்? இது இனிஷியல்னு எடுத்துக்கிறேன். இது இனிஷியலாக இருக்கக்கூடிய கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இஃப் நியூ ஃப்ரீக்வன்சி அதனால் என்ன எடுத்துக்கிறேன்? நியூ டேஷ். அது வந்து என்ன ஆகுது? முன்னாடி இருந்த ஃப்ரீக்வன்சியை விட 2 டைம்ஸ் ஆகுது. இப்போ ஃப்ரீக்வன்சி இஸ் டபுள்டு அப்படின்னா என்ன அர்த்தம்? முன்னாடி இருந்த ஃப்ரீக்வன்சியை விட நியூ ஃப்ரீக்வன்சி சேஞ்ச் ஆகுது. எப்படி சேஞ்ச் ஆகுது? 2 டைம்ஸ்னு சொல்லியிருக்காங்க. டபுள்டு அப்படின்னா XC என்னன்னு கேட்குறாங்க. எடுத்தாங்க. இப்போ என்ன கண்டுபிடிக்கிறேன்? இப்போ சேஞ்ச் ஆச்சுன்னா நியூ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். இது வந்து ஒரிஜினல் இனிஷியல் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். நியூ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப்டர் ஃப்ரீக்வன்சி இன்க்ரீசஸ் என்னது? 2 times of the frequency. இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. XC dash அப்படின்னு எடுத்துக்கிறேன். இதை 1 divided by 2π new dash C. ஏன்னா XC dash வந்து நியூ ஃப்ரீக்வன்சி, நியூ கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ். ஃப்ரீக்வன்சி வந்து நியூ டேஷ் 1 divided by 2π. நியூ ஃப்ரீக்வன்சி எதுக்கு ஈக்குவல் சொல்லியிருக்கிறாங்க? 2 times of the frequency, ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியை விட. அப்போ ஃபைனலாக இதை கண்டினியூ பண்ணிங்கன்னா XC dash ஈக்குவல் டு இதை எப்படி எழுதலாம் பாருங்க? 1/2π∗c பதிலாக XC-யா 1/2π∗c அதுக்கு பதிலாக XC எழுதிட்டா ரிமைனிங் எது மட்டும் இருக்கும்? ஒரு 2 மட்டும் இருக்கும். ஸோ எப்படி பிரிக்கலான்னு பாருங்க. 1/2 இன்ட்டு 1 divided by 2π∗c. Can I write like this? 1/2π∗c மட்டும் எழுதிட்டு அந்த 2 மட்டும் நான் வெளியில் எடுத்துக்கிறேன். கரெக்டா? அப்போ 1/2π∗c that is initial capacitive reactance. அப்போ என்ன வரும் பாருங்க? இதுக்கு பதிலாக XC ன்னு எழுதிக்கலாம். 1/2 into XC. So simply XC dash equal to XC/2. அப்போ the new capacitive reactance, the new capacitive frequency is doubled அப்படின்னா capacitive reactance is halved. 2 times இது இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எது? ஃப்ரீக்வன்சி கெப்பாசிட்டி ரியாக்டன்ஸ் பாதியாக குறைஞ்சிரும். முன்னாடி இருந்த கெப்பாசிட்டியில் பாதியாக குறைஞ்சிரும். ஸோ அது எத்தனை டைம்ஸ் ஃபார்வர்டில் மீன்ஸ் பாசிட்டிவ்ல இன்க்ரீஸ் ஆகுதோ ஃப்ராக்ஷனில் அவ்வளோவா என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். தட்ஸ் தேர்ஃபோர் ஃப்ரீக்வன்சி டபுள்டு அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் என்னவாகும்? பாதியாக குறைஞ்சிரும். ஃப்ரீக்வன்சி டபுள் ஆச்சுன்னா தட் இஸ் த மீனிங். அதில் ஸ்டேட்மெண்ட்டில் அப்படியே கொடுத்துட்டாங்க. கரண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா கரண்ட்டும் ஃப்ரீக்வன்சி என்னது? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது கரண்ட் என்ன இருக்கும்? கரண்ட் வந்து டபுளாக இருக்கும். ஏன் கரண்ட் டபுளாக இருக்கும்? கரண்ட் வந்து டபுளாக இருக்கும் பிகாஸ் ஸோ அதை வந்து நான் இங்கே மென்ஷன் பண்ணுறேன். எங்கேயாவது இல்லை இங்கே கூட எழுதிக்கோங்க. கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. கரண்ட் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சின்றதுனால என்ன ஆகும்? டபுளாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதை தான் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க? ஃபைனலாக கரண்ட் இஸ் டபுள்டு. சி ஹியர். அதுக்கு ரீசன் அதுதான். கரண்ட் ஏன் டபுள் ஆகுது அப்படின்னா கரண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி இந்த கேஸுக்கு. அதனால கரண்ட் டபுள்டு. ஓகே
புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. A light bulb and open coil inductor are connected to an AC through a key as shown in the figure. ஓகே, இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏசி வோல்டேஜ் இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டை கனெக்ட் பண்ணிவிட்டு அங்கே இன்பிட்வீனில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஒரு லைக் இதுக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க, பல்பு. ஓகே, பல்பை கனெக்ட் பண்ணிட்டா அங்கே பல்பு வந்து எப்படி இருக்கும், அதான் கொஸ்டின் இது. A light bulb and open coil inductor is connected to a source. The switch is closed. சுவிட்ச் வந்து க்ளோஸ்டுனா இதான் சுவிட்சு. இப்போ இது ஆக்சுவலாக ஓப்பனில் இருக்குது. இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சர்க்யூட் என்ன ஆகும், கரண்ட் பாஸ் ஆக ஆரம்பிக்கும். ஆஃப்டர் சம் டைம் த அயன் ராட் இஸ் இன்சர்ட்டட் இன் டு இன்டீரியர் ஆஃப் த இண்டக்டர். இதை சுவிட்ச் ஆன் பண்ணிடுறாங்க எப்போ, ஆஃப்டர் சம் அயன் ராட் இன்சர்ட்டட் பிட்வீன் த இண்டக்டர். ஓகே, ஓகே ஓகே தேங்க்யூ. ரைட். இப்போ அயன் ராடை இன்சர்ட் பண்ணிட்டீங்கன்னா வாட் ஹேப்பன், இண்டக்டர் த க்ளோ ஆஃப் லைட் பல்ப் இன்க்ரீஸ் ஆகுமா இல்லை டிக்ரீஸ் ஆகுமா இல்லை அன்சேஞ்சா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இது கேஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் நம்ம அயன் ராடுக்கு இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா ஃப்ரீக்குவென்சி வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட்டு திங். ஏன்னா XL எதுக்கு ஈக்குவல், ஒமேகா எல்லுக்கு ஈக்குவல். XL ஈக்குவல் டு 2π/μL. கொஷின் கேட்டிருக்கிறது நமக்கு கரண்ட்டு. கரண்ட் I is equal to V/XL. V/XL ஒமேகா எல். ஒமேகா எல்னா எதுக்கு ஈக்குவல், 2π/μL. ஒமேகா எல்னா எதுக்கு ஈக்குவல், 2π/μL அப்படின்னு ஈக்குவல். கரெக்டாக ஃப்ரீக்குவென்சி அதிகமானால் கரண்ட் என்ன ஆகும், இங்கே குறையும். ஏன்னா நீங்கள் அயன் ராடை இங்கே இன்சர்ட் பண்ணும்போது என்ன ஆகும், உங்களுக்கு இங்கே ஃப்ரீக்குவென்சி ஜாஸ்தி ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்க்ரீஸ் ஆகும், ஃப்ரீக்குவென்சி ஜாஸ்தி ஆகும். ஃப்ரீக்குவென்சி ஜாஸ்தி ஆகிறனால கரண்ட்டு டிக்ரீஸ் ஆகும். அதனால் இந்த பல்ப் வந்து க்ளோ ஆகிறது என்ன ஆகும், குறையும். சரியா, கரண்ட் வந்து இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்குவென்சி அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்படி ஆன்சர் சி த ஆன்சர் இங்கே ரீட் பண்ணால் தெரியும். த அயன் ராட் இஸ் இன்சர்ட்டட், த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் த காயில் என்ன ஆகும், மேக்னடைஸ் ஆகும். இன்சைட் த காயில் வந்து மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் சாப்டர் 5ல படிச்சது. அயன் இன்க்ரீசிங் த மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் இட், அதனால என்ன ஆகும், மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகும். இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இன்க்ரீசஸ். ஓகேவா, சாரி ஃப்ரீக்வென்சி கூட கனெக்ட் பண்ணிட்டேன். இண்டக்டன்ஸ் ஐ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு இண்டக்டன்ஸ். இண்டக்டன்ஸ் ஆஃப் த காயில் இன்க்ரீஸ் ஆகும். சரியா, கான்சிக்வென்ட்லி இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் த காயில் இஸ் இன்க்ரீசஸ். ஏன் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஆஃப் த காயில் இன்க்ரீஸ் ஆகும், பிகாஸ் ஆஃப் XL directly proportional to L. ஓகே, XL வந்து directly proportional to inductance. Inductance க்கு XL directly proportional. Inductance increase ஆச்சுனா capacitive reactance increases. Inductance எதனால increase ஆகுது, iron rod inserted the solenoid, அதாவது inductance அந்த காயிலுக்குள்ள இன்சர்ட் பண்றதுனால magnetic field increase ஆகுது, அதனால inductance increase ஆகுது, அதனால capacitive reactance increase ஆகுது, அதனால current decrease ஆகுது. சரியா, so the larger fraction applied voltage appears across the inductor leaving less voltage, therefore the glow of the bulb என்ன ஆகும், decrease ஆகும். glow of the bulb வந்து decreases. சரியா, புரியுதா, ஃபாலோ பண்றீங்களா? ரைட். அடுத்தது another important derivation. so resistance with pure AC voltage பார்த்துட்டோம். resistance with pure resistance இல்லை, AC voltage with resistor, அதுக்கப்புறம் AC voltage with capacitor, AC voltage with inductor பார்த்துட்டோம். அதில் கரண்ட்டு எதாவது பார்த்துருக்குறோம். கரண்ட் வந்து எப்படி இருக்கும், ஃபேஸ் டிஃபரன்ஸ் வோல்டேஜும் கரண்ட்டுக்கும், ஆர் அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலாக எல், அதுக்கப்புறம் சி, இது மூணுத்துலையும் தனித்தனியாக எப்படி இருக்கும், பவர் எப்படி இருக்கும் அப்படின்றது நம்ம பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் ஃப்ரீக்வன்சியை பொறுத்து கரண்ட்டு, அப்புறம் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ், அதோட ஃபார்முலா, அந்த ரிலேஷன் எப்படி இருக்கும், அதில் எது சேஞ்ச் ஆனால் என்ன காம்பனன்ட் மாறும், இந்த ரிலேஷனில் நம்ம பார்த்துட்டோம். தென் ஃபைனல் அதர் இம்பார்ட்டன்ட் ஹெட்டிங் என்னன்னா RLC சர்க்யூட். ஸோ இதில் அப்ளைடு ஏசி வோல்டேஜ் V ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி, V இஸ் ஈக்குவல் டு Vm sin ஒமேகா டி அப்படின்னு கிடைக்கும். ரைட், இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும், இந்த வோல்டேஜை நம்ம எப்படி எழுத போகிறோம் அப்படின்னா Vrmன்னு எழுத போகிறோம். இங்கே பாஸ் ஆகக்கூடிய கரண்ட் வந்து ஐ, அப்ளைடு ஏசி இதில் பாஸ் ஆகி இந்த வோல்டேஜுக்கு ஏற்ற மாதிரி இதில் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய இந்த கரண்ட் வந்து ஐன்னு எடுத்துக்கிறோம். இந்த வோல்டேஜ் அக்ராஸ் த ரெசிஸ்டன்ஸ் Vrm என்ன அர்த்தம், அதனுடைய அக்ராஸில் இருக்கக்கூடிய அந்த வோல்டேஜ் ட்ராப்னு அர்த்தம். அதனால் இந்த VR அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஜெனரலாக VRனே கூட எடுத்துக்கலாம். ஸோ இது VRன்னு எடுத்துப்போம். இது கரண்ட் ஐ,
ஆம்ப்ளிடியூட் தான் ஆர்எம்னு எடுக்க போகிறோம். இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? விசி. இங்கே எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? விஎல். இந்த எல்லா வோல்டேஜையும் ஆட் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அப்ளைடு ஏசி வோல்டேஜ் இருக்கும். த டோட்டல் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் த சர்க்யூட். ஏன்னா க்ளோஸ் டு லூப் கிர்ச்சாஃப் லா அப்ளை பண்ணி டோட்டல் வோல்டேஜ் என்னது? 0. அப்போ அப்ளைடு வோல்டேஜ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த காம்பனண்ட், அதாவது ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இதுதான் ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய பேசிக் கேஸ். ஸோ இது அப்ளைடு ஏசி வோல்டேஜ் நம்ம அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன நடக்கும்? இப்போ இதில் வந்து அப்ளைடு ஏசி வோல்டேஜ் V is equal to Vm sin omega t அப்படின்னு கிடைக்கும். கரெக்டா? அதுக்கப்புறம் using Kirchhoff's voltage law இந்த சர்க்யூட் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன வரும்? டோட்டல் வோல்டேஜ் இங்கே வந்து Vm sin omega t, அதாவது Vm sin omega t minus I into R, the voltage across the resistor என்னது? I into R, voltage across the capacitance. Inductance என்ன வரும்? L into di by dt, L into di by dt. capacitance across என்ன வரும்? Q by C. அதாவது இதெல்லாம் நம்ம தனித்தனியாக பார்த்து வச்சுருந்தோம். இண்டக்டன்ஸுக்கு ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் தனித்தனியாக பார்த்துருந்தோம். ரெசிஸ்டன்ஸுக்கு IR, இதுக்கு L into di by dt, இதுக்கு Q by C. கம்ப்ளீட்டாக RLC இந்த க்ளோஸ் லூப் பண்ணும்போது டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் டோட்டல் பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணும். இந்த நெகட்டிவ் அந்த பக்கம் கொண்டு போட்டீங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? ஃபைனலாக Vm sin omega t, Vm sin omega t equal to bring that side all this value IR plus L into di by dt plus Q by C. அப்போ இன்பிட்வீனில் அக்ராஸில் இருந்த எல்லா பொட்டன்ஷியலையும் ஆட் பண்ண எது கிடைக்கும்? Vm கிடைக்கும். ஸோ சிம்பிளாக இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? Vm இதை எப்படி எழுதலாம்? IR வந்து potential drop across the resistance VR னு எழுதலாம். L into di by dt சிம்பிளா எப்படி எழுத முடியும்? VC னு எழுதலாமா? கரெக்ட்? பிளஸ் இங்க என்ன வரும்? சாரி, இது VL பிளஸ் VC. புரிஞ்சுதா? ஸோ இது ஃபர்ஸ்ட் அந்த பேசிக் ஸ்டெப். இதுக்கப்புறம் கரண்ட் ஆக்சுவலாக இது எப்படி இருக்கும் அப்படின்னா, லைக் I equal to Im sin of omega t, some phase difference இருக்கும். ஃபைனலாக இது இந்த ஃபார்மேட்டில் தான் கிடைக்கும். I equal to Im sin of omega t ப்ளஸ் அந்த ஃபைன்ற ஃபேஸ் டிஃபரன்ஸ் கிடைக்கும். அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸை எப்படி கால்குலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபார்முலா பார்ப்போம். இது இப்போதைக்கு கரண்ட்டுக்கான ரிலேஷன் வந்து இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். சரியா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இந்த ரிலேஷன். ஸோ இதிலிருந்து பை யூஸிங் ஃபேஸர் டயக்ராம், இந்த ஃபேஸர் டயக்ராம் டெக்ஸ்ட் புக்கு ஐ திங்க் இதில் கொஞ்சம் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். டெக்ஸ்ட் புக்கில் கொஞ்சம் பிக்சர் பிளராக இருக்குது. சரியா? குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இதில் வந்துட்டு அந்த ஃபேஸர் டயக்ராமை அப்ளை பண்ணி யூஸ் பண்ணோம்னா இங்கே வந்து பைத்தாகரஸ் தேரம் நம்ம அப்ளை பண்ண முடியும். இதில் இந்த ஃபேஸர் டயக்ராமுக்கு. ஸோ யூஸிங் பைத்தாகரஸ் தேரம் இதிலிருந்து தான் நம்ம இந்த டெரிவேஷனை கனெக்ட் பண்ணுறோம். அந்த ஃபேஸர் டயக்ராமுடைய டயக்ராம்லேருந்து அந்த டெக்ஸ்ட் புக்கில் ரெஃபர் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பிக்சர் குவாலிட்டி அது டல்லாக இருக்குது. சரியா? ஸோ இந்த யூஸிங் பைத்தாகரஸ் தேரம் Vm ஸ்கொயர் ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த டோட்டல் வோல்டேஜோட அந்த ஸ்கொயர் வந்து ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூடைய ஸ்கொயர் Vrm ஸ்கொயர் ப்ளஸ் Vcm மைனஸ் Vlm. ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை வச்சு நம்ம சால்வ் பண்ண முடியும். சரியா? இதிலிருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுதான் ஆக்சுவலாக அதோட டெரிவேஷனோட கண்டினியூட்டி. நான் அதை தனியாக போட்டுறேன் உங்களுக்கு. யூஸிங் பைத்தாகரஸ் தேரம் அந்த டயக்ராம்லேருந்து யூஸிங் பைத்தாகோரஸ் தேரம் யூஸிங் பைத்தாகரஸ் தேரம் நீங்கள் அதை அப்ளை பண்ணீங்கன்னா இங்கே என்ன வரும்? Vm ஸ்கொயர் ஈக்குவல் டு Vrm ஸ்கொயர் ப்ளஸ் Vcm மைனஸ் Vlm ஹோல் ஸ்கொயர். இது வந்து ஒன்லி ஃபார் ஆம்ப்ளிடியூட். சரியா? Vmன்றது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த அப்ளைடு ஏசி வோல்டேஜ் ஸ்கொயர். எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? ரெசிஸ்டன்ஸுக்கு அக்ராஸில் இருந்த ஏசி வோல்டேஜோட ஆம்ப்ளிடியூடு Vrm ஸ்கொயர் ப்ளஸ் Vcm மைனஸ் Vlm ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். சரியா? இதில் நம்ம எல்லாத்தையுமே எதில் கனெக்ட் பண்ண முடியும்? இப்போ இண்டிவிஜுவலாக ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ் தனித்தனியாக இருக்கும்போது எப்படி இருக்குமோ அந்த ரிலேஷனை கனெக்ட் பண்ண முடியும். ஸோ Vrm ஈக்குவல் டு என்னென்னு எழுதலாம்? Im by R அப்படின்னு எழுதலாம். Vrm எப்படி எழுதலாம்?
IM by R. ஏன் அப்படி எழுதணும் அப்படின்னா சீரிஸாக இருக்கும்போது கரண்ட் சேம். ஏன் இங்கே IRM ILM ICM எழுத மாட்டோம் அப்படின்னா சீரிஸாக இருக்கும்போது சேம் கரண்ட் பாசிங் த்ரூ த சர்க்யூட். இதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். அதனால இந்த சேம் கரண்ட் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் அண்டு ரெசிஸ்டன்ஸ் எல்லாத்துலேயுமே என்ன தான் இருக்கும், ஒரே கரண்ட் தான் பாஸ் ஆகும். தட்ஸ் வை வி ஹேவ் டு யூஸ் IM. VM வந்து IM by R. VCM ஓகே சாரி V is equal to IR ஓம்ஸ் லா இல்லையா, IM into R வரும், not by R. கரண்ட் தான் V by R. So voltage equal to current into resistance. VRM equal to IM into R. VCM equal to IM into XC. இங்க R க்கு பதிலா என்ன வரும், capacitive reactance. So V is equal to IR, I க்கு பதிலா IM, amplitude of the IM. Correct. XC என்றது ரெசிஸ்டன்ஸ் ஓட ரோல கெபாசிட்டி ப்ளே பண்ணது இதுதான். ஸோ XC equal to VCM by I ன்னு கிடைக்கும். சரியா, இல்ல IM equal to VM by XC. ஸோ இதுல இருந்து ரியல் பண்ணுறது தான். சிம்பிளா இட் இஸ் ஓம்ஸ் லா. V is equal to IR. இண்டக்டன்ஸுக்கு எழுதுங்க. VLM equal to IM into capacitive inductive reactance XL. இது capacitive reactance, இது inductive reactance. ஸோ இந்த VRM, VCM, VLM, V is equal to IR, V is equal to I, இங்க R க்கு பதிலா XC, அங்க R க்கு பதிலா XL. Got it? சொல்றது புரியுதா? கிளியர்? ஸோ அதுக்கப்புறம் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. 𝑉𝑚² equal to இதில் இருந்து இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? சார் இதில் சப்ஸ்டிட் பண்ணுங்க. RM அதெல்லாம் IMR-ஆ? ஸோ IM into R whole square plus VCM-க்கு பதிலாக IM into XC whole square plus இல்லை மைனஸ் இல்லையாங்க, மைனஸ் IM into XL whole square, சாரி whole square கிடையாதுங்க, ரெண்டுக்கும் சேர்த்து whole square. VCM minus VLM whole square இல்லையா, இதுக்கு பதிலா IM into XC, இதுக்கு பதிலா IM into XL, இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் என்ன வரும், whole square வரும். சொல்றது புரியுதா? இது எல்லாத்துக்கும் சேர்த்து தான் என்ன வரும், ஹோல் ஸ்கொயர் வரும். இதை இப்போ தனித்தனியாக ஹோல் ஸ்கொயர் பண்ணுங்க. IM² into R. கரெக்டா? இதை அப்படியே வச்சுக்கோங்க. IM² into R². இதுல இருந்து IM காமனாக எடுங்க. இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து IM காமனாக எடுத்துட்டா XC minus XL ஹோல் ஸ்கொயர்னு இருக்கும். நான் சொல்றது புரியுதா? இந்த ரெண்டு டேர்ம்ல இருந்து IM மட்டும் காமனாக எடுக்கிறீங்க. எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், XC minus XL, இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படியே தான் இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் தனித்தனியாக ஸ்கொயரை அப்ளை பண்ணுங்க. தனித்தனியாக ஸ்கொயரை அப்ளை பண்ணீங்கன்னா VM² equal to IM² into R plus தனித்தனியாக நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா என்ன ஆகிடும், IM² into XC minus XL ஹோல் ஸ்கொயர். நான் சொல்றது புரியுதா? இந்த ஸ்கொயரை இதுக்கும் பிரிக்கிறேன். ஏன்னா இது ஹோல் ஸ்கொயர் இது வித் ப்ராடக்ட்ல இருக்குது. IM² into XC minus XL ஹோல் ஸ்கொயர், XC minus XL ஹோல் ஸ்கொயர். அப்போ இதுல இருந்து IM² ரெண்டுல காமனா எடுத்துலாமா? கரெக்ட். IM² இந்த டேர்ம்ல இருக்கு, இதுலயும் இருக்கு. கரெக்டா? இல்லனா லைக் அது பிராக்கெட் இல்லாமலே நீங்க எழுதிக்கலாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஷனா இருந்தா இப்படி ஒரு ஸ்டெப்பை எழுதிட்டு எழுதுங்க. ஏன்னா அது மல்டிப்ளிகேஷன் வந்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. IM² into XC minus XL whole square. Do you understand? இப்போ ஏன்னா அது whole square கிடையாது, பிரிச்சாச்சு, தனித்தனியாக தான் இருக்கு. So now we can take IM² is common. IM² into R plus இங்க R மட்டும் இருக்கும், இதுல காமனா எடுத்துட்டா ரிமைனிங் என்ன இருக்கும், XC minus XL whole square equal to VM². Then what is the VM? VM equal to root of IM² into R plus XC minus XL whole square. புரியுதா? Clear? Bring the square on that side. Left hand side to right hand side கொண்டு போறீங்கன்னா ஸ்கொயர் வேல் அங்க போனா ரூட் ஆயிடும். IM² ரூட் எடுத்துட்டா என்ன கிடைக்கும், IM² ரூட் எடுத்துட்டா IM into R plus, it's not R² இது R² மிஸ் பண்ணிருக்கேன். சரியா? see here IM² into R². so அங்க not R². so R² into XC minus XL whole square equal to VM. இப்போ இந்த IM இந்த சைடு கொண்டு வந்துட்டீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும், IM, see here இந்த கேஸ்ல VM divided by IM, ப்ராடக்ட்ல இருக்கிற அந்த IM இங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா VM by IM root of
R square plus XC minus XL whole square. What is Vm by Im? What is V by I? Resistance V is equal to IR அப்படினா R equal to what? V by I. V is equal to IR. Ohm's law. V by I எதுக்கு equal? R க்கு equal. அப்போ இந்த இடத்துல Vm by Im னு இருக்கு. But here not only the resistance, inductance, capacitance, all three are present in this case. So we have to use new, like the role of resistance play பண்ணக்கூடிய அந்த காம்பனன்ட், இந்த காம்பினேஷன் எல்லாம் சேர்ந்து it acts as some resistance component. That name is called impedance. That is called impedance. Vm by Im க்கு பதிலா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய term impedance Z equal to root of R square plus XC minus XL whole square. Okay, where Z equal to Vm by Im, Z is equal to Vm by Im, that also equal to root of R square plus XC minus XL whole square. The name of this term is called impedance. இதனுடைய SI unit ohm. Resistance ஓட ரோல் தான் அதுவும் ப்ளே பண்ணும். ஸோ அதனுடைய SI unit என்னது? ohm. So this is the derivation for this case. Derive the impedance of the RLC circuit னு கேட்பாங்க. ஸோ அந்த RLC சர்க்யூட்டில் AC வோல்டேஜ் அப்ளை பண்ணும்போது கரண்ட்டோட நேச்சர் எப்படி இருக்குன்னா I equal to Im sin of omega t plus phi னு இருக்கும். We cannot say the circuit is the resistive or inductive or capacitive. இதெல்லாம் காம்பினேஷன் இருக்கிறதுனால it depends on the phase value, phi value. அதை பொறுத்து தான் நமக்கு இங்கே ஆன்சர் கிடைக்கும். ஓகே, ஸோ அந்த phi value பொறுத்து தான் இப்போ அந்த சர்க்யூட் ப்ரிடாமினென்ட்லி கெப்பாசிட்டிவா, ப்ரிடாமினென்ட்லி இண்டக்டிவா இல்லை ரெசிஸ்டிவான்றது நம்ம அடுத்த கேஸில் சொல்ல போகிறோம். ஓகே, it may be any phase value. It depends on the value. It will be decide the nature of the circuit finally. Okay, so அப்போ கரண்ட் வந்து எப்படி வேணாலும் இருக்கும், depends on the value of the phi. அதுக்கப்புறம் இந்த impedance value தான் நமக்கு இங்கே very 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 important relation. சரியா, புரிஞ்சுதா? கிளியர். அதுக்கப்புறம் அந்த ஃபார்முலா இந்த ஃபேஸ் கண்டுபிடிக்கிறது. ஃபேஸ் கேட்டாங்கன்னா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருந்து ஈஸியாக நீங்கள் டெரைவ் பண்ணிட வேண்டியதான். ஸோ ஃபேஸுக்கான ஃபார்முலா எப்படி கண்டுபிடிக்கிறது இதில் அப்படின்னா, ஒன்று அதனுடைய ஆம்ப்ளிடியூடு, இண்டக்டன்ஸுடைய வோல்டேஜுடைய ஆம்ப்ளிடியூடு, கெப்பாசிட்டன்ஸுடைய வோல்டேஜ் ஆம்ப்ளிடியூட், ரெசிஸ்டன்ஸுடைய வோல்டேஜ் ஆம்ப்ளிடியூட் தெரிஞ்சாலும் ஃபேஸ் கண்டுபிடிக்க முடியும். அதர்வைஸ் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் இது தெரிஞ்சால் நம்ம என்ன கால்குலேட் பண்ண முடியும், tan phi கால்குலேட் பண்ண முடியும். ஸோ the value of tan phi equal to the value of tan phi. ஸோ இங்கே செப்பரேட்டாக எழுதுறேன். ஃபேஸ் tan phi equal to VCM minus VLM by VRM. இதை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்க முடியும், ஃபேஸ் கண்டுபிடிக்க முடியும். That also equal to inductive reactance minus capacitive reactance by the resistance. இதை யூஸ் பண்ணியும் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபேஸுக்கு இது ரெண்டுத்தில் யூஸ் பண்ணாலும் we will get the answer. So it depends on the given data, we have to use the formula. If we know the voltage across the resistance, inductance and capacitance, by using this formula we will get the answer. Tan phi equal to VCM minus VLM by VRM. Otherwise XC minus XL divided by R. Okay, ஸோ இதுக்கப்புறம் என்னென்னலாம் கன்க்ளூஷன் கொண்டு வர முடியும் இதிலிருந்து அப்படின்னா, லிசன். இதில் ஃபஸ்ட்டு கேஸ் என்ன அப்படின்னா, இஃப் XC கிரேட்டர் தென் XL இருந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா, ஃபேஸ் வந்து பாசிட்டிவில் இருக்கும். ஃபேஸ் வந்து என்னவா இருக்கும், பாசிட்டிவில் இருக்கும். The circuit is predominantly capacitive. The circuit is predominantly capacitive. ஏன் circuit predominantly capacitive அப்படின்னா, see that first case, listen. First case, if XC greater than XL, XC greater than XL அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் XC ஓட வேல்யூ XL ஓட அதிகமாக இருந்தால் சப்ராக்ட் பண்ணால் பாசிட்டிவ்ல கிடைக்குமா நெகட்டிவ்ல கிடைக்குமா, இந்த வேல்யூ பாசிட்டிவ்ல கிடைக்கும். ஆர் ஃபிக்ஸ்டு, ஆர் ஆல்வேஸ் பாசிட்டிவ். ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே நெகட்டிவ் கிடையாது. சரியா, ரெசிஸ்டன்ஸ் எப்பயுமே நெகட்டிவ் கிடையாது, ரெசிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ். XC மைனஸ் XL டிஃபரன்ஸ் எடுக்கும்போது XCயோட வேல்யூ அதிகமாக இருந்து இது கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலாவில் அப்போ என்ன கிடைக்கும், XC அந்த மைனஸ் XC மைனஸ் XL உடைய வேல்யூ என்னவா கிடைக்கும், ஈக்குவல் டு பாசிட்டிவ், ஈக்குவல் டு
பாசிட்டிவ். சொல்றது புரியுதா? இதை விட இது கிரேட்டராக இருந்துச்சுன்னா இதில் சப்ஸ்டிட் பண்ணும்போது டிஃபரன்ஸ் எடுத்தால் பாசிட்டிவ் கிடைக்கும். அப்போ ஓவரால் எல்லாமே பாசிட்டிவ்னா ஃபேஸு என்னவா கிடைக்கும்? therefore phase phi also positive. therefore phase phi also positive. அப்போ இந்த RLC சர்க்யூட்டில் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸை விட கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் வேல்யூ அதிகமாக இருந்துச்சுன்னா, அதாவது கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸ் கிரேட்டர் தென் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸாக இருந்தால் the RLC circuit predominantly act as a capacitive circuit. எதனுடைய டாமினேஷன் ஜாஸ்தியாக இருக்குதோ அதை பொறுத்து அந்த வேல்யூ இருக்கும். ஸோ the circuit predominantly act as a என்ன அர்த்தம்? So the circuitனா என்னது? லைக் RLC circuit. the RLC circuit வந்து act as a capacitance உடைய டாமினேஷன் it act as like a capacitive circuit. நார்மல் capacitive circuit மாதிரி எடுத்துக்கலாம். இதுதான் act as a capacitive circuit. ஸோ அப்போ அது கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டாக இருந்தால் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கணும்? கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் phi ஈக்குவல் டு π/2 இருக்கும். ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கும்? ப்ளஸ் π/2. கரண்ட் என்னது? லீடிங் த வோல்டேஜ் பை π/2. சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது வந்து எப்போ? இஃப் XL கிரேட்டர் தென் XC. XL greater than XC இருந்தா, capacitive reactance greater than inductive reactance இருந்தா, the circuit predominantly act as a capacitive circuit. predominantly capacitive circuit இருக்குதுன்னா நம்ம என்ன சொல்லிக்கலாம்? the phase difference between current and voltage π/2 அப்படி நம்ம எடுத்துக்க முடியும். சரியா? because it is an act as a, அதுக்கப்புறம் phase difference phi. clear? next இது அந்த கேஸ், அந்த ஐடியல் கேஸுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். செகண்ட் கேஸு XC லெஸ் தென் XL இருந்தால் என்ன நடக்கும்? XC மைனஸ் XL எடுக்கும்போது ஆன்சர் என்ன கிடைக்கும்? நெகட்டிவில் கிடைக்கும். கரெக்டா? XC மைனஸ் XL ஆன்சர் எதில் கிடைக்கும்? நெகட்டிவில் கிடைக்கும். XC மைனஸ் XL நெகட்டிவ் அப்படின்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் phi என்ன ஆகிடும்? ஸோ அப்போ phi ஈக்குவல் டு வாட்? நெகட்டிவ். ஸோ ஃபேஸ் டிஃபரன்ஸ் பாசிட்டிவில் கிடைச்சதுன்னா நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? இப்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் பாசிட்டிவ் எடுத்ததுன்னா predominantly capacitive circuit சொன்னோம். நெகட்டிவில் கிடைச்சதுன்னா ஸோ இந்த சர்க்யூட் வந்து சர்க்யூட் என்னது? சர்க்யூட் மீன்ஸ் RL சர்க்யூட். predominantly இல்லை சிம்பிளாக act as a, சிம்பிள் வேர்டில் எழுதிக்கோங்க, act as a inductive circuit. அது என்னவா ஆக்ட் ஆகும்? inductive circuit. சரியா? அப்போ உங்களுக்கு ஃபேஸ் டிஃபரன்ஸ் ஆல்மோஸ்ட் நீங்கள் என்ன எடுத்துக்கலாம்? இதில் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் ஜென்ரலாக -π/2. அதாவது பியூர் இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டாக இருக்கும்போது இது நம்ம ப்ரிடாமினென்ட்லி தான் எடுக்கிறோம். ஸோ ப்ரிடாமினென்ட்லி சொல்கிறதுனால இஃப் இட் இஸ் ஆக்ட் அஸ் ஏ இண்டக்டிவ் சர்க்யூட் இல்லை கெப்பாசிட்டிவ் சர்க்யூட் வருதுன்னா அதனுடைய ஃபேஸ் டிஃபரன்ஸ் கூட தான் நம்ம டேலி பண்ணி ஆகணும். அதை சரியா? இட் ஆக்ட் அஸ் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் நேச்சர். அதனுடைய பியூர் சர்க்யூட்டில் இருக்கக்கூடிய அந்த நேச்சரில் ஒர்க் ஆகுதுன்றதை அசம்ஷன் எடுத்துக்கிறோம். காட் இட்? அந்த மாதிரி அதை புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் கேஸு, நெக்ஸ்ட் வந்து இது ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் என்ன நடந்திருக்கும்? அது நம்ம ஆர்எல்சி இது ரெசனன்ஸ்லேயே அதை நம்ம பார்க்க போகிறோம். பட் எனிவே இங்கே XC ஈக்குவல் டு XL இருந்துச்சுன்னா XC மைனஸ் XL ஈக்குவல் டு 0. அப்போது ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்ன ஆகிடும்? 0. ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 வந்தாலே அந்த சர்க்யூட் என்னன்னு அர்த்தம்? பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ஸோ தேர்ஃபோர் the circuit is purely resistive circuit because phase difference is 0. Purely resistive circuit. Purely resistive circuit. சொல்றது புரியுதா? ஸோ XC ஈக்குவல் டு XL அப்படின்னா என்ன அர்த்தம்? இண்டக்டிவ் ரியாக்டன்ஸ் ஈக்குவல் டு கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸாக இருக்கும்போது என்ன ஆகும்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 ஆகிடும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 வருதுனாலே அது எதில் மட்டும்தான் பாசிபிள்? ஒன்லி பியூர் ரெசிஸ்டிவ் சர்க்யூட். ப்ரிடாமினென்ட்லி இண்டக்டிவோ ப்ரிடாமினென்ட்லி கெப்பாசிட்டிவாக இருந்தால் ஒன்றுத்தில் கரண்ட் லீடிங், இன்னொரு கரண்ட் லேகிங், ப்ளஸ் π/2 மைனஸ் π/2. தேர் இஸ் அ ஃபேஸ் டிஃபரன்ஸ். பட்
purely resistive circuit there is no phase difference. So phase difference is 0. Otherwise current and voltage in phase with each other irundha edhula mattum dhaan possible, purely resistive circuit. So if XC equal to XLR the circuit act as a purely resistive circuit. புரிஞ்சுதா? Clear? So adha inga actually அந்த point mention பண்ணிருப்பாங்க. Right. அதுக்கப்புறம் resonance. So one of the important concept, இதில் another important derivation இதுதான், resonance. ஆக்சுவலா இந்த ரெசோனன்ஸ் நம்ம சவுண்ட்ல ஈஸியா புரிஞ்சிக்க முடியும், அதை வச்சு நம்ம இதை கனெக்ட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போ ரெசோனன்ஸ்ன்றது என்னன்னா, ஒரு நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி இருக்கும். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியில் இப்போ நான் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ இந்த போர்டில் நான் இப்படி ஹிட் பண்ண உடனே ஒரு சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? கரெக்ட், ஒரு சவுண்டு கேட்குதா? அந்த சவுண்டு தான் என்னது? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. இந்த ஆப்ஜெக்டோட கான்டாக்ட் பண்ணிச்சுன்னா ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்னது? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. அந்த ஃப்ரீக்வன்சியை நம்ம திரும்ப கண்டினியூஸாக ஹிட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் என்னது? ரெசனன்ஸ். லைக் திஸ். அப்போ அதனால் என்ன ஆகும்? உங்கள் ஆம்ப்ளிடியூட் அதிகமாகிட்டு ரொம்ப தூரத்துக்கு கேட்கும். நான் சொல்கிறது புரியுதா? இது பிரின்சிபல் ஆக்சுவலாக எதில் ஆக்ட் ஆகும் பெஸ்ட்டாக நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஸ்கூல் பெல் அடிக்கிறது வச்சுக்கோங்க. ஸ்கூல் பெல்லில் வந்து நம்ம வந்து அந்த அந்த பெல் இருக்கும், மேலே வந்து ஜஸ்ட் அந்த ஒரு பின்னு மாதிரி ஷார்ப்பாக வச்சுருப்பா. கரெக்டாக? நீங்கள் ஜஸ்ட் அதை ஒரு தட்டு தண்ணி டிங்னு ஒரு சவுண்டு வரும். கரெக்ட்? நீங்கள் அந்த ரிங் கண்டினியூஸாக ரிங் டிங் 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 டிங்னு வரும்போது என்ன ஆகும்? ஸோ ஜஸ்ட்டு ஒரு டைம் ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு கேட்குற சவுண்டு என்னது? அதே பெல் சவுண்டு தான். கண்டினியூஸாக ஹிட் பண்ணும்போது கேட்குற சவுண்டு அதே சவுண்டு தான். டிஃப்ரென்ஸ் என்ன? கண்டினியூஸாக ஹிட் பண்ணும்போது த சேம் சவுண்ட் யூ கேன் ஹியர் ஃபார் லார்ஜ் டிஸ்டன்சஸ். ரொம்ப தூரத்துக்கு அந்த சவுண்டை கேட்க முடியும். சொல்கிறது புரியுதா? அந்த கண்டிஷன் தான் என்னென்னு சொல்லுவோம் நம்ம, அதை தான் என்ன சொல்லுவோம்? ரெசனன்ஸு. ஸோ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்றது இப்போ நான் வந்து சொன்னேன் இல்லையா, அந்த பெல்லு இன்னும் அந்த அந்த அதில் ஹிட் பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த மெட்டீரியல், இந்த மெட்டீரியல் கான்டாக்ட் பண்ணால் ஒரு சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணும், அது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. அதே சவுண்டை திரும்ப கண்டினியூஸாக ப்ரொடியூஸ் பண்ணி ஹை ஆம்ப்ளிடியூடில் ப்ரொடியூஸ் பண்ணுற அந்த ப்ராசஸ் ஒரு ரெசனன்ஸ். இது சவுண்ட் வேவ்ல இருக்கும். அதே தான் இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? இதில் ஏசி கரண்ட்டில் நம்ம பார்க்க போகிறோம், அது ஆர்எல்சியில் அந்த கேஸில் நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி பார்க்க முடியும். அது சவுண்டில் மட்டும்தான் கிடையாது, இதுலேயுமே நமக்கு இருக்கும். சரியா? ஸோ இந்த நேச்சர் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு இன்ட்ரோடக்ஷன் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள். அண்ட் இன்ட்ரடியூசிங் இன்ட்ரெஸ்டிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் த சீரிஸ் RLC circuit is the phenomenon of resonance. The phenomenon of resonance is common among system to have tendency to oscillate particular frequency. நான் சொன்னேன் இல்லையா, oscillate particular frequency திரும்ப திரும்ப oscillate ஆகும். This frequency is called natural frequency. Natural frequency. ஸோ அந்த வேர்டு ரொம்ப முக்கியம். நேச்சுரல் ஃப்ரீக்வன்சின்றது அதில் அதோட இன்பில்ட்டாக நேச்சராக அந்த மெட்டீரியல் சவுண்டாக இருந்தால் அந்த மெட்டீரியலை கான்டாக்ட் பண்ணும்போது ப்ரொடியூஸ் ஆகுறது. ஊஞ்சல் இருக்குன்னு வச்சுக்கோ, ஸ்விங்கு, நீங்கள் ஊஞ்சல் இப்படி தள்ளி விடுறீங்கன்னா அது என்னது? நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஜஸ்ட் நீங்கள் தள்ளி விட்டதுக்கப்புறம் அதே ஆம்ப்ளிடியூடில் நீங்கள் கண்டினியூஸாக தள்ளி விட்டுட்டே இருக்கிறீங்க, திரும்ப ஊஞ்சல் தான் என்ன ஆகுது? ஃப்ரண்ட்டில் ரொம்ப தூரம் போகுது, அப்புறம் பின்னாடி அதிகமாக வருது, அதிகமாக போகுது, பின்னாடி வருது. ஸோ அப்போ கண்டினியூஸாக நீங்கள் கொடுக்க அதோட ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகுது. பட் ஸ்டில் என்னது? டூ அண்ட் ஃப்ரோ மோஷன். ஃப்ரண்ட்டில் போகும், மீன் பொசிஷனுக்கு வரும், திரும்ப பேக் போகும், மறுபடியும் மீன் பொசிஷன் வரும், பேக் வரும். அது கம்மியாக போனாலும் அதிகமாக போனாலும். ஸோ அந்த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி வச்சுக்கிட்டு அதே ஃப்ரீக்வன்சி ரிப்பீட்டடாக ப்ரொடியூஸ் பண்ணும்போது ரெசனன்ஸ் அக்கர் ஆகும். இஃப் சச் ஏ சிஸ்டம் இஸ் ட்ரிவன் பை எனர்ஜி சோர்ஸ் அட் ஃப்ரீக்வன்சி தட் நியர் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ நம்ம ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? நியர் த நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. த ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த ஆசிலேஷன் இஸ் ஃபவுண்ட் டு பி லார்ஜ். அதனோட ஆம்ப்ளிடியூட் ரெசனன்ஸ் கேஸில் ஆம்ப்ளிடியூட் நேச்சுரல் ஃப்ரீக்வன்சியோட ஆம்ப்ளிடியூடுக்கு நியரஸ்ட்டாக நம்ம அதே ஃப்ரீக்வன்சி திரும்ப திரும்ப என்ன பண்ணும்? அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணும், ஆம்ப்ளிடியூட் அதிகமாக வர மாதிரி. ஸோ சேம் ஃப்ரீக்வன்சி வித் ஹை ஆம்ப்ளிடியூடில் இருக்கும் இதில் ரெசனன்ஸில். ஸோ எ ஃபெமிலியர் எக்ஸாம்பிள் ஆஃப் திஸ் ஃபினாமினா இஸ் சைல்ட் ஆன் எ ஸ்விங். த ஸ்விங் ஹேஸ் எ நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. ஸோ ஊஞ்சலை தள்ளி விடுறது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. மீன்ஸ் நார்மலாக ஊஞ்சல் ஆடுறது நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி. நம்ம அதில் உட்காரும் போது அடிஷ்னல் நம்ம ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குறோம் இல்லையா, அப்போ அதே மாதிரி பேட்டர்னில் ஃபாலோ பண்ணக்கூடிய ஃபோர்ஸ் நம்ம கண்டினியூஸாக கொடுக்கும்போது ஆம்ப்ளிடியூட் இன்க்ரீஸ் ஆகும். தட் இஸ் த ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? ரைட். நெக்ஸ்ட்டு ரைட். அதுக்கப்புறம் இந்த கேஸில், இந்த ஆர்எல்சி கேஸில் IM = VM/Z. இதுதான் என்னது? ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த கரண்ட். அதாவது IM = VM/Z கிடைக்கும். I = V/R அந்த ஃபார்மேட்டில். Z வந்து R² + XC - XL ஹோல் ஸ்கொயர். இதான் இம்பிடன்ஸ் Z க்கு ஈக்குவல். ஓகேவா? இதில்
XC XL இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன நடக்கும்? அதுதான் இங்கே என்னது? இம்பிடன்ஸ். ஓகே, அட் ரெசனன்ஸ் கண்டிஷன், என்ன அப்படின்னா கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும். XC ஈக்குவல் டு XL இருக்கணும். XC ஈக்குவல் டு XL இருக்கணும். இதுதான் என்னது அந்த கண்டிஷன். ஓகேவா? ஸோ இம்பார்ட்டன்ட் கண்டிஷன். அட் ரெசனன்ஸ் கண்டிஷன்னா என்ன அர்த்தம்? XC ஈக்குவல் டு XLக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தென் வாட் இஸ் Z? Z என்ன ஆகும்? Z உடைய ஃபார்முலா என்ன? ரூட் ஆஃப் R ஸ்கொயர் பிளஸ் XC மைனஸ் XL ஹோல் ஸ்கொயர். இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா என்ன ஆகிடும்? அது 0 ஆகிடும். R ஸ்கொயர் பிளஸ் 0. ஆன்சர் என்ன கிடைக்கும்? ஆன்சர் என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் R ஸ்கொயர் ஈக்குவல் டு R. அட் ரெசனன்ஸ் கண்டிஷன், ரெசனன்ஸ் கண்டிஷனில் இம்பிடன்ஸ் என்னவா இருக்கும்? ரெசனன்ஸ் கண்டிஷனில் இம்பிடன்ஸ் Z ஈக்குவல் டு Rக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெசனன்ஸ் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும், ஓகே, ரெசனன்ஸ் கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் என்னவா இருக்கும் உங்களுக்கு? இம்பிடன்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? Rக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ the circuit is purely act as a resistive circuit. Resistance இருக்கு, inductance இருக்கு, capacitance இருக்கு. All three are connected in series RLC circuit. அது மூணுமே இருந்துமே the circuit act as a resistance அப்படின்னா it act as a pure resistance-னா எப்போ அது பாசிபிள்னா XC equal to XL, capacitive reactance equal to inductive reactance இருக்கும். அப்போ impedance value வந்து equal to the value of the resistance. அந்த சர்க்யூட்ல resistance value என்ன இருக்கோ that is equal to the impedance resistance. That is Z equal to R. சொல்ற பாயிண்ட் புரியுதா? That is the minimum impedance. அப்போ கரண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் IM equal to VM by Z. இது 0 ஆகிறதுனால ஃபைனலாக என்ன ஆகும் இந்த கேஸில்? ஃபைனலி ஸோ தேர்ஃபோர் இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் தேர்ஃபோர் IM equal to VM by Z, இங்கே Z எதுக்கு ஈக்குவல்? Rக்கு ஈக்குவல். பிகாஸ் ஆஃப் XC equal to XL, Z எதுக்கு ஈக்குவல்? தேர்ஃபோர் Z equal to Rக்கு ஈக்குவல். அதனால் Rக்கு கிடைக்கும். ஸோ கரண்ட் என்ன ஆகும்? கரண்ட் வந்து மேக்ஸிமம் ஆகும். பிகாஸ் இம்பிடன்ஸ் வந்து குறையும். பிகாஸ் Z is only depends on R. பிகாஸ் Z வந்து depends only resistance. Z வந்து எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணிருக்கு? only R. அதனால உங்களுக்கு கரண்ட் என்ன ஆகும்? இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் XC minus XL 0. இதுதான் அந்த கண்டிஷன். அதுக்கப்புறம் resonant frequency. How to calculate the resonance frequency. So XC equal to XL, இதுக்கு பதிலாக 1 by omega C. ஸோ இங்கே கன்வீனியண்ட்டாக இருக்கிறதுக்காக நம்ம நாட் யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு பதிலாக ஒமேகா நாட் எல், ஒரே ஃப்ரீக்வன்சின்றதுனால. நாட்டுன்றது என்னன்னா இட்ஸ் அ பர்டிகுலர் அந்த ஃப்ரீக்வன்சி, அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக we have to use. சரியா? நாட்டுன்றது சம் பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு காமிக்க போகிறோம். ஸோ இதிலிருந்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும்? 1 by 2 pi nu இந்த ஃப்ரீக்வன்சி ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி சஃபிக்ஸில் ஆர்னு போட்டுக்கிறேன். R is what? ரெசோனன்ஸ் ஃப்ரீக்வன்சி இன்ட்டு C ஈக்குவல் டு ஒமேகா நாட்டை வந்து 2 pi நியூன்னு வரும் ரெசனன்ஸ் ஃப்ரீக்வன்சி. இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கக்கூடிய ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா நாட்டுன்ற மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறேன். சரியா? இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் பாருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஓகே, இது இப்படி ஓகே இவங்க இது இப்படி போட்டுக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த ஸ்டெப்பை இப்படி வச்சுக்கலாம். அது 1 by omega naught C equal to 1 by என்ன வரும்? 1 by கிடையாதுங்க, ஒமேகா நாட் எல். ஸோ இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 1 by LC இங்கே வந்துடும். ஒமேகா நாட் இன்ட்டு ஒமேகா நாட் ஸ்கொயர். தெரியுதா? எல்ல டினாமினேட்டர் கொண்டு வந்துருங்க. ப்ராடக்ட்ல இருக்கிற எல் இங்கே கொண்டு வந்தீங்கன்னா எல் இன்ட்டு சி ஆகிடும். 1 by LC ஒமேகா நாட் இன்ட்டு ஒமேகா நாட் ஸ்கொயர். அப்போ இந்த ஒமேகா நாட் ஸ்கொயரை கொண்டு ரூட் ஆகிடும். ஸோ தேர்ஃபோர் ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் எல்சி. ஸோ ஸ்கொயர் இங்கே போனால் 1 ரூட் எடுத்தால் 1, எல்சி ரூட்டில் போட்டிங்கன்னா ரூட் ஆஃப் எல்சி. ஸோ ஒமேகா நாட் ஈக்குவல் டு 1 by ரூட் ஆஃப் எல்சி. இதை நம்ம எப்படி எழுதலாம்?
2 pi nu அந்த nu தான் இங்க என்னது ரெசனன்ஸ் frequency இந்த பர்టిక్యులர் கேஸுக்கான frequency so resonance frequency nu r equal to 1 divided by 2 pi root of LC இதான் இதோட derivation ஓகேவா derive the resonance frequency of the RLC circuit அதோட கண்டிஷன் இதெல்லாம் கேட்பாங்க சோ நீங்க என்ன பண்ணனும் ரெசனன்ஸ் கண்டிஷன் XL equal to XC XL XC ஈக்குவலா இருந்தா அதுதான் என்னது ரெசனன்ஸ் கண்டிஷன் சோ அப்ப இந்த சர்க்யூட் என்ன ஆயிடும் Z equal to R க்கு ஈக்குவல் ஆயிடும் I equal to மேக்ஸிமமா இருக்கும் அதுக்கு அப்புறம் இந்த சர்க்யூட் அதுக்கு அப்புறம் இந்த இன்னொரு பாயிண்ட் ஆட் பண்ணிக்கோங்க so the circuit is purely resistive circuit the circuit is purely resistive ஏனா Z equal to R னு கிடைச்சிச்சு இல்லையா purely resistive circuit நாலே கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள அந்த phase difference என்னவா தான் இருக்கும் ஜீரோவா தான் இருக்கும் once if it is a purely resistive circuit the phase difference between current and voltage கண்டிப்பா என்னவா தான் இருக்கும் ஜீரோவா தான் இருக்கும் சரியா clear so இந்த பாயிண்ட் முடிஞ்சது இது ஒரு முக்கியமான derivation so ஞாபகம் வச்சுக்கோங்க மறந்துடாதீங்க இத 1 by 2 pi root of LC that is resonance frequency ஓகேவா see அதுக்கு அப்புறம் ஒரு சில பாயிண்ட் இங்க நோட் பண்ணிக்கணும் இதல இங்க என்னன்னா it is important to note that resonance phenomena exhibited by a circuit only if both what L and C present in the circuit ஏன் அப்படினா resonance condition achieve பண்ணனும்னா compulsory inductanceம் capacitanceம் அந்த சர்க்யூட்ல இருக்கணும் RL ரெசனன்ஸ் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கிடையாது RL என்ன அர்த்தம் ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் மட்டும் அந்த சர்க்யூட்ல இருந்தா அதுல ரெசனன்ஸ் கண்டிஷன் அச்சீவ் பண்ண முடியுமான்னு கேட்டா நோ ஏனா ரெசனன்ஸ் அச்சீவ் பண்றதுக்கு both L and C இருக்கணும் சரியா அப்போ only then do voltage across L and C cancel each other அப்பதான் the phase cancel each other ஆயிடும் possible அப்ப this means that என்ன சொல்லிருக்காங்க cannot resonance in RL and RC circuit so resonance achieve பண்ணனும்னா resonance possible only both L and C present in the circuit L and C present in the circuit இது ரெண்டும் present-ஆ இருந்தாதான் நீங்க என்ன பண்ண முடியும் both inductance and capacitance ரெண்டும் present-ஆ இருந்தா மட்டும் தான் resonance achieve பண்ண முடியும் because the formula of resonance reason என்ன resonance frequency nu r equal to 1 divided by 2 pi root of L into C இது ரெண்டு இருந்தா தான் achieve பண்ண முடியும் otherwise it's not possible okay so இது ஒரு கேஸ் எக்ஸாம்பிள் அந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்க எக்ஸாம்பிள் வந்து RLC ல பாசிபிள் அதுக்கு அப்புறம் only inductance and capacitance தான் அந்த சர்க்யூட்ல பாசிபிள் RLC ல inductance இருக்குது capacitance இருக்குது அப்ப என்ன பாசிபிள் resonance possible only inductance and capacitance L and C இருந்தா அப்பயும் resonance possible சொல்றது புரியுதா எப்போ resonance possible இல்ல resonance not possible எப்போ resistance inductance இருந்தா RL இருந்தாலோ C இருந்தாலோ என்ன ஆகாது resonance not possible புரியுதா சொல்லுங்க டவுட்டா என்ன டவுட் சொல்லுங்க மெசேஜ் பண்ணுங்க சொல்லுங்க என்ன டவுட் எஸ் கண்டிப்பா 11 days தான் இருக்கு எனி டவுட்டா சப்ஜெக்ட்ல டவுட்டா இல்ல பிளான் ப்ரிப்பரேஷன்ல ஏதாவது டவுட்டா உங்களுக்கு டெல் மீ ஓகே என்ன அனுப்புங்க ஐ வில் ரிப்ளை
என்சிஆர்டி கான்செப்ட் அவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண டைம் கிடைக்காது சார். நான் உங்களுக்கு கான்செப்ட் ரொம்ப டீட்டெயிலாக நடத்துல டெரிவேஷன் தான் நடத்தின்னு இருக்கிறேன். ஏன்னா இது பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்க போது, டெரிவேஷன் ப்ராப்ளம் எல்லாமே கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் இருக்குது. நான் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத மெமரைஸ் பண்ண சொல்லலை உங்களை. டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குது, எது கான்செப்ட், எது ஞாபகம் வச்சுக்கணும், எதை பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும், அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது, அதை தான் நம்ம இங்கே டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரியா? ப்ரைமரியாக டெரிவேஷன், சம் எக்ஸாம்பிள், அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ், இதெல்லாம் எதை ஞாபகம் வச்சுக்கணும் கான்செப்ட் பேஸ்டு கொஸ்டின் ஆன்சர் பண்ணுறதுக்கு. இதை வச்சு தான் நம்ம கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண போகிறோம். கொஸ்டின் தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். சிலபஸில் இருக்கிற அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் கொஸ்டின் இருக்கும். கொஸ்டின் எதுவும் புதுசாக இருக்காது. சரியா? பட் எனிவே நமக்கு எப்படி இருந்தாலும் டெரிவேஷன் ஸ்டாண்டர்ட் அதை நம்ம படித்து தான் ஆகணும். சரியா? அதை நம்ம ஸ்கிப் பண்ண முடியாது. நமக்கு அது மார்க் இருக்குது. ஸோ நம்ம பிளான் பண்ணி தான் செஷன் போயிட்டுருக்குறோம். ஓகே, நான் இது இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் அது இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் கொடுத்துட்டாலும் உங்களுக்கு அது புரியாது. கரெக்டா? ஓகே, என்சிஆர்டி எக்ஸாம்பிள், எக்ஸசைஸ், எம்டிஜி இதெல்லாம் நீங்கள் நல்லா தரவு பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா பாசிபிள். 70க்கு 45+ கண்டிப்பாக பாசிபிள். 50 மீதியெல்லாம் நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் இருக்கும். பட் அதில் இருக்கக்கூடிய கான்செப்ட்டு, அதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸு எல்லாமே உங்களுக்கு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி ஆன்சர் பண்ண தெரியுது அப்படின்னா, அதாவது டெரிவேஷன் ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, ஃபார்முலாஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறீங்க, ப்ராப்ளம்ஸ் கொடுத்தா எப்படி டேட்டாவை கண்டுபிடிச்சி ஆன்சர் பண்ணணும் தெரியுது. அதாவது பர்டிகுலராக எக்ஸாம்பிளர் ப்ளஸ் டெக்ஸ்ட் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது இது எல்லாமே உங்களால் தெளிவாக இருக்கிறீங்க அப்படின்னா அப்போது கண்டிப்பாக ஒரு 45+ பாசிபிளாக இருக்கும். ரிமைனிங் எல்லாமே நீங்கள் மீதி சப்ஜெக்டை புரிஞ்சால் மட்டும்தான் பண்ண முடியும். 45+ன்றது கூட நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெளிவாக இருந்தால் மட்டும்தான் அது பாசிபிள். இதிலிருந்து டிட்டோவாக அதே கொஷின் வருமானு கேட்டால் கண்டிப்பாக கொஷின் மார்க். நான் திரும்பவும் சொல்லிடுறேன், ஃபியூ கொஷின்ஸ் தான், அதாவது டெரிவேஷன் டிட்டோவாக இருக்கும். நம்ம டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ப்ராப்ளம்ஸ் 1 or 2 சேம் கொஷின் எக்ஸாம்பிளரோ இல்லை டெக்ஸ்ட் புக்கோ இல்லை ப்ரீவியஸ் கொஷின் இருக்கலாம். ரிமைனிங் எல்லாமே பேஸ்டு ஆன் த கான்செப்டாக தான் இருக்குமே தவிர டிட்டோவாக அதில் இருக்கிறது அப்படியே மாற்றாமல் கேட்குறது எல்லாமே இருக்காது. ஒன்லி 1 or 2 கொஷின் கண்டிப்பாக இருக்கும், ஃபியூ கொஷின்ஸ் இருக்கும். சரியா? நீங்கள் எவ்வளோ கிளியராக இருக்கீங்க பொறுத்து தான் உங்களுக்கு ஈஸியாக கஷ்டமானது தெரியும். ஓகே, என்சிஆர்டி எக்ஸாம்பிள் கண்டிப்பாக வரும். அதில் இருந்து கொஷின்ஸ் நிறைய ரிப்பீட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே, போகலாமா? ரைட், இங்கே பாருங்க, இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணுங்கள். இதில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். A resistor of 200 ohm and a capacitor 15 microfarad are connected in series and 220 volt 50 hertz AC source. Calculate the current in the circuit. First question, calculate the current in the circuit அப்படினு கேட்டிருக்காங்க. That is the first question. Calculate the current. Calculate the voltage RMS across the resistor and the capacitor. Second question கேட்டிருக்காங்க. Is the algebraic sum of these voltages more than the source voltage if yes resolve paradox. Okay, இதில் மெயின் கொஷின் ஃபர்ஸ்ட் கொஷின் தான். என்னன்னா அதனுடைய இம்பிடன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறது? Z is equal to root of R² plus XC minus XL whole square. இதை எப்படி சால்வ் பண்ணுறது? இதில் தான் நமக்கு நிறைய சேலஞ்ச் இருக்குது. ஓகே, ரைட், இது கொஞ்சம் கால்குலேஷனாக நிறைய நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். இதில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். கெப்பாசிட்டர் கொடுத்துருக்காங்க 15 மைக்ரோஃபேரட் ஆர் கனெக்டட் இன் சீரியஸ், 220 வோல்ட் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. ஆனால் எது இங்கே கொடுக்கல? ரெசிஸ்டர் இருக்குது, ஆர் இருக்குது, கெப்பாசிட்டன்ஸ் சி இருக்குது, கெப்பாசிட்டர் சி கொடுத்துருக்காங்க, எல் கொடுக்கல. இந்த ஆர்எல்சி சர்க்கியூட்டில் சம்டைம்ஸ் என்ன கொடுக்க மாட்டாங்க, இண்டக்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க, இல்லை கெப்பாசிட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஆறு எல் இல்லை ஆறு சி அந்த மாதிரி கொடுத்துருவாங்க. அப்போ எந்த டேர்ம் மிஸ் ஆகுதோ அதை நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஜீரோன்னு சால்வ் பண்ணிடணும். இப்போ இந்த கொஸ்டினில் என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆர் 200 ஓம், கரெக்டா? ஆர் 200 ஓம், இது கிவன். கெப்பாசிட்டன்ஸ் 15 மைக்ரோஃபேரட்னா, மைக்ரோனா என்ன அர்த்தம்? 15 × 10⁻⁻6 ஃபேரட், கரெக்டா? அதுக்கப்புறம் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க 220 வோல்டேஜ், 220 வோல்டேஜ் கொடுத்துட்டாங்க. அந்த சர்க்யூட்டோடைய ஆர்எம்எஸ் வோல்டேஜ் 220 வோல்ட். ஓகேவா? அவங்க இங்கே கேட்டுக்கிறது அக்ராஸ் ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் எவ்வளோ ஆர்எம்எஸ் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரியா? இது டோட்டல் ஆர்எம்எஸ் வோல்டேஜ், அந்த சர்க்யூட்டோடைய டோட்டல் ஆர்எம்எஸ் வோல்டேஜ் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறேன்.
அவங்க கொடுத்துருக்குறது. அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க சொல்லியிருக்கிறது வந்து வோல்டேஜ் அக்ராஸ் ஆர்எம்எஸ் மட்டும் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃப்ரீக்வன்சி நியூ வந்து 50 ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சி நியூ வந்து 50 ஹெர்ட்ஸ். அப்போது இம்பிடன்ஸுடைய ஃபார்முலா ஃபஸ்ட்டு தெரியணும். ஏன்னா கரண்ட் கண்டுபிடிக்கணும்னா ஐஆர்எம்எஸ் கண்டுபிடிக்கணும்னா விஆர்எம்எஸ் பை ஆர்எல்சி சர்க்யூட்டில் எது வோல்டேஜ் ரோல் ப்ளே பண்ணும்? இம்பிடன்ஸ். ஸோ ஐஆர்எம்எஸ் ஈக்குவல் டு விஆர்எம்எஸ் டிவைடட் பை ஜெட். ஆருக்கு பாரு என்ன பண்ணணும்? ஜெட். ஜெட்டுடைய வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஜெட்டுக்கான ஃபார்முலா ஆர்எல்சி கேஸில் என்னது? ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்சி மைனஸ் எக்ஸ்எல் ஹோல் ஸ்கொயர். இங்கே இண்டக்டன்ஸே கொடுக்கல. இந்த கேஸில் இண்டக்டன்ஸ் என்னது? 0. எல் வந்து 0. இண்டக்டன்ஸ் வந்து 0. அப்போ இண்டக்டன்ஸ் 0னா எக்ஸ்எல் என்ன ஆகிடும்? 0. எக்ஸ்எல் ஈக்குவல் டு ஒமேகா எல். இண்டக்டன்ஸ் 0, அதனால எக்ஸ்எல் 0. அப்போ எது மட்டும்தான் கிடைக்கும்? எக்ஸ்எல் 0 ஆயிடுச்சுன்னா எக்ஸ்சி மட்டும் தானே இருக்கும். அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர். எந்த டேர்ம் மிஸ் ஆச்சோ அது 0ன்னு போட்டுட்டு அப்படியே டேரக்டாக சால்வ் பண்ணிட்டு தான். ஓகேவா? அதில் என்ன சொல்லியிருக்காங்க நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். கிளியர்? அப்போ ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் சி ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் சி ஸ்கொயர். காட் இட்? கிளியர்? ரைட். இப்போ இதில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணி ஃப்ரீக்வன்சி கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி எழுதி ஆகணும்? ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் எக்ஸ்சி எதுக்கு ஈக்குவல்? 1/ωc க்கு ஈக்குவல். எக்ஸ்சி எதுக்கு ஈக்குவல்? 1/ωc க்கு ஈக்குவல். ωc எப்படி எழுதுவீங்க? ωc எப்படி எழுதுவீங்க? 2π நியூ. ஆர் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் z is equal to root of r square 1 divided by omega க்கு பதிலா 2π nu c whole square. ஸோ இதில் இது கொஞ்சம் கால்குலேஷன் பெரிய கொஸ்டின். இது ப்ராப்ளம் ஃபார்முலாலாம் ஈஸி, கால்குலேஷன் டைம் எடுக்கும். அதை நீங்கள் அப்புறமா ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. நான் மெத்தட் மட்டும் போட்டுடுறேன். சரியா? அதில் கொஞ்சம் வேல்யூஸ் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஒரு சில கொஸ்டின் வந்து டைம் கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும். 2π ஃப்ரீக்வன்சி 50, ஃப்ரீக்வன்சி வந்து 50. கெப்பாசிட்டர் C வந்து 15 into 10 power minus 6. So 15 into 10 to the power minus 6. 15 into 10 to the power minus 6 whole square. ஃபைனலாக இது எல்லாத்தையும் நீங்கள் சால்வ் பண்ணி ரூட் எடுக்கணும். சரியா? ஸோ அதனோட ஆன்சர் அப்ராக்சிமேட்டாக 291 அப்படின்னு கிடைக்கும். இது ஆக்சுவலாக அப்ராக்சிமேட் வேல்யூ. இது வந்து அப்ராக்சிமேட்டாக 291 ஓம்னு கிடைக்கும். சரியா? டூ இட் லேட்டர். ஆர்எம்எஸ் கரண்ட் ஈக்குவல் டு ஆர்எம்எஸ் வோல்டேஜ் பை Z. ஸோ ஆர்எம்எஸ் வோல்டேஜ் 220 by 291 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ஸோ அதான் 220 by 291 அப்ராக்சிமேட்டாக 0.75 நியரஸ்ட்டாக கிடைக்கும். 0.76 ஆர் 4 சம்திங் இருக்கும். 0. அப்ராக்சிமேஷன் தான் நம்ம எடுக்கிறோம். சரியா? ஸோ 0.7 amps. இட் இஸ் an approximate value. சரியா? கிளியர்? ரைட். அதுக்கப்புறம் வோல்டேஜ் அக்ராஸ் த RMS voltage across the resistor கேட்டாங்கன்னா V is equal to PRMS equal to IRMS into R. So IRMS into R இது 0.75 into resistance multiply பண்ணிங்கன்னா across resistance across RMS voltage கிடைக்கும். capacitance I into XC. So 0.75 into 212 multiply பண்ணிங்கன்னா you will get the answer. சரியா? clear? ஸோ இது மீதி எல்லாம் calculation நமக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்பெஷல் கேஸ் என்னன்னா பவர் ஃபேக்டர். இந்த பவர் ஃபேக்டர் அப்படின்றது இங்கே எதை ரெப்ரசன்ட் பண்ணும் அப்படின்னா cos phi. பவர் ஃபேக்டர்னா என்ன அர்த்தம்? cos phi. பவருடைய ஃபார்முலா வந்து நார்மலாக டிசி கேஸில் எடுக்கும்போது, டிசி சப்ளை கேஸில் நம்ம எடுக்கும்போது பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், P இஸ் ஈக்குவல் டு V இன்ட்டு I அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். இல்லைனா V ஸ்கொயர் பை R இல்லைனா I ஸ்கொயர் R. அது எங்கேயுமே ஃபேஸ் வந்திருக்காது. ஆனால் இந்த கேஸில் ஆர்எல்சி நம்ம கனெக்ட் பண்ணும்போது ஃபேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கனெக்ட் ஆகும். ஓகேவா? சரிங்க. லாஸ்ட் டவுட், PYQ MTG புக்கில் இருக்கக்கூடிய டெரிவேஷன் பொறுத்த வரைக்கும் தட் இஸ் இனஃப். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் டெக்ஸ்ட் புக்கு, அதுக்கப்புறம் நம்ம NCERT எக்ஸாம்பிள் ஏதாவது அடிஷனல் டெரிவேஷன் தான் போதும். மோஸ்ட்லி இவ்வளோதான். இதை தாண்டி டெரிவேஷன்லாம் கேட்க மாட்டாங்க. டெரிவேஷன்
மோஸ்ட் ஆஃப் த டெரிவேஷன் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக். சில கொஷின் கிரியேட்டிவ் டெரிவேஷன் இருக்கும், அது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷினோ இல்லை எக்ஸாம்பிளரோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த சில நியூ டெரிவேஷன் மட்டும் நீங்கள் அடிஷனலாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். சரியா? சரி, நீங்கள் எப்போ ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் இன்னும் ஸ்டார்ட் பண்ணாலும் அது உங்கள் பிரச்சனை, இருந்தாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்கணும். சரியா? பட் பண்ணலைனாலும் இனிமேல் தான் சீரியஸாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி தான் ஆகணும். அப்போ தான் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும், இல்லைனா நீங்கள் தான் சஃபர் ஆவீங்க. ஏன்னா ஃபிசிக்ஸ் எவ்வளோ வாஸ்ட் சிலபஸ், எவ்வளோ டாபிக் இருக்குது, எவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குன்ற உங்களுக்கே தெரியும். ஸோ உங்களுடைய எபிலிட்டியை பொறுத்து தான் அது இருக்குது. சரியா? இது வந்து நீங்கள் இவ்வளோ ஷார்ட் டூரேஷனில் பண்ணணுன்றதுக்கு நீங்கள் போட வேண்டிய எஃபர்ட் எவ்வளோன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இன்னொன்று என்ன படிக்கணும்னு தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். எவ்வளோ படிக்கணும், படித்ததெல்லாம் அது மறக்காமல் ஞாபகம் இருக்கிற அளவுக்கு படிக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். அப்போ தான் எக்ஸாமில் நீங்கள் கிளியராக எல்லாத்தையும் எழுத முடியும். புரியுதா? ஓகே, குட். தட் இஸ் இனஃப். திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். டெரிவேஷன் கொஞ்சம் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, அது லிமிட் தான். ரெண்டாவது, எல்லா ஃபார்முலாவும் தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் எல்லாம் தரவாக இருந்தீங்கன்னா மட்டும்தான் ப்ராப்ளம்ஸ் 1 மார்க்கில் வரக்கூடிய ப்ராப்ளம்ஸை ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும். இன்டர்லிங்க் ஃபார்முலாவை கனெக்ட் பண்ண தெரியணும். ஒரு டேட்டா இன்னொரு டேட்டா எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கொஷினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி முதல்ல வந்து டேட்டா எடுக்க தெரியணும். அப்போ தான் ஃபார்முலா கனெக்ட் பண்ண முடியும். அது கான்செப்டை வச்சு தான் நீங்கள் பண்ண முடியும். சம்டைம்ஸ் உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், பட் அதை எப்படி யூஸ் பண்ணணும் இல்லை எங்கே யூஸ் பண்ணணும் தெரியாமல் போகுதுன்னா நீங்கள் அந்த ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ண மாதிரி இருக்குன்னு அர்த்தம். சப்ஜெக்ட் உங்களுக்கு அது கரெக்டாக புரியலன்னு அர்த்தம். அது புரியலனாலே ஃபிசிக்ஸ் ரொம்ப கஷ்டம். இட் இஸ் அ டெக்னிக்கல் சப்ஜெக்ட், கம்ப்ளீட்லி பேஸ்ட் ஆன் அண்டர்ஸ்டாண்டிங். ஃபார்முலாஸ் வந்து ஜஸ்ட் ஃபார் இன்னும் கொஞ்சம் தான் மெமரைஸ் பண்ணி நீங்கள் ஞாபகம் வச்சுக்க முடியும். மெமரைஸ் பண்ணதை வச்சு அப்ளை பண்ணணுன்றது ஃபிசிக்ஸில் ரொம்ப கஷ்டம். இட் இஸ் ரிலேட்டட் டு கான்செப்ட். ஸோ மெமரைஸ் பண்ணுறது உங்களுடைய சால்விங் எபிலிட்டி ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கு தான். ஸோ அந்த ப்ராப்ளம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறதுக்கு தான். பட் கொஷினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் கரெக்ட் ஆன்சரை கொண்டு வர முடியும். அது ஃபிசிக்ஸில் இருக்கக்கூடிய பெரிய சேலஞ்சு. சரியா? ரைட். நெக்ஸ்ட்டு இதில் இந்த ஃபார்முலா பவர் ஃபேக்டருக்கான ஃபார்முலா இதுதான். P is equal to I square Z into cos phi. P is equal to I square Z into cos phi. Otherwise இந்த ஃபார்முலா எழுதுனீங்கன்னா பவர் P is equal to அந்த V என்றது VRMS, I என்றது IRMS into cos phi. ஸோ இங்கே டெரைவ் பண்ணி இந்த ஃபார்முலா ஒன்று வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட், பவர் இஸ் ஈக்குவல் டு வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்னு சொல்லணும் இல்லையா? அப்போ இதில் சொல்லும் போது பவர் இஸ் ஈக்குவல் டு VRMS இன்ட்டு IRMS இன்ட்டு cos phi. ஸோ VRMS into IRMS into cos phi. The cos phi is the power factor. That is the deciding factor of the power value. இப்போ அந்த cos phi வேல்யூ பொறுத்து தான் பவர் 0 வருதா இல்லை மேக்ஸிமம் ஆகுதான்றது நம்ம டிசைட் பண்ண முடியும். பிகாஸ் the circuit is RLC. எல்லாம் இருக்கும்போது பியூராக இருந்தால் என்னது? நோ பவர். கெப்பாசிட்டன்ஸ் சியாக இருக்கும்போது நோ பவர், ஆனால் ரெசிஸ்டன்ஸ் பவர் இருக்குது. அப்போ இந்த மூணுத்தில் அந்த ஃபேஸ் வேல்யூ என்ன வருதோ அதை பொறுத்து தான் அந்த வேல்யூ ஆஃப் த பவர் அப்படின்றத நம்ம டிசைட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சரியா? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கோங்க. இம்பிடன்ஸில் சொல்லும் போது பவர் P is equal to இம்பிடன்ஸில் சொன்னீங்கன்னா பவர் P is equal to IRMS ஸ்கொயர் Z into cos phi. நீங்கள் படிக்கும்போது இப்படி படிச்சுக்கோங்க, அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அந்த RMSன்ற டேர்ம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் கனெக்ட் பண்ணுறது ஃபார்முலாவில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். பவர் P is equal to சிம்பிளாக I ஸ்கொயர் Z போட்டுப்பாங்க. ஹியர் I represents இட்ஸ் an RMS கரண்ட். I represents RMS கரண்ட். ஸோ இந்த cos phi தான் என்னது? cos phi is called power factor. cos phi is called power factor. சரியா? கிளியர்? ரைட். இப்போ கண்டிஷனுக்கு வாங்க. ஒரு கேஸாக ஃபஸ்ட்டு பாருங்க. A circuit is a purely resistive circuit அப்படின்னு சொல்லணும். அப்படின்னா if it is a purely resistive circuit எப்போ சொல்ல முடியும்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0வாக இருந்தால் cos phi வேல்யூ 1ஆக இருக்கும், மேக்ஸிமம் பவர் டிசிபேஷனாக இருக்கும். சரியா? ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஃபஸ்ட்டு கேஸுக்கு இந்த கேஸ் 1 அவங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? அந்த கேஸ் 1 பொறுத்த வரைக்கும் வாட் இஸ் த பவர்? பவரோட ஃபார்முலா என்ன? VRMS இல்லை இம்பிடன்ஸ் வச்சு எழுதினா கூட எழுதிக்கோங்க, யூஸ்க்கு. சரியா? IRMS ஸ்கொயர் Z இன்ட்டு cos. இதுதான் ஆக்சுவலாக இது இருக்கும். உங்களுக்கு ஃபேஸ் வேல்யூ 50 அப்படி கிடைக்குதுன்னா, இஃப் ஃபேஸ் வேல்யூ 50 அப்படின்னா என்ன அர்த்தம்? த சர்க்கியூட் இஸ் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ஃபேஸ் டிஃப்ரென்ஸ் 0 எப்போ வரும்? ஒன்லி ஃபார் பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்கியூட். ஓகேவா? அப்போது இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வாட் இஸ் cos phi? cos phi இங்கே வந்து எதுக்கு ஈக்குவல்? cos 0. cos 0 எதுக்கு ஈக்குவல்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் 50க்கு ஈக்குவல். cos phi
equal to cos 0 எதுக்கு equal? It is equal to 1. அப்போ இங்க 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா power equal to I/RMS square Z into 1. Z என்ன ஆயிடுங்க? Phase difference phi equal to 0 இருந்தா the value of Z equal to 1 ன்னு அர்த்தம். அடுத்து இன்னொரு பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்? XC equal to XL. இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். சொல்றது புரியுதா? Z equal to R and XC minus XC equal to XL. இந்த கண்டிஷன்ல தான் இது நடக்கும். அப்போ into 1 power P is equal to I/RMS square into Z க்கு பதிலா என்ன வரும்? R அப்படின்னு கிடைக்கும். இதுதான் the first condition. Power factor P is equal to I/RMS square into Z into cos phi. Cos phi ஓட வேல்யூ 1 ன்னு வரணும்னா phase difference phi 0 வரணும். phi 0 வரணும்னா அந்த சர்க்யூட் என்னவா இருக்கணும்? பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட்டாக இருக்கணும். ஏன்னா ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து பியூர்லி ரெசிஸ்டிவ் சர்க்யூட் மட்டும்தான் கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 அப்படின்னு கிடைக்கும். ஃபேஸ் டிஃபரன்ஸ் 0 தெரிஞ்சால் இம்பிடன்ஸ் வேல்யூ என்னன்னு சொல்லலாம், ஈக்குவல் டு ஆர்னு சொல்லிட முடியும். ஸோ த கரண்ட் இஸ் மேக்ஸிமம் அப்படின்னு சொல்லிட முடியும். ஸோ அப்போ இந்த கேஸில் கரண்ட் என்ன ஆகிடும்? அதே மாதிரி கரண்ட் ஐ வந்து என்ன ஆகிடும்? I/RMS உங்களுக்கு மேக்ஸிமம் கரண்ட் கிடைக்கும். இது எல்லாமே இந்த ஒரே ஒரு டேர்ம் வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். சொன்னது புரிஞ்சுதா? கிளியர்? ரைட். செகண்ட் கேஸுக்கு வாங்க. எப்போ பியூர்லி இண்டக்டர் ஆர் கெப்பாசிட்டிவ் சர்க்யூட்டாக இருக்கும் அப்படின்னா cos phi வேல்யூ வந்து 0 ஆகணும். கேஸ் 2 இந்த கேஸ் 2 வந்து cos phi வேல்யூ ஈக்குவல் டு 0. எப்போ 0வா இருக்கும்? ஒன்லி ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை 2, ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை 2. பை பை என்னது? 90. அப்போ ப்ளஸ் ஆர் மைனஸ் பை பை 2னா காஸ் ப்ளஸ் 90க்கு 0, காஸ் மைனஸ் 90க்கு 0. 90 டிகிரி வந்தாலும் 0. காஸ் ஆஃப் 90 ப்ளஸ் 90 ஆர் காஸ் ஆஃப் மைனஸ் 90. ப்ளஸ் 90னா என்ன அர்த்தம்? ஃபேஸ் டிஃபரன்ஸ் வோல்டேஜ் அண்ட் கரண்ட்டுக்குள்ள ஃபேஸ் டிஃபரன்ஸ் என்னது? கெப்பாசிட்டிவ் சர்க்யூட். அப்போ தான் ப்ளஸ் பை பை 2. மைனஸ் பை பை 2 எப்போ வரும்? வோல்டேஜுக்கும் கரண்ட்டுக்கும் உள்ள அந்த ஃபேஸ் டிஃபரன்ஸ் வந்து மைனஸ் பை பை 2 ஃபார் இண்டக்டன்ஸ் சர்க்யூட். இண்டக்டன்ஸ் சர்க்யூட்டுக்கு வரும். ஸோ இந்த சுச்சுவேஷனில் காஸ் ஃபை 0 வரும். அது எப்போலாம் வரும்? ப்ளஸ் ஆர் மைனஸ் 5 by 2. ஸோ அப்போ இதில் இருந்து இந்த சர்க்யூட் இது எப்போ பாசிபிள்? த சர்க்யூட் எய்தர் கெப்பாசிட்டிவ் ஆர் இண்டக்டிவ். சர்க்யூட் என்னவா இருக்கும்? எய்தர் கெப்பாசிட்டிவ், எய்தர் கெப்பாசிட்டிவ் ஆர் இண்டக்டிவ். ஓகேவா? ஆர் இண்டக்டிவ். இது செகண்ட் கேஸ். தேர்ட் கேஸ் வந்து ரைட். இதில் இன்னொரு முக்கியமான ஒரு ஆட் பண்ணிக்கோங்க. Power is dissipated even the current flowing in the circuit. This is sometimes called wattless current. What is the meaning of wattless current? ஏன் இதை நம்ம wattless current சொல்கிறோம் அப்படின்றதுக்கு ரீசன் தெரியணும். இங்கே அதாவது வோல்டேஜ் இருக்குது எதில்? பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்லேயும் சரி, சாரி பியூர் இண்டக்டன்ஸ் சர்க்யூட்லையும் சரி, பியூர் கெப்பாசிட்டி சர்க்யூட்லையும் சரி, அப்ளைடு ஏசி வோல்டேஜ் இருக்குது. அந்த சர்க்யூட்டில் கரண்ட்டும் பாஸ் ஆகுது. கரெக்டாக? அதான் ஐஎம் கால்குலேட் பண்ணோம் இல்லையா? இண்டக்டன்ஸுக்கு நம்ம கரண்ட் கால்குலேட் பண்ணிருக்கோம். I equal to IM sin of omega t. இண்டக்டன்ஸில் மைனஸ் பை பை 2 கிடைச்சது. கெப்பாசிட்டன்ஸில் I equal to IM sin of omega t ப்ளஸ் பை பை 2 ஃபேஸ் டிஃபரன்ஸில் கிடைச்சது. ஸோ ரெசிஸ்டன்ஸ் கேஸ் நம்ம முடிச்சிட்டோம். அதில் பவர் டிசிபேஷன் இருக்குது நம்ம பார்த்துட்டோம். ஆனால் இந்த பர்டிகுலர் கேஸில் எதில்? இண்டக்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ். இந்த ரெண்டு கேஸ்லையுமே போத் வோல்டேஜ் ஆல்சோ ப்ரெசன்ட், கரண்ட் ஆல்சோ ப்ரெசன்ட், ஆனாலும் பவர் 0 பிகாஸ் ஆஃப் த ஃபேஸ் டிஃபரன்ஸ். அப்போது நார்மலாக பவருக்கான ஃபார்முலா என்ன? வோல்டேஜ் இன்ட்டு கரண்ட்டு. அதுக்கு ரெண்டு டேட்டாவும் இந்த கேஸில் இருக்குது. இதில் இண்டக்டன்ஸ்லையும் கெப்பாசிட்டன்ஸ்லையும் கரண்ட்டும் இருக்குது, வோல்டேஜும் இருக்குது. ரெண்டும் இருந்துமே பவர் 0 ஆகிறதுனால இது என்ன சொல்கிறோம்? வாட்லெஸ் கரண்ட்டு. பவரை ப்ரொடியூஸ் பண்ணாத கரண்ட். வாட்லெஸ்னா என்ன அர்த்தம்? வாட்டுன்றது என்னது? SI யூனிட் ஆஃப் பவர். வாட்லெஸ்னா பவர் இல்லை, ஆனால் அங்கே ஸ்டில் எது ப்ரெசென்ட் இருக்குது? கரண்ட் இருக்குது. கரண்ட் இருந்தும் அது எது ப்ரொடியூஸ் ஆகல? பவர் ப்ரொடியூஸ் ஆகல. தட்ஸ் வை இட் இஸ் கால்டு வாட்லெஸ் கரண்ட். அந்த வேர்ட்லேயே ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வேர்டு இங்கே ரீட் பண்ணா தெரியும்.
phase difference 0. No power is dissipated even though current is flowing in the circuit. Current irundu idu produce agala, power produce agala, pure inductance illa pure capacitance. அதனால இந்த டைப் ஆஃப் பவருக்கு பேர் என்னது வாட்லெஸ் கரண்ட். பவரை ப்ரொடியூஸ் பண்ணாத கரண்ட் அர்த்தம். அது எப்போ பாசிபிள் இல்லை அது எப்போ அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டாங்கன்னா the circuit is phase difference plus pi by 2, அதாவது கரண்ட்டுக்கும் வோல்டேஜுக்குள்ள phase difference plus pi by 2 or minus pi by 2. otherwise the circuit is purely inductive or purely capacitive. இந்த மாதிரி கேஸ்ல இருந்ததுன்னா the power becomes 0, then the current, அந்த கேஸ்ல பாஸ் ஆகுற கரண்ட்டுக்கு நேம் என்ன? வாட்லெஸ் கரண்ட். புரிஞ்சுதா? ரைட். நெக்ஸ்ட் LCR சர்க்யூட் கேஸ் எடுக்கும்போது பவர் இஸ் டிசிபேட்டட். இந்த LCR சர்க்யூட்ல பவர் டிசிபேஷன் இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்கும். ஏன்? ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் த சர்க்யூட். ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் கண்டிப்பாக பவர் டிசிபேஷன் இருக்கும். ஸோ எந்த சர்க்யூட் நம்ம இங்கே கனெக்ட் பண்ணாலும் அதில் ரெசிஸ்டன்ஸ் இருந்தால் போதும் அதில் பவர் டிசிபேஷன் பாசிபிள். அப்போ எப்போல்லாம் பாசிபிள்? பியூர் ரெசிஸ்டன்ஸ் சர்க்யூட்டில் பவர் டிசிபேஷன் பாசிபிள். RL ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் அப்பயும் பவர் டிசிபேஷன் பாசிபிள். அது எதனால்? நாட் ஃபார் த இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் ப்ரெசன்ட் இன் த சர்க்யூட். அதனால் என்ன நடக்கும்? பவர் டிசிபேஷன் கண்டிப்பாக இருக்கும். RC சர்க்யூட், ஸோ பியூர் ரெசிஸ்டன்ஸ் அப்போ நடக்கும். கரெக்டா? see here RL RC அதுக்கப்புறம் RCL அதாவது RLC. ஸோ ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ் இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ், இது எல்லாத்துலேயும் எது கம்பைண்ட் ஆகிருக்குது? ரெசிஸ்டன்ஸ் கம்பைண்ட் ஆகிருக்குது. ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால கண்டிப்பாக பவர் டிசிபேஷன் இருக்கும். ஓகே, பவர் இஸ் டிசிபேட்டட் ஒன்லி இன் த ரெசிஸ்டர் இன் த சர்க்யூட். அதனால தான் அது நடக்குது. if there is no resistance, no power dissipation, whether the circuit is a purely inductance or purely capacitance, otherwise combination of inductance and capacitance, LC circuit. இந்த எந்த கேஸ்லயுமே there is no power dissipation because there is no resistance present in the circuit. Got it? Last case, power dissipated resonance in LCR circuit. Power dissipated resonance in LCR circuit நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. என்ன பார்த்தோம்? XL equal to 0, XL 0 இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்னது? ஃபேஸ் டிஃபரன்ஸ் phi 0 ஆகிடும். அப்போ cos phi 1 ஆகிடும். பவர் I ஸ்கொயர் Z எதுக்கு ஈக்குவல்? Z வந்து Rக்கு ஈக்குவல். அது நம்ம முன்னாடி சொல்லிட்ட கேஸ் 1ல் நான் அதை கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ இது ரெண்டுத்தையும் நம்ம ஆக்சுவலாக டேரெக்டாக கனெக்ட் பண்ணிக்கலாம். கேஸ் 1ஐயும் கேஸ் 4ஐயும் we can interlink. இட்ஸ் a resonance condition. ஸோ ரெசனன்ஸ் கண்டிஷனில் XC equal to XL, XC equal to XL இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் ஆர் இம்பிடன்ஸ் Z வந்து ஆருக்கு ஈக்குவலாக இருக்கும். கரண்ட் மேக்ஸிமமாக இருக்கும். சரியா? புரிஞ்சுதா? ரைட். ஸோ இதுவுமே ஆக்சுவலாக சிம்பிள் ப்ராப்ளம் தான். இது எதுனா லைக் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். சைனோசாய்டல் வோல்டேஜ் கொஷினில் இங்கே பாருங்கள் பீக் வோல்டேஜ்னு அந்த வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கொஷினில் பீக் வோல்டேஜ் கொடுத்தாங்கன்னா யூ டோன்ட் டேக் RMS. பீக் வோல்டேஜ்னா இப்போ இங்கே கிவன் என்ன கொடுத்துருக்கான்னு அர்த்தம்? இந்த ப்ராப்ளமோட கிவன் டேட்டாவில் பீக் வோல்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்? VM கொடுத்துருக்காங்க, நாட் VRMS. 283 வோல்ட், ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ், நியூ வந்து 50 ஹெர்ட்ஸ், ஃப்ரீக்வன்சி 50 ஹெர்ட்ஸ். அதுக்கப்புறம் இது என்னன்னு சொல்லிட்டாங்க? LCR சர்க்யூட்னு சொல்லிட்டாங்க. RLC மூணுமே கொடுத்துட்டாங்க. இண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ். R வந்து 3 ஓம், inductance L equal to 25.48 millihenry. millihenry அப்போ என்ன ஆகணும்? SI உள்ள மாதிரினா 25.48 into 10 to the power minus 3 Henry. Got it? So inductance is capacitance is equal to 796 microfarad. அப்போ மைக்ரோனா என்ன அர்த்தம்? 796 into மைக்ரோனா 10 power minus 6 farad. கரெக்டா? கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா இம்பிடன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இம்பிடன்ஸ் உடைய ஃபார்முலா என்ன? Z is equal to root of R square plus XC minus XL whole square or XL minus XC whole square. நீங்கள் ரெண்டுத்துல எது யூஸ் பண்ணாலும் ஆன்சர் கிடைக்கும். ஏன்னா ஹோல் ஸ்கொயர் பண்ணும்போது அது டிஃபரன்ஸ் எடுக்கும்போது ஒன்று சேம் மேக்னிட்யூட் ப்ளஸில் கிடைக்கும் இல்லை மைனஸில் கிடைக்கும். ஹோல் ஸ்கொயர் ப்ளஸில் தான் வரும். ஸோ இட் டசன்ட் மேட்டர் ஃபார் திஸ் கேஸ். ஃபைனலாக இதில் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா இப்போ இதுவுமே கால்குலேஷன் கொஞ்சம் ஸ்டெப்ஸ் நிறைய எடுக்கும். சரியா? இதில் XC equal to 1 by omega c, that is 1 by 2 pi nu c. XL equal to omega L 2 pi nu L. ஃப்ரீக்வன்சி எல்லா டேட்டாவும் கொடுத்துருக்காங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணி
we have to do it calculation. இதை தனித்தனியாக கண்டுபிடிச்சி நீங்கள் சால்வ் பண்ணாலும் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு எக்ஸ்எல் கண்டுபிடிங்க, அப்புறம் எக்ஸ்எஸ்சி கண்டுபிடிங்க. தென் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ்எல் மைனஸ் எக்ஸ்சி ஹோல் ஸ்கொயர் சிம்பிளிஃபை பண்ணி அந்த ஆன்சர் கிடைச்சிடும். தென் இந்த கேஸ் இருக்குது பாருங்கள், இந்த tan phi இருக்கு இல்லையா, phi is equal to tan inverse of xc minus xl. இந்த வேல்யூ ஆக்சுவலாக என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், tan inverse of 4 minus 8/3. இந்த ஆங்கிள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா 4 minus 8/3 tan of minus theta equal to minus tan theta வரும். அதனால் minus 53. இந்த வேல்யூ மட்டும் நான் உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரி எப்படி அப்ளை பண்ணுறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கேஸில் என்னென்னா ஆக்சுவலாக இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஓகேவா? ஸோ இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கேஸில் இது 90 டிகிரி, இந்த ஆங்கிள் தீட்டா, ஏதோ ஒரு ஆங்கிள் நீங்கள் எடுக்கணும்னு வச்சுக்கோங்க. ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 3, 4, 5 அப்படின்ட்டு ஆங்கிள்ஸ் இருக்கும். 3, 4, 5 3 சைட்ஸ். ஒரு ட்ரையாங்கிளோடைய 3 சைட்ஸில் 3, 4, 5 3, 4, 5 இருந்துச்சுன்னா ஒரு ட்ரையாங்கிளோடைய 3 சைட்ஸில் வந்து இது வந்து ஒரு பேர், ஓகேவா? ட்ரிப்ளெட், பைத்தாகரன் ட்ரிப்ளெட். இது அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய ஸ்பெஷல் ஆங்கிள். அதாவது நம்ம எதில் நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறோம்னா 0, 30 டிகிரி, 45 டிகிரி, 60 டிகிரி, அதுக்கப்புறம் 90, அதுக்கப்புறம் நார்மலாக 120, 150 சில கேஸில் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 180 டிகிரி, அதாவது 2π, சாரி பை, அப்புறம் 2π, 4π, இந்த மாதிரி வேல்யூஸ் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். 270, 3π/2 இது நம்ம யூஸ் பண்ணுவோம். இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷல் ஆங்கிள் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறது. அது என்னென்னா 53 டிகிரி 37 டிகிரி. இப்போ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது 90 டிகிரினா ஒரு ஆங்கிள் வந்து 37 டிகிரி. ஸோ அது வந்து இங்கே வரும், இன்னொன்று இங்கே 53 டிகிரி. இந்த 2 ஆங்கிள் ஸ்பெஷல் ஆங்கிள். இது ஃபிசிக்ஸில் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பர்டிகுலராக நீட் அண்ட் ஜேயில் அப்ளை பண்ணும்போது we have to use this property. ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் 37 டிகிரி அண்ட் 53 டிகிரி ஆல்சோ you have to remember. ஸோ 3, 4, 5ல் 5 வந்து ஹைபோட்டனஸ் சைடு எப்பயுமே. 3 எங்கே வரும் அப்படின்னா 37 டிகிரிக்கு ஆங்கிளுக்கு ஆப்போசிட். இது ஸ்மால் ஆங்கிள் இல்லையா, இதுக்கு ஆப்போசிட்டில் அந்த ஸ்மால், அது 3, 4, 5 வந்து ஃபிக்ஸ்டு ஹைபோட்டனஸ் சைடில். ஒருவேளை இங்கே 37 போட்டிருந்தீங்கன்னா 3 இங்கே வந்துருக்கும், 53 இங்கே போட்டிருந்தா 5 அங்கே போயிருக்கும். ஏன்னா 37க்கு ஆப்போசிட், ஏன்னா ஸ்மால் ஆங்கிள், அது ஆப்போசிட்டில் அந்த ஸ்மால் சைடு இருக்கும் 3. 53 வந்து இதோட கிரேட்டர் ஆங்கிள், ஆப்போசிட்டில் 4 இருக்கும். ஸோ 37க்கு ஆப்போசிட்டில் 3யும் 53 டிகிரிக்கு ஆப்போசிட்டில் 4 இருக்கும், ஹைபோட்டனஸ் 5 இருக்கும். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இது ஃபிக்ஸ்டு, சரியா? இப்போ இதுக்கு சைன் தீட்டா எழுதுங்க. எப்படி எழுதணும் அப்படின்னா, வாட் இஸ் சைன் தீட்டாவுக்கு பதிலா 37 டிகிரி நான் ஃபஸ்ட்டு எழுதுறேன். வாட் இஸ் சைன் 37? இதான 37. சைன் தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். 37க்கு ஆப்போசிட் என்னது? 3. 37க்கு ஆப்போசிட் 3, ஹைபோட்டனஸ் 5. சைன் 37 டிகிரி ஈக்குவல் டு 3/5. ஓகே, ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். What is cos 37? Cos 37 எடுத்தீங்கன்னா 37க்கு இது என்ன சைடு? adjacent சைடு. ஸோ adjacent by hypotenuse. What is tan 37? tan 37 என்ன வரும் அப்போ? tan 37 tan theta என்ன வரும்? tan thetaன்றது என்னது? ஆப்போசிட் பை adjacent 3/4. புரியுதா? இவ்வளோதான். இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் நீங்கள். அதே மாதிரி 53 டிகிரி எழுதுங்க. What is sin 53 டிகிரி? sin 53 டிகிரி 53க்கு sin theta என்னது? ஆப்போசிட் பை 53க்கு ஆப்போசிட் டு 4, ஹைபோட்டனஸ் 5. ஸோ ஆன்சர் என்ன வரும்? 4/5. அதே மாதிரி cos 53 டிகிரி 53க்கு adjacent சைடு எதுங்க? 3. ஸோ அப்போ 3/5. வாட் இஸ் tan 53 டிகிரி? tan 53 டிகிரி ஈக்குவல் டு வாட் இஸ் tan 53 டிகிரி? 53 டிகிரி tan theta என்னது? வாட் இஸ் tan theta? ஆப்போசிட் பை adjacent. அப்போ இது ஆப்போசிட் சைடு வந்து என்னதுங்க? 4, அட்ஜசன்ட் சைடு 3. ஸோ அப்போ 4/3 அப்படின்னு கிடைக்கும். சொன்னது புரியுதா? இந்த ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் என்ன வந்திருக்குன்னா இந்த ரிலேஷன் தான் வந்திருக்குது. see here, தெரியுதா? இந்த கேஸை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் ஃபார்முலாவில் சப்ஸ்டிட் பண்ணதுக்கப்புறம் 4 - 8 divided by 3 அப்படின்னு கிடைச்சிருக்கும், சரியா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் tan இன்வர்ஸ் ஆஃப் -4/3 கிடைச்சிருக்கும். tan இன்வர்ஸ் ஆஃப் -4/3. tan இன்வர்ஸ் ஆஃப் -4/3. tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3. ஓகேவா? tan இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் தீட்டாவை மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் தீட்டான்னு எழுதலாம். இந்த tan இன்வர்ஸ் ஆஃப் 4/3 எந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல்? 4/3 tanல எந்த ஆங்கிளுக்கு வருது பாருங்க. see here, இதான 4/3. 3/4 இருந்தால் 37 டிகிரி.
4 by இது fixed another trigonometric ratio சரியா நம்ம சொன்ன இல்லையா 30 45 60 இதெல்லாம் இல்லாமல் அடிஷ்னலாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய அதர் trigonometric ratio 37 and 53 this is very important for either board exam or NEET or JEE whatever the exam if you are going to write this is very 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 important relation சரியா புரிஞ்சுதா ரைட் அப்போ therefore இங்கே என்ன ஆகும் phase difference phi equal to 53 degree இவங்க அப்ராக்சிமேட்டாக 53.1 இருப்பாங்க அவ்வளோ பர்ஃபெக்ஷன் தேவையில்லை இட்ஸ் ரவுண்டிங் ஆஃப் 53.1 we can say 53 that is the answer புரிஞ்சுதா ரைட் ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க தட்ஸ் ஆல் அதுக்கப்புறம் பவர் P is equal to I square by R RMS கரண்ட் கூட கனெக்ட் பண்ணி சால்வ் பண்ண வேண்டியதான் இந்த வேல்யூ எப்படி கால்குலேட் பண்ணலாம்னு தெரியுதா பாருங்க இந்த பவர் ஃபேக்டர் இருக்கு இல்லையா cos of minus 53 degree what is cos of minus theta just cos theta எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க cos is an even function cos of minus theta எதுக்கு ஈக்குவல்னா plus cos theta க்கு ஈக்குவல் அதாவது cos minus 45 ஆன்சர் எதுக்கு ஈக்குவல் cos of plus 45 degree cancel equal because cos of minus theta ன்றது equal to cos of plus theta so cosல and negative இருந்தாலும் அது plusல தான் வரும் ஆன்சர் அதுக்கான ஆன்சர் என்ன வருமோ அதுதான் ஆன்சர் it's a property of that cos theta so what is cos 53 degree இங்க phase difference நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் what is cos 53 degree see here cos 53 degree என்னது 3 by 5 அப்போ cos 53 degree க்கு பதிலா என்ன எழுதலாம் 3 by 5 simplify பண்ண என்ன வரும் இதை கேன்சல் பண்ணா என்ன வரும் 1 into 5 பாயிண்ட் வச்சுட்டு ஒரு 0 ஆட் பண்ணா 30 அப்போ என்ன வரும் 0.6 ஸோ அதனால தான் எங்கள் ஆன்சர் என்ன வந்திருக்குது 0.6ன்னு வந்திருக்குது சொன்னது புரியுதா அது எங்கேருந்து வந்தது திடீர்னு இந்த வேல்யூ எப்படி நான் 0.6 நான் எப்படி எழுதுறது எப்படி கண்டுபிடிக்கிறது ஏன்னா லாக் டேபிளாக கொடுக்குறாங்க இல்லை காசு ட்ரிக்னாமெட்ரிக் டேபிளாக கொடுக்குறாங்க அதை பார்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னா நோ நமக்கு கொடுக்க போகிற வேல்யூ கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச ஃபிக்ஸ்டு ட்ரிக்னாமெட்ரி வேல்யூ தான் இருக்கும் அடிஷ்னலாக இன்றைக்கி தெரிஞ்சிக்க வேண்டிய ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ தான் இப்போ நான் கொடுத்தது அப்பார்ட் ஃப்ரம் 30 60 45 அந்த ஃப்ரீக்வெண்ட் வேல்யூஸை தவிர்த்து 37 டிகிரி ஆஃப் காஸ் சைன் டேனுக்கு என்ன வரும் 53 டிகிரி ஆஃப் சைன் காஸ் டேனுக்கு என்ன வரும் தெரிஞ்சிருக்கணும் அதை பேஸ் பண்ண கொஷின் இது ஸோ நீட்லேயுமே ஜேயிலையுமே இந்த மாதிரி ஃபார்முலாஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் கேட்டிருக்கிறாங்க ஸோ 5 by 3 3 by 4 இல்லை 4 by 5 இந்த மாதிரி கேசஸ்லாம் உங்களுக்கு வரும்போது இட் இஸ் ரிலேட்டட் டு 3 4 5 ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அந்த சைட்ஸ் இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுடைய ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோ அப்படின்னு அர்த்தம் 37 and 53க்கு இன்வால்வ் ஆகுது அப்படின்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் காட் இட் ரைட் லாஸ்ட் ஹெட்டிங் டிரான்ஸ்ஃபார்மர் ஸோ டிரான்ஸ்ஃபார்மர் வந்து ஸோ இதில் இது ஃபுல்லாக தேரி தான் ஸோ இதில் மெயின் ஃபார்முலா அப்படின்னா உங்களுக்கு கொடுத்துரு ஐ திங்க் இது தேரி உங்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும் ஃபைனலாக நீங்கள் இதில் நோட் பண்ணிக்க வேண்டிய ப்ரைமரி ஃபார்முலா வந்து இதுதான் இருக்கு இல்லையா அதாவது என்னது செகண்டரி வோல்டேஜுக்கும் ப்ரைமரி வோல்டேஜுக்கும் ரேஷியோ எடுத்தால் அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் கரண்ட்டு செகண்டரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் செகண்டரி நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் ப்ரைமரி வோல்டேஜும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வோல்டேஜும் நம்பர் ஆஃப் டர்ன்ஸும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் கரண்ட் வந்து இது ரெண்டுத்துக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வோல்டேஜ் கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இது நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் அதுக்குமே இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கும் அப்போது விஎஸ் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் விஎஸ் என்எஸ் விபி என்பி கரண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால என்ன வரும் ஐபி பை எஸ்எஸ் ஸோ ஐபிஐஎஸ்ன்றது பிரைமரி கரண்ட் செகண்டரி கரண்ட் விபினா பிரைமரி வோல்டேஜ் விஎஸ்னா செகண்டரி வோல்டேஜ் என்எஸ் என்பினா என்எஸ்னா செகண்டரி காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்பினா பிரைமரி காயிலுடைய நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் சொல்கிறது புரிஞ்சுதா கிளியர் ரைட் ஸோ மெயினாக இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் இது தான் அதுக்கப்புறம் இந்த லாஸஸ்லாம் கொஞ்சம் நல்லா நீங்கள் பார்த்துக்கணும் லாஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் அதை பார்த்து வச்சுக்கோங்க தட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங் சரியா கிளியர் ரைட் ஸோ வந்து ஒரு 10 minutes பிரேக் ஒரு சாப்டர் தான் இருக்குது நம்ம இன்றைக்கி அதை முடிச்சுருவோம் சரியா
எஸ் கண்டினியூ பண்ணலாமா? ரெடியா? ரெடி? ரைட். ஸோ ஏசி சாப்டர் புரிஞ்சுதா? கிளியரா? முக்கியமான அந்த எல்லா டெரிவேஷன் மெயினாக என்னது? பியூர் ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், ஏசி வோல்டேஜ் கொடுக்கும்போது அந்த கரண்ட் டெரிவேஷன், அதுக்கப்புறம் ஆர்எல்சி டெரிவேஷன், ரெசனன்ஸ் கண்டிஷன், இதுதான் மெயின் டெரிவேஷன் இதில், இந்த 5 டெரிவேஷன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக என்னது? டிரான்ஸ்ஃபார்மர். அது ஃபார்முலா, அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் நமக்கு இருக்கும். கான்செப்டை கொஞ்சம் தெரிஞ்சு நல்லா ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த லாஸஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லாஸஸ் தேரி தான், அதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. என்னென்ன லாஸஸ், அந்த லாஸை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, ஓகேவா? லாஸ் என்னன்னு தெரியணும், அந்த லாஸை எப்படி அவாய்ட் பண்ணலாம் அப்படின்றதும் நமக்கு கொஷினாக இருக்கும் அதில். ஸோ அதையும் நல்லா நோட் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே ரைட். ஸோ நம்ம அடுத்தது இன்னைக்கு கிளாஸோடைய லாஸ்ட் ஹெட்டிங் இஎம் வேவ்ஸ், எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ். ஸோ இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு நல்லா ஸ்ட்ராங்காக நோட் பண்ணிக்க வேண்டிய கான்செப்ட் என்னன்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதில் அடிஷ்னலாக நோட் பண்ண வேண்டிய கரண்ட் வந்து இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். மேக்ஸ்வெல் வந்து ஆம்பியர் சர்க்யூட் லாவில் வந்து இருந்த ட்ராபேக், ஆம்பியர் சர்க்யூட் லா வந்து இட் இஸ் நாட் அப்ளிகபிள் ஃபார் ஆல் சிச்சுவேஷன்ஸ். ஏதோ ஒரு இடத்துல அது ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து வெரிஃபை பண்ணும்போது கண்டுபிடிக்கிறாரு. ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா, கெப்பாசிட்டன்ஸ் கேஸில் ஏசி கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இன்சைட் அண்ட் அவுட் சைடு ரெண்டு இடத்துல ஒரு கரண்ட்டை கால்குலேட் பண்ணுறாரு. கெப்பாசிட்டருக்கு இன்சைடில், அதுக்கப்புறம் கெப்பாசிட்டருக்கு அவுட் சைடு ரெண்டு இடத்துல கால்குலேட் பண்ணுறாரு. கெப்பாசிட்டன்ஸுக்கு அவுட் சைடில் கரண்ட்டை கால்குலேட் பண்ணும்போது இட் ஒபேஸ் ஆம்பியர் சர்க்யூட் எல்லாம் அங்கே சாட்டிஸ்ஃபை ஆகுது. இன்சைட் த கெப்பாசிட்டர்ஸில் போகும்போது என்ன ஆகலை, எது ஒபே ஆகலை, ஆம்பியர் சர்க்யூட்லாம் ஒபே ஆகலை. சம்திங் மிஸ்ஸிங் இன் தட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ அதோட உங்களுக்கு ஆம்பியர் அந்த சர்க்யூட்டில் வந்து ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சிட்டு திரும்ப என்ன பண்ணுறாரு, அந்த ட்ராபேக்கை ரெக்டிஃபை பண்ணுறாரு. அப்புறம் அந்த ஈக்குவேஷனை வந்து டேலி பண்ணுறாரு. அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் என்னது, ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். ஸோ அங்கே ஒரு கரண்ட் அவர் கண்டுபிடிக்கிறார். அந்த கரண்ட் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு. அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்றது என்ன அப்படின்னா, லைக் இது ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, எலக்ட்ரிக் ஃபீல்டு ஆல்சோ சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். dE by dt, electric flux d∅e by dt, electric flux also changes with respect to time. அதனால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஒரு கரண்ட்டு தான் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை ஆட் பண்ணிட்டோம்னா, மேக்ஸ்வெல் ஆட் பண்ணுறாரு இதில் ஆம்பியர் ஈக்குவேஷனில் ஆட் பண்ண என்ன ஆகுது, அந்த கண்டிஷன் இட் சாட்டிஸ்ஃபைட் ஃபார் எனி சிச்சுவேஷன் அப்படின்னு இது பண்ணுறாரு. அந்த ஈக்குவேஷனுக்கு பேர் தான் ஆம்பியர்ஸ் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். சரியா? எப்போ சார் கிளாஸ் முடியுமா? முடிஞ்சிடும். ஐ திங்க் இன்னும் ஒரு ½ hour முடிஞ்சிடும். இது ஒரு சாப்டர் தானே, சிம்பிள் சாப்டர் தான். ஸோ ப்ராபப்ளி ஃபாஸ்ட்டாக முடிஞ்சிடும். ஓகே ரைட். ஸோ இதில் அவர் ஃபைனலாக அவர் கொண்டு வந்த கன்க்ளூஷன் நான் உங்களுக்கு சொல்கிறேன். தியரியெல்லாம் நீங்கள் அப்புறமா ரீட் பண்ணிக்குவாங்க. ஸோ இங்கே அவர் கொண்டு வந்த அந்த கரண்ட்டு இது இருக்கு இல்லையா, இதுதான் ஆக்சுவலாக இந்த ஃபெயிலியர் ஆன அந்த கரண்ட்டு. ஸோ ε0 d∅e by dt அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா, இதுதான் ஆக்சுவலாக அந்த ஃபைனல் கரண்ட். சி ஹியர், இதுதான் அவர் வந்து ஃபைனலாக ஒரு கன்க்ளூஷன் கொண்டு வராரு. ஸோ கண்டக்ஷன் கரண்ட்டு I is equal to IC ப்ளஸ் கண்டக்ஷன் கரண்ட்ன்றது நார்மலாக நம்ம கால்குலேட் பண்ணக்கூடிய அந்த கரண்ட்டு. அடிஷ்னலாக அவர் கண்டுபிடிக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் தான் எதுக்கு ஈக்குவல், ε0 d∅e by dt, தட் இஸ் த டோட்டல் கரண்ட். இதுதான் ஆக்சுவலாக மிஸ்ஸிங் டேர்ம். இதுதான் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் வந்து ε0 எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். ஸோ இந்த கான்செப்டை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் தான் இஎம் வேவ்ஸ் கான்செப்டை நம்மளால் ஸ்டடி பண்ண முடிஞ்சுது. அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ்ஸ்ன்றது பாசிபிள். ஸோ இந்த ஐடியா வச்சுக்கிட்டு தான் ஹெர்ட்ஸ் அவங்க என்ன பண்ணுறாரு, அதாவது SI யூனிட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி சொல்கிறாரு ஹெர்ட்ஸ். ஸோ அவர் ஒரு சயின்டிஸ்ட், அவர் வந்து ஃபர்தராக ஸ்டடி பண்ணி இதை வெரிஃபை பண்ணுறாரு. மேக்ஸ்வெல்ஸோடைய ஈக்குவேஷனை எக்ஸ்பெரிமெண்டலி வெரிஃபை பண்ணுறாரு யார், ஹெர்ட்ஸ். ஸோ அதுக்கப்புறம் அது அப்ளிகேஷன் கம்யூனிகேஷனுக்கு அப்ளை பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மார்கோனி. சரியா? இதுதான் இதனுடைய இந்த ஸ்டோரி இதில். ஸோ இது மெயின் ரிலேஷன். இதில் மெயினாக இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்ன்றது என்ன, ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆனாலும் என்ன ஆகும், கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகும். அது அந்த கரண்ட்டுக்கு நேம் என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இந்த இதை வந்து யார் சொல்லலை அப்படின்னா ஆம்பியர் வந்து கண்டுபிடிக்கல. இதுதான் என்னது, மாடிஃபைடு ஈக்குவேஷன் ஆஃப் ஆம்பியர் சர்க்யூட் லா. ஸோ இது இப்படி எழுதலாம், ஆர் லைக் B vector dot dl vector for any closed loop for ampere circuit எல்லாம் இதிலிருந்து μ0 காமனாக எடுத்துட்டோம்னா, μ0 காமனாக எடுத்துட்டோம்னா கண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் ε0 இன்ட்டு
d phi e by dt, d phi e d phi e divided by dt. ஓகேவா? இதுதான் ஆக்சுவலாக மியூ நாட்டை காமனாக எடுத்துக்கணும். ஆம்பியர் சர்க்யூட் லா ஜென்ரலாக ஃபார்முலா வந்து b வெக்டார் டாட் dl வெக்டார் ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு என்க்ளோஸ்டு கரண்ட் ஐன்னு பார்த்துருப்போம். அந்த என்க்ளோஸ்டு கரண்ட் தான் இங்கே ரெண்டு கரண்ட் ஆக்ட் ஆகுது. அது என்னது? கண்டக்ஷன் கரண்ட் ப்ளஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐசி ப்ளஸ் ஐடி. ஐடி எதுக்கு ஈக்குவல்னா எப்சிலான் நாட் இன்ட்டு டி ஃபை இ பை டிடிக்கு ஈக்குவல். புரியுதா? கிளியர்? இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன்ஸ் சொல்ல முடியுமா சார்? இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த லாஸ்ட் 3 செஷனாகவே நம்ம பார்க்குறது என்னதுன்னா இதை பேஸ் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கோம், ஃபஸ்ட்டு சாப்டர்லேருந்து லாஸ்ட் சாப்டர் வரைக்கும். பட் எனிவே நான் திரும்ப உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் ஒரு அந்த இம்பார்ட்டன்ட் அந்த டெரிவேஷனுடைய ஹெட்டிங் மட்டும் சொல்கிறேன், வேணால் நோட் பண்ணிக்கோங்க. அதை தாண்டி ஒரு சிலலாம் இருக்கும், பட் ப்ரைமரியாக இருக்கக்கூடியது. சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும் மெயினாக என்னது உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெரிவேஷன் வந்து டைஎலக்ட்ரிக் கேஸில் இருக்கக்கூடிய அந்த ஆன் த ஆக்சிஸ் ஈக்குவட்டல் பிளேன் எலக்ட்ரிக் ஃபீல்ட் டியூ டு டைபோல், நாட் டைஎலக்ட்ரிக் டைபோல். சரியா? அதில் இருக்கக்கூடிய அந்த இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் அதில் ரெண்டு நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் காஸ் லா 3 டெரிவேஷன், இன்ஃபினைட் ஒயர், இன்ஃபினைட் பிளேன் ஷீட், அதுக்கப்புறம் ஸ்பெரிக்கல் ஷீட். ஸோ அது மெயின் டெரிவேஷன் சாப்டர் 1 பொறுத்த வரைக்கும். சாப்டர் 2க்கு வந்து உங்களுக்கு பொட்டென்ஷியல் டியூ டு டைபோல், அதுவும் அதுக்கப்புறம் மெயினாக கெப்பாசிட்டன்ஸ், பேரலல் பிளேட் கெப்பாசிட்டருடைய அந்த கெப்பாசிட்டர் கண்டுபிடிக்கிறது, பொட்டென்ஷியல் எனர்ஜி ஸ்டோர்ட் இன் கெப்பாசிட்டர், இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய மெயின் டெரிவேஷன். சாப்டர் 3 ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன். என்னது? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, த ரிலேஷன் பிட்வீன் கரண்ட் அண்ட் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அதுக்கப்புறம் அடுத்தது மெயினாக வீட்ஸ்டோன் பிரிட்ஜ், அதனுடைய ஒர்க்கிங், அதனுடைய அப்ளிகேஷன். இது பிரைமரி டெரிவேஷன் அந்த சாப்டர் பொறுத்த வரைக்கும். சாப்டர் 4 பொறுத்த வரைக்கும் என்னது? அப்ளிகேஷன் ஆஃப் பயட் சாவட்லாம் இருக்குது இல்லையா, அதாவது சர்க்குலர் ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ஆன் த ஆக்சிஸில் எப்படி இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடில், அதுக்கப்புறம் சொலினாய்டில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும். அப்புறம் வந்து கரண்ட் கேரிங் ஒயர் ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் ப்ளேஸ் பண்ணும்போது யூனிஃபார்ம் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டில் கரண்ட் கேரிங் ஒயர் ப்ளேஸ் பண்ணிங்கன்னா ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ் என்ன? எஃப் இன்ட்டு எஃப் ஈக்குவல் டு ஐ இன்ட்டு எல் வெக்டார் கிராஸ் பி வெக்டார், அது ஐஎல்பி சைன் தீட்டா, அந்த டெரிவேஷன். அப்புறம் 2 பேரலல் ஒயர்ஸில் கரண்ட் பாஸ் ஆகும்போது ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய ஃபோர்ஸ், அது இதெல்லாமே அதில் மெயின் டெரிவேஷன். அது அந்த சாப்டரில். மீதி எல்லாம் இன்றைக்கி கிளாஸில் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம், அதில் வந்து கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியும். ரைட், நெக்ஸ்ட்டு இதுதான் இந்த 4 ஈக்குவேஷன். ஸோ இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு இது 2 மார்க்கில் இல்லை 1 மார்க்கில் எப்படி வேணாலும் கேட்கலாம். என்ன கேட்பாங்கன்னா ரைட் டவுன் த மேக்ஸ்வெல்ஸ் 4 ஈக்குவேஷன், அதர்வைஸ் ரைட் டவுன் மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ மேக்ஸ்வெல்ஸ் ஈக்குவேஷன் கேட்குறாங்கன்னா மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன் அந்த 4 கன்க்ளூஷன். ஃபஸ்ட்டு காஸ் லா ஃபார் எலக்ட்ரிசிட்டிக்கு இ வெக்டார் டாட் டிஏ வெக்டார் ஈக்குவல் டு தட் இஸ் ஃபார் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸில் கால்குலேட் பண்ணுறது Q by epsilon naught, the total flux for any closed loop, formula என்ன? Q by epsilon naught. Gauss law for magnetism, that is 0, chapter 5ல நம்ம பார்த்தோம். கரெக்டா? magnetism and matterல Gauss law for any closed magnetic field அப்ளை பண்ணும்போது total flux வந்து 0 ஆயிடும் Gauss law அப்ளை பண்ணும்போது. அதுக்கப்புறம் Faraday's law, induced EMF minus d phi b by dt. அதுக்கப்புறம் இதுதான் என்னது? அவரை மாடிஃபை பண்ண அந்த எக்ஸ்பிரஷன், அந்த ஈக்குவேஷன் நேம் தான் என்னது? ஆம்பியர் மேக்ஸ்வெல் ஈக்குவேஷன். அதில் ஆம்பியர் மேக்ஸ்வெல் லா, அதில் தான் இந்த அவர் கண்டுபிடிச்ச அந்த கரண்ட் தான் என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட். இதுதான் மாடிஃபைடு ஈக்குவேஷன் ஆஃப் ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா. சரியா? இதுக்கப்புறம் மெயினாக இஎம் வேவ்ஸு. இஎம் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் அதனுடைய பேசிக் ப்ராப்பர்ட்டி. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு, எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ரெண்டுமே என்னவாக இருக்கும்? ஆல்வேஸ் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக தான் ட்ராவல் ஆகும். ரெண்டும் சேர்ந்து ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும். அதுக்கு பேர் என்னது? ப்ராபகேஷன் ஆக்சிஸ். அதாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு நீங்கள் எடுக்கிறீங்கன்னா லைக் சப்போஸ் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் இது வந்து லைக் ஒய் ஆக்சிஸ், இதை வந்து ஜெட் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்படின்னா இப்போ வந்து இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி ட்ராவல் ஆகும்? இப்படி இருக்கும். சரியா? இந்த மாதிரி ஃபீல்டு லைன் ட்ராவல் ஆகும். இது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன். இது எல்லாமே மேக்னெட்டிக் ஃபீல்டு லைன் வந்து இப்படி வரும். இந்த எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆல்வேஸ் என்னவாக இருக்கும்? மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கும்.
ஓகே இந்த மாதிரி இந்த வேவ் ட்ராவல் ஆகும் இதுதான் என்னது ப்ராபகேஷன் டைரக்ஷன் இந்த ஆக்சிஸ் தான் என்னது ப்ராபகேஷன் டைரக்ஷன் ஸோ இப்போ சப்போஸ் இதை வந்து z ஆக்சிஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா இல்லை இதை x ஆக்சிஸ் எடுத்துனா இது y zன்னு எடுத்துக்கலாம் இது x ஆக்சிஸ்னா இது y ஆக்சிஸ் இது z ஆக்சிஸ் ஸோ இது எலக்ட்ரிக் ஃபீல்டு இது மேக்னெட்டிக் ஃபீல்டு ஸோ எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆக்சுவலாக எலக்ட்ரிக் ஃபீல்டு இப்படி ட்ராவல் ஆகுதுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு பர்பெண்டிகுலராக இன்னொரு ஆக்சிஸில் ட்ராவல் ஆகும் அது ரெண்டும் சேர்ந்து டுகெதராக தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவாக ஒரு டைரக்ஷன் ட்ராவல் ஆகும் இது ரெண்டும் சேர்ந்து இந்த டைரக்ஷன் ட்ராவல் ஆகும் அந்த டைரக்ஷனுக்கு நேம் என்னது ப்ராபகேஷன் டைரக்ஷன் அதர்வைஸ் ப்ராபகேஷன் ஆக்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் புரியுதா எஸ் 12th போர்டா எஸ் சிபிஎஸ்சி 12th போர்டுக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் முக்கியமான கொஷின்ஸ் ப்ராப்ளம்ஸ் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் சரியா ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என்னோட ஜென்ரல் ஈக்குவேஷன் சி ஹியர் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும் சரிதா இப்போ இது z ஆக்சிஸ்னா இது x y எந்த ஆக்சிஸ்னாலும் ப்ராபகேஷன் இருக்கலாம் ஸோ 3 ஆக்சிஸும் உள்ளே வந்துடும் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஆக்சிஸில் இருக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ஆக்சிஸில் இருக்கும் அது ரெண்டும் சேர்ந்து ட்ராவல் ஆகுறது ப்ராபகேஷன் ஆக்சிஸாக இருக்கும் ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் இதில் z ஆக்சிஸில் ப்ராபகேஷன் டைரக்ஷன் இருக்குது எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்சிஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸில் இருக்குது ஒய் ஆக்சிஸில் இருக்குது ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ராபகேஷன் ஆக்சிஸ் இது எல்லாமே எப்பவுமே என்னவா இருக்கும் ஆல்வேஸ் மியூச்சுவலி பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக தான் இருக்கும் சொல்கிறது புரியுதா கிளியர் ரைட் நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஈக்குவேஷன் அடுத்து இதை வச்சு நமக்கு ப்ராப்ளம் இருக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு அந்த பாயிண்ட் எல்லாம் சிலதெல்லாம் ஹைலைட் பண்ணிடுறீங்க இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸில் இந்த டயக்ராமில் இருக்குது அது எந்த ஆக்சிஸ் வேணாலும் இருக்கலாம் இந்த கேஸில் என்னது எக்ஸ் ஆக்சிஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸில் இருக்குது ஒய் ஆக்சிஸில் இருக்குது ஸோ ஜென்ரல் ஃபார்முலா எழுதும்போது ஆம்ப்ளிடியூட் எக்ஸ் ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குது இஎக்ஸ்ன்னு எழுதிடுறோம் இ நாட்ன்றது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் சைன் ஆஃப் ஒமேகா டி மைனஸ் எந்த சார் கேசெட் மைனஸ் ஒமேகா டி இந்த இடத்துல பாருங்க ரெண்டு இடத்துல z காமனா வந்திருக்கும் see here தெரியுதா மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன் எதுனாலும் சரி எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஈக்குவேஷன் எதுனாலும் சரி ரெண்டு கேஸ்லயுமே எது காமனா வந்திருக்கும் z காமனா வந்திருக்கும் ஏன்னா அதுதான் ப்ராபகேஷன் டைரக்ஷன் எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு தனித்தனியாக எந்த ஆக்சிஸில் போகுதுன்றது இங்கே ரெப்ரசென்ட் பண்ணணும் தெரியுதா இ சஃபிக்ஸில் எக்ஸ்னு போட்டால் எலக்ட்ரிக் ஃபீல்டு ட்ராவலிங் அலாங் த எக்ஸ் ஆக்சிஸ் BYன்னு போட்டால் மேக்னெட்டிக் ஃபீல்டு ட்ராவலிங் அலாங் த ஒய் ஆக்சிஸ் இங்கே இன்சைடில் ஜெட்னு போட்டுங்கன்னா என்ன அர்த்தம் ரெண்டுமே எந்த டைரக்ஷன் ட்ராவல் ஆகுது சேர்ந்து ப்ராபகேஷன் டைரக்ஷன் எந்த டைரக்ஷன் ட்ராவல் ஆகுது ப்ராபகேஷன் டைரக்ஷன் z ஆக்சிஸ் அதனால தான் இங்கே z ஒருவேளை இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒய் ஜெட்னு போகிறோம்னா ஒய் இங்கே பி ஜெட்னு போட்டால் இங்கே என்ன வரும் எக்ஸ்ன்னு வரும் ஸோ இது ரெண்டும் ஒரு ஆக்சிஸ் போகுதுன்னா இன்சைடில் வந்து ப்ராபகேஷன் ஆக்சிஸ் வந்துடும் அந்த ப்ராபகேஷன் ஆக்சிஸோடைய ஆக்சிஸ் வந்து இதில் ரெப்ரசென்ட் பண்ண என்னவா இருக்கும் ஒரே ஆக்சிஸ் தான் இருக்கும் ஏன்னா ரெண்டும் சேர்ந்து ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும் இங்கே ஜெட்னா இங்கே ஜெட் இங்கே எக்ஸ்னா இங்கே எக்ஸ் இங்கே ஒய்னா இங்கே ஒய் இதை வச்சு நம்ம ஈஸியாக ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும் அதுக்கப்புறம் இந்த கே இந்த ரிலேஷன் இருக்கு இல்லையா வேவ் நம்பர் k is equal to 2π/λ இது ஃபார்முலா சரியா k is equal to 2π/λ இந்த ஈக்குவேஷனில் இங்கே kz அதாவது kx ky kz சம் வேல்யூ இன்ட்டு எக்ஸ் ஒய் ஜெட் இன்சைடில் இருக்கும் அந்த ஆக்சிஸ் கூட மல்டிப்ளை ஆகிற காம்பனண்ட் தான் என்னது இங்கே கேன்னு அர்த்தம் அதை வச்சு வேவ் லென்த் கண்டுபிடிக்க முடியும் k is equal to 2π/λ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி we can calculate the wave length easily சரியா அதுக்கப்புறம் இந்த c உடைய வேல்யூ அதுக்கப்புறம் வெலாசிட்டிக்கும் வேவ் நம்பருக்கும் உள்ள ரிலேஷன் ஆக்சுவலாக இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா ஜென்ரலாக v is equal to c/k ன்னு சொல்லுவோம் வெலாசிட்டி ஆஃப் த வேவ் equal to omega by k c கிடையாது v is equal to omega by k that is velocity of wave அப்போ omega cross multiply பண்ணா என்ன கிடைக்கும் v into k அப்படின்னு கிடைக்கும் இங்க velocity of vacuum னு வரும்போது for vacuum velocity எப்படி யூஸ் பண்ணும் v c னு யூஸ் பண்ணுவோம் அதனால ck otherwise kc சோ அதனால தான் இங்க என்ன வந்திருக்குது omega equal to ck omega equal to c னா என்ன அர்த்தம் speed of light in vacuum or speed of electromagnetic wave into k so அதுக்கு ரீசன் வந்து the relation between velocity wave number k and angular velocity omega so v is equal to omega by k இது வந்து like 11th standardல waves chapterல இருக்கக்கூடிய ரிலேஷன்
ஓகேவா? இது வேவ்ஸ் உடைய ரிலேஷன். v is equal to omega by k இருந்து கொண்டு வந்தோம்னா இந்த ரிலேஷன் கிடைச்சிரும். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, அது எதுல இருந்து டெரைவ் பண்ணிருப்பாங்கன்னா இதுல இருந்து தான். இது ஒரு another relation c equal to 1 by root of mu naught epsilon naught. so இந்த mu naught உடைய வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ என்ன வரும்? 4 pi into 10 to the power minus 7 வரும். epsilon naught வேல்யூ 8.854 into 10 to the power minus 12. இதை இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணா வந்த ஆன்சர் தான் எது ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா 2.99 into 10 to the power 8. அதை தான் நம்ம அப்ராக்சிமேட்டா என்னன்னு சொல்றோம்? approximately we can say 3 into 10 to the power 8 meter per second. இதில் தான் டெரைவ் பண்ணுது. ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் ஆர் ஸ்பீட் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் வேக்கம் அப்படின்னா அதோட ஸ்பீட் என்னது? 3 into 10 to the power 8 meter per second. ஸோ அப்போ அதுக்கு ரீசன் வந்து ஃபார்முலா என்னன்னா c is equal to 1 by root of mu naught epsilon naught. அது ரெண்டுத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி டெரைவ் பண்ணதுக்கப்புறம் கிடைச்ச ஆன்சர் தான் என்னது? இந்த ஃபார்முலா. சொன்னது புரியுதா? இது வந்து ஃபார் வேக்கம். ஃபார் எனி மீடியம் எடுத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இது ஒரு ஃபார்முலா. ஃபார் எனி மீடியம் velocity v equal to for any medium velocity v is equal to 1 divided by root of mu epsilon. அது மீடியம் உடைய permeability mu permittivity epsilon அதோட எடுத்து மல்டிப்ளை பண்ணா கிடைச்சிரும். இது ரிலேட்டிவ் permeability கூட கனெக்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும் பாருங்க? root of இது ஒரு டெரிவேஷன், ஆக்சுவலா ஒரு 2 மார்க் டெரிவேஷன். சரியா? இதை டெரைவ் பண்ண சொன்னாலும் உங்களுக்கு டெரைவ் பண்ண தெரியணும். velocity of EM waves in any medium in terms of எது கூட சொல்லணும்? ஸ்பீட் ஆஃப் லைட், அதாவது எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் இன் வேக்கம் கூட கனெக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ மியூ ஆர் மியூ நாட் இதுக்கு எப்படி எழுதலாம்? எப்சிலான் ஆர் எப்சிலான் நாட், பிகாஸ் மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ பை மியூ நாட் இதோட ரேஷியோ. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மியூ ஆர் மியூ நாட் ஈக்குவல் டு மியூக்கு ஈக்குவல். எப்சிலானுக்கு என்னன்னா எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எப்சிலான் ஆர் இன்ட்டு எப்சிலான் நாட் ஈக்குவல் டு எப்சிலான். ஸோ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி வேக்கமுக்கும் மீடியமுக்கும் கம்பேர் பண்ணும்போது பெர்மிட்டிவிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டி புரியுதா? அது ரெண்டுத்துக்கு உள்ள அந்த ரிலேஷன் இது. சொல்றது புரியுதா? மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்டு க்ளோஸ் டு ஈச் அதர். வாட் ஹேப்பன்ஸ்? சி இது ரெண்டுமே எப்பயுமே மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக ட்ராவல் ஆகும். இஎம் வேவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனர்ஜி ஆல்சோ டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சரியா? இது ரெண்டும் ஆக்சுவலாக தனித்தனியாக கிடையாது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஆக்சிஸ்லையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ஆக்சிஸ்லையும் சேர்ந்து தான் ட்ராவல் ஆகும். எனர்ஜி ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும். போத் ஆர் சேர்ந்து எந்த டைரக்ஷன் ட்ராவலும் ப்ராபகேஷன் ஆக்சிஸில் ட்ராவல் ஆகும். இப்படி தான் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுடைய ட்ராவல், அதோடைய நேச்சரே அப்படி தான் இருக்கும். சரியா? கிளியர்? ரைட். இப்போ இதில் சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். இதை எப்படி எழுதலாம் பாருங்க. 1 by root of ரூட் ரெண்டா பிரிக்குது, ப்ராடக்ட்ல தான் இருக்கு. mu naught epsilon naught into mu r into epsilon r. What is 1 by root of mu naught epsilon naught? 1 by root of mu naught epsilon naught னா c னு எழுதலாம். So finally this formula we can write mu r into epsilon r. இதுதான் என்னது? velocity of. இது ஒரு ப்ராப்ளமுக்கான ஃபார்முலாவும் கூட, ஸ்மால் டெரிவேஷனும் கூட. சொல்றது புரியுதா? இப்போ क्वेश्चन எப்படி கேட்பாங்க அப்படின்னா, derive the relation between velocity of EM wave in vacuum in terms of medium. Derive the velocity of EM waves in medium in terms of velocity of vacuum அப்படின்னு கேட்டுருவாங்க. அதுக்கான ப்ராப்ளமாக இருந்தால் ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீட் ஆஃப் லைட் இன் வேக்கம் என்னது? 3 into 10 to the power 8 meter per second. இது c. ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி ஆஃப் த மீடியம் கொடுத்துருவாங்க, மியூ ஆர் எப்சிலான் ஆர் கொடுத்துட்டு அப்போ அங்கே என்ன வெலாசிட்டி இருக்குன்னு கேட்டாங்கன்னா we have to use this formula. சொல்றது புரிஞ்சுதா? கிளியரா? ரைட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் அங்கே டெரைவ் பண்ணியிருப்பாங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த டெரிவேஷன். அதுக்கப்புறம் see this ப்ராப்ளம். ப்ராப்ளம் இதில் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். வெக்டரில் நம்ம வந்து இதில் டைரக்ஷன், இந்த ப்ராபகேஷன் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ப்ராபகேஷன் டைரக்ஷன் ஜென்ரலாக கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி கால்குலேட் பண்ண? ப்ராபகேஷன் டைரக்ஷன் இல்லை, ஜென்ரலாகவே ஆக்சிஸ் டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு இதெல்லாம் எந்த டைரக்ஷன் இருக்குது கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம எந்த ஜென்ரலாக ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா வி வெக்டார், அதர்வைஸ் இங்கே சி யூஸ் பண்ணோம் இல்லையா, சி யூஸ் பண்ணலாம். ஜென்ரலி வி வெக்டார் ஈக்குவல் டு இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ண முடியும். வி வெக்டார் ஈக்குவல் டு
E vector plus B vector. இங்கே V என்றது என்னது velocity of any medium, வேகமாக இருக்கலாம், மீடியமாக இருக்கலாம், anything we can use. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸில் இருக்குது, மேக்னெட்டிக். சப்போஸ் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து I cap டைரக்ஷனில் இருக்குது, மேக்னெட்டிக் ஃபீல்டு I capனா என்ன அர்த்தம், ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் ட்ராவலிங் அலாங் ப்ளஸ் ஆக்சிஸ்னா அது I cap. மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து y ஆக்சிஸில் ப்ளஸ் y ஆக்சிஸ்னா ப்ளஸ் J cap. I cap கிராஸ் J cap, கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் என்ன கிடைக்கும், K cap. அப்போது ரெண்டும் சேர்ந்து எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும், என்ன ஒரு ஸ்பீடில் எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகும், டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா K cap. அப்போ இதில் ஏதாவது ரெண்டு டைரக்ஷன் தெரிஞ்சால் இன்னொன்று கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இட் இஸ் த வெக்டார் ப்ராப்பர்ட்டி. I cap கிராஸ் J cap, K cap ஈக்குவல் J cap கிராஸ் K cap என்ன அர்த்தம், I cap ஈக்குவல் சைக்ளிக் ஆர்டர். மாற்றி வந்திருந்தால் நெகட்டிவ் சைடில் வரும். I கிராஸ் J க்கு பதிலாக J கிராஸ் I வந்திருந்தால் மைனஸ் K capனு வந்திருக்கும். கரெக்டாக? டு ரிமெம்பர் தட் வெக்டார் ஃபார்முலா, ஞாபகம் இருக்காது? கிளியர்? ரைட்டு. அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் அந்த ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் வெலாசிட்டிக்கு உள்ள ரிலேஷன் என்ன அப்படின்னா, V is equal to E by B. மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் மேக்னிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு மேக்னிடியூடுக்கு இதுக்கு எடுத்தால் அதாவது E0 B0 ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன கிடைக்கும், வெலாசிட்டி கிடைச்சிரும். ஸோ இது எனி மீடியமுக்கு, இது வந்து எனி மீடியம் ஜென்ரலாக யூஸ் பண்ணுறதுக்கு. ஃபார் வேக்கம் எடுத்திங்கன்னா C கான்ஸ்டன்ட்டு, C ஈக்குவல் டு E பை வெலாசிட்டி. V எதுக்கு என்னன்னு சொல்லுவோம், வேக்கமாக இருந்தால் Cன்னு சொல்லுவோம். அப்போது E பை B, அதர்வைஸ் we can use E0 by B0. E0 என்ன அர்த்தம், ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, B0ன்றது ஆம்ப்ளிடியூட் ஆஃப் த மேக்னெட்டிக் ஃபீல்டு. அது ரெண்டுத்துக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன கிடைக்கும், ஸ்பீடு கிடைச்சிரும். சொல்லுங்கள் என்ன டவுட், ரிப்பீட் த கொஷினா. இந்த கொஷினை எக்ஸ்பிளைன் பண்ணணுமா, வாட்ஸ் யுவர் டவுட் எக்ஸாக்ட்லி, கொஷின் புரியலையா? ஓகே, மெசேஜ் பண்ண எந்த கொஷின்னு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வேணா திரும்ப உங்களுக்கு. ரைட், இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஃப்ரீக்வன்சி 25 MHz கொடுத்துட்டாங்க, எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க 6.3 வோல்ட் per மீட்டர். அப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணிங்கன்னா இப்போ என்ன சொல்ல, C is equal to E by B, அதாவது E0 by B0. சொல்கிறது புரியுதா? கிளியர்? அப்போ இதிலிருந்து நீங்கள் B0 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க, இதை ரீஅரேஞ்ச் பண்ணால் B0 இங்கே போட்டு C இங்கே வந்துடும். அப்போ இது 6.3, சியோடைய வேல்யூ இதுக்கு ஈக்குவல் 3 × 10⁸. இது நார்மல் கால்குலேஷன் தான். இந்த ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சிருந்தால் போதும். C is equal to E by B. இந்த மூணுத்தில் C ஃபிக்ஸ்டு 3 × 10⁸. அப்போ ஈயோ இல்லை பியோ ஏதாவது ஒன்று கொடுத்தா அந்த ஈக்குவேஷன் ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். பி கேட்டாங்கன்னா E by C, E கேட்டாங்கன்னா B × C ஆகும். சொல்கிறது புரியுதா? B கேட்டாங்கன்னா E by C, B கேட்கும்போது E கேட்கும்போது B × C, எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்கும்போது ஜஸ்ட் அதை ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ண வேண்டியது தான். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் என்ன வருது, 2.1 × 10⁻⁸. அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸ் கொடுத்துருக்குறாங்க, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் த எலக்ட்ரிக் ஃபீல்டு, J cap. கரெக்டாக? J capனா என்ன அர்த்தம், Y ஆக்சிஸ். அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம கண்டுபிடிக்கணும். கொஷினில் வேறு என்ன பாருங்க, எந்த பக்கம் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, எக்ஸ் ஆக்சிஸ் டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஜென்ரலாக நான் கொடுத்துருக்கிறது. ஓகே, ஜென்ரல் ஃபார்முலா இது வந்து எக்ஸாம்பிள் இந்த கேஸுக்கு. சரியா? இது வந்து எக்ஸாம்பிள். இந்த பர்டிகுலர் கொஷினுக்கு வாங்க, பி வெக்டர் எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டாங்க. அப்போ இந்த கேஸுக்கு என்ன வரும் பாருங்க, ஐ கேப் கொடுத்துட்டாங்க. எது, பி வெக்டர் ப்ராபகேஷன் டைரக்ஷன் ஐ கேப். அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னது, ஜே கேப். இதுதான் என்ன வரும்னு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த ஆக்சிஸில் இருந்திருக்குன்னு கேட்டிருக்கிறாங்க. இங்கே ப்ளஸ் ஐ கேப் வரணும் அப்படின்னா ஜே கேப் கிராஸ் கே கேப், சைக்ளிக் ஆர்டர், ஜே கேப் கிராஸ் கே கேப், ஞாபகம் இருக்கா? ஸோ அப்போ இது என்னவா இருந்திருக்கணும், ஐ கேப் எதுக்கு ஈக்குவல், கிராஸ் ப்ராடக்டில் ஜே கேப் கிராஸ் கே கேப்புக்கு ஈக்குவல். ஸோ அதனால் ஃபைனலாக மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆன்சர் என்ன எழுதணும், மேக்னெட்டியூட் வந்து C is equal to E by B, அந்த ஃபார்முலா B is equal to E by C சப்ஸ்டிட் பண்ணி ஆன்சரை கெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோட டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும் பை யூசிங் திஸ் எக்ஸ்பிரஷன் இந்த ஃபார்முலாவில். இது எக்ஸ் ஆக்சிஸ் சொல்லிட்டாங்கனால ப்ளஸ் எக்ஸ் ஆக்சிஸ் என்ன அர்த்தம், ஐ கேப். ஏன்னா கொஸ்டினில் see here along the x direction generally x axis plus x axis plus I cap. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஜே கேப், ஒய் ஆக்ஸ் சொல்லிட்டாங்க. அப்போ அது எந்த ஆக்சிஸ், கண்டிப்பாக கே கேப் தான். ப்ளஸ்ஸாக மைனஸான்றதை கரெக்டாக செக் பண்ணணும். சொல்லுது புரியுதா? ரைட்.
நெக்ஸ்ட் இந்த क्वेश्चन பாருங்க. இப்போ நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த ஈக்குவேஷன் By equal to 2 into 10 to the power minus 7 Tesla. By equal to 2 into 10 to the power minus Tesla sin of 0. இது எந்த ஈக்குவேஷன் ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா இதை எது கூட கம்பேர் பண்ணணும்னு பாருங்க. By equal to இங்கே நான் ஸ்பேஸ் மெத்தட் எழுதுறேங்க. By 2 into 10 to the power minus 7 into sin of 0.5 into 10 to the power plus 3x plus 1.5 into 10 to the power 11t. இதான் ஆக்சுவலாக அந்த கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. கிவன் டேட்டா இதுதான் சரியா. 2 into 10 to the power minus 7 sin of 0.5 into 10 to the power 3x 1.5 into 10 to the power 11t. இதோட ஜெனரல் ஃபார்ம் கம்பேர் ஜெனரல் ஈக்குவேஷன் அதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஜெனரல் ஈக்குவேஷன் By equal to இது எதுக்கு ஈக்குவல் B0 into sin of kx plus omega t. இந்த ஃபார்மேட்டில் அது இருக்குது. இது B0க்கு ஈக்குவல் sin of kx. x வந்து ப்ராபகேஷன் டைரக்ஷன். இன்சைடில் என்ன ஆக்சிஸ் வருதோ அதான் என்னது ப்ராபகேஷன் ஆக்சிஸ். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்ஸில் இருந்தால் மேக்னெட்டிக் ஃபீல்டு எக்ஸ் ஆக்ஸில் தான் இருக்கும். ஆனால் இது y ஆக்சில் போகிறோம்னா அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த ஆக்சில் போயிருக்கும் z ஆக்சிஸில் போயிருக்கும். இது y ஆக்சிஸ் ப்ராபகேஷன் எக்ஸ் ஆக்சிஸ். அப்போ மிஸ்ஸிங் ஆக்சிஸ் எது z ஆக்சிஸ். கிளியரா? By is equal to B0 sin of kx omega t. அப்போ கம்பேர் பண்ணிங்கன்னா வாட் இஸ் k in this case? k நேரம் என்ன இருக்கு பாருங்க கம்பேர் பண்ணிங்கன்னா 0.5 into 10 to the power 3. ஒமேகாவுக்கு பதிலாக என்ன இருக்கு 1.5 into 10 to the power 11. ரெண்டு கம்பேர் த கரண்ட் ஜெனரல் ஈக்குவேஷன். அப்போ கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க வாட் இஸ் த வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ். வேவ் லென்த் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன? வேவ் லென்த்துக்கு என்ன ஃபார்முலா சொல்லியிருந்தேன் k is equal to 2π/λ. வேவ் லென்த்துக்கான ஃபார்முலா வேவ் லென்த்தை கண்டுபிடிக்க போகிறோம் எதுல இருந்துன்னா இந்த ரிலேஷன்ல இருந்து 2 வேவ் லென்த் வந்து 2π/λ. ஓகேவா? வேவ் லென்த் டெரைவ் பண்றோம். k is equal to 2π/λ. இது ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா 2π/λ. then lambda equal to 2π/k. lambda equal to 2π/k. ஓகேவா? so k வேல்யூ இங்க கொடுத்துக்கறாங்க. k வேல்யூ என்ன கொடுத்துக்கறாங்க? what is the value of k? k value is given in this question 0.5 into 10 to the power 3. 2π divided by 0.5 into 10 to the power 3. ஓகேவா? 2π divided by 0.5 into 10 to the power 3 அப்படி நமக்கு கிடைக்கும். கரெக்ட்டா? இத சிம்பிளிஃபை பண்ணதுக்கு அப்புறம் வர ஆன்சர் தான் என்னது? see here 2π divided by 0.5 10 to the power 3. if you simplify you will get the answer is 1.226 cm. இது நார்மலாவே நார்மல் கால்குலேஷன் யூஸ் பண்றதா ஃபார்முலா கரெக்ட்டா கண்டுபிடிக்கணும். நீ இந்த ஃபார்முலாவை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகே this is correct only, don't complicate. இத போட்டு காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. இதுல கம்பேர் பண்ணுங்க b0 sin of kx plus omega t. இது கூட கம்பேர் பண்ணுங்க. that is very very easy for you. got it? அதுக்கு அப்புறம் frequency கேட்கறாங்க. how to calculate frequency? ஒமேகால இருந்து frequency கண்டுபிடிக்கலாமா? ஒமேகா எதுக்கு ஈக்குவல் 2π nu. that is omega. omega equal to 2π nu 1.5 into 10 to the power 11. அப்போ frequency nu எதுக்கு ஈக்குவல் 1.5 into 10 to the power 11 divided by 2π divided by 2π. so அத தான் கொண்டு வந்திருப்பாங்க. so 1.5 into 10 to the power 11 divided by 2π. இத சிம்பிளிஃபை பண்ணா என்ன வரும்? இதுக்கு அப்புறம் நார்மல் கால்குலேஷன் 23.9 GHz 23.9 GHz. so இப்படி தான் அத டெரைவ் பண்ணனும். omega equal to 2π nu frequency கேட்கறாங்க. angular frequency இதுல இருந்து கம்பேர் பண்ணி கண்டுபிடிக்கணும். ஏன்னா ஜெனரல் ஈக்குவேஷன் வந்து by equal to b0 sin of kx plus omega t. இந்த ஃபார்முலால இருந்து நம்ம டெரைவ் பண்ணியிருக்கோம். got it? அதுக்கு அப்புறம் எலக்ட்ரிக் ஃபீல்ட் எப்படி எழுதுவீங்க? இதுல இருந்து எலக்ட்ரிக் ஃபீல்ட் எழுதும்போது b is equal to இதுல இருந்து டெரைவ் பண்ண சொல்லிருந்தேன். see here இந்த ஃபார்முலா சொல்லிருந்தேன் இல்லையா? c equal to e0 by b0. அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்ட் கண்டுபிடிக்கணும்னா b0 into c. c ஓட வேல்யூ என்னது 3 into 10 to the power 8. இந்த ஃபார்முலா சொல்லிருந்தேன் இல்லையா?
C is equal to E0 by B0. ஸ்பீட் ஆஃப் லைட்டின் வேக்கம் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரேஷியோ தான் கிடைக்கிற ஆன்சர். அது E0 by B0 கிடைக்கும். அப்போ E0 equal to B0 C னா B0 என்ன பாருங்க இந்த கேஸில் இருந்து இதுதான் எதுக்கு ஈக்குவல் கம்பேர் பண்ணிங்கன்னா this is equal to B0. இது எதுக்கு ஈக்குவல் கேவுக்கு ஈக்குவல். இதுதான் எதுக்கு ஈக்குவல் ஒமேகாவுக்கு ஈக்குவல் இந்த ஜென்ரல் ஈக்குவேஷனில் கம்பேர் பண்ணும்போது. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு B0 into C. B0 என்னது இங்கே கொடுத்துருக்குறாங்களா நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா 2 கொஷனில் இருந்து 2 × 10⁻⁷. C வந்து 3 × 10⁸8. இதை சிம்பிளிஃபை பண்ணால் என்ன ஆன்சர் வரும் 6 × 10⁻V/m, தட் இஸ் 60 × 10⁻V/m. அப்போது இது எந்த ஆக்சிஸில் போகும் இது y ஆக்சிஸ் எது மேக்னெட்டிக் ஃபீல்டு. ப்ராபகேஷன் ஆக்சிஸ் உள்ள என்ன வந்திருக்கு x ஆக்சிஸ். அப்போ கண்டிப்பாக இது எந்த ஆக்சிஸில் இருக்கணும் z ஆக்சிஸில் இருக்கணும். EZ எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டிப்பாக எந்த ஆக்சிஸ் இருக்கணும் z ஆக்சிஸில் இருக்கணும். அப்புறம் E0 into sin of same kx plus omega t. அதெல்லாம் எதுவும் மாற போகிறதில்ல. சேம் x ஆக்சிஸ் ப்ராபகேஷன் ஆக்சிஸ் ஒன்லி E0 கண்டுபிடிக்கணும் எந்த ஆக்சிஸில் இது போகுதுன்றதை கண்டுபிடிக்கணும். இதில் z ஆக்சிஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்குன்னு எப்படி கண்டுபிடிச்சுன்றதுக்கு ரீசன் சொல்லணும். ஏன்னா எலக்ட்ரோமேக்னெட் வேவ் ட்ராவல் ஆகும்போது எலக்ட்ரிக் ஃபீல்டு ஒரு ஆக்சிஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு ஆக்சிஸில் இருக்கும். ரெண்டு சேர்ந்து ப்ராபகேஷன் ஆக்சிஸ் போகும். அந்த ப்ராபகேஷன் ஆக்சிஸ் காமன் ஃபார் போத் எலக்ட்ரிக் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் த டைரக்ஷனில் அது ட்ராவல் ஆகும். புரிஞ்சுதா ரைட். இதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரம் தான். இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் இது ஃபுல்லாக தேரி தான். இது ஃபுல்லாக ரீட் பண்ணிக்கோங்க. மோஸ்ட்லி இதனுடைய ரேஞ்சு நீங்கள் மெமரைஸ் பண்ண அவசியம் இருக்காது. அவரோட அப்ளிகேஷன் தான் கேட்பாங்க. பர்டிகுலர் ரேடியோ வேவ்ஸோடைய யூஸ் என்ன பர்டிகுலர் அப்ளிகேஷனுக்கு நம்ம இந்த வேவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது மாதிரி கேட்பாங்க. அதாவது இன்ஃப்ராரெட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம். மெயினாக இன்ஃப்ராரெட்டை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அது நிறைய ஃப்ரீக்வெண்ட்டாக ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்னது இங்கே ரேடியோ வேவ் மைக்ரோவேவோட அப்ளிகேஷன். ஸோ இது டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இன்ஃப்ராரெட் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, இதோட அதர் நேம் என்ன, இதுக்கு இன்னொரு நேம் என்ன இருக்கும் ஹீட் வேவ்ஸ். அப்போ எந்த வேவை வந்து நம்ம ஹீட் வேவ்னு சொல்கிறோம். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரமில் விச் வேவ் கால்ட் அஸ் ஏ ஹீட் வேவ் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் வாட் இன்ஃப்ரா ரெட் வேவ்ஸ். மற்ற தேரியெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணுங்கள். இட்ஸ் கம்ப்ளீட்லி தேரி. சரியா நம்ம டெரிவேஷன் ப்ராப்ளம் தான் பார்த்துட்ருக்கோம். இம்பார்ட்டண்ட்டாக இது விசிபிள். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ வி நோ தட் மல்டிபிள் அப்ளிகேஷன். யூவியோட அப்ளிகேஷனை கொஞ்சம் நிறைய பார்த்து வச்சுக்கோங்க. மெயினாக யூவி வந்து இந்த ஓசோன் லேயரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய யூவி ரே வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. யூவி வந்து ஹார்ம்ஃபுல் ரே. யூவி வந்து என்னது அல்ட்ரா வயலட் ரேடியேஷன் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி ரே. ஓசோன் லேயர் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா யூவியை வந்து அப்சார்ப் பண்ணிடும். ஸோ ஆல்ரெடி இது எல்லாருமே ஜென்ரலாக என்விரான்மெண்ட் சயின்ஸில் தான் நம்ம படிச்சிருப்போம் காமன் சயின்ஸில் படிக்கும்போதே. ஸோ அப்போ அந்த ஓசோன் லேயர் வந்து என்ன பண்ணுன்னா யூவி ரேவை அப்சார்ப் பண்ணுறதுனால அது வந்து இட் இஸ் ஏ ஹை ரேடியேஷன். ஓகேவா ஹார்ம்ஃபுல் ரே அது. அப்போ எர்த்துக்கு வந்து அது ரீச் ஆச்சுன்னா நிறைய ஸ்கின் டிசீஸ் வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். அதை ப்ரொடெக்ட் பண்ணுறது எது ஓசோன் லேயர். ஓசோன் லேயர் இஸ் O3. ஓகேவா ஆக்சிஜன் O2 கிடையாது, இட் இஸ் O3. ஸோ அதை தான் அது அப்சார்ப் பண்ணுது. பட் அதில் வந்து சம் ஹோல் வந்து வந்து ஃபார்ம் ஆகிச்சு. நடுவில் ஒரு ப்ராப்ளம் இருந்தது. அப்போ ஹோல் அதிகமாச்சுன்னா அது ரொம்ப அந்த ஹோல் எக்ஸ்பேண்ட் ஆச்சுன்னா யூவி ரே ஈஸியாக டேரெக்டாக என்ட்ரு ஆக முடியும். ஏன்னா அங்கே அதை அப்சர்வ் பண்ணுறதுனால தான் நம்ம சேஃபாக இருக்கிறோம். ஸோ அப்போ அந்த ஹோல் வந்து ஏன் ஃபார்ம் ஆகுதுன்றதுக்கான மெயின் ரீசன் வந்து குளோரோஃப்ளோரோகார்பன் CFC இந்த கேஸ் தான் மெயின் ப்ராப்ளம். ஸோ இந்த குளோரோஃப்ளோரோகார்பனை கண்ட்ரோல் பண்ணோம்னா ஓசோன் லேயரில் வரக்கூடிய அந்த ஹோலை வந்து என்ன பண்ணலாம் ப்ரொடெக்ட் பண்ணலாம். அதனால அந்த அதாவது அந்த ஹோல் இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். அந்த ஹோல் அதிகமாக கிரியேட் ஆனதுக்கான ரீசன் வந்து இந்த கேஸ் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இதில் ப்ளஸ்ஸும் இருக்குது மைனஸும் இருக்குது. ஓகே இந்த நம்ம அப்ளிகேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண போகிறோன்றது ஒன்று இருக்கும். அப்புறம் என்ன ட்ராபேக் என்ன ப்ராப்ளம் நமக்கு அதர்வைஸ் இருக்குதுன்றதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இதில் திஸ் இஸ் ஆல்சோ இதில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் வெல்டிங் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஷார்ட்டர் வேவ் லென்த் இருக்கும். ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்க கிளாஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது ஏன் யூஸ் பண்ணுவாங்கன்னு கேட்கலாம். எக்ஸ்ரே அதுக்கப்புறம் காமா ரே. ஸோ இதில் ஹை ஃப்ரீக்வன்சி ஆர்டரில் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி நமக்கு என்னது இருக்கிறதுல ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி வந்து காமா ரே. ஸோ காமா ரே எக்ஸ்ரே அல்ட்ரா வயலட் ரே விசிபிள் ரே வயலட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட்டு அதுக்கப்புறம் இன்ஃப்ரா ரெட் நெக்ஸ்ட்டு மைக்ரோவேவ் லாஸ்ட்டாக என்னது ரேடியோ வேவ். இதுதான் வந்து ஹை ஃப்ரீக்வன்சி டு லோ ஃப்ரீக்வன்சி ஆர்டர். ஹையஸ்ட் ஃப்ரீக்வன்சி டு லோ ஃப்ரீக்வன்சி ஆர்டரில் சீக்வன்ஸில் எழுதினீங்கன்னா காமாவில் ஆரம்பித்து ரேடியோ வேவ் முடியும். வேவ் லென்த்தும் ஃப்ரீக்வன்சி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருக்கிறதுக்கு வேவ் லென்த் கம்மியாக இருக்கும். ஃப்ரீக்வன்சி அதிகமாக இருந்தால் அதுக்கு எனர்ஜி அதிகம்னு அர்த்தம், ரேடியேஷன் அதிகம்னு அர்த்தம். ஓகேவா ஹை ஃப்ரீக்வன்சினா ஹையர் எனர்ஜின்னு அர்த்தம், லோ ஃப்ரீக்வன்சினா லோ எனர்ஜின்னு அர்த்தம். எனர்ஜி வைஸ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது வேவ் லென்த்தில் சொல்லணும்னா ஹையர் வேவ் லென்த்துக்கு லோ எனர்ஜி,
லோவர் வேவ் லென்த்துக்கு ஹையர் எனர்ஜி, இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ ஹையஸ்ட் வேவ் லென்த் எதுன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ வேவ். அதனால தான் ரேடியோ வேவ்ஸ் வந்து லாங் டிஸ்டன்ஸுக்கு ட்ராவல் ஆகும். ஸோ அதனுடைய டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுது ரொம்ப தூரம் இருக்கும். இருக்கிறதுல ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகுறது காமா ரே. இட் இஸ் ஏ ஹை ஃப்ரீக்வன்சி ஹைலி ரேடியோ ஆக்டிவ் ரே. காமா, எக்ஸ்ரே, யூவி இது எல்லாமே என்னது ரேடியேஷன் ரொம்ப ஜாஸ்தியான ரொம்ப ஹார்ம்ஃபுல்லான ரேஸ் இதெல்லாமே. விசிபிளில் வந்து ரெட்டு வந்து லோ ஃப்ரீக்வன்சி ஹையர் வேவ் லென்த்து. அதில் விசிபிள் ஹை ஃப்ரீக்வன்சி பார்த்தீங்கன்னா வயலட் தான். வயலட் ஹை ஃப்ரீக்வன்சி, பட் வேவ் லென்த் வைஸ் அது என்னது ரொம்ப ரொம்ப லோ. இது விசிபிள். மீதி அந்த விசிபிள் லைட்டு அந்த ஸ்பெக்ட்ரமுக்கு லெஸ்ஸனாக இருக்கக்கூடிய காமாரே, எக்ஸ்ரே, அல்ட்ராவயலட் இதை நம்ம என்ன பண்ண முடியாது, நேக்கட் ஐயால் பார்க்க முடியாது. தட் இஸ் ஆல்சோ இன்விசிபிள். அதுக்கப்புறம் விசிபிளுக்கு அடுத்தது ரெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த இன்ஃப்ரா ரெட்டு, அதுக்கப்புறம் என்னது மைக்ரோவேவ், தென் ரேடியோ வேவ். திஸ் ஆல்சோ இன்விசிபிள். ஸோ இது வந்து இந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஹையர் ஃப்ரீக்வன்சி நம்மளால் விசிபிள் பண்ண முடியாது, அதாவது வயலட்டுக்கு பிலோவாக இருக்கிறது. அதுக்கப்புறம் பிலோனா ஹை ஃப்ரீக்வன்சி இந்த ஆர்டரில். ரெட்டுக்கு அது அதிகமாக இருக்கக்கூடிய அந்த வேவ் லென்த் அதிகமாக வரக்கூடிய நம்ம என்ன பண்ண முடியாது, we cannot see, நேக்கட் ஐயால் விசிபிள் பண்ண முடியாது. சொல்கிறது புரியுதா? ஸோ இதுதான் ஆக்சுவலாக இதில் இருக்கக்கூடிய மெயின் இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த கிளாஸ் கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். வேறு ஏதாவது டவுட் இருக்கா சொல்லுங்கள். ஒய்டிசி டெலிட்டட் ஆர் டெரிவேட்டிவ், ஒய்டிசி கண்டிப்பாக இருக்குது. வெரி 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 இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். யங்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட்டை கண்டிப்பாக நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. டோன்ட் ஸ்கிப். சரியா? சைக்ளோட்ரான் டெலிட். சைக்ளோட்ரான் இப்போ புது புக்கில் இருக்கவே இருக்காது. சரியா? அதை பற்றிலாம் நீங்கள் ஒரி பண்ண தேவையில்லை. சைக்ளோட்ரான் இஸ் ஒமிட்டட் டாபிக். பழைய புக்கில் தான் அந்த ஹெட்டிங் இருந்தது. அப்டேட்டட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய அந்த ரீசெண்ட் என்சிஆர்டி புக் இருக்கு இல்லையா, 2026 உடைய அப்டேட்டட் வெர்ஷன் வெப்சைட்டில் போனீங்கன்னா பிடிஎஃப் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கக்கூடிய ஹெட்டிங் தான் நமக்கு சிலபஸ். சரியா? அதான் எடிட்டட் வெர்ஷன். ஸோ அதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. டோன்ட் ஸ்டடி ஓல்டு புக். ஓல்டு புக்கில் நிறைய லென்த்தி ஹெட்டிங் இருக்கும். நான் சொல்கிறது போர்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். சரி, நீட்டுக்குமே அந்த ஒமிட்டட் டாபிக் ஒமிட்டட் தான் இருக்கும். சிலது நமக்கு தேவைப்பட்டால் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். பட் ஃபைனலி இப்போ அப்டேட்டட் வெர்ஷனில் என்ன இருக்குதோ போர்டு எக்ஸாமுக்கு அது மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. சரி, அதனால் நீங்கள் அன்வான்டாக எதையும் படித்து டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. சிலபஸில் இருக்கிறத மட்டும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சரியா? ஸோ கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் என்னென்ன உங்களுக்கு முக்கியமான டெரிவேஷன் சொல்லணும், அது நான் ஃபஸ்ட் லெக்சரில் வந்து ஃபஸ்ட்டு 2 சாப்டர் போட்டிருந்தேன். அதாவது எலக்ட்ரோ சார்ஜஸ் அண்ட் ஃபீல்ட்ஸ், எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் கெப்பாசிட்டன்ஸ், அதனுடைய இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன் அண்டு ப்ராப்ளம்ஸ், எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸ். மெயினாக நான் எல்லாத்தையும் போடுறதுக்கு டைம் இல்லை, பட் நான் பிளான் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கவர் பண்ணிட்டு வரேன். மெயினாக ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் நீங்கள் அதிகமாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாதது இல்லை டெரிவேஷனில் புரியாமல் இருந்தது, அதெல்லாம் கொஞ்சம் புரியறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இம்பார்ட்டன்ட் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோன்னா அப்புறம் செகண்ட் லெக்சரில் என்ன கொடுத்துருப்பேன்னா சாப்டர் 3 and 4. ஓகேவா? ஸோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக போய்ட்டு நீங்கள் நம்ம சேனலில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது செகண்ட் நம்ம பார்த்தது வந்து சாப்டர் 3 and 4 கரண்ட் எலக்ட்ரிசிட்டியும் மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம். அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் டெரிவேஷன். அதில் கொஞ்சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நிறைய லென்த்தி ப்ராப்ளம் இருக்கும். ஏன்னா சர்க்யூட் அனாலிசிஸ் இதில் இருக்கும்னா கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில். ஸோ அதில் வந்து கிர்ச்சாஃப் லூப் ரூல் யூஸ் பண்ணி கரண்ட்டு பர்டிகுலராக நிறைய ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்போது I1, I2, I3 இந்த மாதிரி கரண்ட்ஸ்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது இதெல்லாமே நம்ம அதில் கொஞ்சம் நிறைய பார்த்துருக்கணும். சரியா? அதுக்கப்புறம் அதோட கண்டினியூட்டி தான் நம்ம இந்த செஷனில் பார்த்தோம். சாப்டர் 5 to சாப்டர் 8 EM waves. ஸோ இதில் மெயினாக நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிடுது சிம்பிள் சாப்டர் நமக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்னட்டிசம் அண்ட் மேட்டர் சாப்டர் 5ம் சாப்டர் 8 EM waves-ம். இன்பிட்வீனில் இருந்த அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனும் அல்டர்னேட்டிவ் கரண்ட்டும் வெரி இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸோ இதில் ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி 1 மார்க்கு லைக் கேஸ் ஸ்டடி கூட வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட் சாப்டர் அண்ட் ஆல்சோ வெரி ஹை வெயிட்டட் சாப்டர் ஃபார் போர்டு எக்ஸாம், நீட் எக்ஸாம், ஜேஇ எக்ஸாம், எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணினாலும் இந்த 2 சாப்டர் இம்பார்ட்டன்ட் தான். இது எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன் அண்டு ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டு. ஸோ இதில் இப்போ நான் நடத்தின அந்த டெரிவேஷன் எக்ஸாம்பிள்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை கொஞ்சம் நீங்கள் நல்லா ரிவைஸ் பண்ணிவிட்டு திரும்ப நல்லா நீங்கள் ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கொஷின்ஸ் எல்லாம் ப்ராப்ளம் கரெக்டாக போட முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு. சொல்கிறது புரியுதா? ஸோ நம்ம அடுத்து நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்ப்போம் அப்படின்னா இதனுடைய இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் இயர் கொஷின். இப்போ நம்ம பார்த்த இந்த ஃபஸ்ட்டு 8 சாப்டரில் what are the important questions already asked in the previous year board exam, 1 mark case study and also
2 மார்க் 5 மார்க்ஸ் எப்படி வந்திருக்குது, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், என்ன மாதிரி முக்கியமான பாயிண்ட்ஸை மென்ஷன் பண்ணணும், அப்பார்ட் ஃப்ரம் த டெக்ஸ்ட் புக் இது இல்லாமல் என்ன மாதிரி எக்ஸாம்பிளர் கொஸ்டினை ரிப்பீட் பண்ணியிருக்காங்க, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னெல்லாம் புதுசாக கிரியேட்டிவாக எப்படியெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணணும், we will discuss that also upcoming week. அதுக்கப்புறம் வால்யூம் 2 ஆல்சோ வில் டிஸ்கஸ். சரியா? எக்ஸாம் போகிறதுக்குள்ள உங்களுக்கு தேவையான எல்லா முக்கியமான கண்டென்ட்டையும் நான் வந்து கொடுக்க ட்ரை பண்ணுவேன். பேரலாக நீங்கள் ஒழுங்காக ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, அது எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அடிஷ்னலாக உங்களுக்கு என்னென்ன தேவை இல்லை எதெல்லாம் உங்களுக்கு சேலஞ்சாக இருந்து டஃப்பாக இருந்ததெல்லாம் கொஞ்சம் அப்படியே கிளாஸ் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஸோ நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த கிளாஸில். பை. சேனலுக்கு யாராவது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இல்லைனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைஸ் டோன்ட் ஃபர்கெட், பார்க்குறவங்க எல்லாரும் கண்டிப்பாக லைக் பண்ணணும். யுவர் சப்போர்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக சப்போர்ட்டிவாக இருந்தால் தான் எனக்கு இன்னும் நிறைய ப்ரிப்பேர் பண்ணணும், நிறைய கொடுக்கணுன்ற அந்த எக்ஸைட்மெண்ட் நிறைய இருக்கும். சரியா? அதனால் உங்களுடைய சப்போர்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். எனக்கு இன்னும் அது ரொம்ப என்தூசியாஸ்டிக்காக இருக்கும். ஓகே, செஷன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வாட் எவர் ஃபீட்பேக், வாட் எவர் யுவர் எக்ஸ்பெக்டேஷன் ஃபார் அப்கமிங் வீக்ஸ் என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்களோ அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி ஐ வில் பிளான். ஏன்னா உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் இந்த செஷன் ஃபுல்லாக பிளான் பண்ணியிருக்கிறேன். அப்கமிங் வீக்ஸ் எல்லாமே அப் டு போர்டு எக்ஸாம் வரைக்கும். தென் வி வில் கண்டினியூ அகைன் நீட் எக்ஸாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை.